Hello பசங்களா, very good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Today we are going to do a mega marathon பசங்களா. நான் உங்க ஸ்ருதி மேம் and இன்னைக்கு நம்ம அட்டகாசமா every single chapter, every single concept நம்ம பயாலஜி எக்ஸாம்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் கிளாஸ்ல நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன் பசங்களா. ஸோ டோன்ட் வரி, நான் சும்மா இன்னைக்கு டே பூரா இதில் உங்களை ஆக்கியூபை பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே சட்டுன்னு நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி விட போகிறேன். ஓகே, பட் அதுக்காக அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஆப்வியஸ்லி எல்லா சாப்டரும் நம்ம முடிக்கணுங்கிறப்போ இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். பட் ஆனால் we are going to make it as crisp as possible and all the concepts எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கிற மாதிரி மைண்ட் மேப்ஸ் மூலியமாக அழகாக எல்லா கான்செப்ட்டுமே நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே பசங்களா, ஸோ ஐ நோ சம்டைம்ஸ் ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக நான் மைண்ட் மேப்பில் போட்டிருப்பேன். பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஐ வில் பி கிவிங் யூ ஃப்ரம் மை எண்ட் வைல் எக்ஸ்பிளைனிங். ஓகே, ஹரி த டாக்டர் 4 hours மேம் அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு ஆரம்பிக்கும் போதே முடிவை பற்றி யோசிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம், எப்படி போகுது பார்ப்போம். டெஃபினெட்லி ஐ கிவ் யூ ஆல் குட்டி குட்டி பிரேக்ஸ் இன் பிட்வீன். ஓகே, ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக லெட்ஸ் டேக் திஸ் த்ரூ அண்ட் என்டையர் ப்ரிப்பரேஷனை லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் இன் திஸ் கிளாஸ். சரியா பசங்களா? சதா, எஸ்விஎஸ், சிவதர்ஷன், ஐஸ்வர்யா, ஸ்ரீராம், மித்ரன், பாலசுப்ரமணியன், வருண், Pooja, all good? Yes, Harini, PYQ we'll have a separate session, don't worry. Okay. Yes, definitely Mithran, because இப்போ பாருங்க எல்லா கான்செப்ட்டுமே நான் உங்களுக்கு இந்த ஒரு கிளாஸில் சொல்லி முடிச்சிருவேன். ஓகே, இதுக்கப்புறமா நீங்கள் போய் மேக்ஸிமம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு தடவை டயக்ராம்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்கள் எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா இட் ஷுட் பி மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, கிரேட். Don't worry, Mr. J. Let's rock today. Okay. Varsha, Satyapriya, Ritika. Hello, hello, hello. Okay, super. So, pasangla, today's class அட்டகாசமா நம்ம marathon பண்ண போறோம். Okay, so in this class all your concepts na mind maps மூலமா I'm going to teach, so definitely stay till the end. Okay, yes Subha Krishnan, from the beginning every chapter is going to be covered in this class. Okay, don't worry about that. All right, so questions மட்டும்லாம் கிடையாது. Uchiha, we are going to do the entire explanation in detail for you. Okay, all right. So பசங்களா, நம்ம 11th and 12th பசங்களுக்காகவே Xylemல இருந்து we have an exclusive entrance coaching நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில். ஸோ நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 enrollmentsக்கு 10 days of free class கொடுக்குறோம் பசங்களா. ஸோ நீங்கள் எல்லா பெனிஃபிட்ஸையும் பார்த்துட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா யூ கேன் டேக் அப் த கோர்ஸ். ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து இந்த ஒரு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த முதல் 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல உங்களுக்கும் அந்த ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸை டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்க அண்ட் டெஃபினட்டாக போய் உங்களுடைய என்ட்ரன்ஸ் கோச்சிங்கான என்ரோல்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? ஓகே, நான் எல்லா பசங்களுக்குமே நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம் பசங்களா Xylemல நீட் எக்ஸாம்காக வேண்டி. ஸோ உங்கள் பயாலஜி எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள்ல இருந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறேன். இதில் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் நீங்கள் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்காகவே ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. அண்ட் எல்லா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்க்கான ஆக்சஸ் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இதுக்கப்புறமா போர்டு எக்ஸாமுக்கு அப்புறமா நீட்டுக்கு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டோன்ட் திங்க் தட் ஐயோ ஒரு மாதம் தான் இருக்குது, நான்லாம் எங்கே நீட் கிளியர் பண்ண போகிறேங்கிற மைண்ட் செட்லாம் இந்த நேரத்தில் தேவையே இல்லை. ஸோ பக்கா பிளான் பண்ணி நம்ம கிராஷ் கோர்ஸ் நீ என்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நீட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனும் we will take care. ஓகே பசங்களா, கிரேட். ஸோ நவ் நோட்ஸ் எல்லாருமே நோட்ஸ் கேட்குறீங்க. நான் ஒரு QR கோட் இங்கே கொடுத்துருக்கேன் பசங்களா. இதுதான் நம்ம நோட்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப்போட QR கோட். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம செஷனில் நடக்கிற எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக அங்கே கிடச்சிரும்.
ஓகே ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கே கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஈவினிங் ஆர் சம்திங் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மைண்ட் மேப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? ஓகே ஸோ டெஃபினட்டாக இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நேற்று கிளாஸ் அட்டென்ட் பண்ண பசங்கள்கிட்டே நான் தான் சொன்னேன் தட் ப்ளீஸ் டூ ஜாயின் திஸ் ஸோ தட் இதுக்கப்புறமா வந்து எல்லா நோட்ஸ் இந்த செஷன் முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ணுற நோட்ஸ் வந்து டான்னு உங்களுக்கு அங்கே கிடச்சிரும். சரியா பசங்களா? Is that okay? Now, நம்ம online NEETக்கான crash course once your biology exam is over நமக்கு அங்கே crash course ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த crash course வந்து ஆன்லைனில் it is only 6,000 rupees plus GST பசங்களா. வேணும்னா நீங்கள் மெட்டீரியல் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ். இதில் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும். எல்லா விதமான லைவ் செஷன்ஸ், டவுட்ஸ் கிளியரன்ஸுக்கு, நீட் எக்ஸாம்க்கான மாக் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு செஷனில் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் ஒன்லி 20,000 ரூபா பசங்களா. 20,000 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ். ஓகே ஸோ கிளியர் கட்டாக உங்களுடைய ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வில் பி டன் இன் திஸ். இஸ் தட் ஓகே எவ்ரி ஒன்? இஸ் தட் கிளியர்? Okay, so shall we begin our marathon? What say? Yes, Aishwarya, I will go through the diagrams also. Lokeshwaran, na ella chapters mein cover panna poren, so let's not look at the time பெரும்பாலுமா. எல்லா NCERT சயின்டிஸ்ட்டும் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட் பேர் வந்து ஒரு சில சயின்டிஸ்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கான சயின்டிஸ்ட். ஸோ அதெல்லாமே வந்து I'll be revising with you, so don't worry about that. Okay? Ma'am, can I get 95 plus by seeing this session? Definitely, why not? Kandipa, you will be able to crack. Don't worry. Okay, so now pasangla, வேற ஏதாவது questions, வேற ஏதாவது இது இருக்கா? QR work ஆக மாட்டேங்குது, நான் டீமை செக் பண்ண சொல்றேன். ரிஷிகாந்த். Okay, super. So let's start off பசங்களா. இதுதான் நம்மளோட first chapter, sexual reproduction in flowering plants. Okay, so அவ்வளவுதான் chapter இந்த ஒரு பேஜ்ல முடிஞ்சிருச்சு. But now we are going to go into it and we are going to see every important detail and revise this chapter. Okay, is it clear? QR work agala. Okay, so a lot of people are saying QR work agala. I'm just updating to the team. Okay, so now they will be checking. Okay, நம்ம as we revise அவங்க QR கோட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரியா? Okay, fine. So they will see, team வந்து will definitely fix that for you பசங்களா. Don't worry. Okay. Okay, superb. So let's start with sexual reproduction in flowering plants பசங்களா. Shruthi ma'am classல you always know வல கொட and I am not going to complicate anything. Okay, so straightforward we're going to start off with the chapter and we're going to go in section wise entire chapter we're going to finish. Okay, so இது வந்து visual memory key. So நீங்க இந்த mind map பாத்தீங்க அப்படின்னு சொன்னா clear-ஆ உங்களுக்கு chapter-ஓட entire flow, okay, and அது மட்டும் இல்லாம எல்லா important points-உம் mindலயே நிக்கும். ஸோ இன்கேஸ் எக்ஸாமில் எங்கேயாச்சும் மறந்து போயிட்டேன் மேம் அப்படின்னு தோணுனா கூட இந்த மைண்ட் மேப்பை ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எல்லாமே ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, is that okay? So now sexual reproduction in flowering plants ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு chapter. So we all know that flowering plants that come under gymnosperms இவங்க எல்லாருமே செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய plants. ஓகே, ஸோ இந்த பிளான்ட்ஸில் வந்து என்னெல்லாம் ப்ராசஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா கெமீட் ஃபார்ம் ஆகணும். கெமீட் ஃபார்ம் ஆன அப்புறமா ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். அண்ட் அந்த ஜைகோட் வந்து சீட் ஃபார்ம் பண்ணி இட் ஹாஸ் டு க்ரோ இன் டு அ பிகர் plant. Okay, so இதுதான் வந்து is the life cycle. திருப்பி அந்த plant வந்து will produce a flower will fertilize. இப்படியே வந்து the sexual reproduction will continue. Okay, so now coming to the first part of the chapter is nothing but parts of a flower. ஓகே, ஸோ ஃப்ளவரில் மெயினாக நமக்கு 4 வேர்ல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 வேர்ல்ட்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் இஸ் த கேலிக்ஸ். கேலிக்ஸோட கம்போனன்ட் என்ன? இஸ் கால்ட் த செப்பிள். அதோட ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொடெக்ட் த பட். ஓகே, செகண்ட் வேர்ல்ட் வந்து இஸ் த பெட்டல். ஓகே, பெட்டல் வந்து இஸ் கால்ட் த கொரோலா. அந்த வேர்ல்ட் வந்து இஸ் கால்ட் அஸ் த கொரோலா. நான் கொரோலா வந்து வில் அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ். ஸோ ஒன்று கலர்ஃபுல்லான
பெட்டல்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு விதமான சென்ட் கொடுக்கக்கூடிய வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு கொரோலாவாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து இந்த ஒரு கொரோலாவோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து இஸ் டு அட்ராக்ட் த பாலினேட்டர், அந்த இன்செக்டை வந்து வர வைக்கிறதுக்காக வேண்டியான ஒரு வேர்ல் இது. தென் கம்மிங் இன் டு த நெக்ஸ்ட் 2 வேர்ல்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ஃபார்ம்ஸ் த மேல் அண்ட் த ஃபீமேல் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ 3வது வேர்ல் வந்து வி ஹாவ் த ஆண்ட்ரோயிஷியம். ஸோ ஆண்ட்ரோயிஷியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த மேல் ரிப்ரொடக்டிவான ஆர்கன். ஸோ ஆண்ட்ரோயிஷியமில் வி ஹாவ் அ ஃபிலமெண்ட் வித் அன் ஆன்தர், அண்ட் இந்த ஆன்தருக்கு உள்ளதான் வந்து நம்மளோட பாலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிற மேல் கெமீட் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஒரு வேர்ல் இஸ் த மேல் ரிப்ரொடக்டிவான ஆர்கன். ஓகே, நான் இந்த ஒரு ஆண்ட்ரோயிஷியமில் தான் வந்து பாலன் கிரெயின்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட். ஓகே, அது எப்படி இட் இஸ் சிந்தசைஸ்டுங்கிறதையும் we are going to see, பட் அதுக்கு முன்னாடி just remember that the androecium is the male whorl of the flower. Then we have the gynoecium. Now gynoecium வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் it consists of the carpel or pistil அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபீமேலோடைய reproductive organ. Now இந்த ஒரு கார்பெல்ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம், we have a stigma which is the surface. Okay, let me alter this. Yeah, we have the stigma which is a stickyana ஒரு surface, pollen grain வந்து ஒட்டிக்கிறதுக்கான ஒரு surface. அப்புறம் we have a long tube, okay, which is the style. So style வந்து pollen grain உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு passage, and then we have a bulged on a ovary. Okay, so இந்த ஓவரிக்கு உள்ளதான் வந்து we have the ovules which is going to be the main unit of fertilization. Clear pasangla? Is it clear? Okay, so now gynoecium la vandu it consists of a carpel which has the stigma, style and the ovary. Ovary will enclose the ovules. So these are the major parts of the flower pasangla. Any questions in parts of the flower? Lokeshwaran, don't worry kanna, na sonna mari ella questionume we are going to cover. Okay, so adanal vandu don't worry about that. It's me human. As I am revising, I'll tell you what diagrams are important. Don't worry. Okay. Alright. Clear? Right. So, parts of the flower la vandu we have the 4 whorls, which is the calyx, corolla, androecium and the gynoecium. Okay. What will happen if the integuments of an ovule fail to develop? Uchiha, I will come to that. Okay. நம்ம இன்னும் ovule ke வரல. So, வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, ஸோ இந்த ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் தாண்டினதுக்கு அப்புறமா ஓகே இதுதான் அனட்டாமிக்கலி பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் அப்படின்னப்ப நம்ம செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனுக்கு என்ன தேவை, நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபர்டிலைசேஷன், அதாவது ஃபர்டிலைசேஷன் தான் ரீப்ரடக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட். நம்ம இந்த ஃபர்டிலைசேஷன் முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி நீட் டு ஃபார்ம் த கேமீட்ஸ். கரெக்டா? ஸோ இந்த கேமீட்டை ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமீட்ஸ் ஆர் வாட்? இட் இஸ் த பாலன் கிரெயின் அண்ட் இட் இஸ் த egg cell or the egg தான் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் கேமீட். பட் இந்த ஒரு பாலன் கிரெயின் வந்து அது எங்கேருந்து வருது? இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ ஸ்ட்ரக்சர் கால்ட் த மைக்ரோஸ்போர். ஓகே, ஸோ இந்த மைக்ரோஸ்போரை ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். Okay, and when you look at the egg cell, அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா it is coming from a cell called the megaspore. So and the process of developing a megaspore is called as a megasporogenesis. Clear பசங்களா? ஸோ இந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனசிஸை வச்சு தான் நம்மளோட கெமீட்ஸ் ஆர் கோயிங் டு பி ஃபார்ம்ட். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம வந்து ஜஸ்ட் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் or megasporogenesis பார்க்கறதுக்கு முன்னாடி we have to look at how exactly this microsporangium or the stamen is looking, how the pollen grain is looking, எல்லாமே we have to see. Okay, first thing, stamen and the microsporangium. So if you see, stamen அப்படிங்கிறது is going to comprise the anther, okay, and the filament. So filament is just a long structure that is attached to the anther. Now இந்த ஒரு anther வந்து பாத்தீங்கன்னா is bilobed, அதாவது ரெண்டு லோப் இருக்கும், and is diathecous,
ஒவ்வொரு லோபுக்குள்ளேயுமே as you all can see here இந்த ஒரு டயக்ராம் தான் உங்கள் என்சிஆர்டிலையுமே இருக்குது, இந்த குட்டி டயக்ராம் இந்த பாட்டம். ஓகே, ஸோ ஒவ்வொரு லோபுக்குள்ளேயுமே அது 2 குட்டி சாக்ஸாக பிரிஞ்சிருக்கும். ஸோ மொத்தம் 4 சாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஓகே, ஸோ இந்த ஆந்தருக்கு உள்ள this is how the structure is seen. Now இந்த ஒரு ஆந்தரில் வந்து 4 சாக்காக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து we have ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 bundles of tissue which we call as the microsporangia. ஓகே, ஸோ இந்த ஒரு 4 என்னோட ஆந்தரை வந்து நான் கட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் எனக்கு 4 முக்கியமான regions இருக்கு which is called as the microsporangia. ஓகே, ஸோ இந்த மைக்ரோஸ்போரான்ஜியா தான் வளர்ந்து வரும்போது இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு போலன் சாக்காக இட் இஸ் கோயிங் டு டெவலப். கிளியர் பசங்களா? ஸோ ஆந்தர் இருக்குது, ஃபிலமெண்ட் இருக்குது. ஆந்தருக்கு உள்ளே வந்து நமக்கு இந்த மைக்ரோஸ்போரான்ஜியா இருக்குது. அந்த ஸ்போரான்ஜியா தான் ஃப்யூச்சரில் பாலன் சாக்காக மாறப்போகுது. நான் இஃப் யூ லுக் அட் த மைக்ரோஸ்போரான்ஜியா, கண்டிப்பாக வெளியில் அவுட்டர் மோஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு எபிடர்மிஸ் லேயர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have an endothecium. ஓகே, ஸோ எபிடர்மிஸ், எண்டோதீஷியம் இருக்குது. நான் இதுக்கப்புறமா வந்து 4 இடத்துல வந்து ஐ செட் இல்லையா மைக்ரோஸ்போரான்ஜியா இருக்குது. ஸோ அந்த மைக்ரோஸ்போரான்ஜியா இஸ் நத்திங் பட் கண்டெய்னிங் அ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஓகே, ஸோ ஸ்போரோஜீனஸான டிஷ்யூ வந்து is seen in this particular region. So in the sporogenous tissue தான் வந்து is going to undergo the actual microsporogenesis. And innermost layer வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதுக்கு உள்ள வந்து innermost-ஆ we have something called the tapetum. So tapetum தான் வந்து is going to function as a ஒரு நியூட்ரிட்டிவான ஒரு லேயர் for nourishing the pollen grains or the male gametes. கிளியர்? ஸோ எப்படி எக்ஸாக்ட்லி இந்த ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, so far is it clear பசங்களா? So far is it clear? Okay, it's me human. So function of the tissue, sporogenous tissue is what you're asking, இல்லையா? So sporogenous tissue தான் is actually undergoing the entire microsporogenesis. சரியா? ஓகே, ஸோ நவ் ஒன்ஸ் திஸ் பர்டிகுலர் டிஷ்யூ நம்ம வந்து உள்ளே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவில் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் we have பர்டிகுலர் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். ஸோ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து மியோசிஸ் மூலியமாக இஸ் கோயிங் டு அண்டர்கோ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். அண்ட் இந்த மைக்ரோஜெனசிஸ் முடியும் போது ஸோ மியோட்டிக் டிவிஷனில் we know that ஒரு செல் வந்து half the number of chromosomes இருக்கிற 2 செல்லாக மாறும். இந்த 2 செல்ஸ் திருப்பியும் வந்து டிவைட் ஆகி 4 செல்ஸாக நமக்கு கிடைக்கும் at the end of meiotic division. ஸோ இந்த 4 செல்ஸுமே ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ராட். ஓகே, end of microsporogenesis நமக்கு வந்து ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ராட் is formed. ஓகே, ஸோ இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து இஸ் கோயிங் டு மெச்சூர் அண்ட் இஸ் கோயிங் டு டெவலப் இன் டு த pollen grains. ஓகே பசங்களா? ஸோ இந்த பாலன் கிரெயின் தான் வந்து இஸ் ஃபார்மிங் த அல்டிமேட் மேலோட கெமிட்டோஃபைட். நான் இஃப் யூ லுக் அட் த பாலன் கிரெயின், ஒரு மச்சுவரான பாலன் கிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஒரு லேயர் இருக்குது கால் த எக்ஸைன். நான் இந்த எக்ஸைன் வந்து இஸ் த ஹார்டஸ்ட் நோன் மெட்டீரியல். ஓகே, தெர் இஸ் அ கம்போனன்ட் கால் ஸ்போரோபோலனின். ஸோ இந்த ஸ்போரோபோலனின் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டஃப்பான ஒரு லேயர் இந்த எக்ஸைன். அண்ட் இந்த எக்ஸைனுக்கு உள்ள we have another layer called the intine. பட் intine வந்து உள்ள இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேனோடைய சேர்ந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். சரியா? நான் இந்த இன்டைனுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சைட்டோபிளாசம் வந்து 2 செல்லாக டிவைட் ஆயிருக்கும் இன் அ மெச்சூரான ஒரு பாலன் கிரெயின். இது என்ன 2 செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் த வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஒன் இஸ் த ஜெனரேட்டிவ் செல். VCGC அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ வெஜிடேட்டிவ் செல் வந்து பெருசாக இருக்கும். ஓகே, அதில் ஃபுட் ரிசர்வ் நிறையா இருக்கும் அண்ட் இர்ரெகுலர்லி ஷேப்டான ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ பேசிக்லி ஃபார் சப்போர்ட்டிங் த growth of the embryo. Now when you look at the generative cell, in the generative cell தான் வந்து spindle shape-ஆ இருக்கும். Okay, so please note down the pointers மட்டும்.
இந்த ஒரு ஸ்பிண்டில் ஷேப்டான நியூக்ளியஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் ஸ்டேஜ்லேயே வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகே, இன்னொரு 40% செல்ஸில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி 2 மேல் கெமீட்ஸாக ஃபார்ம் ஆகும். இஸ் தட் கிளியர் பசங்களா? Is that clear? So in the generative cell வந்து will divide to form the 2 male gametes. மேம் அப்போ ரிலீஸ் ஆன அந்த 60%ல என்ன ஆகும்? அது ஸ்டிக்மால போய் லேண்ட் ஆயிட்டு உள்ள போற கேப்ல அது டிவைட் ஆகி அதுக்கப்புறமா வந்து it will form the 2 male gametes. Did you understand பசங்களா? Is it clear? Okay, Viba is asking about the ploidy. So ploidyங்கிறது வந்து எத்தனை குரோமோசோம் நம்ம கிட்ட இருக்குங்கிறது தான் பசங்களா ploidy. So ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் தான் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா that is called haploid. 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொன்னா that is diploid. 3 செட் குரோமோசோம் இருக்குன்னா ட்ரிப்ளாய்டு, அதே மாதிரி டெட்ராப்ளாய்டு, இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ எத்தனை செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இப்போ நம்மலாம் டிப்ளாய்டான ஆர்கானிசம் அப்படின்றப்ப ஒரு செட் அம்மா கிட்டேருந்து ஒரு செட் அப்பா கிட்டேருந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ சேம் திங் எல்லா எம்ப்ரியோமே இப்போ டிப்ளாய்டான ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னாலுமே மேல் பிளான்ட்லேருந்து ஒரு செட் குரோமோசோம் வரும், ஃபீமேல் பிளான்ட்லேருந்து ஒரு செட் குரோமோசோம் வரும். ஓகே, இஸ் தேர் கிளியர்? ஓகே, Krupa, 3 outer layer protecting the microsporangia. So see, if you see 3 outer layers, அதாவது the protective layers, like I told you, when you look at the structure of the anther or you look at the structure of the microsporangium, anga vandu what do we see? We see an epidermis, endothecium, and then sporogenous tissue ku ulla we have the tapetum. That's going to be the structure kana. Okay. கௌஷிக் டிஎஸ் ஆஃப் ஆன்தர் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் போனால் இங்கே வந்து மேபி பாலன் கிரெயினை பற்றின ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் ட்ரா அ குட்டி டயக்ராம் ஆஃப் த பாலன் கிரெயின். அதை தவிர தே வில் நாட் ஆஸ்க் யூ எனி டயக்ராம்ஸ் ஃப்ரம் திஸ் செக்ஷன். ஓகே ஓகே, ரோஷினி மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறதுக்கான இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் வந்து ஒரு செல் தானே டிவைட் ஆகி ஃபர்தராக மைக்ரோஸ்போர்ஸ் கொடுக்க போகுது. அந்த டிவைட் ஆகிற அந்த ஃபஸ்ட்டு செல்லை வந்து நம்ம மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் வந்து தே ஹாவ் when they in the sporogenous tissue la vandu they will definitely have these microspore mother cells. Other divide agi is going to form the microspore tetrads. Okay, Bruce Wayne, tapetum sporopollenin synthesize பண்ணனுமா அப்படினு கேட்டா, see it's a very in detailed ஆன ஒரு level of research வந்து is needed for that. அது வந்து you don't have to remember, just remember that எனக்கு வந்து tapetum is a nourishing layer for the pollen grains, and pollen grain ஓட ஸ்ட்ரக்சர்ல எக்ஸைன்ல we have the sporopollenin. யார் அந்த sporopollenin synthesize பண்றாங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த டைம்ல. Okay, clear? So when you look at the male structure pasangla, first pre-fertilization event la நம்ம என்ன பார்க்கிறோம், males ஓட male reproductive organ ல வந்து anther இருக்கு, filament இருக்கு. antherக்கு உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா we have the microsporangium. இந்த ஒரு microsporangium அப்படின்னு சொல்கிறது வந்து is nothing but 4 layers இருக்கு. We have epidermis, the endothecium, we have the sporogenous tissue, and அதுக்கு உள்ள we have the tapetum. ஓகே, ஸோ ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் தான் வந்து நமக்கு இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருக்குது. அவங்க தான் they are going to undergo microsporogenesis and they are going to form the pollen grains. And the pollen grains வரதுக்கு முன்னாடியான ஸ்ட்ரக்சர் என்ன? It is going to be the microspore tetrad. Clear? இந்த microspore tetrad வந்து further mature ஆகி தான் is going to form the pollen grain. Now இந்த pollen grain பொறுத்தளவில் இதில் 2 விதமான செல்ஸ் இருக்கு, vegetative cell and the generative cell. generative cellல இருக்கக்கூடிய என்னோட நியூக்ளியஸ் வந்து 60% அப்படியே ரிலீஸ் ஆகிடும், பட் 40%ல வந்து ஃபர்தரா மைட்டோசிஸ் மூலமா 2 மேல் கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த ஒரு pollen grain சுற்றி we have a very very strong coating which is the
எக்ஸைனுடைய ஸ்போரோபோலனின். ஓகே, ஸோ ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக இந்த பாலன் கிரெயினை யாரும் டீக்ரேட் பண்ணிட முடியாது. ஓகே, இஸ் தட் கிளியர்? கிளியர் everyone? Pramila Madhava Kannan, all chapters will be revising in this section Kanna. Okay, yes. Roshni, so on the 4 balls of tissue you can see in the diagram இல்லையா, so அதுக்குள்ள இருக்கிற இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கக்கூடிய டிஷ்யூ தான் நம்ம ஸ்போரோஜினஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஓகே, right. So Sendil Arun, that's another question. So pollen grain வந்து is very nutritious இல்லையா, ஸோ அதை எப்படி வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு சில ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்ணா அது ஒரு ப்ராடக்டாக வெளியே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து நேச்சுரலி ஆக்கரிங் எந்த ஒரு என்சைமுமே cannot degrade the sporopollen. ஸோ இன் நேச்சர் இட் cannot be degraded, பட் அதை வந்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் பொட்டென்ஷியலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட்? Okay, clear? Okay, Tamil Amudan ரொம்ப டீட்டெயில்டா அவுட் ஆஃப் சிலபஸ் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆல் CBSE பேப்பர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக NCERTல தான் இட் இஸ் என்க்ளோஸ்ட், ஸோ அதனால டோன்ட் வரி. ஓகே, ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஐ எம் டிஸ்கஸிங் ஹியர் வித் யூ. Okay, so this is all about the male structure pasangla. So now coming into the female la vandu what do we see? We are seeing the pistil. So pistil ingarda nammaloda female reproductive organ. Idhula namakku stigma, style and the ovary is present. Now in the ovary ki ulla vandu pathinga appdin sonna we have particular ana oru enna solradhu, in the ovary la dhaan we have the ovarian cavity, okay, or the locule. இந்த லோக்யூலுக்கு உள்ள என்ன இருக்கு, ஆர் இந்த ஒரு ஓவேரியன் கேவிட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have the placenta. ஓகே, அண்ட் பிளசென்டான்னு சொல்லும்போது எக்ஸ் எல்லாமே எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது தான் வந்து இஸ் த பிளசென்டா. ஸோ இந்த பிளசென்டால தான் வந்து we have the ovules. Now இந்த ovules-ஓட ஒரு சயின்டிஃபிக் நேம் தான் வந்து இஸ் Megasporogenesis. Clear everyone? So we have the ovary kulla ஒரு cavity இருக்கு which is the ovarian cavity. அங்க தான் we have the placenta, and placenta க்கு உள்ள தான் வந்து நம்மளோட இந்த ovules are present which we call as the megasporangia. Now megasporangium ஓட structure, now this you can see in your textbook also. So while I am going through this thing, you can definitely look into your textbook. So if you see, this is how it looks. Okay, இது மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர். ஐ எம் நாட் ட்ராயிங் தி என்டையர் டயக்ராம், அண்ட் யூஸ்வலி இந்த ஒரு எக்ஸ்டென்சிவ் டயக்ராமை தி டு நாட் ஆஸ்க் இன் யுவர் எக்ஸாம் ஆல்சோ, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒரு ஸ்டாக் இருக்குது தட் இஸ் கனெக்டட் டு த பிளசென்டா. அதுதான் வந்து நம்மளோட ஃபியூனிக்கல். ஓகே, ஸோ ஃபியூனிக்கலுங்கிற ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பிளசென்டாவோட அட்டாச் ஆக போகுது. தென் ஆஃப்டர் தட் இன்னர் அந்த ஒரு உள்ள வந்து வி ஹாவ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு செல் விச் இஸ் த எம்ப்ரியோ சாக். ஓகே, நம்ம எம்ப்ரியோ சாக் வந்து இஸ் present in the middle. Now in the embryo sac சுத்தி there is one layer of cells which we call as the nucellus. Okay pasangla, is that clear? And nucellus சுத்தி we have two layers which is the inner and the outer integument. Okay, okay everyone. Now ஒரு குட்டி notch மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் called the xylem. ஸோ ஹைலம் வழியாக தான் நாளை பின்ன என்னோட எம்ப்ரியோ எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சீட்லேருந்து வெளியே வர ஒரு நாட்ச் தான் இந்த ஹைலம். பட் இப்போதைக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரில் திஸ் இஸ் ஹவு த மெகாஸ்போரான்ஜியா லுக்ஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் த ஃபியூனிக்கல் வழியாக இஃப் யூ கம் இன்சைட் இந்த என்டையர் ஓவியூல் ஸ்ட்ரக்சரில் நடுவில் வி ஹாவ் எம்ப்ரியோ சாக்கை சுற்றி வி ஹாவ் த நியூசெல்லஸை சுற்றி வி ஹாவ் த இன்டெகுமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்டெகுமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒரு செல்லை வந்து பைண்ட் பண்ணியிருக்கும். ஒரே ஒரு குட்டி இடத்துல மட்டும்தான் வந்து இந்த ஒரு இன்டெகுமெண்ட் இருக்காது. ஸோ இந்த இன்டெகுமெண்ட் இல்லாத இந்த ஒரு குட்டி இடம் இருக்கு இல்லையா, திஸ் we call as the மைக்ரோபைல்.
Okay, so micropylar end or micropylar pole அப்படின்னு சொல்லலாம். இந்த micropylarக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் வந்து chelazal pole or chelazal end. Clear பசங்களா? Is it clear? So இந்த micropyle அப்படிங்கிறது தான் வந்து is on one side, chelaza is on the other side. So இது வந்து நான் egg cell explain பண்ணும்போது it will be even more clear to you. But so far is it all good to you? Everyone? Okay. Yes, Pooja, that's what we are seeing. Okay, structure of megasporangium தான் இப்போ நான் சொல்றேன். Abhishek, what is the purpose of the chelazal end? So chelazal end la வந்து antipodal cells இருக்கும். So usually base of the ovule and the opposite end mark பண்றதுக்கான ரெண்டு poles தான் இது. Okay, so further if you see development la வந்து இந்த ஒவ்வொரு regionsமே வந்து are identified as particular regions. அந்த வழியா போனாதான் வந்து the male gamete can reach the female gamete, fertilization நடக்கும் எல்லாமே அப்படி இருந்ததுன்னா the polarity of the egg cell has to be clear. Okay everyone, so this is the megasporangium oda structure. Understood? Now இதுக்கு உள்ள இருக்கு இல்லையா? Now இந்த nucellus வந்து பாத்தீங்கன்னா இந்த embryo sac-க்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு sac. So if you see அங்க sporogenous tissue-க்கு உள்ள we had tapetum that was nourishing the pollen grains. So இங்க வந்து embryo sac-க்கு nourish பண்றதுக்கான ஒரு layer of cells தான் வந்து நம்மளுடைய இந்த nucellus. Okay, so இந்த nucellus வந்து is going to nourish the embryo sac, and இந்த embryo sac-க்கு உள்ள தான் நம்மளோட இந்த ஒரு female gametophyte is present. So in the embryo sac, okay, or the entire embryo sac வந்து is coming from ஒரு cell which we call as the megaspore. Okay, so megaspore னு ஒரு cell வந்து is going to divide and form the embryo sac. Now இந்த megaspore எங்கேந்து வந்தது? is coming from a megaspore mother cell. Okay, and process of forming the megaspore is what? is Megasporogenesis. Clear pasangla? Is it clear to all of you? Okay, so now if you see this particular megaspore, okay, இந்த ஒரு megasporங்கிறது இப்போ எப்படி microsporogenesisல நமக்கு ஒரு microspore tetrad வந்துச்சோ அதே மாதிரி 4 செல் டிவிஷன் நடக்கும். ஆனா ஒரு megaspore தான் ஃபங்க்ஷனலா நமக்கு கிடைக்கும் at the end of the megasporogenesis. Is it clear? So 4ல 3 will degenerate, only 1 மட்டும் தான் will remain. So ஒரு single functional megaspore is obtained. So அதனால இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? monosporic-ஆன development அப்படினு சொல்லுவோம். சரியா பசங்களா? Now when you look at the embryo sac ஓட structure, okay, this is the embryo sac ஓட ஒரு structure. So initially எனக்கு கிடைச்ச அந்த ஒரு particular megaspore-ல இருந்து 2 செல் ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 8 செல்ஸும் டிஃபரன்ஷியேட் ஆகும். Okay, understood? So ஒரு cell is becoming 2, 2 is becoming 4, 4 is becoming 8. Now இந்த 8 cells வந்து when it is going to differentiate என்னெல்லாம் ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் chelazal endல வந்து I am going to have 3 cells which forms the antipodal cells. Okay, so it's going to form the antipodal cells. Then இந்த பக்கம் micropylar end தாண்டி அந்த பக்கத்துல வந்து 3 cells are going to be there. அதுல வந்து 2 cells are going to be my synergids and ஒரு egg cell is going to be present. And இந்த செல்லோட நடுவுல வந்து 2 polar nuclei is going to be there. Okay பசங்களா? So embryo sac குள்ள megasporogenesis நடந்ததுக்கு அப்புறமா what is going to happen? மெகாஸ்போரோஜெனசிஸ்ல ஒரு மெகாஸ்போர் தான் நமக்கு கிடைக்க போகுது. அந்த ஒரு மெகாஸ்போர் 2ஆ டிவைட் ஆகி 4ஆ டிவைட் ஆகி 4 8ஆ டிவைட் ஆகி அந்த 8 நியூக்ளியையுமே is going to arrange itself into இந்த ஒரு pattern wherein 3 antipodal cells and இந்த பக்கம் வந்து 2 synergids and ஒரு egg cell, நடுவுல 2 polar nuclei. Understood? So அதனால மொத்தம் 8 நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த ஒரு டிஃபரன்சியேஷனை நம்ம பார்க்கலாம்.
Is it clear பசங்களா everyone? So இந்த 8 nucleate stageல வந்து நமக்கு இந்த ஒரு egg apparatus, antipodals and நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு polar nuclei நமக்கு கிடைக்குது. Okay, so here if you see in the polar nuclei வந்து it is only nuclei but present in the ஒரே central cell. So இது ஒன்னாயிடும் இல்லையா, 8 nucleus இருந்தாலும் எத்தனை cells இருக்கு, 7 cells. So இது 8 nucleate 7 celled stage அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். Clear-ஆ பசங்களா? So embryo sac is nothing but the female gametophyte which is having a 7 celled 8 nucleate structure. Okay, clear? Hari the doctor. So usually இப்போ நான் வரைஞ்ச embryo sac வந்து இன்வெர்டடாக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. ஸோ நான் அந்த மெகாஸ்போர் இது அந்த மெகாஸ்போரான்ஜியமோட டயக்ராம் வரையும் போது மைக்ரோபைலரின் மேலே இருந்தது, இங்கே கீழே இருக்குதுன்னு தானே சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நமக்கு டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த ஓவியூல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. பட் நம்ம இப்போ வந்து இந்த டயக்ராம் வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஐதர் வே மைக்ரோபைலர் எண்ட் அண்ட் செலேசல் எண்ட் தான் முக்கியம். ஸோ கீழே எக்ஸல் இருக்கிறது வந்து இஸ் த மைக்ரோபைலர் எண்ட், whereas the antipodals இருக்கிறது வந்து is the chelazal end. Okay, so please remember that. Clear everyone? Is it okay everyone? Okay, any doubts so far? Nothing? So I am only sticking to your NCERT பசங்களா. எது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ I am only going to study that. Okay, SK Kiro, please do not go into any detail. நம்ம NCERT ல என்ன இருக்கோ we will stick on to that. Okay, clear? Yes Asia, mostly ஒரு ஓவியூல்ல ஒரு embryo sac தான் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு embryo sac நமக்கு ஒரே ஒரு செல் தான் வந்து இஸ் கோயிங் டு ஃபார்ம் த என்டையர் எக் செல். ஸோ ஒரு ஓவியூல்னா ஒரு சீட், அவ்வளோதான். தட்ஸ் வாட் கணக்கு. ஸோ ஒரே ஓவரியில் ஆனால் எக்கச்சக்கமான ஓவியூல்ஸ் இருக்கலாம், அது தப்பில்லை. ஓகே, கிளியர்? இஸ் தட் கிளியர் பசங்களா? ஆல் ரைட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு கம் அண்டர் அவர் ப்ரீ-ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஓகே எவ்ரி ஒன்? ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஹியர் பசங்களா? ஓகே, இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் வந்து இங்கே வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் அண்ட் ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இதானே கேட்குறீங்க, பிஇசி பிஇஎன். ஸோ அது வந்து ஐ வில் கம் when I'm teaching you the next section. ஓகே, ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்போது ஐ வில் டீச் யூ தட். சரியா? ஸோ அவசரப்படாதீங்க. ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்து சேட் பாக்ஸில் வந்து ஐ எம் ஏபிள் டு சி இந்த ஒரு ஃபியூலிஃபார்ம் அப்பேரட்டஸ்னா ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ்னா என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ பசங்களா இது வந்து பாலன் டியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் பசங்களா ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸை பற்றி நம்ம பேசணும். ஸோ இங்கே வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் தேட், வி வில் கம் டு தட், டோன்ட் வரி. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய டவுட்ஸ் இருக்குது, பட் வில் கம் டு தட், டோன்ட் வரி. சரியா? Okay, so first in the pre-fertilization structure and events we have seen the microsporogenesis and microsporangium structure, megasporogenesis and megasporangium structure. Okay, now next from there we are going to come into pollination. ஸோ ஒன்ஸ் நம்மளோட பாலன் கிரெயின் தயாராயாச்சு, இந்த பக்கத்தில் நம்மளோட எம்ப்ரியோ சாக் அண்ட் எக் செல் வந்து தயாராயாச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த பாலன் கிரெயின் போய் அந்த எக் செல்லை மீட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் டு த ஸ்டிக்மா இஸ் வாட் வி கால் ஆஸ் த பாலினேஷன். Okay, so remember the chapter like a story பசங்களா. So you start off with the anatomy. எப்படி வந்து என்னோட பிளான்ட் ஓட ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. நான் ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் பார்த்ததுக்கு அப்புறமா மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தாச்சு. Now both of these have to meet. Now meetingக்கு வந்து what is the process? It is
pollination. So என்னென்ன விதமான pollinations இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first thing, ஒரே பூக்குள்ள அந்த ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா, அதாவது என்னோட ஒரு பைசெக்சுவலான ஃப்ளவரில் எனக்கு ஒரே ஃப்ளவரில் போத் ஆண்ட்ரோயிஷியம் அண்ட் கைனோயிஷியம் இஸ் ப்ரெசென்ட் அப்படின்ற பட்சத்தில் அந்த பாலனே அந்த ஸ்டிக்மாவை ஃபர்டிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பாலினேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், we call it as self pollination or autogamy. ஓகே, இதே வந்து ஒரே மரம், ஓகே, ஒரே பிளான்ட், பட் அந்த பிளான்ட்டில் வேறு வேறு இடங்களில் எனக்கு போத் த மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ட்டாக இருக்கிறப்ப ஒரே பூக்குள்ளன்னு சொல்ல முடியாது, பட் ஒரே பிளான்ட்டில் இருக்கிற என்னோட மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேட் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஜீனோகேமி. ஓகே, கம்ப்ளீட்டாக மரமே வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஃபீமேலான ஒரு மரம், என்னோட மேலான மரம் வேறு இடத்துல இருக்குது. ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிளான்ட்டிலேருந்து நம்ம பாலினேட் ஆயிக்கும் பொழுது we call it as geitonogamy. ஓகே, கிளீஸ்டோகேமி அண்ட் கேஸ்மோகேமி அப்படிங்கிறது இஸ் ஃபர்தர், அதாவது அவங்க க்ளோஸ் ஆவாங்களா இல்லை ஓப்பன் ஆவாங்களாங்கிறத பேஸ் பண்ணினா ஒரு இது ஐஸ்வர்யா. ஸோ சம்டைம்ஸ் வந்து பூ திறக்கவே திறக்காது, உள்ளேயே வந்து பாலினேஷன் முடிஞ்சிடும். தட்ஸ் வாட் யூ கால் அஸ் கிளீஸ்டோகேமி. ஓகே, கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? இஸ் இட் கிளியர்? ஸோ ஆட்டோகேமிங்கிறது என்னது? என்னோட வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் என்னோட இந்த ஒரு the anther and the stigma of the same flower is going to get pollinated. That is autogamy. ஓகே, ஒரே மரம் இருக்குது, அந்த ஒரு மரத்தில் இருக்கிற ஃபீமேல் அண்ட் மேல் ஃப்ளவர்ஸ் ஆர் கோயிங் டு பாலினேட் இஸ் geitonogamy. அண்ட் தென் கம்ப்ளீட்டாக என்னுடைய மேல் ஃப்ளவர் இஸ் ஆன் ஒன் பிளான்ட் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் இஸ் ஆன் another plant அப்படின்றப்ப that is xenogamy. Okay, did I say the opposite? No, that is correct only. Xenogamy na the different plants. Okay, my bad. I think I would have confused because of the order. So autogamy ingiradhu same flower, same plant, different flower ingiradhu geitonogamy, and different maram totally அப்படிங்கிறது xenogamy. சரியா பசங்களா? ஸோ யூ நோ வாட், ஆக்சுவலி another குட்டி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் பிட்வீன். ஓகே, ரொம்ப கிளாஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றப்ப என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஒரு பப்பாயா மரம் வச்சாங்க. அந்த பப்பாயா மரம் வச்சோடனே பப்பாயாவா காய்ச்சி தொங்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வாட் ஹேப்பன்ட் வாஸ், அவங்க பப்பாயாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, பப்பாயாவே வரல. ஏன்டா வரலன்னு சொல்லி பூக்காரனை கூப்பிட்டு கேட்டோம், அந்த செடி பண்ணுறவங்களை கூப்பிட்டு கேட்டால் தான் வந்து அவங்க சொன்னாங்க, மேம் இது மேல் மரம், இந்த இதில் பூவே இல்லையே, எப்படி பப்பாயா காய்க்கும் அப்படின்னு. ஓ ஷிட், வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லி அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து என்டையர் மேல் பிளான்ட் கேன் பி டிஃப்ரெண்ட், ஃபீமேல் பிளான்ட் கேன் பி டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆல் த வே இங்கேருந்து பூ போய் அங்கே ஃபர்டிலைஸ் ஆனோம் இல்லையா, ஸோ தட் வில் பி கால்ட் ஆஸ் அ xenogamy. ஓகே, சூப்பர். ஆமாம், இந்த வருஷம் புது பசங்க இருக்கீங்கல்ல, அப்போ உங்களுக்கு கதை சொல்ல வேண்டாமா? ஓகே, alright, so next moving on to the agents of pollination. So in the or transfer of pollen grains from the anther to the stigma can happen through wind and water. ஓகே, ஸோ நம்ம விண்ட் காற்று வந்து பாலனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், தண்ணிக்குள்ளே நான் பாலனை ரிலீஸ் பண்ணி விட்டேன்னா அது ஸ்டிக்மாக்கு எடுத்துகிட்டு போகலாம், அல்லது நான் ஒரு சில இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் மூலியமாக கூட இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபரை நான் கொண்டு வரலாம். ஸோ எனக்கு லைஃப் இல்லாத மோட்ஸ், அதாவது விண்ட், வாட்டர் எல்லாமே எனக்கு ஏபயோட்டிக் மோட்ஸ் ஆஃப் பாலினேஷனில் வரும். வேறேஸ் எனக்கு உயிருள்ள இனங்கள், என்னோட பறவைகள், என்னோட இன்செக்ட்ஸு, வண்டு, பேட்டு, இது எல்லாமே வந்து வில் கம் இன் டு த பயோட்டிக் ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன். கிளியர் பசங்களா? ஸோ மூணாவது செக்ஷன் ஆஃப் த சாப்டர் இஸ் ஆல்சோ ஓவர். ஓகே, ஸோ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் பார்த்தாச்சு, அண்ட் தென் வி சா த ப்ரீ-ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் ஆஃப் கேமெட்டோஜெனசிஸ் எப்படி நடக்குதுங்கிறது, அண்ட் தென் வி சா பாலினேஷன் ஆல்சோ. கிளியர்? Is that clear பசங்களா? So cleistogamous and chasmogamous again I am seeing in the comments. So cleistogamous na தொறக்கவே தொறக்காது பசங்களா. So autogamy தான் நடக்க போகுது அப்படின்றப்ப நான் எதுக்கு பூ திறக்கணும்னு சொல்லி க்ளோஸ்டாகவே இருந்துச்சுன்னா that is cleistogamous. நார்மலாக எல்லா பூ மாடியும் திறக்கும், ஆனால் அது தனக்கு தானே செல்ஃப் பாலினேட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் that is a chasmogamous flower. ஓகே,
Now geitonogamy is through the same plant, okay, but then வந்து xenogamy அப்படிங்கிறது is completely different ஆன plant. Okay pasangla, now coming to agents of pollination, wind, water and your insects. So biotic and abiotic idu vandu I have already discussed with you. Clear no so far? Casmogamous, Clitogamous solliyache Sada and Kaushik. Is it clear? Yes Kaushik, Plasmogamous or Keistogamous irundha kuda it is still autogamy only, self pollination only. Yes, Darshan Venkat, because we are going to do all the chapters in this session. Okay. So, Pooja, biotic and abiotic பார்க்கும்போது abiotic is உயிர் இல்லை. So, all your wind, water எல்லாமே abiotic. Whereas, all the insects, வண்டு வந்து pollinate பண்ணுது, இல்லை சில பறவைகள் வந்து pollinate பண்ணுறாங்க, bat pollinate பண்ணுறது, இது எல்லாமே வந்து will come under your biotic ஆன ஒரு pollination. Okay. Yes, definitely pre-fertilization event la gametogenesis is very important. Adhilin questions varlam. Okay, it is an important part. Alright, so parts of the flower, pre-fertilization mudinjachu. Now pollination mudinjachu அப்படின்றப்ப now next வந்து my fertilization has to take place. இல்லையா? Now in the fertilization or post-pollination ஆன events என்னென்ன, pollination ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த pollenum என்னுடைய egg cellum has to meet இல்லையா? ஸோ இந்த ஒரு மீட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pollen pistil interaction அப்படின்னு சொல்லலாம். ஸோ pollination ஆனதுனால கண்டிப்பாக வந்து என்னுடைய பிஸ்டல் வந்து will get பிஸ்டல்குள்ளே போய் என்னோட ovules will get fertilized அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா விதமான பாலனும் எல்லா பிளான்ட்ஸையும் cannot fertilize. ஓகே, ஒரு சில பாலன் தான் ஒரு சில பிளான்ட்ஸை வந்து it can fertilize. ஸோ இந்த ராங் டைப் ஆஃப் பாலனா இல்லை கரெக்ட் டைப் ஆஃப் பாலனான்னு பார்க்கறது தான் கம்பேட்டபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த ரைட் டைப்பான பாலன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டிக்மாவோட ரியாக்ட் பண்ணும்போது அது இட் வில் அலோவ் த ஃபார்மேஷன் ஆஃப் அ பாலன் டியூப். Is it clear பசங்களா? ஸோ இந்த ஒரு கம்பேட்டபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து we will see if the pollen can fertilize the embryo sac or not. Okay, so first thing என்ன, recognition, acceptance and rejection. So first இது கம்பேட்டபிளா இல்லையா அப்படின்னு ஸ்டிக்மாவில் இருக்கிற ஒரு சில ரிசெப்டர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா it will take the pollen inside. So உள்ள எடுத்துக்கிச்சு அப்படின்னா that is acceptance. இல்லை no pollen tube was formed அப்படின்னா that is rejection. Now from there next what will happen is germination of the pollen tube. Okay, so இந்த pollen tube வந்து what it does அப்படின்னா ஸ்டிக்மாலிருந்து ஸ்டைல் வழியா, so my entire இது வழியா as you all can see this image, ஸ்டிக்மாலிருந்து this is the pollen tube here. Okay, so இந்த ஒரு pollen tube வந்து will grow and it will come to the, so எந்த செல் எல்லாம் எந்த pollenலாம் 2 cell ஸ்டேஜில் ரிலீஸ் ஆச்சு, நான் சொன்னேன் இல்லையா 60% 2 cell ஸ்டேஜில் தான் ரிலீஸ் ஆயிருக்கும்னு, அந்த 2 cell ஸ்டேஜில் இருக்கிற pollen எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் டிவைட் ஆகி 3 cell ஸ்டேஜுக்கு வரும். ஓகே, இந்த 2 கேமீட் வந்து அந்த ஒரு ஜென்ரேட்டிவ் செல் வந்து 2 கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, இந்த 2 கேமீட் வந்து ஃபர்தராக will come into the pollen tube. ஓகே, and இந்த pollen tubeல வந்து ஓவரிக்கு வந்த உடனே ஒரு பர்டிகுலர் கேமீட் வந்து, ஸோ ஓவரிக்குள்ளே எப்படி வரும், ஓவியூலுக்குள்ளே வரும்பொழுது மைக்ரோபைலர் எண்டில் தான் திஸ் pollen tube will enter the cell, egg cell. ஓகே, ஸோ இந்த ஒரு மைக்ரோபைலர் எண்டில் வந்து இந்த ஒரு கேமீட்ஸ் வந்த அப்புறமா ஒரு கேமீட் வந்து will fuse with my egg cell. ஓகே, is it clear பசங்களா? ஒரு பர்டிகுலர் கேமீட் வந்து will fuse with my egg cell and இன்னொரு பர்டிகுலர் கேமீட், 2 கேமீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இன்னொரு கேமீட் வந்து will fuse with the polar nuclei. ஸோ 2 polar nuclei இருந்தது, இப்போ plus the male gamete has become a triploid ஆன ஒரு nucleus. ஸோ இந்த triploid ஆன nucleus is called as an endosperm. This is what will develop into the endosperm. Is it clear? So 2 polar nuclei plus ஒரு male gamete forms the triple fusion
and இன்னொன்று வந்து is my double அதாவது syngamy which is nothing but the normal fertilization. So ஒரு normal syngamy-யும் ஒரு triple fusion-ம் நடக்கிறதுனால this is called as double fertilization. Is it clear பசங்களா? Is it clear to all of you? So Surender, see it's not mentioned in your NCRT, but in the கீழே ஒரு group of cells இருக்கு இல்லையா, your synergids and your egg cell together form your filiform apparatus, nothing else. Okay, clear பசங்களா? Is it clear? So filiform apparatus is nothing but the synergids. Synergid cells irukku illaya, that is what is forming your filiform apparatus. Adukku naduvula irukra in the egg cell will get fertilized by the male gamete. Okay, clear everyone? So post pollination, first pollen pistil interact panni idhaan correct ana pollen nu therinjadukku apparama germination of the pollen tube will happen, and once pollen tube is germinated, it will enter the microbial end. Anga rendu male gametes one egg cell oda fuse agum, forming the syngamy, forming the zygote, and innonu will undergo triple fusion, forms the endosperm. Okay, now coming to the next part, which is the post-fertilization events. So fertilization mudinjache அப்படின்றப்ப fertilizationக்கு அப்புறமா endosperm and the embryo will start forming. Okay, so endosperm அப்படிங்கிறது தான் is the nourishing ஆன part of the cell பசங்களா. Is it clear everyone? So இந்த ஒரு nourishing ஆன part is nothing but, okay, so now when you look at the endosperm, okay, so first என்னோட நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லறச்ச ரெண்டு போலார் நியூக்ளியை was there. இப்போ அதோட சேர்ந்து ஒரு மேல் gamete has fused. So இந்த ஒரு நியூக்ளியஸ் is what I will call as the primary endosperm nucleus. Okay, and in the entire cell is known as the primary endosperm cell. So PN-க்கும் PEC-க்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. It is nothing but the nucleus or the cell that we are referring to. So இந்த ஒரு endosperm will divide and it will form the nourishment for the embryo, because embryo போய் நிலத்துல பதிஞ்சு அங்கேருந்து நியூட்ரிஷன் எடுக்கிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் இந்த embryo சப்போர்ட் பண்ணணும்ல, that is nothing but my endosperm. Okay, whereas if you look at the embryo formation, இந்த ஒரு zygote further it will divide, okay, and இது ஒரு ப்ரோ எம்பிரியோவா மாறி, இந்த ப்ரோ எம்பிரியோ ஃபர்ஸ்ட் உருண்டையா இருக்கும், அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப்டா மாறும், அதுக்கப்புறமா ஒரு மெச்சூரான ஒரு எம்பிரியோவா it will form. Okay, so இந்த ஒரு எம்பிரியோ ஃபார்மேஷன்ல தான் இந்த ஒரு பர்టిక్యులர் எம்பிரியோக்கு first of all ரெண்டு காட்டிலிடான்ஸ் டெவலப் பண்ணிக்கும். Okay, so dicotyledon, monocotyledon அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. So cotyledons are nothing but also protecting or கூட இருந்து ஃபைங் the embryo. Okay, so எங்கேருந்து வருது இந்த ஒரு cotyledon அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்பிரியோ சுற்றி நியூசெல்லஸ் இருந்ததில்ல, that will now develop into the cotyledons, and in the cotyledons சுற்றி நம்மளோட integuments will be present. Okay, now இந்த ஒரு எம்பிரியோல இருந்து மேல and கீழே we have two regions of tissue which is called as the epicotyl and the hypocotyl. Okay, so epicotyl அப்படின்னு சொன்னா the portion above the level of cotyledons and below the level of cotyledons சொல்லும்போது நம்ம hypocotyl அப்படின்னு சொல்லுவோம். சரியா? So now if you look at the embryo or structure, மேல ஒரு tip will grow into the shoot, that is called as a, so if you look at the embryo, இதானோட எம்பிரியோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு எம்பிரியோவில் டிப்பில் I have a structure called the plumule. Okay, clear? Now plumule will grow into the shoot. இங்கே I have the radicle. Radicle will grow into the root. Is it clear? Is it clear everyone? Now ஒரு monocotyledonல பாத்தீங்கன்னா அதே மாதிரி மேல hypocotyl epicotyl இருக்கும். We have the plumule and the radicle, but இத சுத்தி எக்ஸ்ட்ராவா we have a cap plumule சுத்தி called the coleoptile, and radicalக்கு coleorhiza. So coleoptile and the coleorhiza. Clear பசங்களா?
Is it clear? So இந்த மாதிரி embryo develop ஆனதும் next வந்து we have the seed. சீடுங்கிறது என்னது? இந்த காட்டலிடனோட இந்த எம்ப்ரியோவோட சேர்ந்த ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இன்டெகுமெண்ட் எல்லாம் போட்டு நம்ம வெளியிலிருந்து பார்க்குற அந்த ஒரு இதுதான் வந்து இஸ் த சீட். நான் எல்லாருமே நிலக்கடலை சாப்பிட்ருப்பீங்கல்ல. ஸோ நிலக்கடலையில் இந்த 2 ஷெல்லுக்கு நடுவில் ஒரு குட்டியான ஒரு பீஸ் இருக்கும். ஓகே, அந்த டிப்பில் வந்து ஒரு குட்டியான ஒரு 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 எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் எம்ப்ரியோ. அதை சுற்றி இருக்கிற 2 காட்டிலிடன்ஸ் தான் வந்து நீங்கள் கடலையில் பார்க்குற அந்த 2 ஹாஃப். ஸோ 2 ஹாஃபை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே யூல் ஃபைண்ட் த எம்ப்ரியோ. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் புதைச்சிங்கன்னா அந்த எம்ப்ரியோ தான் வளருமே தவிர இந்த வெளியே இருக்கிற காட்டிலிடன் வந்து இஸ் ஓன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் நரிஷ்மெண்ட். ஓகே, ஸோ மோனோகாட் அண்ட் டைகாட்னா என்ன? இந்த காட்டிலிடன் வந்து ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருந்ததுன்னா அது மோனோகாட். 2 காட்டிலிடனாக இருந்ததுன்னா அது டைகாட். ஓகே ஓகே, ப்ளூமியூல் அண்ட் ஸ்கியூட்டெல்லம் ஆர் சேம் அப்படின்னா கிடையாது. நோ சுரேந்தர். ப்ளூமியூல் அப்படிங்கிறது கோலியாப்டைல் கவர் பண்ணுற ஒரு செக்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ தட் வில் க்ரோ இன் டு த ஷூட். ஓகே, ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்கிற ஃபுட் ரிசர்வ் ஒரு அங்கே இருக்கிற அந்த காட்டிலிடனை we call as a scutellum. Is it clear? கிராஸ் ஃபேமிலியில் பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்சு கிராஸ் ஃபேமிலியில் பர்டிகுலராக அந்த காட்டிலிடனுக்கு பேர் தான் ஸ்கியூட்டெல்லமே தவிர இட்ஸ் நாட் த சேம். ஓகே, எஸ் கிரு, காட்டிலிடான்ஸ் வில் ப்ரொடெக்ட் த எம்ப்ரியோ அண்ட் வில் ஆல்சோ கிவ் ஃபுட் ஃபார் த எம்ப்ரியோ. ஓகே, நோ ஐஸ்வர்யா, நாட் ரியலி. அந்த மோனோகாட் டயக்ராம் டெஃபினெட்லி கேட்பாங்க. ஸ்கியூட்டெல்லம் இருக்கிறது, கோலியாப்டைல், கோரியோரிசா, அது வந்து இன்கேஸ் ஆஸ்க் யூ மே ஹேவ் டு ட்ரா ஆர் சம்டைம்ஸ் லேபிள் த டயக்ராம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேன் கம். Okay, Sada Lakshmi is asking for artificial hybridization. Okay, so before we continue, let me just give you a kutti this thing on artificial hybridization. So artificial hybridization இங்கிறது என்னது? நமக்கு தேவையான ஒரு fertilization நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். So which is not happening in nature, let's say. So இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணணும்? என்னோட ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவரில் ஆந்தரை கட் பண்ணி விட்டுறணும். பிகாஸ் சப்போஸ் அந்த ஒரு ஆந்தர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட பாலனே வந்து ஸ்டிக்மாவில் விழுந்துரும்ல. ஸோ செல்ஃப் பாலினேஷன் கண்டிப்பாக நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன்னா முதல்ல ஆந்தரை கட் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த ஓகே, லெட் மீ புட் அ குட்டி போர்ஷன் ஹியர் ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ரிவைஸ் லேட்டர் ஆல்சோ. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து emasculation. Emasculation என்ன? First I am going to cut out the anther from the flower so that self-pollination will not happen. Then I have the bagging. அதாவது ஸ்டிக்மாவை I will cover. ஓகே, ஸோ தட் வேறு பை மிஸ்டேக்காக எந்த பாலனும் விழுந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி பேக்கிங். தென் வாட் ஐ டூ த ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். எனக்கு தேவையான பிளான்ட்டோட பாலன் எடுத்து இந்த ஸ்டிக்மாவில் டஸ்ட் பண்ணி விட்ருவேன். டஸ்ட் பண்ணிவிட்டு ஐ வில் டூ த ரீபேக்கிங். ஸோ ரீபேக்கிங்கில் என்ன நடக்குது? இங்கே வந்து திருப்பியும் கட்டி விட்டேன்னா ஐ எம் நாட் அலோவிங் எனி சான்ஸ் ஃபார் எனி அதர் பாலன் டு கம் அண்ட் ஃபர்டிலைஸ் த பர்டிகுலர் ஃப்ளவர். ஸோ எனக்கு பிடிச்ச பாலனை நான் இந்த ஃப்ளவரில் ஃபர்டிலைஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜனியை வந்து என்னால் உருவாக்க முடியும். தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். இஸ் இட் கிளியர் பசங்களா? Everyone? Okay, any other questions? Let me see. Okay, இங்கே வந்து one child has asked outbreeding devices இல்லையா? ஸோ அதாவது outbreeding devices அப்படிங்கிறது ஒரு சில ஃப்ளவர்ஸில் பைசெக்சுவலாக ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேச்சுரலான மெக்கானிசம்ஸ் மூலியமாக அந்த ஃப்ளவரே வந்து ஒரு செல்ஃப் பாலினேஷனை தடுத்துக்கும். எப்படி அப்படின்னா ஒரு பேரியர் இருக்கும் ஆந்தருக்கும் ஸ்டிக்மாக்கும் நடுவில். ஸோ அதனால நினச்சா கூட ஆட்டோகேமி cannot happen. தென் ரெண்டாவது வந்து என்ன? அவங்களோட பொசிஷன். ஸோ ஒருவேளை என்னோட ஸ்டிக்மாவோட பொசிஷன் ஆந்தரை விட ஹையராக இருந்துச்சு
லெவல்ஸ் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்போ பாலன் வந்து ஸ்டிக்மா மேலே நேச்சுரலாக விழுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணிப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா மெச்சூரேஷன் ஸ்டேஜஸில் வந்து அதாவது ஆன்தர் மெச்சூர் ஆகி பாலன் ரிலீஸ் பண்ணும்போது ஸ்டிக்மாவும் மெச்சூர் ஆனால் தான் ஃபர்டிலைசேஷன் கேன் ஹேப்பன். ஸோ ரெண்டுமே வேறு வேறு நேரங்களில் நடக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து என்னுடைய ஃபர்டிலைசேஷனை ஆட்டோகேமியை செல்ஃப் ஃபர்டிலைசேஷனை தவிர்த்துக்கலாம். அதுதான் அவுட் ப்ரீடிங் டிவைசஸ். ஓகே, is it clear? Indu agents of pollination is already done kanna. Okay, is it clear? All right, now coming back to the seed. Okay, now when you look at the seed pasangla, inda oru seed la vandu albuminous or exalbuminous, I mean non-albuminous or exalbuminous அப்படினு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு சீடிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து இஸ் தேர். கிரு, ஐம் கமிங் டு இட். ஓகே, ஸோ எண்டோஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆச்சு. நான் இந்த எண்டோஸ்பெர்ம் என்ன பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு நரிஷ் த ஜைகோட். வேற ஒன்றுமே அதுக்கு வேலை கிடையாது. ஆர் நரிஷ் த எம்ப்ரியோ. நான் இந்த ஒரு காட்டில்டனுக்குள்ள இந்த ஒரு எம்ப்ரியோக்குள்ள எனக்கு வந்து இந்த ஃபுட் ரிசர்வ் ஆன என்னோட எண்டோஸ்பெர்ம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டில், எனக்கு வந்து கொஞ்சம் கூட எண்டோஸ்பெர்மே பாக்கி இல்லை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ நான் ஆல்புமினஸ் ஆன ஒரு சீட். ஓகே, சீட் ஆனதுக்கு அப்புறமா எம்ப்ரியோ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் நான் ஆல்புமினஸ். ஆனால் அதே இது ஒரு சில பார்ட் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம் வந்து மிச்சம் இருக்குது. உதாரணத்துக்கு வீட்டில் இல்லை மேஸில், இது ரெண்டுமே எக்ஸாம்பிள்ஸ் கிவன் இன் யுவர் NCERT. அந்த மாதிரியான பிளான்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு எண்டோஸ்பெர்ம் வந்து பாக்கி இருக்குது அப்படின்றப்ப we call it as a exalbuminous ஆன ஒரு சீட். Is it clear? Is it clear பசங்களா? ஸோ ஒரு சில கேசஸில் என்ன ஆகும்னா அந்த நியூசெல்லஸே வந்து இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஓவர். ஸோ நியூசெல்லஸே கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறப்ப we call it as the perisperm. ஓகே, ஸோ இதெல்லாம் நடந்து என்னோட சீடு ஃபார்ம் ஆயாச்சு அப்படின்றப்ப இந்த சீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் டார்மெண்ட்டாக கூட இருக்கும் பசங்களா. இந்த டார்மென்சி பீரியடை தாண்டி தான் இந்த சீடு கரெக்டான ஃபேவரபிளான ஒரு இது வரும்பொழுது, ஒரு கண்டிஷன் வரும்பொழுது தான் இட் வில் ஜெர்மினேட். ஓகே, இல்லாமல் இந்த சீடு வந்து வில் கம்ப்ளீட்லி ரிமைன் அண்ட் வில் லாஸ்ட் ஃபார் மெனி இயர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ சீட் அண்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷன் வந்து எப்படி நடக்குது? ஒரு போஸ்ட் ஃபர்டிலைசேஷனான ஒரு ஃப்ளவரில் வந்து இந்த ஓவியூல் வந்து சீடாக மாறிடுச்சு. நான் இந்த ஓவரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஓவரி வந்து வில் டிஃப்ரென்ஷியேட் இன்டு லேயர்ஸ் பசங்களா. அண்ட் ஒரு வால் ஆஃப் த ஓவரி வில் டெவலப் விச் இஸ் த பெரிகார்ப். And then உள்ள வந்து we have endocarp and then the endocarp, I mean mesocarp and endocarp அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே இருக்கிற பல்பியான லேயர், க்ரஸ்ட் லேயர் எல்லாமே வந்து will form the fruit உடைய different walls. ஸோ வெளியில் வந்து ஒரு பெரிகார்ப் டெவலப் ஆகி இந்த ஓவரியை சுற்றி வந்து ஒரு பெரிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஃப்ரூட்டாக இட் இஸ் கோயிங் டு க்ரோ. சம்டைம்ஸ் இந்த ஓவரி மட்டும் இல்லாமல் ஓவரியோட சேர்ந்து இந்த தாலமஸ் அதெல்லாமே கூட வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷனில் பங்கெடுத்துக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரூட் வந்து we call as a false fruit. பட் ஓவரி மட்டுமே ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா we call as a true fruit. Okay, so I'm just mentioning false and true fruit here. So that will indicate whether ஓவரி தான் ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணுதா இல்லை வேறு ஏதாவது பார்ட்டும் இந்த ஃப்ரூட்டோட சேர்ந்து வருதா அப்படிங்கிறதுக்கு. ஓகே, is it clear? Is it clear everyone? Now ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷனே இல்லாமல் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து we call as parthenogenesis. ஓகே, நான் இன்னொரு ஒரு டெர்மினாலஜி இருக்குது கால்ட் ஏப்போமிக்சிஸ். மேம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் சீடும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் பார்த்தினோகார்பிக்கான ஒரு ஃப்ரூட். ஓகே, ஸோ ஒரு சில ஹார்மோன்ஸ் மூலியமாக ஒரு சில இது மூலியமாக சீட்லெஸ்ஸான ஒரு ஃப்ரூட்டை என்னால் ஆர்டிஃபிஷியலாகவும் டெவலப் பண்ணலாம், இல்லை நேச்சுரலாகவும் இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது which we call as the பார்த்தினோகார்பிக்கான ஃப்ரூட். ஓகே, now ஏப்போமிக்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா the seed is formed without fertilization. ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் சீடு ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஏப்போமிக்சிஸ். சீடே இல்லாமல் நான் ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணேன்னா தட் இஸ் பார்த்தினோஜெனசிஸ்.
Is it clear, pasangla? So apomixis and parthenogenesis, please do not confuse. Parthenogenesis is fruits without fertilization. Okay, anga seed kadayadu. All these fruits will be seedless. But apomixis அப்படிங்கிறது seed is formed without the fertilization. So it is kind of like ஒரு sexual reproduction மாதிரியே it will mimic. ஆனா it is not sexual reproduction. Clear pasangla? Is it clear? Okay, so now what happens is in some fruits, okay, some fruits what happens is ஒரு embryo விட அதிகமா வந்து ஒரே சீடுல இருக்கும். That is known as polyembryony. So usually நான் என்ன சொன்னேன், ஒரு seed அப்படின்னா ஒரு ovule. அந்த ஒரு ovuleக்குள்ள என்ன இருக்கும், ஒரு embryo sac இருக்கும். அதில இருந்து ஒரு fertilization ஆகி ஒரு seed நமக்கு கிடைக்கும். But ஒரு சில நேரங்கள்ல like for example citrus மாதிரியான இதுல வந்து ஒன்றை விட அதிகமான embryo ஒரே seedல இருக்கும். Understood? Is it clear? So that's all pasangla, chapter is over. So any quick doubts I will clear and then move on to the next chapter. Dormancy na enna? Okay, so if you see pasangla, dormancy is nothing but seed வந்து inactive அது பாட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும். எப்போ அதுக்கான favorable condition வருதோ அப்போ மட்டும்தான் அது germinate ஆகி ஒரு புது plant ஆக முடியும் இல்லையா? So அது வரைக்குமே வந்து what is going to happen, இந்த ஒரு seed வந்து அது பாட்டுக்கு inactive அது பாட்டுக்கு உயிரோட இருக்கும். ஆனால் எந்த ஒரு actionமே அதில் தெரியாது. So that is called as dormancy. Okay, clear everyone? All right, so இதோட நம்மளோட sexual reproduction முடிஞ்சது பசங்களா. So I think we can go a little faster also from here on. Okay, is it clear everyone? Okay, apomixis and parthenogenesis, I'll repeat one more time. Apomixis அப்படிங்கிறது வந்து seed without fertilization. Parthenogenesis இங்கிறது fruit without fertilization. Okay, and then we have the polyembryony wherein ஒரே ovuleக்குள்ள நிறைய embryos வந்து நமக்கு இருக்கலாம். More than one embryos வந்து நமக்கு இருக்கலாம். Okay, that is polyembryony. Clear pasangla? Okay, so இதுக்கு அப்புறம் நம்ம next chapter ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. Human reproduction. Actually sexual flowering I think I took a little more time, but இதுக்கு அப்புறம் I'll try to keep a little more pace so that quick-ஆ நம்ம revision முடிச்சிடலாம். Okay, right, so when you come to human reproduction pasangla, first of all நம்ம human reproduction la வந்து we all follow sexual ஆன ஒரு reproduction where gametes are formed and fusion of gametes ல இருந்து கிடைக்கிற zygote தான் is going to develop into a new human being. Okay, and ஒவ்வொரு reproductive system லையுமே male and female reproductive system ல we have primary and accessory organs. So what are the primary and accessory organs? Primary sex organ is something that will produce the main ஆன gamete, but in இந்த கேமீட்டை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மிச்ச ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து we will call as an accessory organ. கிளியர்? யார் ஒருத்தர் அந்த கெமீட் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பிரைமரி ஆர்கனில் வருவாங்க. ஓகே, is it clear? So human reproduction la first we will start off with the anatomy pasangla, male reproductive and the female reproductive system. Shall we begin with that? Enga Shruthi ma'am class na energy therikka venama. Can I see the stars pasangla everyone? Yes, I am not human, definitely. Lakshmi it is. I will definitely discuss as I am going through the chapter. Okay, enga stars therikka vidunga chat box la. I want to see some energy in the chat box. That's the spirit. Bruce, Hari, Asmiya, Surender, Kavi, Meera. Yes, na innu oru chapter mudichittu break tharen, don't worry. Okay, so at least ஒரு 3-4 chapters முடிச்சிட்டு ஒரு break போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வரதுக்கு சரியா இருக்கும். Okay, all right. Okay, so coming to the male and the female reproductive system, first we will study the gross anatomy. Now we have the male reproductive system. Male reproductive system la who is the primary sex organ? It is the testis. Okay, so testis is going to produce the sperm as well as the male order reproductive hormone which is testosterone. Okay, so main ana
sex organ யாரு is the testis. Now இந்த testisல இருந்து என்னோடைய ஸ்பெர்ம்ஸை வந்து வெளியே வரைக்கும் transport பண்றதுக்கான எல்லா டியூப்ஸையுமே I will call as an accessory duct. Okay, who are these ducts? Testisல இருந்து உடனே வெளியே கொண்டு வரதுக்கு I have something called the retetestis and vasa efferentia. Now vasa efferentia ல இருந்து just testisக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு super coiled ஆன structure இருக்கு called the epididymis. Okay, so from the testis I have the epididymis. Now இந்த ஒரு epididymisல இருந்து ஒரு long tube is going to come loop over the urinary bladder like you can see here and come into the loop over the urinary bladder and come. So in the long on a tube is called what? Vas deferens. Okay, now in the vas deferens urinary bladder kitta vanda odane inge vandu two important ana or accessory glands I have called the seminal vesicle. Okay, so seminal vesicle enna produce pannom? It will produce a seminal fluid which is very rich in fructose. Okay, edukina nourishment of the sperms kaga vendi. So in the seminal vesicle vandu is producing seminal fluid என்றப்ப இந்த seminal vesicle ஓட ductayum இந்த vas deferens போய் fuse ஆகி ஒரு common ஆன duct is formed called the ejaculatory duct. Okay, so இதோட tube and this one together will form a common tube called the ejaculatory duct. Now in the ejaculatory duct will now fuse with the urethra. Okay, will fuse with the urethra, and in the urethra vandu will cross the prostate gland, it will cross the bulbourethral gland, and it will come out into the external genitalia or the penis. So in the males urine transport பண்றதுக்கும் semen transport பண்றதுக்கும் there is a single duct which is the urethra. So urethra is functioning as the urinogenital duct. Clear pasangla? Is it okay everyone? Okay, so seminal vesicle oda ennoda vas deferens சேர்ந்து ejaculatory duct is fusing into the urethra. Now urethra வந்து will come and end in the external genitalia. Now I said it's passing through two important ஆன glands. So மொத்தம் மூணு important ஆன accessory glands இருக்கு. யார் அவங்க? Seminal vesicle, prostate and the bulbourethral. Seminal vesicle ங்கிறது வந்து fructose rich, it is for the nourishment of the sperms. Prostate gland வந்து will give an alkaline ஆன fluid. ஏன் அப்படின்னா female ஓட reproductive tract is acidic in nature. So அந்த acidic ஆன natureல sperms செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த alkaline ஆன fluid வந்து will help to balance out the acidity and protect the sperms. Okay, and then bulbourethral gland vandu is going to secrete mucus that is used for lubrication of the penis during the transfer of gametes. Clear? Now you have the external genitalia in the males which is the penis, and it is also acting as the copulatory organ. So adudha vandu female oda body la poi sperms deposit pandradhukku it is going to help. Okay, is it clear? Okay, Kiru is asking, ma'am, what's the difference between vasa efferentia and vas deferens? So, Kiru, if you see testis lerinde, says testis ku ulla vandu we have the seminiferous tubules. Okay, seminiferous tubules la dhaan nammaloda exact spermatogenesis நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு seminiferous tubule இருந்து வெளியே அந்த எபிடிடமிஸுக்கு கூட்டிட்டு வரத்துக்கு நமக்கான ஒரு லிங்க் தான் வந்து இந்த vasa efferentia. Okay, and then epididymis la irundha mele urinary duct urinary bladder தாண்டி seminal vesicle க்கு வரதுக்கு we have the vas deferens. Okay, is it clear? Surender, the reproductive system diagrams are not important. Usually they don't ask you to draw the entire system. It is not asked. Okay, so seminiferous tubules la nammaloda irukra specialized ana cells vandu will divide and form the sperms. In the sperms vandu is transported through the accessory ducts, comes to the accessory glands, and glands oda secretion ellam சேர்ந்து கடைசில இந்த secretions or the seminal plasma plus the sperms is called as the semen.
Okay, is it clear? Now we will see the exact testis kulla eppadi irukku appdin pathina. We have seminiferous tubules. In the seminiferous tubules la rendu important ana cells irukku pasangla, which is the spermatogonia and the Sertoli cells. So spermatogonia da further divide agi it is going to form the sperms through spermatogenesis. இந்த Sertoli cells வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு spermatozoaவை transform பண்றதுக்கும் அவங்கள mature பண்றதுக்கு help பண்றதுக்கும் we have the Sertoli cells. Clear பசங்களா? Is that okay everybody? Right. So this is the male reproductive system. Male reproductive system diagram தேவை இல்லை. Okay, then if you look at the female reproductive system, again inge vande we have the primary sex organ, all the ovaries. So in the ovaries vande they are going to produce hormones also. So anga eppadi vande our testis was producing testosterone, ingeyum vande the ova is going to produce two important hormones, which is the estrogen and the progesterone. Okay, rendume vande females ode cycles maintain pandrathukum female reproductive characteristics kum romba important ana hormones. Okay, now the ovaries are the main sex organs. Now in the ovary release பண்ற egg வந்து transport பண்றதுக்கான ஒரு முக்கியமான accessory duct is the oviduct or the fallopian tube. Okay, so in the fallopian tube ல வந்து மூணு regions இருக்கு பசங்களா. Infundibulum, which will catch the egg immediately, funnel shaped இருக்கும். So அதுல ஒரு சில finger like structure இருக்கும் called the fimbriae. So அதுதான் egg pick up பண்ணிட்டு it's going to bring it further into the fallopian tube. Infundibulum kaprama ஒரு வைடான region இருக்கு called the ampulla. இங்க தான் fertilization will take place. Okay, and ampulla க்கு அடுத்து ஒரு குட்டி part இருக்கு called the isthmus, which is going to connect to the uterus. Clear? So ampulla is the wideana region in the tube and then narrowana region is called the isthmus. So in the fimbriae, அதாவது finger like projection, funnel மாதிரியான infundibulum, அகலமான ampulla and narrowana isthmus. இதெல்லாம் தான் சேர்ந்து is going to form the oviduct. And in the oviduct ல தான் நம்ம fertilization பார்க்க முடியும். Okay, so egg release ஆகி egg இந்த fallopian tube ஓட ampulla க்கு வரும்பொழுது அதே நேரத்துல spermsum அங்க வந்தாதான் fertilization will take place. Otherwise fertilization is not possible. Understood? So isthmus வந்து egg connect பண்ணி uterus க்கு கொண்டு வந்துரும். Now uterus என்ன அப்படினா it is the site of implantation. Okay, and this is where the fetus will develop. So இது ஒரு inverted pair மாதிரியான ஒரு sac like structure பசங்களா. And in the uterus ல வந்து பாத்தீங்கன்னா fundamentally மூணு layers வந்து நம்ம பார்க்கலாம், which is the perimetrium, வெளியே இருக்கக்கூடிய fibrous ஆன ஒரு connective tissue covering, and then we have the myometrium, smooth muscles இருக்கு. Delivery of the child போது contractionக்கு பங்கு பெறுற main smooth muscle in the myometrium, and then we have the endometrium. So endometrium வந்து is the innermost layer. So இங்க தான் வந்து நிறைய cyclic changes will happen. இதுதான் rich ஆன nutritious ஆன blood supply இருக்கக்கூடிய region, which will support the baby during development. Okay, is it clear? Lakshmi, both are same. One is called in the plant, இன்னொன்று is called in the animal. அவ்வளவுதான். Okay, yes, Ishan, very good. Specifically fertilization will be in the ampullary isthmus junction da. Yes, okay. So in the reproductive system oda diagram தேவை இல்லை. Usually they don't ask you to draw. Maybe female is better, but male reproductive system usually கேட்க மாட்டாங்க. Okay, even if female reproductive system is asked, நீங்க ரொம்ப perimetrium, myometrium, endometrium அளவுக்கு you don't have to break down the diagram. Simple ovaries, oviduct, uterus, vagina and cervix காமிச்சிங்கன்னா is more than sufficient. Okay, now uterus oda end la vandu or kutti narrow neck like structure irukum, which is called as the cervix. Okay, so in the cervix oda canal along with the vagina rendum சேர்ந்து தான் is forming the birth canal during parturition of the baby. Now in the ஒரு cervix க்கு கீழ we have vagina, which is a tubular ஆன ஒரு organ, and இங்க தான் sperms are deposited during insemination. Okay, and it is the copulatory organ of the female.
சரியா? Now coming to the external genitalia in the females, 5 different places are there. So first part is the mos pubis. So mos pubis வந்து cushion ஆன fatty tissue on the pelvic region. And then there are 2 folds of flesh. அது நம்ம labia majora and labia minora அப்படினு சொல்லுவோம். And then there is a clitoris. அது வந்து ஒரு சின்ன finger like projection present in the external genitalia. And then there is hymen. Hymen இங்கிறது ஒரு partial ஆன ஒரு membranous covering on the vagina. Is it clear? So mos pubis, labia majora, labia minora, clitoris and the hymen. அஞ்சும் சேர்ந்தது தான் வந்து external genitalia, also called as the vulva in the females. Okay pasangla? And then reproductive system in the female nu sollumbodhu not just the actual reproductive organ but also mammary glands will come part of the reproductive system also. So mammary glands la vandu pathina milk is produced for lactation pasangla during the embryonic development. Okay, fetus valandittirukumbodhu there are hormones from the placenta that is released, hormones from the ovaries that are released, from the pituitary that is released, that will cause the mammary glands to differentiate and anga milk production வந்து ஆரம்பிக்கும். Is it clear everyone? Yes. So mammary glands along with the entire female reproductive anatomy we have finished. Any questions so far? Ishan, I will tell you the important diagrams Kanna, don't worry. Okay. So at last once I finish the chapter I'll tell you the important diagrams, don't worry. Okay. Right, so these are all your anatomy of the female and male reproductive system. Now coming to the gametogenesis. What is gametogenesis? Gamete form பண்ற process is called gametogenesis. அதில் sperm form பண்ற process is spermatogenesis. Ovum form பண்ற process is called oogenesis. Okay. Now spermatogenesis எங்க நடக்குது? Testis குள்ள இருக்கிற seminiferous tubulesல நடக்குது. இந்த ஒரு seminiferous tubulesல special kinds of cells are there which is the spermatogonia. Okay. So இந்த spermatogonia வந்து mitosis form பண்ணி நிறைய division ஆகி இது வந்து என்ன form பண்ணும்? First ஒரு primary spermatocyte form பண்ணும். இந்த primary spermatocyte வந்து will now undergo meiosis. Meiosis undergo பண்ணி it will form the secondary spermatocyte. Secondary spermatocyteல இப்ப half the number of chromosomes தான் இருக்கும். Okay, so n number of chromosomes இருந்த என்னோட spermatogonia இருந்து எனக்கு primary spermatocyte 2n numberல கிடைச்சது. Okay, I'm sorry, 2n number of spermatogonia and primary spermatocyte இருந்து n number of எனக்கு n chromosomes இருக்கிற என்னோட secondary spermatocyte is formed. இந்த secondary spermatocyte further meiosis 2 complete பண்ணும்பொழுது what will happen? It will produce 4 cells that are n number of chromosomes. Okay, so இந்த 4 cells தான் we call as the spermatid. இந்த spermatid என்ன பண்ணும்னா Sertoli cells ஓட attach ஆகி it will form the mature ஆன spermatozoa. So ஒரு proper head ஓட மேல வந்து acrosome, enzymes இருக்கிற acrosome and nucleus இருக்கிற ஒரு head, and then வந்து ஒரு neck region இருக்கு followed by the middle place with the mitochondria and a tail. So this particular final structure வந்து is what we call the mature sperm or the spermatozoa. Okay everyone? So இந்த ஒரு spermatogenesis முடியறப்ப 4 equal ஆன spermatozoa நமக்கு கிடைக்குது. Okay? Is that clear? That is the process of spermatogenesis. Now, இது வந்து pubertyல ஆரம்பிச்சு life full continue ஆகும் பசங்களா. But if you look at oogenesis, that is the formation of the ovum. So, ovum form பண்றது or egg cell form பண்றது வந்து is called oogenesis. Now, இது வந்து slightly different from spermatogenesis. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க வந்து embryonic stageலயே வந்து என்னோட oogonia multiply ஆகி differentiate ஆகி primary oocyte form பண்ணி அது prophase 1ல போய் arrest ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு primary oocyte வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா pubertyல there is no division at all. ஸோ எவ்வளோ oocytes வந்து embryonic stageல டெவலப் ஆச்சோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஒரு prophase 1ல arrest ஆயிட்டு puberty வரைக்கும் வெயிட் பண்ணும்.
pubertyல வந்ததுக்கு அப்புறமா there will be the formation of a secondary oocyte. Okay, so in the secondary oocyte வந்து will always be released. அதாவது அந்த secondary oocyte வந்து என்ன ஆகும், it will go and arrest in metaphase 2. Okay, it will go arrest in metaphase 2 of meiosis 2ல போய் அது arrest ஆயிடும். ஸோ egg ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ovulation அப்போ கண்டிப்பாக இந்த secondary oocyte மட்டும்தான் வந்து is getting released. சரியா பசங்களா? இந்த ஒரு secondary oocyte வந்து further எப்போ fertilization நடந்து sperm contactல வருதோ அப்பதான் வந்து it will finish meiosis 2 ஒரு mature ஆன ovum அது produce பண்ணும். Clear? Is it clear to all of you? Is it clear to all of you பசங்களா? So if you see ஒரு embryonic stageலியே வந்து primary oocyte form பண்ணி அது வந்து pubertyல secondary oocyte form பண்ணி அதுக்கப்புறமா fertilization அப்பதான் ovum அப்படிங்கிறது ஒன்று ஃபைனலாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன, spermatogenesisல we saw ஈக்குவலான 4 sperms வந்து were released. பட் இந்த கேஸ் ஆஃப் oogenesis அப்படி ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னா there will be a ஒரு பெரிய செல் that will retain எல்லா cytoplasm and ஒரு polar body is released secondary oocyteலியே. செகண்டரி oocyte ஃபர்தராக ஓவம் ஃபார்ம் பண்ணும்போதும் எல்லா சைட்டோபிளாசமும் ஒரே பல்கில் ரீட்டைன் ஆகிட்டு இன்னொரு ஒரு செகண்ட் போலார் பாடி வில் பி ரிலீஸ்ட். Okay, is it clear? So spermatogenesis and oogenesis are forms of your gametogenesis, which is extremely important pasangla. So in case it is asked in your board exam, நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு flow chart மாதிரி, okay, you can draw or உங்க textbook லயே வந்து there is a clear cut just on the cells divide ஆகிறது மட்டும் is given இல்லையா. So அந்த diagram வந்து நீங்க attach பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆன்சருக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும். Okay, always write in points Krishnamurthy, that is always the best thing. ஓகே, சுரேந்தர் ஸ்பெர்மாட்டோசோவாங்கிறது கடைசி ஸ்ட்ரக்சர் கண்ணா, பட் ஜஸ்ட் ஆஃப்டர் மியோசிஸ் நமக்கு கிடைக்கிற 4 செல்ஸ் ஆர் கால்ட் யுவர் ஸ்பெர்மாட்டிட். அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் வில் ஃபார்ம் த ஸ்பெர்மாட்டோசோவா. ஓகே, ரைட். ஸோ நவ் வி ஹேவ் ஃபினிஷ்ட் gametogenesis ஆல்சோ. நவ் கம்மிங் டு த ஃபீமேல்ஸ் டியூரிங் gametogenesis, இந்த oogenesis ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி oocyte வந்து எவ்ரி மந்த் ஒரு செகண்டரி oocyte வந்து will be released. ஸோ இந்த ஒரு சேஞ்ச், இந்த ஒரு ரிலீஸ் ஆஃப் த எக் ஓட சேர்ந்து endometrial lining also undergoes cyclic-ஆன changes. இதுதான் we call as the menstrual cycle. So ideally இந்த ஒரு cycle வந்து 28 நாள் to 29 நாள் இருக்கும், and somewhere in the between we can find the ovulation taking place. Is it clear பசங்களா? ஸோ இந்த ஒரு ovulation அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து is the release of the secondary oocyte or release of the egg in common terms. Understood பசங்களா? Is it clear? Yes. Menstrual cycle-கான diagram is important. Diagramனா எந்த diagram? நான் நீங்கள் உட்காந்து அந்த entire இதை வந்து நீங்கள் வரைய வேண்டாம். அதாவது graphs எல்லாம் வச்சு you don't have to draw that entire thing. நீங்கள் என்ன வரையணுமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேபி உங்களோட அந்த menstrual cycle பற்றியோ இல்லை ஓவரியோடைய டெவலப்மெண்ட்டை பற்றி கேட்கும்போதோ கிராஃபியன் ஃபாலிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம ஓவரியில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி oocyte இருக்கா, இதை சுற்றி ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும், which is the follicular cells or the granulosa cells. நான் இதுதான் வந்து ப்ரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ after it undergoes certain changes இந்த oocyte சுற்றி நிறைய ஒரு layer of cells will start coming called the secondary follicle. நான் இந்த ஒரு follicle-லியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு fluid like pocket வந்து will start developing called the tertiary follicle. நான் இது வந்து mature ஆகி ஒரு ப்ராப்பரான மெச்சூர் ஃபாலிக்கல் ஃபார்ம் பண்ணும், which is the Graafian follicle. ஓகே, ஸோ Graafian follicle அப்படிங்கிறது பசங்களா என்னோட என்டையர் fluid filled cavity will be there, which is called as an antrum. ஓகே, என்னோட oocyte சுற்றியும் வந்து there will be some specialized cells and a lot of granulosa cells that are present in the
follicle. So இதுதான் என்னோட mature follicle or Graafian follicle. இது rupture ஆகி release ஆகும்பொழுது தான் என்னோட egg is thrown out. Now once the egg is thrown out, what will happen? In the remaining cells எல்லாமே will reduce and form something called the corpus luteum. Okay, and in the corpus luteum வந்து will further on degenerate and disappear at the end of the cycle. Is it clear? Now இதுதான் how the follicles will grow. Okay, now இதை கூட நீங்கள் வரையணுங்கிற அவசியம் மோஸ்ட்லி இருக்காது. Now menstrual cycle ஓட diagram ஏன் மேம் important அப்படின்னா லேபிளிங்கில் கேட்கலாம், இல்லை உங்களோட கேஸ் பேஸ் அனாலிசிஸில் they may ask you related ஆன questions. Okay, so அதனால் அந்த ஒரு இது தேவையே தவிர yes Lakshmi, you can draw, but usually menstrual cycle diagram la vandu you can just mention the phases and enna hormones anga irukku enna changes nadakudunu eludinale it is more than sufficient. Okay, but if asked you can draw this particular diagram, but on the graph diagram vandu is too much for you, you need not remember that. Okay, but definitely go through the diagram because labeling la andha madri related questions la you can get that diagram. சரியா? ஸோ இந்த ஒரு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் த menstrual phase. ஸோ ஷெட்டிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம் வில் ஹேப்பன். முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கு அடுத்து ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரைமரி ஃபாலிக்கல் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் வரைக்கும் க்ரோ ஆகிறது தான் வந்து இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ். ஸோ இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் ஊசைட்டை சுற்றி இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் எஸ்ட்ரோஜன். அண்ட் இந்த ஒரு எஸ்ட்ரோஜன் வந்து இஸ் கோயிங் டு கோ அண்ட் டெல் த யூட்ரஸ், சரிப்பா நீ திருப்பி டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லி யூட்ரஸை வந்து இட் இஸ் கோயிங் டு க்ரோ. கிளியர்? ஸோ யூட்ரஸ் வந்து க்ரோ ஆக இந்த ஒரு ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்து ஃபாலிகுல்ஸும் க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபாலிகுல்ஸ் க்ரோ ஆக ஃபாலிகுலர் செல்ஸ் அனுப்புகிற எஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், யூட்ரஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நான் ஓவியுலேட்டரி ஃபேஸில் LH ஹார்மோன் வந்து ஒரு பீக் வரும்பொழுது அப்போ ஓவியுலேஷன் வில் பி ட்ரிகர்ட் அண்ட் அந்த ஒரு ஓவியுலேஷன் ப்ராசஸில் எக் இஸ் ரிலீஸ்ட். ஓகே, எக் ரிலீஸ் ஆன அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, பாக்கி இருக்கிற செல்ஸ் வில் பி கன்வெர்டட் டு த கார்பஸ் லூட்டியம். ஸோ இந்த ஒரு கார்பஸ் லூட்டியம் வந்து வில் நவ் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ப்ரொஜெஸ்ட்ரான். அது யூட்ரஸை இன்னும் கொஞ்சம் கூட தயார்படுத்தி இட் வில் ப்ரிப்பேர் ஃபார் இம்ப்ளான்டேஷன். கிளியர்? Is it clear பசங்களா? ஸோ ஹார்மோனல் ரெகுலேஷன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு பி FSH and LH பிட்யூட்ரியிலேருந்து ஃபாலிகுலர் க்ரோத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி ஓவியூலேஷனுக்கும் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஓகே, அண்ட் தென் என்னோட ஃபாலிகுலர் ஃபேஸில் ரிலீஸ் ஆகிற எஸ்ட்ரோஜன் வந்து யூட்ரஸை ப்ராலிஃபரேட் பண்ணி க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நரேஷ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு மெயின்டைன் த எண்டோமெட்ரியம். எண்ட் ஆஃப் த லூட்டியல் ஃபேஸ் ஒருவேளை ப்ரெக்னென்சி இல்லை, ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கிளியர்லி என்னோட corpus luteum degenerate ஆயிடும் and as a result வந்து progesterone வந்து will decline. progesterone காணாம போயிடுச்சுன்னா the endometrium will break down starting the fresh cycle which is the menstrual phase. Okay, understood? So menstrual phase 1லிருந்து 5 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 9 நாள் we have the follicular phase. Around the 14th day we have the ovulatory phase and then அடுத்த 14 days will comprise my luteal phase. Clear everyone? This is all about your menstrual cycle. Okay, so என்னெல்லாம் stages இருக்கு, stagesல என்ன நடக்குது, ஹார்மோன்ஸ் என்ன இருக்குங்கிறது இங்கே முக்கியமான ஒரு கட்டம். Okay, is that clear? Then coming on to fertilization. ஒருவேளை எப்போ எக் ரிலீஸ் ஆகுதோ அப்போ வந்து என்னுடைய ஆம்பியூலரி ரீஜனில் வந்து ஸ்பெர்ம்ஸும் வந்து இந்த எக்கும் ரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கட்டத்தில் வந்து வாட் வில் ஹேப்பன், ஃபர்டிலைசேஷன் வில் ஹேப்பன். ஸோ த ஸ்பெர்ம் அண்ட் த ஓவா வில் ஃபியூஸ் டுகெதர். நான் ஹவ் இஸ் திஸ் ஃபியூஷன் கோயிங் டு ஹேப்பன்? என்னோட செகண்டரி ஊசைட் ஆர் எக் செல்லில் வந்து நியூக்ளியஸ் இஸ் இந்த இன்சைட். ஸோ நியூக்ளியஸ் தான் வந்து இப்போது செகண்டரி ஊசைட் ஸ்டேஜில் இருக்குது. நான் இதை சுற்றி வி ஹாவ் a layer called the zona pellucida. Okay, zona pellucida சுத்தி we have some radiating cells called the corona radiata. Okay, so corona radiata. ஸோ இந்த ஒரு கொரோனா ரேடியேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் லேயர் ஆஃப் மாடிஃபைடான கிரானியுலோசா செல். ஸோ ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில செல்ஸும் அதோட சேர்ந்தே இட் வில் கெட் ரிலீஸ்ட்.
Okay, so now if you see pasangla இந்த ஒரு corona radiata and zona pellucida penetrate பண்றதுக்கு தான் sperm ஓட headல இருக்கிற acrosome வந்து will release some enzymes. So ஒரு sperm வந்து இந்த egg cell ஓட contactல வந்த உடனே இந்த ஒரு layers இருக்குல்ல zona pellucida அதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற layers எல்லாமே will undergo some changes and will block any other sperm from fertilizing. So ஒரு egg என்னைக்குமே ஒரு sperm மட்டும் தான் fertilize பண்ண முடியும். So it will prevent any polyspermy that will happen. Okay pasangla, is it clear to everybody? Yes. So once இந்த ஒரு sperm வந்து penetrate பண்ணி இங்க வந்து once it comes in contact with the oocyte உடனே என்னாகும் இந்த ஒரு nucleus will finish the oogenesis, it will finish the meiotic division, it will convert to ovum and in the ovum will fertilize, in the ஒரு pronucleus will fertilize with the male nucleus and form the zygote. Okay, now oogenesis சொல்லி கொடுக்கும்போது I said unequal ஆன division நடக்குது, எல்லா cytoplasmic bulkயும் ஒரே செல்ல retain பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு retain பண்ற ப்ராசஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are securing a lot of cytoplasm. எதுக்குன்னா இப்போ fertilize ஆனதுலேருந்து இந்த செல் போய் implant ஆற வரைக்கும் இந்த cytoplasmல தான் it has to thrive. ஸோ அதனால தான் இந்த bulk is retained. Okay, ஸோ ஒருவேளை fertilization ஆச்சு அப்படின்னு சொன்னா the zygote is formed and multiple divisions of cells will happen, mitosis will happen. So இந்த zygote வந்து ஒரு செல், இது ரெண்டு செல் ஆகும், ரெண்டு 4 செல் ஆகும், 4 செல் ஆகி 8 லேருந்து 16 செல் வரும்போது we call it a morula. So morulaங்கிறது just ஒரு ball of cell. Now இந்த ball of cell வந்து will now differentiate into ஒரு outerஆன ஒரு layer which we call as the trophoblast layer. Okay, and then we have the inner cell mass இங்கே உள்ள. Okay, is it clear? So we have the trophoblast layer and the inner cell mass. இந்த stage தான் வந்து we call as the blastocyst. Clear pasangla? Is it clear everyone? Okay, I'll come to the questions just after this portion. Okay, right, so it forms the blastocyst under mitotic ஆன divisionல. So இந்த blastocyst form பண்ண உடனே இந்த trophoblast layer, so by this time அந்த ampullaல இருந்து uterusக்கு வந்துரும். இந்த ஒரு trophoblast layerல இருந்து ஒரு சில finger like projections போய் uterus ஓட it will bind and fix. இந்த ஒரு fixing process தான் we call as implantation. So fertilization முடிஞ்சு ஒரு 7 to 9 days அப்புறமா the blastocyst will get implanted. Is it clear pasangla? Is it clear to all of you? So human reproduction la we saw the male anatomy, female anatomy. So males la testis la spermatogenesis is happening. As a result spermatozoa is produced. Adu eppadi transport ஆகி external genitalia வரை வரும் we saw. And then we saw oogenesis. Oogenesis la eppadi வந்து embryonic stage liye form ஆன oocyte வந்து divide ஆகி after meiosis, after mitosis what we get is the secondary oocyte. Now either release பண்ற process is ovulation which will come under your menstrual cycle. So menstruation, follicular phase, ovulation and luteal phase la வந்து clean அந்த oocyte வந்து develop ஆகி it is going to release ஆன உடனே fertilization வந்து நடக்கிறதுக்கான ஒரு chance is there. So ஒருவேளை sperms also reach the fallopian tube in the same time, அப்ப என்னாகும் fertilization will take place. Once fertilization is over, zygote is going to divide. Cleavage division it will form the blastocyst. Blastocyst one is now going to go and attach to the uterus called the implantation. Clear? Is that clear pasangla? So now coming to the embryonic development, நம்ம fertilize ஆகி attach implant ஆன இந்த blastocyst வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு finger like projection called chorionic villi அப்படிங்கறத வச்சு தான் uterusல it is going to attach. So fetal cells இந்த trophoblastல இருந்து வர இந்த extra embryonic cells எல்லாம் layers எல்லாம் along with என்னோட maternal tissueல இருக்கிற blood vessels இது எல்லாம் சேர்ந்து form பண்ற ஒரு
முக்கியமான organ is nothing but placental formation. So இந்த placenta, இந்த organ, இந்த organ தான் is placenta. So இந்த placenta தான் nutrients கொடுத்து வாங்குறதுக்கு, oxygen கொடுத்து வாங்குறதுக்கு, waste remove பண்றதுக்கு எல்லாமே it is going to function. அது மட்டும் இல்லாம once implantation is done, இந்த ஒரு placenta produce பண்ற one of the main hormones is the human chorionic gonadotropin. இதுதான் pregnancy hormone which is tested to see if the woman is pregnant or not. Understood? So இந்த ஒரு HCG is coming from the placenta. அது மட்டும் இல்லாம human placental lactogen, அதாவது milk production கா வேண்டி mammary glands differentiate பண்றதுக்கும் and இந்த mammary glandsல வந்து milk secretion build பண்றதுக்கும் வந்து இந்த HPL is very important. அதை தவிர estrogen and progesterone also are synthesized by the placenta. Is it clear? So now in the inner cell mass lirundu the baby is going to grow, the entire fetus is going to develop, ella organs in the inner cell mass lirundu develop aga pogudhu. Is it clear pasangla? Is it clear to all of you? So இந்த ஒரு gestation period அப்படிங்கிறது 280 days கிட்டத்தட்ட 9 months வந்து we can say. Okay, so 9 months வந்து gestation periodல இந்த fetus, இந்த cell mass வந்து will first form the heart, okay, all the limbs, all the fingers, all systems, எல்லா major organ systemsமே first trimester, அதாவது முதல் 3 மாசத்துல வளர்ந்துரும். அதுக்கப்புறமா 4வதுலேருந்து 6வது மாசம் வரைக்கும் hair வளருது, eyelash வளருது, eyelid differentiate ஆகுது. So இது எல்லாமே will happen from the 4th to the 6th month. Then 7, 8 and 9 months the fetus is growing completely and then is ready for birth. So in the process of childbirth we call as a parturition. Okay, so parturition வந்து is a neuroendocrine mechanism எல்லாம் சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ் பசங்களா. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்லி வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்லி ஃபீட்டஸ் வந்து ஒரு சிக்னல் கொடுத்தோடனே பிட்யூட்டரியிலேருந்து we have oxytocin that will release. ஸோ இந்த ஆக்சிடாசினை பார்த்தா உடனே கான்ட்ராக்ஷன்ஸ் வளரும். கான்ட்ராக்ஷன்ஸ் வளர்றத பார்த்த உடனே இன்னும் ஆக்சிடாசின் வரும். ஸோ இன்னும் ஆக்சிடாசின் இன்னும் இது அப்படின்னு சொல்லி மாறி 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 ப்ரொடியூஸ் பண்ணி what will happen? The contractions will increase and help to push the baby outside, which is the childbirth or parturition. Is it clear? And once the baby is ejected outside, birth ஆயாச்சு அப்படின்றப்ப milk has to be ejected for nourishment of the baby. So அதுவும் oxytocin தான் is going to act as the milk ejection hormone and help in releasing the milk. Okay, so first milk that the mother will produce is called as the colostrum, and in the milk வந்து is very very rich in IgA. So முக்கியமான antibiotics வந்து antibodies வந்து is produced by this colostrum, and அது வந்து இந்த நியூ பார்ன் பேபி வெளியே வந்த உடனே அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இம்யூனிட்டி ஃபார் த நியூ பார்ன் சைல்ட். ஓகே, ஸோ என்ன ஹார்மோன் வந்து இஸ் ஒர்க்கிங் ஹியர்? ப்ரொலாக்டின் or human placental lactogen is going to help in milk production. Milk ejectionக்கு we are going to have oxytocin. Is it clear pasangla? Is it clear? Yes, Surinder, relaxin is also produced, and also mother body la cortisol, adikaprom adrenaline இது எல்லாமே ஜாஸ்தியாவே இருக்கும் compared to the normal body status. Okay, is it clear pasangla? So இதோட human reproduction chapter is over. Any doubts you all have? Any doubts you all have? Clear? Okay, ma'am, can you revise the hormones one time? So males we have testosterone, which is the male hormone, and that is what is going to be controlling all your spermatogenesis and everything. எங்க இருக்காது? interstitial cells லேந்து Leydig cells produce பண்ற ஒரு ஹார்மோன் இது. seminiferous tubules பக்கத்துல இருக்கிற Leydig cells வந்து are going to produce this hormone. Now females பார்த்தோம்னா ovaries இருந்து, now if you see follicular stage when the follicles are growing, estrogen is produced. Now இந்த estrogen is going to help in growth of the uterus. Now estrogen varanona follicular cells stimulate பண்றதுக்கு we have FSH from the pituitary. Okay, then ovulation induce பண்றதுக்கு we have LH. Now LH வந்து ovulation cause பண்ணோனே பாக்கி இருக்கிற granulosa cells வந்து என்ன பண்ணும்? is going to further on grow the
particular corpus luteum மாறப்போகுது. So இந்த corpus luteum வந்து will now produce progesterone, which is helping in the maintenance of pregnancy. Okay, then from the placenta we have three important hormones, which is the HCG, the HPL, and then all the other pregnancy hormones like the estrogen and progesterone. Okay, is it clear pasangla? That's all about human reproduction. Okay, now let's move on to the next chapter, which is reproductive health. Idhukku apparama na break taren. Okay, because it's a very kutti chapter but yet very important chapter. Definitely one question you can expect from this particular section. Okay, so firstly starting with reproductive health, idu enna appadina ella aspects of reproduction liyum when a person is fit and is and has a total well-being, we call it as reproductive health. Okay, so reproductive health kaga vandu RCH adavadhu reproductive and child health care programs vandu nariya awareness create pannirukanga, medical infrastructure build pannirukanga, baby eppadi paathukanum, pregnant ana mother eppadi paathukanum, pregnancy ku appuram eppadi பாத்துக்கணும்ங்கற நிறைய அவேர்னஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேக்சினேஷன், sexually transmitted disease கியூர் பண்றதுக்கு, டயக்னோஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து they have done. Okay, so that is a very important thing that you have to remember. Now reproductive health ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் sexually transmitted diseases பற்றி தெரிஞ்சுக்கணும் and அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் மெட்டர்னல் ஹெல்த்தை பார்த்துக்கணும். பாப்புலேஷன் கண்ட்ரோலையும் வந்து டெஃபினெட்லி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ இந்த சாப்டரில் வி ஹாவ் ஒன் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பசங்களா, பர்த் கண்ட்ரோல் அண்ட் கான்ட்ரசெப்டிவ்ஸ். கான்ட்ரசெப்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அன்வான்டான ப்ரெக்னன்சியை தவிர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மெத்தட்ஸையும் we call as contraceptive methods. Okay, so அதில் we have the following categories. Very simple. Even if they ask you to explain methods of contraception, நீங்கள் bullet pointsல with examples கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் it is done. Okay, is it clear everyone? So firstly we have the natural methods. Natural method we have the first one, which is the periodic abstinence. அதாவது natural methodல principle என்ன, egg and sperm வந்து மீட் பண்ற சான்ஸையே நம்ம அவாய்ட் பண்றோம். that is natural method. so அதில் first thing is periodic abstinence. periodic abstinenceல ovulation எப்போ எதிர்பார்க்குறோம், ஒரு 14th day அப்போ இல்லையா. ஸோ அந்த 14th day அப்போ நம்ம வந்து around that time, so 10 to 17 days வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து no intercourse அப்படின்னு prevent பண்ணோம் அப்படின்னா that is called as periodic abstinence. Okay, that is the first thing. That is also called as the rhythm method because on the rhythmic period we are avoiding any kind of sexual contact. Second thing வந்து is coitus interruptus or the withdrawal method. Okay, so coitus interruptus அப்படிங்கிறது withdrawal method wherein the male will remove the penis just before ejaculation. So sperm deposit ஆகலை அப்படின்னா there is no chance of pregnancy. Okay, so this is the withdrawal method or the coitus interruptus. மூணாவது வந்து என்ன, lactational amenorrhea. Amenorrhea அப்படின்னா வந்து is absence of menstrual cycle. So lactational period அப்போ feeding அப்போ what happens is breastfeeding அப்போ the mother will not ovulate because of the hormonal inhibition. So அந்த டைமில் வந்து definitely no ovulation சொன்னால் no gametes are there, அப்போ no fertilization will take place. So அப்போ வந்து automatically pregnancy is avoided. So this is called lactational amenorrhea. இது மூணு மெத்தடுமே will come under the natural methods of contraception. So இதுக்கு எந்த விதமான side effects கிடையாது, but chance of failure is very very high. That is the first thing. Okay, second thing வந்து is the barrier method. So barrier methodல வந்து the sperm entry is prevented. So இந்த ஒரு prevention methodல first thing is the usage of condoms. So condoms வந்து is worn by the male partner wherein அந்த sperm deposition நடக்காம the condoms will prevent. Now condoms are very useful because not just for contraception but any sexually transmitted disease kuda vandu can be prevented by the usage of condoms. Clear? Then we have diaphragms, vaults, okay, or cervical caps. இது எல்லாமே வந்து is used in the females wherein sperm entry prevent பண்றதுக்கான devices இது எல்லாமே.
Clear pasangla? That is the barrier method. Okay, now மூணாவது is the intrauterine devices. So in the devices என்ன பண்ணும், it will either phagocytosis of sperms வந்து enhance பண்ணும், அப்போ sperms வந்து செத்துரும். ரெண்டாவது வந்து அப்படியே sperms பொழைச்சா கூட it will suppress the sperm motility, so sperm cannot reach the fallopian tube, and also அந்த sperm ஓட fertilizing ability வந்து it will reduce, so fertilization நடக்காம பார்த்துக்கும். And also what will happen is ஒரு சில hormone releasing IUDs வந்து will make sure that uterus ஓட wall வந்து is not ready for implantation. Okay, is it clear? So இந்த ஒரு particular methodல வந்து phagocytosis மூலமாவோ அல்லது fertilization prevent பண்ணியோ அல்லது implantation prevent பண்றதுனாலயோ pregnancy is avoided. Okay, அதுல non medicated IUD ல வந்து lipase loop is an example பசங்களா. Copper releasing க்கு வந்து we have copper T CU7 or multi-load 375. இதெல்லாமே examples. And when you look at hormone releasing, we have LNG20 or Progesta Cert. Okay, இது எல்லாமே are examples of hormone releasing IUDs. Okay, then we come to the hormonal methods. So hormonal methods la vandu pills are taken, oral pills are taken, and in the oral pills vandu are a combination of progestogen and estrogen. Okay, so இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால பாடியில் வந்து ஓவியூலேஷனையே மொத்தமாக நம்ம தடுக்கிறோம், அதுதான் வந்து ஹார்மோனல் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இந்த பில்ஸில் வந்து ஒரு நான் ஸ்டெராய்டல் பில் இருக்குது which is called சஹேலி. அது நம்ம லக்னோவில் இருக்கிற சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வந்து டிசைன் பண்ண ஒரு ட்ரக். ஸோ இது வந்து இஸ் அ நான் ஸ்டெராய்டல் பில். யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். MCQவில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே பசங்களா? And then pills are oral method க்கு பதிலா it can be taken as injectables or as implants. எல்லாமே same hormone வச்சு தான் function பண்ணுது, same principle. It is going to prevent ovulation, prevent implantation, but ஆனா it can be taken as injectables or implants also. That's the hormonal method. Okay, and last இது வரைக்கும் சொன்னது எல்லாமே reversible ஆன methods, but irreversible ஆன ஒரு sterilization method is the surgical procedures in the males or the females. So இதில் என்ன பண்ணுறோன்னா transport பண்ணுற டியூப் இருக்கு இல்லையா, both fallopian tube or the vas deferens, அதை வந்து கட் பண்ணி ligate பண்ணுறதுனால what happens, the transport of gamete is stopped. அப்போ gamete வெளியிலேயே வரல அப்படின்னா automatically pregnancy can be avoided. Is it clear to all of you pasangla? So vasectomy is vas deferens of the males is cut and stitched, whereas tubectomy the fallopian tube is cut and stitched. Okay, so it will block the entire gamete transport. Is it clear pasangla? Is it clear to all of you? So these are all the contraceptive methods. Guaranteed one question you can expect, MCQ liyo, short answer liyo, long answer liyo. So definitely make sure you remember all the points. Okay, coming to the next part, which is sexually transmitted diseases. So sexually transmitted diseases பத்தி தெரிஞ்சுக்கிறது reproductive health ல ரொம்ப important. Okay, so இந்த மாதிரியான STDs வந்து they spread through sexual contact. So இது நம்ம venereal disease அப்படின்னும் சொல்லலாம். Okay, so இந்த ஒரு disease வந்து பார்த்தீங்கன்னா bacterial we have gonorrhea, syphilis, okay, chlamydiasis, இதெல்லாமே are bacteria. Viral diseases வந்து we have HIV, we have genital herpes, and then we have hepatitis B, we have HPV, இது எல்லாமே are viralaன STDs. Protozoans வந்து we have trichomoniasis. So இந்த மாதிரி எக்கச்சக்கமான STDs இருக்கு. ஆனா குணப்படுத்தவே முடியாத மூணே ஒரு டிசீஸ் என்ன அப்படின்னா HIV, ஹெப்படைட்டிஸ் B அண்ட் ஜெனிட்டல் ஹெர்பீஸ். இது மூணுமே வந்து நான் கியூரபிளான டிசீஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த மூணை தவிர வேற எந்த டிசீஸாக இருந்தாலும் டெஃபினட்டாக கியூர் பண்ணிட முடியும். ஓகே பசங்களா? இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஓகே, ஸோ இந்த ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை தவிர blood transfusionனால பரவலாம், அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு பரவலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிரிஞ்சஸை வந்து இன்ஃபெக்டடான நீடில்ஸை யூஸ் பண்ணுறதுனாலையும் பரவலாம்.
Okay, and இதை prevent பண்றதுக்கு என்ன பண்ணணும்? Regular screening is very important. If you think you are in the age risk groupல இருக்கீங்கன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீனிங் வந்து ரெகுலரா பண்ணிக்கணும். and அது மட்டும் இல்லாம சேஃபான sexual practices வந்து ஃபாலோ பண்றது நல்லது. Okay, this is all about your sexually transmitted diseases, and the last chunk of your chapter is infertility and assisted reproductive technologies. ஒரு couple வந்து 2 வருஷம் unprotected sex அப்புறமும் conceive பண்ண முடியலன்னு சொன்னா we label them as infertile, and in the infertility வந்து there can be many reasons like hormonal disorders இருக்கலாம், இல்ல anatomically ஒரு சில blocks இருக்கலாம், sperm count கம்மியா இருக்கலாம், இல்ல psychological reasons இருக்கலாம், geneticஆன reasons-ஆவும் இருக்கலாம். Okay, so இதுல வந்து இந்த infertility-ய ஒரு சில corrective procedures மூலமா நம்ம சரி பண்ணிட முடியும், and அதுதான் நம்ம assisted reproductive technologies or ART அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Yes, those things I'll explain Tamix and Alvin. I'll come to that. Okay. Right, so in the ART-ல நான் இங்க bullet points-ல போட்டிருக்கு தான் பசங்களா, மெயினா we start with in vitro fertilization. So ஒருவேளை fertilization நடக்கல அப்படின்னு சொன்னா what we do is we take the donor or wife உடைய ova, donor or husband உடைய sperm and fuse it in the laboratory. Okay, which is in vitro fertilization. Now நான் fuse பண்ண இந்த ஒரு zygote நான் எடுத்து fallopian tubeலயே drop பண்ணிட்டு naturally அது போய் implant ஆகிறதுக்கு help பண்றதுக்காக வேண்டி drop பண்ணலாம். That is called as zygote intrafallopian transfer. அப்படி இல்லைனா அது இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஒரு அப் டு ஒரு 16 cells 32 cells வரைக்கும் வச்சிருந்து அப்புறமா யூட்ரஸ்ல கொண்டு போய் drop பண்ணலாம், which is the embryo transfer into the uterus. Okay, is it clear? So embryo transfer ET அப்படிங்கிறது zygote intrafallopian transfer அல்லது intrauterine transfer also can happen. IUT, intrauterine transfer of the embryo can happen. So ரெண்டுமே சேர்ந்து we call it as an embryo transfer. So IVF and embryo transfer வந்து நம்ம fertilization bodyக்கு வெளியே பண்றோம். Okay, but அப்படி suppose நான் வந்து ரெண்டு பேரும் கிட்ட வச்சா கூட fertilization நடக்கல அப்படின்னு சொன்னா டைரக்டா நான் sperm nucleus ovum குள்ள inject பண்ணிடலாம், which is called as the intracytoplasmic sperm injection. Okay, is it clear? So intracytoplasmic sperm injection வழியாக டைரக்டா I can inject the pronucleus into the ova. Okay, so இது எல்லாமே fertilization is happening outside the body. Now fertilization inside the body நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை gamete தான் ப்ரொடியூஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னா gamete கொண்டு போய் நான் fallopian tubeல drop பண்ணலாம், which is called as the gamete intrafallopian transfer, அல்லது நான் artificial insemination மூலமா sperm uterus வரைக்கும் கொண்டு போய் drop பண்ணலாம், which is the intrauterine insemination IUI. Understood? Is that clear? அவ்வளவுதான் பசங்களா, reproductive health chapter is over. Yes, ஒரு ரெண்டு கான்செப்ட் நான் இங்க மைண்ட் மேப்ல இன்க்ளூட் பண்ணல, which is MTP and amniocentesis. Reason being அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பெரிய டாபிக்லாம் கிடையாது, இம்பார்ட்டன்ட் தாண்டி பெரிய டாபிக் கிடையாது. MTPங்கிறது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி பசங்களா. ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சியில் வந்து அப் டு த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் இட் இஸ் வெரி சேஃப், பட் செகண்ட் ட்ரைமெஸ்டர் இஸ் ஸ்லைட்லி ரிஸ்கி. யூஸ்வலாக எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ் சைல்டுக்கு இருக்குது, அப்படி இல்லைன்னா அம்மா உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் we can go ahead for the medical termination of pregnancy. அல்லது ஒரு ரேப்னாலேயோ இல்லை ஒரு கேஷுவல் இன்டர்கோர்ஸ்னாலேயோ எனக்கு வந்து unwanted pregnancy, I do not want to continue அப்படின்னாலும் MTP can be taken. Okay, பட் ஆனால் வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து has to be done by qualified ஆன டாக்டர்ஸ். நிறைய illegal doctors, unqualified doctors are doing this process, and மெயினாக செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு அப்புறமா ஃபீமேல் ஃபீட்டிசைடுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க, அது தப்பு, அது பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் யுவர் எம்டிபி. ஆம்னியோசென்டசிஸ்ங்கிறது குழந்தை உள்ளே இருக்கும் போதே ஒரு சில ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் வந்து அதோடைய செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த செல்ஸை நம்ம வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட ஜெனட்டிக் ப்ரொஃபைலை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். பட் நிறைய பேர் அது செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக வேண்டி இட் இஸ் பேண்ட். Okay, is it clear?
Everyone? Yes. So the art procedures yellame is quite expensive. It needs a lot of expertise. Instrumentation lende yellame romba romba difficult, romba romba important. So inda oru idukaga vendi we also suggest adoption as a legal method in India. Okay? இதோட நம்ம reproductive health chapter முடிஞ்சது பசங்களா. So with this our first unit is complete. தெரிக்க விடுங்க stars. நம்ம sexual reproduction and flowering plants, human reproduction and reproductive health is over. Okay? So before I start the next unit, I am going to give you all a kutti break. Okay? So the time is now 12 o'clock. So I'll give you a 15 minutes break. 12:15 I'll be coming back. சரியா பசங்களா? And please come back in 15 minutes because நம்ம ஆரம்பிக்க போற chapter வந்து பாத்தீங்கன்னா is Principles of Inheritance and Variation. So genetics ஆரம்பிக்க போறோம். அட்டகாசமா இருக்க போகுது. So அதனால break. Okay, so let me write in white color so that you all can see this against this background. Okay, so break from what is the time? 12 o'clock. 12 to 12:15 வந்து break. Okay, so எல்லாரும் போய் break போய் தண்ணி குடிச்சிட்டு டான்னு 12:15 எல்லாரும் திரும்பி வந்துடணும். ஓகேவா? Is it clear? I'm not going to end the class. 12:15 எல்லாரும் திரும்பி வந்துடணும். Okay, we'll be starting with genetics unit. Is that clear பசங்களா? Before that, any doubts you all have in the previous chapter? Clear ma'am? Everything is clear? Appa, star, 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 star. Super. Okay. So, yes, Shivadarshan, both units, both techniques we can advise. Depends on the person's choice and the case of the complexity. Avladhan. Chariya? Okay, so I don't want to take up your break time. So quick எல்லாரும் break போயிட்டு வாங்க. 15 minutes we will continue into the genetics unit. Okay? Okay, come back sharp at 12:15 பசங்களா. See you all.
ஹலோ பசங்களா, ஐ ஆல் பேக். எல்லாரும் ஜாலியாக ஒரு 15 மினிட்ஸ் தூக்கம் போட்டு வரட்டிங்களா? தூக்கிற டைம் இல்லை மேம், சாப்பிட்ற டைம். தீப்ஸ், ரோஷினி, லோகேஸ்வரன், சத்யா எல்லாரும் இஸ் பேக். சூப்பர் பசங்களா. So yes, I was seeing the chat also. So யாரெல்லாம் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக that also will be useful பசங்களா. சப்ளிமெண்ட்ரி ரீடர்ஸ் எல்லாம் நான் இதில் இன்க்ளூட் பண்ணல பிகாஸ் ஃபண்டமெண்டலி என்சிஆர்டியில் ஒரு சில கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரே சாப்டரை நான் நாள் பூரா கூட எடுப்பேன். அவ்வளோ டீட்டெயில் கொடுத்து அவ்வளோ இன்பிட்வீனாக அவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஸ்கோப் இருக்குது. பட் அதுக்கான டைம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை இல்லையா? ஸோ 2 days உட்காந்து நான் எல்லாமே வந்து கவர் பண்ணணும். ஒவ்வொரு இதையும் எடுத்து நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக முடியாது. என் கிளாஸ்லேயே தான் உட்காந்துருக்கணும் 10 நாளும் இல்லையா? ஸோ தேட்ஸ் நாட் அவர் கோல் இல்லையா? ஸோ நம்ம சிபிஎஸ்இ போர்ட்ஸுக்கு டீசெண்டாக 90+ ஆர் நீங்கள் ரொம்ப எல்லா டீட்டெயில்ஸும் முன்னாடியே படிச்சுட்டு இந்த ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சென்டம் கூட நீங்கள் எடுக்கலாம். பட் எல்லா கான்செப்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேரத்தான். ஓகே பசங்களா? எஸ், அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி நீட் எக்ஸாம் ஆல்சோ நீங்கள் 12th போர்ஷன் பயாலஜியை என்டையராக இந்த ஒரு மேரத்தானில் யூ கேன் ரிவைஸ். அதுக்கு தான் இந்த செஷன். ஓகே Okay, don't call me Kiru, I'll call you Kripa. Okay, done. Yes, Guna, in the marathon attend pannunga, definitely it is possible. Okay. Okay, done. So shall we continue? Okay, now we are stepping into the most important unit nama entire 12th biology la, which is your genetics unit. Okay, so genetics unit la vandu pathina the first chapter is your principles of inheritance and variations pasangla. So inda oru chapter la vandu we are going to see nammaloda ovvoru ஜீன் அப்படிங்கிற ஒரு நம்ம ஃபண்டமெண்டல் நம்மள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, என்ன லாஸை ஃபாலோ பண்ணுது, என்ன மாதிரியான டீவியேஷன் இந்த லாஸில் இருந்துச்சு, என்னென்ன சயின்டிஸ்ட் இதில் வேலை செஞ்சாங்க, இது எல்லாமே we are going to see in this particular chapter. Next chapter which is molecular basis of inheritance-ல வந்து we are going to be seeing என்னென்ன மாலிக்யூல் வந்து நம்மளோட இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேரக்டர்ஸில் இன்வால்வ்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ தான் நம்ம மாலிக்யூல் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து இவ்வளோ எக்ஸ்பிரஷன் எப்படி வருது, என்ன இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இந்த ஒரு ப்ரோட்டீனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து we see the evolutionary part in the evolution chapter. So இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம், நம்ம ஜீன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, ஸோ ஒரிஜின் ஆஃப் லைஃபே எங்கேருந்து வந்ததுங்கிற அளவுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் we cover in the evolution chapter. Is it clear பசங்களா? ஸோ இந்த யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முதல் யூனிட்க்கு அப்புறமா ஓடிட்டாங்க அப்படின்னா கால் பண்ணி வர சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த ஜெனட்டிக்ஸ் யூனிட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஃபார் யோர் என்டையர் நீட் ப்ரிப்பரேஷன். நாட் ஜஸ்ட் நீட், போர்ட் ப்ரிப்பரேஷன். ஓகே, my bad. So boards-க்கு genetics unit is extremely important. guaranteed-ஆ molecular basis-லேருந்து transcription, translation, replication, அப்படி இல்லைனா inheritance-லேருந்து வந்து deviations of Mendelism, மெண்டலோட laws என்ன, sex determination, இது எல்லாமே guaranteed-ஆன questions. ஸோ நாளைக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஐயோ மேம் ஜெனட்டிக்ஸ் நேற்றுக்கு லட்டுவாக இருந்துச்சே, அது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து புரியும். ஓகே, yes. So principles, molecular basis and evolution மூணுமே ரொம்ப ரொம்ப important பசங்களா. So I hope you are all present in class. Okay, yes, definitely Guna. So chapter 4 and chapter 5 தான் we are going to do now. Are you all ready?
Okay, so before I start our genetics unit, நம்ம 11th and 12th entrance coaching நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்ல ஆரம்பிக்க போகுது. So April 3rd ல இருந்து classes ஆரம்பிக்க போகுது பசங்களா. முதல் 100 enrollmentsக்கு 10 நாள் free class offer பண்றோம். So நீங்க இந்த free class attend பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கூட உங்க admissions வாங்கிக்கலாம். And நம்ம admissionக்கு நீங்க நல்ல scoring student-ஆ இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம லைப்ரரி ஃபெசிலிட்டி மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ டெஃபினட்டா நம்ம சென்டரை போய் விசிட் பண்ணுங்க. நம்ம ஹைபிரிட் கேம்பஸ் இஸ் தேர் இன் கோயம்புத்தூர். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் தோ நீங்கள் போர்டு எக்ஸாம் முடித்த கையோட நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களை நம்ம கிராஷ் கோர்ஸ்க்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸில் ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸில் கிடைக்கும் பசங்களா. அண்ட் இட் இஸ் ஒன்லி 6,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் வேணும்னா மெட்டீரியல்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப்லைன் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நடக்கும். ஸோ இந்த பசங்களுக்கு எல்லாருமே வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஃப்ரீ. அண்ட் இது என்டையராக ஜிஎஸ்டி அண்ட் மெட்டீரியல்ஸ் சேர்த்து 20,000 ரூபாய் தான். ஸோ டெஃபினட்டாக செக்யூர் யோர் சீட்ஸ் பசங்களா. இப்போ தான் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. பட் சீட்ஸ் ஆர் ஃபில்லிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ நீங்களும் நீட்டுக்கு வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கிராஷ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, is that all right? Okay, so without wasting much time, let's start with the first chapter of genetics, which is principles of inheritance and variation. Okay, so principles of inheritance and variation la first nama basics or sila concepts nama padikkanum pasangala. First thing is genes and alleles. Okay, so what is the concept of gene and alleles? Gene அப்படிங்கிறது segment of DNA. அந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல வந்து என்ன ஒரு கேரக்டருக்கான எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒன்று வருது இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து we call as a gene. ஓகே, அண்ட் இந்த ஒரு ஜீனில் வந்து நம்ம 2 காப்பீஸ் எப்பவுமே இன்ஹெரிட் பண்ணுறோம். ஒரு காப்பி அம்மா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம், இன்னொரு காப்பி அப்பா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ அம்மா கொடுக்குற வேர்ஷனும் அப்பா கொடுக்குற வேர்ஷனும் ஒரே ஃபார்மாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் கலர் ஆஃப் த சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது. அப்போது அம்மாவும் அப்பாவும் ஒரே கலர் தான் கொடுப்பாங்கங்கிறதுக்கான எந்த கேரண்டியும் இல்லை. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் ஜீன், இப்போது நான் வந்து ஜீன் ஃபார் சீட் கலர்னு எடுத்துக்கிட்டேன்னா we have the round, we seed color nu eduthukita we have yellow and green, shape nu eduthukita we have round and wrinkled. So அந்த மாதிரி ஒரு ஜீனுக்கான alternative expressions தான் we call as an allele. ஓகே, அண்ட் இந்த ஒரு allele வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வெளியிலிருந்து பார்க்குற ஒரு ஆர்கானிசமை நான் வெளியிலேருந்து பார்த்தேன்னா என்னோட ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருக்குது, கண்ணு கலர் இப்படி இருக்குது, ஹேர் இப்படி இருக்குங்கிறத நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கலாம் இல்லையா. தேட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபீனோடைப். ஓகே, பட் இந்த அலியல்ஸ் வந்து என்ன காப்பி எக்ஸாக்டாக நான் அம்மா அப்பா கிட்டேருந்து வாங்கியிருக்கேன், என்னோட ஜெனட்டிக் மேக்கப் என்ன அப்படிங்கிறது வந்து இஸ் கோயிங் டு பி மை ஜீனோடைப். அண்டர்ஸ்டுட்? Clear everyone? So phenotype and genotype தாண்டி இந்த ஜீனோடைப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நான் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஓகே ஒரு டாமினண்ட்டான ஃபீனோடைப்புன்னு தெரியும். பட் உள்ளார நான் வந்து both my forms வந்து both my copies of alleles வந்து சேம் அலீலாக இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ். அதே வேறு அலீலாக இருந்ததுன்னா ஹெட்ரோசைகஸ். ஸோ ஃபீனோடிப்பிக்லி தெரியறது ஒன்று, பட் ஜீனோடிப்பிக்லி என்னோட காம்போசிஷன் வேற ஒன்று. அண்டர்ஸ்டுட் எவ்ரி ஒன்? ஸோ இந்த ஒரு ஒவ்வொரு கிராஸையுமே நான் பண்ணும்பொழுது ஒரு பேரண்ட்ஸ்லேருந்து என்ன காப்பியை இன்ஹெரிட் பண்ணுறோங்கிறத இதை கண்டுபிடிச்சி எனக்கு கிடைக்கிற ஒரு ப்ராஜனி வந்து ஐ கால் ஆஸ் அ F1 ஜெனரேஷன். ஸோ யூஸ்வலாக பியோர் ப்ரீடிங் லைன்ஸை தான் நம்ம பேரண்ட்ஸாக சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து கிடைக்கிற முதல் ஜெனரேஷன் தான் ஃபிலியல் 1 ஆர் F1 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த F1 ஜெனரேஷனை ஃபர்தராக நான் செல்ஃப் பாலினேட் பண்ணி எனக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், எனக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் செகண்ட் ஜெனரேஷனை ஐ கால் இஸ் த F2 ஆர் த ஃபிலியல் 2 ஜெனரேஷன். கிளியர்?
now எனக்கு கிடைக்கிற இந்த progeny இந்த offspring வந்து நான் எந்த பேரண்டோட வேணா நான் cross பண்ணி பார்க்கலாம். so எந்த பேரண்டோட நான் cross பண்ணேன்னா that is called as a back cross because the back பின்னாடி generationல போய் I'm crossing. so அதனால it's called as a back cross. but specific இதோட phenotype வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு. பட் ஜீனோடைப் வந்து எக்ஸாக்டா என்ன, அது ஹோமோசைகஸா ஹெட்டரோசைகஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ரெசிசிவான பேரண்டோட கிராஸ் பண்றது தான் வந்து ஐ கால் as a test cross. Is it clear? Is it clear, Shriram? Guna, coming to the Mendel's experiment, Kana. Coming. Okay. Is it clear? Okay, so if you see here, நம்ம back cross இங்கிறது any parent, but test cross இங்கிறது only the recessive ஆன parent ஓட நான் பண்ணக்கூடிய cross is called as the test cross. so இதை வச்சு தான் நான் என்னோட progeny வந்து homozygous heterozygous இங்கிறது ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியும். Okay, clear? So these are all the basic terminologies that you should remember. Now coming to Mendelian laws. So நம்ம Gregor Mendel இங்கிறவர் தான் வந்து 1856 லேருந்து 1863 வரைக்கும் he conducted hybridization experiments. Now already sexual reproduction பண்ணும்போது I told you what is artificial hybridization. So emasculation, அதாவது anthera remove பண்ணிட்டு bagging, ஸ்டிக்மாவை வந்து சுத்தி ஒரு பேக் மாட்டி விட்டேன் அப்படின்னா வேற எந்த பாலனும் வந்து it will not fertilize. Then pollination, எனக்கு பிடிச்ச என்னோட desired pollen வந்து I will come and dust on the stigma and then rebag பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னா the fertilization will take place and the plant will grow. So இந்த மாதிரி artificial hybridization experiment this Gregor Mendel வந்து 7 வருஷத்துக்கு கண்டக்ட் பண்ணார். So இந்த விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல வந்து what did he see? He saw 7 contrasting characters வச்சு Pisum sativum, அதாவது pea plant, okay, pea plantல வந்து he conducted this experiment and இதுல வந்து இவர் பார்த்த ஒரு சில patterns தான் வந்து ஒரு law he devised for us. So என்ன இந்த law அப்படின்னு பார்த்தீங்கன்னா firstly இந்த 7 contrasting characters நான் உங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு டேபிள் இருக்கும், please go and see that. என்ன characters, height இருக்கு, seed color, seed shape இருக்கு, அதுக்கு அப்புறம் வந்து flower-ஓட position இருக்கு, flower-ஓட color இருக்கு. ஸோ இந்த மாதிரி 7 விதமான contrasting characters எடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து கிராஸ் போட்டார். ஸோ ஒரு ஜீனை கன்சிடர் பண்ண ஒரு கிராஸை தான் நான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ஜீனுக்கான ஒரு 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் பேரண்ட்ஸை நான் கிராஸ் பண்ணிட்டு எனக்கு கிடைக்கிற ப்ராடக்டை ஐ கால் as a மோனோ ஹைப்ரிட். ஓகே, ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு நான் சொல்லச்சேன். இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் என்ன நடக்குது, ஒரு கேரக்டரை நான் கிராஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ Pramila Madhavakannan. So if you see here, நான் வந்து பியூரான ஒரு டாமினன்ட் பேரண்ட்டை எடுத்து ஒரு ரிசெசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பேரண்ட்டை நான் எத்தனை தடவை செல்ஃப் பாலினேட் பண்ணாலும் எனக்கு அதே காப்பி ஆஃப் ஜீன்ஸ் தான் திருப்பி திருப்பி கிடைக்கும். Because it is containing the same type of alleles. This is called homozygous. Now இவங்க வந்து gamete separation அப்போ என்ன ஆகும், gamete formation அப்போ half-ஆ chromosomes reduce ஆகுதா, அப்போ ஒரு காப்பி இந்த பக்கத்தில் இன்னொரு காப்பி இந்த பக்கத்துலன்னு பிரிஞ்சிடுதா. நான் பிரிஞ்ச இந்த கேமீட்ல இருந்து நான் ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம் பண்ணும்போது இவங்கிட்டேருந்து இந்த கேமீட் இவங்கிட்டேருந்து இந்த கேமீட் வந்து ஐ ஹாவ் அ நியூ ஜெனட்டிக் மேக்கப். ஸோ இங்கே 2 காப்பி நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன், ஒன்று அப்பா கிட்டேருந்து ஒன்று அம்மா கிட்டேருந்து, ஆனால் 2 காப்பியும் சேமாக இல்லை. இதை நான் செல்ஃப் கிராஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே மாதிரியான ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டரோசைகஸ். கிளியர்? ஆனால் இந்த மாதிரி ஹெட்டரோசைகஸாக இருக்கிறப்ப 2 பேரோடைய ஃபீச்சரும் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஒருத்தருடைய ஃபீச்சர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொன்று சப்ரெஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்க தான் டாமினன்ட், எக்ஸ்பிரஸ் பண்ணாதவங்க ரெசசிவ்.
Understood? So இந்த ஒரு concept of dominance தான் is the first law of genetics called the law of dominance, wherein எனக்கு ஒரு heterozygous conditionல ஒரு allele தான் will express itself, அவன் தான் dominant, and யாரு பண்ணலையோ யாரு suppress ஆறாங்களோ அவங்க தான் recessive. ஓகே, அண்ட் ஆல்சோ நான் என்ன சொன்னேன், இந்த ஒரு டிப்ளாய்டான 2 காப்பி இருக்கிற ஆர்கானிசம் எப்போவுமே கெமீட் ஃபார்மேஷன் அப்போ இந்த ஒரு ஜீன் வந்து பாதி பாதியாக பிரிஞ்சிடுது. இட் இஸ் செக்ரிகேட்டிங் டியூரிங் கெமீட் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு செக்ரிகேஷன் இருக்கிறதுனால தான் அடுத்த ஜெனரேஷனில், இந்த ஜெனரேஷனில் எனக்கு தெரியாத இந்த ட்ரேட் கூட அடுத்த ஜெனரேஷனில் எனக்கு தெரிய வருது. Understood? So இதே capital T small t, I mean small t small r போட்டேன் நான், இங்கே small t வரணும். ஸோ இந்த small t-யையும் capital T-யும் நான் திருப்பி செல்ஃப் கிராஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு இதில் வந்து எனக்கு என்னென்ன ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் கிடைக்கும், எனக்கு இந்த கேமீட்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகி எனக்கு வந்து கேபிட்டல் டி 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் ஒரு ஸ்மால் டி கிடைக்கும். ஸோ ஸ்மால் டி ரெசிசிவான ட்ரேட் அடுத்த ஜெனரேஷனில் கூட எனக்கு விசிபிளாக இருக்குது. அப்படிங்கிறதுனால லா ஆஃப் செக்ரிகேஷன், அதாவது அப்படியே அந்த ஒரு அலீல் வந்து செக்ரிகேட் ஆகிட்டு திருப்பி ஜாயின் பண்ணிக்கோங்கிறது தான் நம்மளோட லா ஆஃப் செக்ரிகேஷனில் கொடுத்தார். ஸோ இந்த ஒரு கிராஸில் பசங்களா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது இது 3மே டாலாக தெரியும், அந்த ஒன்று மட்டும்தான் டுவார்ஃபாக தெரியும். ஸோ ஃபீனோடிப்பிக்கலி என்ன நமக்கு ரேஷியோ 3:1. இதே ஜீனோடிப்பிக்கலி பார்த்தோன்னா 1 ஹோமோசைகஸ் டாமினன்ட், 2 ஹெட்ரோசைகஸ் ரெசசிவ், ஒரு ரெசசிவ் இருக்கிறது, ஹோமோசைகஸ் ரெசசிவ் இருக்கிறதுனால நமக்கு 1:2:1. ஸோ ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் இருக்கிறப்ப 1:2:1 ரேஷியோவில் நமக்கு இந்த மோனோஹைப்ரிட் ஜீனோடிபிக் ரேஷியோ கிடைக்குது. இஸ் இட் கிளியர்? Is it clear? So law of dominance is that 2 heterozygous molecules இருக்கிறப்ப, allele சேர்ந்து இருக்கிறப்ப ஒருத்தன் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், இன்னொருத்தன் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. யார் எக்ஸ்பிரஸ் பண்ணுறானோ he is the dominant allele, the other one is the recessive. And segregation is that ஒவ்வொரு gamete formation அப்பவும் இந்த pair of alleles வந்து divide ஆகி it will segregate to form the gametes. Okay, that is the law of segregation. இது ரெண்டுமே மோனோஹைப்ரிட் கிராஸை வச்சு கண்டுபிடிச்சாரு. நான் இதே 2 ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இது சைமல்டேனியஸாக, ஸோ என்ன பண்ணாரு, ரவுண்ட் எல்லோ சீட்ஸை க்ரீனான ரிங்கிள்ட் சீட்ஸோடு சேர்ந்து கிராஸ் பண்ணார். ஸோ அப்படி கிராஸ் பண்ணப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு ஃபீனோடிபிக் ரேஷியோ என்ன அப்படின்னா 9 வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோவாக இருந்துச்சு, 1 தான் க்ரீன் அண்ட் ரிங்கிள்டாக இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு ரீகாம்பினன்ட் டைப் வந்து அவருக்கு கிடச்சிது, அதாவது ரவுண்ட் அண்ட் க்ரீன், அதுக்கப்புறம் ரிங்கிள்ட் அண்ட் எல்லோ. இது வந்து பேரண்ட்டில் இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து இட் வாஸ் சீன் இன் த ப்ராஜனி. ஸோ இதை பார்க்குறப்ப ஹீ சாட் ஐயோயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த 9:3:3:1லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 + 3 12 ரவுண்ட், 3 + 1 4 ரிங்கிள்ட், அப்போது 12:4னாலும் 3:1 தான். கரெக்ட். அதே மாதிரி எல்லோ அண்ட் க்ரீன் யார் இருக்கான்னா 9 + 3 12, 3 + 1 4, 12:4 எல்லோ அண்ட் க்ரீன், அப்போ அதுவும் 3:1 தான். ஸோ எத்தனை கேரக்டர்ஸை நம்ம சேர்த்து வச்சு பார்த்தாலும் அவங்க அதே 3:1 ரேஷியோவில் தான் டிவைட் ஆகிறாங்க. So the assortment of one gene is independent of the assortment of another gene. So colorum shapeum ஒருத்தர் interfere ஆறதே இல்லை அப்படிங்கிறது தான் law of independent assortment அப்படின்னு சொல்லி நமக்கு மெண்டல் கொடுத்தாரு. Is it clear பசங்களா? ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இஃப் யூஆர் ரிவைசிங் வித் மீ அந்த ஒரு ஃபுல் டேபிள் இருக்குது, ஃபுல் கிராஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் த கிராஸ். இன்கேஸ் டைஹைப்ரிட் கிராஸை வச்சு எக்ஸ்பிளைன் எப்படி மெண்டல் வந்து இந்த லா கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் டைஹைப்ரிட் கிராஸை எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ் போட்டு நீங்கள் செக்ரிகேட் பண்ணி கேமீட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எழுதுகிற ஸ்கொயர். ஸோ தட் ப்ளீஸ் டூ த பன்னட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்டோட அலீல்ஸ் என்ன, ஜீன்ஸ் என்ன,
அப்புறம் gamete formation, then the F1 generation. Then அந்த F1 generation further self cross பண்ணி அந்த F1 generationலேருந்து அந்த Punnett square போட்டு இத்தனை progeny வந்திருக்கு, ratio is 9:3:3:1 அப்படிங்கிறது வரைக்கும் you have to explain and then say that round and wrinkled ஓட assortment வந்து yellow and green ஓட தலையிடல. So அதனால he gave us this law of independent assortment. Okay, is it clear? Is it clear? So the segregation or the assortment of one gene is independent of the other. Okay, so you can say law of dominance is when in a pair of heterozygous alleles, only one expresses itself where the other does not. The one that expresses is the dominant, the other one is the recessive. Law of segregation எப்படி நீங்க எழுதணும்? During gamete formation, the pair of alleles will always segregate into the gametes without any blending. This is the law of segregation of gametes. And then the assortment and segregation of one pair of factors is independent of the other, and that is what makes the law of independent assortment. Clear பசங்களா? இதுதான் மெண்டல் நமக்கு கொடுத்த law. பட் அங்கே இருந்து ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது they found some deviations from this Mendelism. என்ன deviations பார்த்தாங்க? First thing, மெண்டல் சொன்னது வந்து ஒரு pair of factorsல always heterozygous-ஆ இருக்கிறப்ப ஒன்று தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும், இன்னொன்று எக்ஸ்பிரஸ் பண்ணாது அப்படின்னு. பட் மிராபிலிஸ் ஜெலாப்பா or the 4 o'clock plantல வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த சயின்டிஸ்ட் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்மீடியட்டான கேரக்டர் was seen. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸை க்ராஸ் பண்ணப்போ பிங்க் அப்படின்னு ஒரு புது ஃப்ளவர் அவருக்கு கிடச்சிது. ஸோ ஹெட்டரோசைகஸாக இருக்கிறப்ப பிங்க் ஃப்ளவர்ஸ் were produced. ஸோ both phenotypic and genotypic ratios were 1:2:1. ஸோ that is incomplete ஆன dominance. முழுமையாக ஒரு அலீல் இன்னொரு அலீல டாமினேட் பண்ணலை. So that is the first deviation that you can see from Mendelism. Okay. Second one என்ன அப்படின்னா, ABO blood groupingல வந்து பார்த்தா என்னாச்சு? A allele இருந்ததுன்னா A antigen ப்ரொடியூஸ் பண்ணணும், B allele இருந்ததுன்னா B antigen ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ A கூட ஒரு I, small I, அதாவது Oக்கான allele இருந்துச்சு அப்படின்னா A தான் டாமினேட் பண்ணும். அதே மாதிரி B and O இருந்ததுன்னா B தான் டாமினேட் பண்ணும். பட் Aயும் Bயும் சேர்ந்து இருந்தால் ரெண்டு பேருமே எக்ஸ்பிரஸ் ஆகி ரெண்டு பேரோட கேரக்டரும் வெளியே வருது அப்படிங்கிறது தான் கோடாமினன்ஸ். அதுவும் is a deviation from the Mendelian laws. Is that clear? So AB groupல வந்து என்ன நடக்குது? நம்ம AB antigens codominant-ஆ both are being expressed. Okay, now when you look at multiple allelism, அதே மாதிரி நம்ம blood groupலயே பார்த்தோம்னா நம்ம வந்து டிப்ளாய்டான ஆர்கானிசம். ஸோ 2 காப்பி ஆஃப் alleles தான் நம்மளால் வச்சுக்க முடியும். பட் ஒரு பாப்புலேஷன்லன்னு பார்க்கும்போது 2க்கு அதிகமான alleles வந்து பாப்புலேஷனில் சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா we call it as multiple allelism. ஸோ இப்போ ABO blood groupingல வந்து நமக்கு A ஆன்டிஜனுக்கு ஒரு allele இருக்குது, B ஆன்டிஜனுக்கு ஒரு allele இருக்குது, அண்ட் ஆன்டிஜனே இல்லாமல் இருக்கிற ஒரு ரிசசிவ் allele இருக்குது. ஸோ இந்த 3ல் எந்த 2 நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணின ஒரு ஃபீனோடைப் வந்து நமக்கு கிடைக்கும். Is it clear everyone? So multiple allelism when there are more than 2 alleles in the population. So இதை பற்றியும் மெண்டல் நமக்கு சொல்லலைங்கிறதுனால this is also a deviation. Understood? நாலாவது என்ன அப்படின்னா is pleiotropism. ஸோ pleiotropismனா என்ன? ஒரு ஜீன் வந்து ஒரு எஃபெக்ட் மட்டும்தான், அதாவது ஹைட்டு மட்டும் சொல்லாமல் வேற ஏதோ ஒரு எஃபெக்டையும் சேர்ந்து கொடுக்கறது. இப்போ உதாரணத்துக்கு ஃபினைல் கீட்டோனியூரியாவில் ஒரு என்சைம் குறைபாடுனால ஃபினைல் ஆல்னினை என்னால் பிரேக் டவுன் பண்ண முடியாது. பட் இந்த ஒரு காரணத்தினால எனக்கு பிக்மெண்டேஷன்லேயும் மென்டல் டெவலப்மெண்ட்லேயும் ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. Understood? So one gene will control many effects. That is pleiotropism. Example வந்து phenylketonuria. Understood? Polygenic inheritance அப்படியே தலைகீழா ஒரே எஃபெக்ட்டுக்கு எனக்கு நிறைய ஜீன்ஸ் தேவைப்படுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் அல்லது ஸ்கின் கலர் அப்படின்றப்ப நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து அந்த ஒவ்வொரு ஜீன்ஸோட ஒவ்வொரு அலீலும் வந்து ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு ஸ்கின் கலருக்கு 3 ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ 3 ஜீன்ஸில் 6 அலீல்ஸ் இருக்குது.
இந்த 6 அலீல்ல எத்தனை அலீல் டாமினண்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ஸ்கின் கலர். ஸோ எல்லாமே டாமினண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபுல் டார்க், எல்லாமே ரெசசிவாக இருந்ததுன்னா ஃபுல் ஒயிட். 1 2 3 4 அந்த மாதிரி எத்தனை டாமினண்ட் அலீல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கின் டோன் மாறிக்கிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டுட்? அதனால தான் வந்து மம்மி மில்க் டேடி டிகாஷன் அப்படின்னா வந்து பேபி இஸ் ஃபார்ம்ட் அஸ் காஃபி. எப்படி? பிகாஸ் அப்பாவோட டாமினண்ட் பாதி, அம்மாவோட டாமினண்ட் அண்ட் ரிசசிவ் பாதி வரும்போது எண்ட் ஆஃப் த டே இருக்கிற 6 அலீலில் எத்தனை அலீல்ஸ் டாமினண்ட்டாக இருக்கோ அத்தனை பிக்மெண்டேஷன் இஸ் சீன் ஆன் த ஸ்கின். இஸ் இட் கிளியர் எவ்ரிஒன்? ஸோ ஹைட் இஸ் ஆல்சோ அ சிமிலர் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிற ஒரு ஃபீச்சர். Is that clear everyone? Yeah, so different skin tone. So if you see ஒரு intermediate கலரில் இருக்கிற ஒருத்தரை இன்னொரு intermediate கலரில் இருக்கிற இன்னொருத்தரோட நம்ம cross பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 64 different combinations are possible. Okay, genotypically. So அந்த 64ல வந்து கிட்டத்தட்ட I think 16 different skin tones are available. So எந்த skin tone எப்படிங்கிறது வந்து will depend on எத்தனை dominant alleles are inherited. Okay பசங்களா? Is it clear? So deviations from Mendelismல மொத்தம் 5 நம்ம பார்க்கலாம், which is incomplete dominance, codominance, multiple allelism, pleiotropism and the polygenic inheritance. Is that clear everyone? Clear to all of you? Okay, good. And then now மெண்டல் வந்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். அதாவது ஒரு ஜீன் இன்னொரு ஜீனோட தலையே இடாது அப்படின்ட்டு தான் மெண்டல் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன ஆச்சு அப்படின்னா மெண்டலோட ஒர்க் ஓகே. ஸோ ஓவராலாக 3 லாயுமே அவர் கொடுத்துட்டு அவர் செத்து போயிட்டார். பட் அவர் உயிருள்ள வரைக்கும் அந்த மனுஷனோட ஒர்க்கை யாருமே மதிக்கவே இல்லை. பட் அவர் போனதுக்கு அப்புறமா 1900க்கு மேலே ஒரு சில சயின்டிஸ்ட் டிவ்ரீஸ், காரன்ஸ் அண்ட் டெஷமார்க் சேர்ந்து தே ரீடிஸ்கவர்ட் அண்ட் செட் இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துட்டு போயிருக்கார் பாடுறா அப்படின்ட்டு they started analyzing the laws. and அப்படி தான் நமக்கு வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸாக அவரையும் இந்த ஜெனட்டிக் லாஸையும் நமக்கு தெரியப்படுத்தினாங்க. ஓகே, நான் அதே நேரத்தில் வந்து சட்டன் அண்ட் போவரி வந்து were working on chromosomes. ஸோ அந்த குரோமோசோம்ஸை பார்க்குறப்ப ஓகே இதுவும் பேராக தான் இருக்குது. மெண்டல் வந்து நமக்கு பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கேயும் இதுவும் பேராக தான் இருக்குது. இந்த பேர் வந்து செல் டிவிஷன் அப்போ அது செக்ரிகேட் ஆகுது. செக்ரிகேட் ஆகி அது இண்டிபெண்ட்டாக தான் அசர்ட் ஆகுது. அப்போ அவர் சொன்ன ஃபேக்டர்ஸ் குரோமோசோமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டன் அண்ட் போவரி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை டிஹெச் மார்கன் வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நான் வெரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணப்போ போனப்போ தான் வாட் டிட் ஹீ ஃபைண்ட் அவுட்? ஹீ டுக் 2 genes, okay, which is body eye color and body color. ஓகே, ஸோ இந்த ஐ கலர் அண்ட் பாடி கலர் அப்படின்னு குரோமோசோமில் இருக்கிற 2 ஜீன்ஸை வச்சு படிக்கும்போது வாட் டிட் ஹீ கெட்? அதோட ரிசல்டன்ட் வந்து 1.3% தான் ரீகாம்பினன்ட் அவருக்கு கிடச்சிது. பட் ஆக்சுவலாக என்ன கிடச்சிருக்கணும் சொல்லுங்கள்? யூ ஷுட் ஹாவ் காட் 9:3:3:1. அப்படின்னா 3 + 3 6 out of the 16 should be a recombinant. Understood? So 6 out of 16 na roughly 37% வந்து ரீகாம்பினண்டா இருந்தா மட்டும்தான் அது மெண்டல் சொல்ற இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டா இவாலுவேட் ஆயிருக்கும். பட் இந்த டிஹெச் மார்கன் வந்து குரோமோசோம்ஸ் தான் ஃபேக்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு பண்ண போக என்னடா இது ரீகாம்பினன்ஸ் 1.3 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி வேற 2 ஜீனை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஐ கலரையும் விங்கோட சைஸையும் சேர்ந்து ஹீட் ரைட். ஓகே, ஸோ இது பண்ணும்போது 1.3% தான் கிடச்சிது. பட் விங் சைஸையும் ஐ கலரையும் பண்ணும்போது 37% கரெக்டாக கிடச்சிது. அப்போ விங் சைஸுக்கான ஜீனும் இந்த ஐ கலருக்கான ஜீனும் வந்து கரெக்டாக மெண்டலோடைய இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஆனால் இந்த எல்லோ அண்ட் ஒயிட் அதாவது பாடி கலர் அண்ட் ஐ கலர்
வந்து சேர்ந்தே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ரீகாம்பினேஷனே நடக்கலை அப்படிங்கிறத வச்சு லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஃபீச்சரை நமக்கு கொடுத்தாங்க. ஸோ சட்டன் அண்ட் போவரி சொன்னது உண்மையா அப்படின்னா அது உண்மை இல்லை. ஓகே, அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க ஒருவேளை அவர் சொன்ன ஃபேக்டர்ஸ் குரோமோசோமாக இருக்குமோ அப்படின்ட்டு, பட் அது இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வெரிஃபை பண்ண மார்கன் தான் நமக்கு வந்து லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷனை கொடுத்தாங்க. ஸோ லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன்னா என்ன? லிங்கேஜுங்கிறது எப்போ ஜீன்ஸ் ஒன்று சேர்ந்து இருக்கோ அப்போது சேர்ந்தே தான் ட்ராவல் பண்ணும். அவங்க பிரிஞ்சு தே டூ நாட் அசால்ட் இண்டிபெண்ட்லி. பட் இதே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற ஜீன் தான் தன்னைத்தானே வந்து செக்ரிகேட் பண்ணி தே வில் ஷஃபில் இன் த நார்மல் மெண்டேலியன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி அவங்க he gave us the recombination theory. Understood? Understood everyone? Any doubts so far? So in the linkage and recombination வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக ஜெனட்டிக் மேப்ஸ் எல்லாமே டிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிஒன்? எஸ். ஸோ இந்த ஒரு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து இஸ் வாட் மெண்டல் கேவ். அண்ட் மெண்டலோட டீவியேஷன்ஸ் என்ன, குரோமோசோம்ஸை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, டிஹெச் மார்கன் எப்படி லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் கண்டுபிடிச்சாரு. ஓகே பசங்களா, நவ் வென் யூ லுக் அட் செக்ஸ் டிட்டர்மினேஷன், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ரீசன் பீயிங், இந்த ஒரு செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து அப்படியே செக்ஸ் டிட்டர்மினேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், லாங் ஆன்சர் 5 மார்க்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அப்படியே 5 மார்க்ஸ் இன்டு யுவர் பாக்கெட், அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு செக்ஷன் இது. ஸோ நான் இங்கே வந்து மைண்ட் மேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால ரிவைஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ஞாபகம் வச்சுட்டு அப்படியே 4 பாயிண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா என்னென்ன சொன்னீங்கன்னா அப்படியே ஃபுல் மார்க்ஸ். Understood? Clear? So if you see sex determination, firstly we have XX and XO type of sex determination. So இங்க என்ன, female na XX, males na XO. So overall இந்த X பக்கத்தில் இருக்கிற இடம் காலியா இருக்கும். That means chromosomes அவங்களுக்கு வந்து 2n-1 number of chromosomes தான் இருக்கும். ஒரு குரோமோசோமே கம்மி. ஓகே, அண்ட் இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் டிட்டர்மினேஷனில் மேல்ஸ் வந்து 2 விதமான கேமீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபுல் எக்ஸ் இருக்கிற ஒரு குரோமோசோம், இன்னொன்று வந்து எதுவுமே இல்லாத செக்ஸ் குரோமோசோமே இல்லாத ஒரு குரோமோசோம். நான் XX and XO இதை நான் சொல்கிறது வந்து இஸ் ஓன்லி த செக்ஸ் குரோமோசோம்ஸ் பார்த்தீங்களா. ஸோ நம்ம குரோமோசோமில் வந்து we have autosomes and sex chromosomes. Autosomes வந்து மிச்ச எல்லா ஃபீச்சரையுமே டிட்டர்மைன் பண்ணோம். அது மேல்ஸுக்கும் சரி ஃபீமேல்ஸுக்கும் சரி சேமாக தான் இருக்கும். ஆனால் செக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மேல்ஸில் இந்த XXXO டைப்பில் ஒரு குரோமோசோம் கம்மியாக இருக்கும். ஸோ half the number of spermஸில் ஒரு குரோமோசோம் கம்மியாக இருக்கும், மீதி ஹாஃபில் இந்த X குரோமோசோம் இருக்கும். ஸோ இது வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ், கிராஸ் ஹாப்பர்ஸ், பட்டர்ஃப்ளை, இதில் எல்லாமே வந்து we can see this kind of ஒரு sex determination. Is it clear? எஸ். நான் XXXOல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான். ஸோ குரோமோசோம் நம்பர்லேயே எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. ஆனால் மேல்ஸோட ஸ்பெர்ம்ஸில் ஹாஃப் வில் கண்டெயின் X குரோமோசோம், மீதி ஹாஃப் வில் கண்டெயின் Y குரோமோசோம். ஸோ இது வந்து ஹியூமன்ஸ் அண்ட் ட்ரோசோஃபிலா ரெண்டுத்துலேயுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். நான் இந்த ஒரு XXXO XXXY இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மேல் ஹெட்டெரோகேமெட்டி. What is male heterogamety? Males வந்து 2 விதமான ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 2 விதமான கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மேல் ஹெட்டெரோகேமெட்டி. Understood? Now when you look at ZZZW, இங்கே வந்து the females will produce 2 different eggs. ஸோ இது வரைக்கும் XXXOலையும் சரி XXXYலையும் சரி XY or XO தான் மேல். ஸோ மேல் தான் 2 விதமான ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே தவிர எவ்வளோ கெமெட்டோஜெனசிஸ் பண்ணாலும் இந்த ஃபீமேல்ஸில் 22 + X ஆர் என்ன நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸோ ப்ளஸ் X குரோமோசோம் தான் எக்கில் இருக்குமே தவிர சேம் டைப் ஆஃப் எக்ஸ் தான் ஃபீமேல்ஸ் வில் ப்ரொடியூஸ். பட் இங்கே வந்து பேர்ட்ஸில் அந்த மாதிரியான ZZZW செக்ஸ் டிட்டர்மினேஷனில் ஃபீமேல்ஸ் வில் ப்ரொடியூஸ் 2 விதமான எக்ஸ்.
Males will produce a single kind of eggs, single kind of sperm. So suppose Z sperm oda Z egg fuse aachuna, it forms a male. Z egg oda W egg fuse aachu appadina, then there is a female. So birds la there is female heterogamety. Gamete produce பண்றதுல there are two different types. So heterogamety, different types of gametes are produced. Understood pasangla? Clear? Is it clear? And then last one is your haplodiploidy. Haplodiploidy males nave haploid, females nave diploid ne total set of chromosome liye difference varudhu. Understood? So inge the main example is your honeybee. So honeybee la pathina queen and workers rendu perume females. So avangaloda chromosome number is 2n. Rendu set of chromosome avangalukku irukum. Ana drones ku verum paadi number of chromosome da irukum. Yena males female fertilization e illama parthenogenesis முறையில they are producing the males. Understood? ஒருவேளை இந்த மேல்ஸ் இந்த மேல்ஸுக்கு பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கா. ஸோ மைட்டாசிஸ் வழியாக என் கேமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஒருவேளை அது ஃபீமேல் கேமீட்டோட ஃபர்டிலைசேஷன் ஆச்சு அப்படின்னா தென் ஃபர்டிலைசேஷன் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் அ ஃபீமேல். கிளியர்? இஸ் இட் கிளியர் பசங்களா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? எனி டவுட்ஸ் இன் திஸ் பசங்களா? எஸ் ஓகேனா ஒரு ஸ்டாரை திருக்கி விடுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸில். என்ன எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது? சாப்பிட்டு உண்ண மயக்கத்தில் இருக்கீங்களா எல்லாரும்? யா எவ்ரி ஒன்? ஓகே சூப்பர், நோ டவுட்ஸ், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், வெரி குட். ஐஸ்வர்யா, நிகேஷ். Oh, okay, okay. I'm sorry, those who are fasting, I know it must be very difficult for you, Ilya, to focus also. But it's all for a purpose. So just keep pushing yourself. Good. Okay, speed up polam. Yes, speed up poidlam, no problem. Okay, superb. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா haplodiploidy queen or females will produce gametes through meiosis because அவங்கள்ட்ட full 2n number of chromosomes இருக்கு. fertilization ஆச்சுன்னா female, fertilization ஆகாம parthenogenesisல male, and males mitosis வழியா n gametes produce பண்றாங்க, half number of chromosomes வச்சு, and அதை வச்சு fertilization ஆகும்போது again female is produced. so எந்த ஒரு பையனுக்குமே அப்பாவும் கிடையாது பையனும் கிடையாது, பட் தாத்தா இருப்பாங்க பேரனும் இருப்பாங்க. Understood? Okay, fantastic. So sex determination la 4 irukku. XXXO seen in insects, XXXY which is humans in Drosophila, rendume male heterogamety kana example. ZZZW is going to be in birds where we find female heterogamety, and then 4வது is haplodiploidy seen in the honeybees. Okay, so females na diploid, males na haploid. Okay, fantastic. Now coming to the mutations pasangla. So இந்த ஒரு genes or இந்த ஒரு genetically நம்ம inherit பண்ற இந்த contentல ஏதாச்சும் குளறுபடி இருந்துச்சு அப்படின்னா obviously நம்ம developmentலயும் நம்மளோட expressionலயும் அந்த குளறுபடி தெரியும் இல்லையா? that is nothing but your mutation. So any change in the genetic makeup is known as a mutation. அதை cause பண்ற எல்லா ஏஜென்ட்டுமே are called mutagens. clear? So point mutation அப்படின்னு சொல்லச்ச it is going to be ஒரே இடத்துல, okay, ஒரு இடத்துல ஏதோ ஒரு நியூக்ளியோடைட் மட்டும் மாறிடுச்சுன்னா that is point mutation. So this we can see in sickle cell anemia, beta thalassemia எல்லாமே இந்த மாதிரியான ஒரு mutation is happening. But frame shift அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நியூக்ளியோடைட் ஆட் ஆனாலோ delete ஆனாலோ என்ன ஆகும்? என்டையர் எனக்கு அப்புறமா வர நியூக்ளியோடைட் மொத்த சீக்வன்ஸுமே is காலி. Okay, so இது molecular basis பண்ணும்போது I'll explain in detail. Okay, so just remember frame shift and point mutation at this point.
Okay, yes Tamix, it is frame shift, I mean it is definitely insertion or deletion. So ரெண்டு இடத்துலயுமே என்ன ஆகும், என்னோட sequence of codons வந்து is going to change. Okay, so that's about your mutation. And then last part of this chapter is your genetic disorders. So disorders study பண்றதுக்கான ஒரு graphical representation தான் நம்மளோட pedigree analysis. உங்க textbook ல clear-ஆ வந்து there is a proper ஆன ஒரு table that shows என்ன symbol என்ன அர்த்தம். Please go through that because ரொம்ப சிம்பிளா இது MCQ ல they'll ask you இந்த symbol க்கு அர்த்தம் என்ன அப்படினு. So விடிய அந்த chapter படிச்சிட்டு symbol விட்டோமே அப்படினு சொல்லி feel பண்ணாதீங்க. Please study that table. Okay, now coming to the disorders. Mendelian disorders வந்து நார்மலா Mendelian law படி நம்ம வந்து ஒரு காப்பி இங்கே இன்ஹெரிட் பண்றோம், இன்னொரு காப்பி இங்கே இன்ஹெரிட் பண்றோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து இந்த டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது வந்து ரெசசிவ் கண்டிஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகுதா இல்ல டாமினன்ட் கண்டிஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகுதாங்கிறத வச்சு நம்மளோட Mendelian disorders. ஸோ அதில் நீங்க உங்க புக் படி தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ். ஒன்று வந்து செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ், அதாவது இந்த ஒரு செக்ஸ் லிங்க்ட் டிசார்டர் செக்ஸ் குரோமோசோமான எக்ஸ் குரோமோசோமில் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட். ஓகே, ஸோ எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபீமேல்ஸில் எக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு குரோமோசோமில் டிசீஸ் இருந்தால் கூட இன்னொரு குரோமோசோமில் வந்து டிசீஸ் இல்லாததுனால அது வந்து ரெசசிவ் கண்டிஷனில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகிற டிசீஸ் அப்படின்றப்ப அந்த ஒரு ஃபீமேல் வந்து கேரியராக இருக்க முடியும். ஆனால் மேல்ஸில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கிறதுனால ஒருவேளை இதில் அந்த டிசீஸ் அலீல் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக டிசீஸ் வந்துடும். பட் ஃபீமேல்ஸில் ரெண்டு எக்ஸ்லேயுமே அந்த ஒரு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் ரெசசிவான கண்டிஷனில் இந்த ஒரு டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ் அப்படின்றப்ப மோஸ்ட்லி இட் வில் அஃபெக்ட் த மேல்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் இஸ் கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபீலியா. அண்டர்ஸ்டுட்? Yes, Sriram. So, அந்த இன்னொரு X வந்து will act as the dominant. Okay, so recessive condition அப்படின்னா ரெண்டு குரோமோசோம்லையுமே இருக்கணும். பட் மேல்ஸ்ல ஒன்று இருக்கிறதுனால if there is a disease, there is a disease. அவ்வளோதான். ஓகே, whereas autosomal recessive அப்படின்னா அது வந்து மேல்ஸையும் ஃபீமேல்ஸையும் ஈக்குவலாக தான் எஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் மிச்ச ஆட்டோசோம்ஸ் எல்லாமே நமக்கு ரெண்டு காப்பி இருக்குது. ஸோ ரெண்டு காப்பிலையுமே டிசீஸ் அலீல் இருந்தால் மட்டும்தான் த பர்சன் வில் கெட் அ டிசீஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிக்கிள் செல் அனீமியா, தாலசேமியா, ஃபினைல் கிட்டோனியூரியா, இது எல்லாமே ஆட்டோசோமலான ரெசசிவ் டிசார்டர். Okay, is it clear pasangla everyone? Yes. So Mendelian disorder le we have sex linked recessive and the autosomal recessive disorder. Now the next category Mendelian தாண்டி next category le we have chromosomal disorders. Chromosomal disorder la வந்து பாத்தீங்கன்னா polyploidyங்கிறது நம்ம பொதுவா ரெண்டு காப்பி, ஒரு காப்பி அம்மா கிட்ட இருந்து ஒரு காப்பி அப்பா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றோம். மொத்த செட் ஆஃப் குரோமோசோம். அந்த செட்டே நம்ம வந்து ரெண்டுக்கு பதிலாக 3 செட்டு 4 செட்டுன்னு வச்சுருந்தோம்னா தட் இஸ் பாலிப்ளாய்டி. ஸோ ட்ரிப்ளாய்டு, பாலிப்ளாய்டு இதெல்லாம் யூஸ்வலாக அனிமல்ஸில் இருக்காது. மோஸ்ட்லி வி ஃபைண்ட் திஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகே, ஆனியூப்ளாய்டி அப்படிங்கிறது மொத்த செட்டாக இல்லாமல் ஏதாவது ஒரு குரோமோசோமில், உதாரணத்துக்கு இப்போ குரோமோசோம் 2, குரோமோசோம் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒவ்வொன்றுமே ஒன்று வந்து நம்ம அம்மா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம், இன்னொன்று அப்பா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். அப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நமக்கு ஒரு 2க்கு பதிலாக 3 அப்படின்னு ஒரு சில குரோமோசோம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா that's what you call as aneuploidy. or எக்ஸ்ட்ரா இல்லாமல் ஒன்று கம்மி ஆகிடுச்சுன்னா கூட that is coming under aneuploidy. ஸோ aneuploidyயில் வந்து நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 டிசீசஸ். First there is Down syndrome. ஸோ Down syndromeல குரோமோசோம் 21ல யூஸ்வலாக என்ன இருக்கணும், அப்பா கிட்டேருந்து ஒரு குரோமோசோம், அம்மா கிட்டேருந்து ஒரு குரோமோசோம். ஸோ 2 தான் இருக்கணும். பட் இங்கே வந்து there is trisomy, அதாவது குரோமோசோம் 21 மட்டும் பை மிஸ்டேக்காக 3 காப்பி வந்துருச்சு அப்படின்றப்ப there is mental retardation, there is developmental disorders, okay, there is a physical disability also in some points. So that is known as Down's syndrome. Okay, then இன்னொன்று வந்து செக்ஸ் குரோமோசோமில் XX இன்ஹெரிட் ஆகிறதுக்கு பதில் அந்த ஒரு X வந்து எங்கேயாச்சும் காணாமல் போயிடுச்சு டியூரிங் கெமீட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா there is only 44 plus X and then 0. ஸோ அந்த X0 அப்படின்றப்ப ஒரு ஸ்டெரைலான ஃபீமேல் இஸ் ப்ரொடியூஸ்ட் வித் ரூடிமெண்ட்ரி ஓவரிஸ் which we call as the Turner syndrome. ஸோ இங்கே மொத்தமே 45 குரோமோசோம் தான் இருக்கும், ஒரு குரோமோசோம் கம்மி.
in Turner syndrome. Understood? Now when you look at Klinefelter syndrome, inge vandu oru extra irukum. So XXY. So in the person both male and female characteristics will be there, and the testis also will be underdeveloped. Understood? So avangalukku male features irukum, female features irukum. So they have 47 chromosomes that are present. So Klinefelter syndrome is 44 plus XXY. Is it clear, pasangla? Is it clear? So that is all about your principles of inheritance and variation. Yes, chapter 4 is over. Shall we go into chapter 5? Everybody? Yes, Vijay Priya. Good. 45 with XO is a Turner. Okay, 47 with 44 plus XXY is Klinefelter's. Good. Okay? Yes, everyone? Fantastic. So innum neenga video ku like podalana like tattunga, channel subscribe pannalana definitely channel subscribe pannunga. Okay, and let's move on into the next chapter. Manish, Down syndrome girdu chromosome 21 vandu rendu copy badala 3 irukum. So we call it as trisomy of chromosome 21. Yes, next chapter is the game changer, definitely. So next chapter is super important. Chapter 5, molecular basis of inheritance. Okay? All right. How can we get the PDF? So நான் கைப்புள்ளைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கைப்புள்ள வந்து நமக்கு லிங்க் போட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த லிங்க் வழியாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டே நான் காமிச்ச QR கோடை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த PDF அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கிடச்சிடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் 4 சாப்டர் ஸ்ருதி மேம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் மேம் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது இருக்காதே. Now do you all feel little more easier thinking about the last 4 chapters? Everyone? ஓகேனா அப்படியே ஒரு ஸ்டாரை தெறிக்க விடுங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரும் அதே மாதிரி மாலிகுலர் பேசிஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் by the time I finish explanation. Yes, okay, I can see fantastic stars in the chat box. Very good. Anika, please join the WhatsApp group, Kana. You will get the PDF there. Okay, superb. யார் யா கைப்புள்ள, அவன் கிளாஸுக்கு வருவான்னா நானும் வெயிட் பண்ணுறேன், வரமாட்டானே, என்ன பண்ணுறது, கஷ்டம். நானும் வாப்பா வாப்பான்னு எத்தனை தடவை எப்படியெல்லாம் கூப்பிடுறது, வரமாட்டானே. ஆனால் நீங்கள் அவனை மாதிரி கிடையாது, ரொம்ப சின்சியராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஸோ ஐ கேன் சி ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ஸ் பசங்களா, தேட் இஸ் த ஸ்பிரிட். ஓகே, ஸோ இந்த ஒரு சாப்டருக்கு அப்புறமா we are going to go into our molecular basis of inheritance. Okay, so okay Anika, don't worry. So by the end of the class I'll make sure the QR code is ready for you all. Okay, don't worry. Okay, yes. So now இந்த ஒரு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் we saw the law, we saw the principles behind this inheritance. பட் என்ன மாலிக்யூல் ஆக்சுவலாகவே நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோன்னு பார்க்கறது தான் இந்த என்டையர் சாப்டர். ஸோ நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் நத்திங் பட் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிடில் 2 டைப்ஸ் இருக்குது, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏங்கிறது டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட், ரைபோநியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏங்கிறது ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும்போது, டிஎன்ஏனோ ஆர்என்ஏனோ சொல்லும்போது அங்கே டிஃப்ரென்ஸ் எங்கே வருது, இட் இஸ் நத்திங் பட் அவர் சுகர் மாலிக்யூலில் வருது. ஸோ இந்த ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது இஸ் அ செயின் ஆஃப் குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ் தட் வி கால் அஸ் அ நியூக்ளியோடைட். ஸோ தீஸ் ஆர் நத்திங் பட் பாலி நியூக்ளியோடைட் செயின்ஸ். ஓகே, ஸோ பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ்ன்னு சொல்லும்போது there are நிறைய நியூக்ளியோடைட்ஸ் that are attached one to another. ஸோ இந்த நியூக்ளியோடைட் அப்படிங்கிற மாலிக்யூலில் என்ன இருக்குது, we have sugars, we have phosphate and we have the nitrogenous bases. நான் nitrogenous bases பொறுத்தளவில் 2 கேட்டகரிஸ் இருக்குது பசங்களா. we have the purines, which is the double ring ஆன nitrogenous bases. அது adenine and guanine, A and G. Okay, then we have the pyrimidines. Pyrimidines is my single ring dana structure, which is cytosine,
thiamine and uracil. So idhila வந்து thiamine is only present in the DNA, uracil is only present in the RNA. ரெண்டுமே சேர்ந்து இருக்கவே இருக்காது. Thiamine and cytosine in the DNA, uracil and cytosine in the RNA. So either ATGC in the DNA or AUGC in the RNA. இதுதான் 4 விதமான nitrogenous bases. Now இந்த ஒவ்வொரு nitrogenous baseமே ஒரு சுகரோட சேர்ந்து it is linked. So இந்த sugar ribose சுகரா இருந்தா அது வந்து நம்ம RNA ஓட ஒரு நியூக்ளியோடைட், deoxyribose சுகரா இருந்தா அது DNA ஓட நியூக்ளியோடைட். Understood? So ribose and deoxyribose வந்து பாத்தீங்க அப்படின்னா is my two different kinds of sugar. Ribose is in the RNA, deoxyribose is in the DNA. Okay, clear? So sugar and nitrogenous bases சேர்ந்தது தான் வந்து we call as a nucleoside. Now இந்த nucleosideல phosphoric acid ஓட ஒரு phosphate group வந்து attach ஆகும்போது நமக்கு ஒரு nucleotide கிடைக்குது. And in the nucleotide oda ஒரு chain தான் வந்து we have in our RNA and DNA. Okay, so main genetic material னு சொல்லும்போது DNA தான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்ங்கறனால that is a reliable ஆன genetic information கான storage molecule, whereas RNA வந்து for expression, for transmission நமக்கு RNA தான் தேவைப்படும். Okay, is that clear? Okay everyone, so இந்த ஒரு DNA நம்ம human DNA என்னது அப்படினு பாத்தீங்கன்னா it is a bDNA. so இந்த bDNA ஓட double helical structure நமக்கு வாட்சன் and கிரிக் வந்து கொடுத்தாங்க. and இந்த ஒரு DNA ஓட features என்னென்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு nucleotide chains இருக்கு. so அந்த nucleotide chainsல sugar phosphate வந்து will form the backbone. Okay, and நடுவுல வந்து nitrogenous bases வந்து will project into each other, and இது வந்து ஒரு helical structure-ஆ இருக்கும். and ஒவ்வொரு strand-உமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து 5' to 3' endனா இன்னொன்னு 3' to 5'. so they are anti-parallel to each other. Clear? and இந்த ஒரு turn of helix-ல நம்ம வந்து 10 base pairs பார்க்கலாம். அப்படினா என்ன, இந்த பக்கம் ஒன்னு இந்த பக்கம் ஒன்னு ஒரு pair, 10 base pairs நம்ம பார்க்கலாம். so மொத்தம் 20 நியூக்ளியோடைடு இருக்கும். okay, per turn. so இந்த 10 base pairs-உம் கவர் பண்ற distance என்னன்னா is called as the pitch, which is 3.4 nanometers. okay, அதே ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடைவெளி என்ன, 0.34 nanometer. அப்படியே divide by 10, அவ்வளவுதான். okay, now இந்த ஒரு pitch வந்து is 3.4 nanometers, or unit பொறுத்து we can also change it as 34 angstroms. MCQ ல எப்படி வேணா கேட்கலாம். okay, remember that. then இந்த ஒரு particular turn, ஒவ்வொரு turnலயும் வந்து நமக்கு 360 degrees இருக்குன்னு தெரியும் ஒரு சர்க்கிள். அப்ப இந்த 10 பேஸ் பேருமே ஒருத்தர் 36 degree inclinationல we can see the particular molecule. ஒவ்வொரு பேஸ் பேரும் இந்த கிளைமேக்ஸ்ல வர ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் மாதிரி ஒண்ணுக்கு அடுத்து ஒன்று 36 degree inclinationல it is placed. clear பசங்களா? this is the genetic material or the DNA and இதோடைய structure. now இவ்ளோ பெரிய DNA நம்ம கிட்டத்தட்ட 3.3 into 10 power of 9 base pairs இருக்குங்கிறப்ப இத வந்து எப்படி நம்ம இத்ரோண்டு நியூக்ளியஸ்குள்ள வைக்கிறோம்? that is where packaging will come into picture. okay, so packaging of the DNA ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டுக்கும் யூகாரியோட்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. ப்ரோகாரியோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த டிஎன்ஏங்கிறது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டான மாலிக்யூல். அப்போ அதுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டான ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த டிஎன்ஏயோட சேர்ந்து ஒரு பால் மாதிரி நியூக்ளியாய்டுங்கிற ரீஜனில் பேக்கேஜ் பண்ணியிருப்போம். ஓகே, இது வந்து ப்ரோகாரியோட்ஸில் இருக்கிற ஒரு ஃபீச்சர். பிகாஸ் அவங்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் கிடையாது, அவங்களுக்கு தனி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாதுங்கிறதுனால இந்த ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ வந்து பாசிட்டிவ் ப்ரோட்டீன்ஸை ரேப் பண்ணி ஒரு பால் மாதிரி நியூக்ளியாய்டுங்கிற ரீஜனில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். சரியா பசங்களா? நான் இந்த ப்ரோகாரியாட்ஸை விட யூகேரியாட்ஸ் இன்னும் அட்வான்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு கதவை தட்டி இன்னும் ரூம்குள்ளே போகணும் அப்படின்றப்ப இந்த யூகேரியாட்ஸில் வந்து தேர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக்கான பேசிக் ப்ரோட்டீன்ஸ். பிகாஸ்
DNA is acidic, is negatively charged. So basic proteins will be there called the histones. So arginine, lysine மாதிரியான basic amino acids will give the positive charge. Okay, in the histone வந்து octamer ஒரு ball மாதிரி form ஆயிடும். ஓகே, இந்த பால் மாதிரி ஃபார்ம் ஆனதை பூ தொடுக்கிற மாதிரி பாலை வச்சு இந்த டிஎன்ஏ வந்து இஸ் கோயிங் டு கோ அரவுண்ட் த பால் அண்ட் ஃபார்ம் அ நியூக்ளியோசோம். ஸோ கிட்டத்தட்ட 200 பேஸ் பேர்ஸ்க்கான டிஎன்ஏ இந்த பாலை சுற்றி வில் கம். தென் இன்னொரு பால், இன்னொரு நியூக்ளியோசோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுற பால் அண்ட் டிஎன்ஏ டுகெதர் வி கால் தெம் ஆஸ் அ நியூக்ளியோசோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்டையர் டிஎன்ஏ வந்து நான் இந்த ஹிஸ்டோன்ஸோடு சேர்ந்த நியூக்ளியோசோம்ஸாக நான் பேக் பண்ணும்போது it results in my chromatin fiber. So in the chromatin na, like you all can see, beads on a string madri it will be there. Is that clear everyone? Is that clear everyone? So beads on a string இருக்கிற இந்த chromatin fiber further condense பண்றதுக்கு I have some non-histone chromosomal proteins called the chromosomal proteins, called the NHC proteins. Okay, so in the NHC proteins சேர்ந்து will coil further extra coil பண்ணி super coil பண்ணி it results in a chromosome. Okay, is it clear everyone? Okay, right. So entire packaging வந்து is in the form of chromosome. So sometimes வந்து செல் டிவிஷன் இல்லாதப்ப நமக்கு நார்மலாக குரோமாட்டின் ஃபைபராகவே செல்குள்ளே பார்க்கலாம். செல் டிவிஷன் நடக்கிறப்ப அவங்க வந்து மெட்டாஃபேஸில் குரோமோசோம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அலைன் ஆகும்போது யூ கேன் கிளியர்லி see their structures. This is how the DNA is packaged. Now DNA சொன்னா அதை எப்படி மேம் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது தான் பசங்களா சர்ச் ஃபார் டிஎன்ஏ. ஸோ ஃப்ரீட்ரிஷ் மீஷர் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளின் அப்படிங்கிற மாலிக்யூலை வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதை ஆல்ட்மன் நியூக்ளிக் ஆசிட்னு மாற்றினாங்க. நவ் ஃபெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிறவர் வந்து அவரோட லேபில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியில் 2 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, which is the S and the R strain, ஸ்மூத் அண்ட் த ரஃப். ஸ்மூத்னா ஒரு மியூக்கஸ் கோட் இருக்கும், ரஃப்க்கு அந்த கோட் இருக்காது. ஸோ இந்த கோட்டு போட்டவன்லாம் வந்து சும்மா ஏமாத்துக்காரன்ற மாதிரி அவன் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக விஷம் கோட்டை போட்டு கவர் பண்ணியிருப்பான். ஸோ இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயின் தான் வில் காஸ் த டிசீஸ். ஓகே, whereas R strain has no disease. ஸோ அப்படின்னா என்ன, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியை வந்து இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் த எஸ் ஸ்ட்ரெயினில் மட்டும்தான் டிசீஸ், ஆர் ஸ்ட்ரெயினில் டிசீஸ் கிடையாது. ஸோ எலியில் எஸ் ஸ்ட்ரெயினை போட்டால் டிசீஸ் வந்து எலி செத்து போச்சு, ஆர் ஸ்ட்ரெயினை போட்டால் டிசீஸ் வரல, எலி உயிரோடு இருந்துச்சு. நான் எஸ் ஸ்ட்ரெயினை நான் கொண்டுட்டேன் அப்படின்னா டிசீஸ் அது இனிமேல் காஸ் பண்ண முடியாதுல்ல, அப்போவும் எலி வந்து உயிரோடு தான் இருந்தது. ஆனால் இந்த செத்து போன எஸ் ஸ்ட்ரெயினை வந்து நான் வந்து when we mix it with the R, உயிருள்ள R strain, அப்போ எலி செத்து போச்சு. எப்படா செத்து போன எஸ் ஸ்ட்ரெயினும் will not give the disease, R strain நல்லவன் அவனும் will not give the disease. அப்போ எப்படா எலி செத்து போச்சுன்னு அதை கல்ச்சர் பண்ணி பார்த்தா அவனில் லைவான எஸ் ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. அப்படின்னா வேதாளம்பரம் அதிர்த்து மாதிரி ஏதோ ஒன்று இந்த செத்து போன எஸ்ஸிலிருந்து நல்லவனை கெட்டவனாக மாற்றிருச்சு. ஸோ டிசீஸ் வந்து எலி செத்து போச்சு. Okay, so this was called as the transformation principle. Now இது என்னதான் மாலிக்யூல்னு பார்க்கறதுக்கு தான் ஆவ்ரி, மெக்லியோட் அண்ட் மெக்கார்டி என்ன பண்ணாங்க, புரோட்டீஸை ஊற்றி பார்ப்போம், புரோட்டீனை சாவடிச்சிட்டோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா, நடந்துச்சு. ஆர்என்ஏஸை ஊற்றி பார்ப்போம், அப்பவும் நடந்துச்சு. ஆனால் டிஎன்ஏஸை ஊற்றி பார்க்கும்பொழுது there was no transformation. அப்படின்னா டிஎன்ஏ தான் அந்த பயோகெமிக்கல் நேச்சர், டிஎன்ஏஸ் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்லி இந்த 3 சயின்டிஸ்ட்டும் அதோட பயோகெமிக்கல் நேச்சரை நமக்கு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நிறைய இல்லைடா நான் ஒத்துக்க மாட்டேங்கிற பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறதுனால ஹர்ஷி அண்ட் சேஸ் வந்து conducted an experiment. So இதில் வந்து we got an unequivocal proof that definitely DNA தான் நம்மளோட genetic material, protein இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். So what happened, bacterial pellets வந்து பாக்டீரியாவை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ், அதாவது பாக்டீரியோஃபேஜை வச்சு தான் இவங்க 2 பேரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க.
ஸோ என்ன பண்ணாங்க, ஒரு பேட்ச் ஆஃப் பாக்டீரியோஃபேஜை ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரோட கல்டிவேட் பண்ணாங்க. அப்போ ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் போய் ப்ரோட்டீனுக்குள்ளே உட்காந்துக்கும். ப்ரோட்டீனில் தான் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ப்ரோட்டீன் வந்து பிகேம் ரேடியோ ஆக்டிவ். இன்னொரு பேட்சில் என்னாச்சு, ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்ஃபரில் கல்டிவேட் பண்ணும்போது டிஎன்ஏல ஃபாஸ்ஃபேட் இருக்கா, ஸோ டிஎன்ஏ வந்து பிகேம் ரேடியோ ஆக்டிவ். ஓகே, ஸோ நவ் வென் யூ லுக் அட் த பாக்டீரியா, நம்ம வந்து இந்த வைரஸ் இந்த பாக்டீரியோஃபாஜை வச்சு பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னவோ அது பாக்டீரியாவுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். கரெக்டாக? நான் இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜுக்கு அப்புறமா பிளெண்டிங்கில் வந்து என்ன பண்ணாங்க, ஒட்டிட்டு இருந்த இந்த வைரஸ் மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பாக்டீரியோஃபேஜை ரிமூவ் பண்ணியாச்சு, பாக்டீரியா செல்லையும் தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. அப்படின்றப்ப சென்ட்ரிஃபியூகேஷன் ப்ராசஸ் மூலியமாக what did we do, we spun the whole thing and supernatant and bacterial pellet நமக்கு சென்ட்ரிஃபியூகேஷனில் கிடச்சிது. நவ் பாக்டீரியல் பெல்லட் வந்து ஃபாஸ்ஃபேட் எதில் ரேடியோ ஆக்டிவாக இருந்ததோ அங்கே தான் பாக்டீரியல் பெல்லட் வந்து ரேடியோ ஆக்டிவாக இருந்தது. that means இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ தான் பாக்டீரியாக்குள்ளே போயிருக்கு. ஸோ பாக்டீரியல் பெல்லட்ஸ் தான் வந்து were found to be ரேடியோ ஆக்டிவ். வேறஸ் அந்த இன்னொரு பேட்சில் ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் இருந்த பேட்சில் பாக்டீரியாவில் ரேடியோ ஆக்டிவிட்டியே காணும், சூப்பர்நேட்டன்ட்டில் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இஸ் இட் கிளியர்? Is it clear to all of you? ஸோ அப்படி பார்க்கும்போது பாக்டீரியாவில் ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்ஃபேட் தான் இருந்துச்சு அப்படின்னா that means கண்டிப்பாக டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுதான் இன்ஃபெக்ஷன் அப்போ பாக்டீரியோஃபாஜ்லேருந்து பாக்டீரியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? Okay, so I got a new QR code which I will show after the next chapter. Chariya, don't worry. So those of you who are not able to download or this QR is not working nenikkiravangalukku kandipa by the next this thing I will show you the correct QR. Okay pasangla, is it clear? Everyone? Okay. All right. Okay. So pasangla, this is until the search of the genetic material. Is it all clear? Can we go ahead? Everybody? Okay, superb. எங்க எனர்ஜி மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உடனே சொயின் எனர்ஜி கீழெல்லாம் போகக்கூடாது. ஓகே, பயங்கரமான எனர்ஜியை தெறிக்க விடுங்க பார்க்கலாம். Alright, so in the ஒரு molecular basis of inheritance we finished 3 segments until the search of the genetic material. Now coming to the central dogma. What do you see in the central dogma அப்படினு பாத்தீங்கன்னா, Francis Crick வந்து they gave us ஒரு flow of information. DNA உடைய ஸ்ட்ரக்சரை வந்து காமிக்கும் போதே what they will say, இந்த மாதிரி டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சரை காமிக்கச்சு தே ப்ரொப்போஸ்ட், ஃப்ரான்சிஸ் கிரிக் வந்து ப்ரொப்போஸ்ட் தட் இந்த டிஎன்ஏ வந்து அப்படியே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஆர்என்ஏயாக கன்வெர்ட் ஆகி அந்த ஆர்என்ஏ ப்ரோட்டீன் ஆகிறப்ப தான் நமக்கு வெளிய எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு டிஎன்ஏ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேஸ் டு ரெப்ளிகேட். பிகாஸ் ஒரு ஜைகோட்டில் ஆரம்பித்து இவ்வளோ செல்லில் வந்து நிற்கிறோன்னா எல்லா செல்லுக்குமே டிஎன்ஏ ஷுட் கெட் transferred. So xerox, full replication la xerox has to happen. Then in the DNA na oru RNA convert pannom, which is through the process of transcription. Okay, ஒரு சில வைரஸஸ்ல HIV மாதிரியான வைரஸஸ்ல RNA goes back to DNA, that is reverse transcription, but அது ரொம்ப rare. யூஸ்வலாக ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், டிஎன்ஏலேருந்து RNA த்ரூ டிரான்ஸ்கிரிப்ஷன், அண்ட் இந்த RNA டிரான்ஸ்லேஷன் வழியாக ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் தான் வந்து நமக்கு ஸ்கின் கலர் என்ன, ஐ கலர் என்ன, என்சைம் என்ன, ஹார்மோன் என்ன, எல்லாமே இந்த ப்ரோட்டீன் தான். ஓகே, ஸோ 3rd ஸ்டாண்டர்டில் எல்லாரும் படிச்சிருப்பீங்கல்ல, ப்ரோட்டீன்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி. எப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டீனாக எக்ஸ்பிரஸ் ஆகிறப்ப தான் ஆல் த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இன் அவர் பாடி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஷியோர் கேலி, டோன்ட் வரி. ஓகே, ஸோ இந்த சாப்டரை கண்டா எரிச்சலாக இருக்கிறவங்களுக்கு நவ் இஸ் இட் so far so good?
இது வரைக்கும் it is okay only no இது வரைக்கும் ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லைல்ல clear everyone yes clear everyone so இப்போ வந்து we will go into each of this replication transcription and translation process. Okay, so how did we start? We started off with the genetic material, which is nothing but DNA and RNA. அதோட structure என்ன, அதோட components என்ன, அதெல்லாமே பார்த்தோம். Then prokaryotes and eukaryotes எப்படி package பண்ணிருக்கோம், that we saw. And then we are seeing எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, search for the genetic material, that is also done. Now coming to the central dogma, here we have first process which is replication. So replication வந்து semi conservative natureல it will be proceeding. அப்படினா என்ன, எப்பவுமே வந்து ரெண்டு parent strandல இருந்து ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் டெம்ப்ளேட்டாக இருக்கும். அதிலிருந்து ஒரு ஸ்ட்ராண்டை தான் நான் புதுசாக சிந்தசைஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் எப்போவுமே பேரண்ட் ஸ்ட்ராண்ட் இருக்கும், அதிலிருந்து தான் புது ஸ்ட்ராண்ட் நான் சிந்தசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் செமி கான்சர்வேட்டிவ் நேச்சர். அண்டர்ஸ்டுட்? ஸோ செமி கான்சர்வேட்டிவ் நேச்சரை யார் ப்ரூவ் பண்ணாங்க? ஈகோலாயோட டிஎன்ஏயை யூஸ் பண்ணி மெசல்சன் அண்ட் ஸ்டால் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஸோ என்ன பண்ணாங்க, ஹெவியான நைட்ரோஜன் லைட்டான நைட்ரோஜன் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தே கல்ச்சர்ட் த ஈகோலை. ஸோ ஃபஸ்ட்டு ஹெவியான நைட்ரோஜனை வந்து கல்ச்சர் பண்ணிவிட்டு டென்சிட்டி கிரேடியன்ட் சீசியம் குளோரைட் சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணப்ப என்ன கிடச்சிது, அவங்களுக்கு ஹெவியான ஒரு பேண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறமா ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறமா பார்த்தா, ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் லைட்டான நைட்ரோஜனில் அவங்க அதை கல்டிவேட் பண்ணும்போது புதுசாக சிந்தசைஸ் ஆன ஸ்ட்ராண்ட் வந்து லைட் நைட்ரோஜன். ஸோ அப்போ சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது என்ன கிடச்சிது, ஒரு ஹைப்ரிட்டான ஒரு பேண்ட் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறத்துலேருந்து ஒவ்வொரு ஜெனரேஷனையுமே நான் லைட்டான நைட்ரஜனில் வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டு ஹைப்ரிட் பேண்ட் மட்டும்தான், இனிஷியலாக எனக்கு இருந்த ரெண்டு ஹெவி ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் ஹெவியாக இருந்துச்சு. மிச்சப்படி எனக்கு ஃபார்ம் ஆன எல்லா புது ஸ்ட்ராண்டுமே வாஸ் அ லைட் ஸ்ட்ராண்ட். ஸோ அதை வச்சு தான் தே கேம் டு த கன்க்ளூஷன் தட் எப்பயுமே என்னுடைய ரெப்ளிகேஷன் வில் பி செமி கான்சர்வேட்டிவ் இன் நேச்சர். கிளியர் பசங்களா? நான் இதே இதை குரோமோசோம் யூஸ் பண்ணி விஷயா ஃபாபா அப்படிங்கிற பீன்ஸில் வந்து டெய்லர் அண்ட் அவருடைய கொலீக்ஸ் வந்து தைமிடினை வந்து ரேடியோ ஆக்டிவ் தைமிடினை லேபிள் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டில் தே ப்ரூவ் தட் ரெப்ளிகேஷன் இஸ் செமி கான்சர்வேட்டிவ் இன் நேச்சர். ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை, ஹெவி நைட்ரஜனில் ஃபஸ்ட்டு நான் கல்டிவேட் பண்ண ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும்தான் ஹெவி. அதுக்கப்புறமா வர ஒவ்வொரு ஜெனரேஷன்லேயுமே வந்து எனக்கு லைட்டான ஸ்ட்ராண்ட் தான் வந்து சிந்தசைஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம மெசல்சன் அண்ட் ஸ்டால் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணார். ஓகே பசங்களா? now when we come to the enzymes, very simple. நான் வந்து ப்ராசஸை என்சைம்ஸ் அண்ட் மெக்கானிசமாக இங்கே நான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 5 மார்க் ஆன்சரை கூட நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி புல்லட்டினில் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் பசங்களா வித் த டயக்ராம். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ ஹியர் என்சைம்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வி ஹாவ் ஹெலிகேஸ். அவன் தான் வந்து டிஎன்ஏயை அன்வைண்ட் பண்ண போகிறான். 2 ஸ்ட்ராண்டும் வைண்டாக இருக்குது இல்லையா? ஸோ அதை கழட்ட போகிறது வந்து இஸ் ஹெலிகேஸ். நான் இப்படி ஓப்பன் பண்ணேன்னா கீழே வந்து எனக்கு டென்ஷன் ஃபார்ம் ஆகும்ல, அது ரிலீவ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டோப்போ ஐசோமரேஸ். ஓகே, தென் நான் ஓப்பன் பண்ண இந்த ஸ்ட்ராண்ட் திருப்பி காயில் ஆகிக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பிடிச்சிக்கிறதுக்காக ஐ ஹாவ் அ சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ தட் இஸ் அ SSBP. ஓகே, தென் நான் ஓப்பன் பண்ணியாச்சு, பிடிச்சிண்டாச்சு. நான் ரெப்ளிகேஷன் ஹேஸ் டு ஸ்டார்ட். அப்படின்னா ஸ்டார்ட் எப்படி பண்ணுறது, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆச்சே. அதனால வந்து ஒரு குட்டி RNA ப்ரைமரை வந்து நான் போட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி எனக்கு. ஸோ அந்த ப்ரைமரை அட்டாச் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ரைமேஸ். சரியா பசங்களா? தென் ஐ ஹாவ் த DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ். ஸோ வென் யூ சி இந்த ஒரு RNAலேருந்து நான் நியூக்ளியோடைடை ஒவ்வொன்றா கொண்டு வந்து ஐ ஹாவ் டு பாலிமரைஸ் மை என்டையர் ஸ்ட்ராண்ட். நோ, ஸோ அதுக்கான மெயின் என்சைம் இஸ் மை DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ். ஸோ டிஎன்ஏ வச்சு DNA தயாரிக்கிறதுனால DNA டிபெண்டன்ட் DNA பாலிமரேஸ். ஓகே, இஸ் தட் கிளியர்?
Yes everyone. So now enzyme la we also have ligase. அது வந்து நம்மளோட Okazaki fragments stitch பண்றதுக்கு. Now what is Okazaki fragment? அதுக்கு நாம mechanism பார்க்கிறோம். So what is the mechanism here? Our DNA is double stranded anti-parallel to each other. Okay? Now always remember pasangla, thumb rule is always synthesis happens in the 5' to 3' direction. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 5' எப்போவுமே சும்மா தான் இருப்பான். செகண்டாக அந்த லாஸ்ட்டாக இருக்கிற 3' ஓட OH குரூப் தான் அடுத்து போய் கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப க்ரூஷியல். ஸோ 3' OH தான் இன்டராக்ட் பண்ணுங்கிறதுனால ஆல்வேஸ் சிந்தசிஸ் ஆஃப் டைரெக்ஷன் இஸ் 5' to 3'. Is it clear everyone? Is it clear? So 5' to 3' direction synthesis will take place. So 5' to 3' synthesis இருக்கணும்னா என்னோட அதுக்கான template strand என்ன 3' to 5' இருந்ததுன்னா அதோட anti parallel is 5' to 3'. Yes, so அந்த ஒரு 3' to 5' templateக்கு நான் சிங்கிளா 5'ல ஆரம்பிச்சேன்னா 3' வரலும் லீடிங் ஸ்ட்ராண்டா கண்டினியூவஸா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். Clear? Is that clear everyone? So see, I see a lot of comments. Ma'am புரியல, ma'am எனக்கு திருப்பி சொல்லுங்க. See, you have to focus during class பசங்களா. நீங்க பாட்டுக்கு சைடில் கதை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி புரியும்? So now if you see உங்க textbookல இது எல்லாமே இதே மாதிரி தான் paragraphs-ஆ எழுதியிருக்கு. So here I have given you in bulletin points. Okay? So இந்த enzymes-ல DNA-யை நான் ஓப்பன் பண்ணி டென்ஷனை ரிலீவ் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீனையும் வச்சுட்டு ஒரு ப்ரைமரியும் ஸ்டார்டிங்க்கு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா பாலிமரேஸை வச்சு நான் எலாங்கேட் பண்ணுறது தான் மிச்சம். ஓகே, நான் இந்த பாலிமரேஸை வச்சு எலாங்கேட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இலாங்கேஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? ஆல்வேஸ் 5' to 3'. அப்போ என்னோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. ஒன்று 3' to 5', 5' to 3', ஆன்டி பேரலான ஸ்ட்ராண்ட்ஸ். ஸோ அதில் வந்து யூ ஹாவ் 3' to 5' ஸ்ட்ராண்டுக்கான சிந்தசிஸ் வந்து 5' to 3'. ஸோ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எனக்கு கண்டினியூவஸாக ப்ரொடியூஸ் ஆகும். வேரஸ் ஆப்போசிட்டாக இருக்குல்ல 3' to 5'. ஸோ அந்த அதாவது 5' to 3' டெம்ப்ளேட் இருக்கிறவனுக்கு 3' to 5' synthesis நடக்காது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்? he will go step by step. ஸோ KT SSBPக்கு வந்து single stranded binding protein. Okay? Is that clear everyone? Okay, Is that clear? So template வந்து 5' to 3' இருக்கிற பட்சத்தில் 3' to 5' synthesis is not possible. ஸோ அப்போ என்ன ஆகும்? நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஸ்ட்ராண்டை ஓப்பன் பண்ண எனக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் 5' to 3' டிரெக்ஷனில் குட்டி குட்டி ஸ்ட்ராண்ட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப வாட் இஸ் ஹேப்பனிங்? எனக்கு வந்து சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக தான் கிடைக்கும் மேம். ஏன் அப்படின்னா நான் டிஎன்ஏ பூரா ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்து நான் சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜிப் திறக்கிற மாதிரி திறக்கிறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ராண்டுக்கு ஆப்போசிட்டாக 5' to 3', 5' to 3', 5' to 3'ன்னு குட்டி குட்டி ஸ்ட்ராண்ட்ஸாக ஆர் ப்ரொடியூஸ்ட், விச் இஸ் கால்ட் ஆஸ் த Okazaki fragment. ஓகே, ஸோ இங்கே இந்த Okazaki fragments எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் இன் 5' to 3' குட்டி குட்டி டிரெக்ஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ அதனால் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இது டிஸ்கண்டினியூவஸான ஒரு ஸ்ட்ராண்ட். அண்ட் இந்த ஒரு சிந்தசிஸ் இஸ் லேகிங்கான ஒரு ஸ்ட்ராண்ட். லேகிங்கான ஒரு சிந்தசிஸ் ஹேப்பன்ஸ் திஸ் சைட். அண்டர்ஸ்டுட்? இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் we have ligase enzyme. Is it clear? Is it clear pasangla? Is it clear? Yes, I'll come to that Sendil Kumar. Wait. So Hari, நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் that much of space we don't have. நடுவில் சிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
So that doesn't happen that way. Our DNA is way too long. So அதனால அங்கங்க அந்தந்த regions open பண்ணி மொத்தமா நம்மளோட DNA synthesis will happen in portions. Understood? Okay. So now here clearly replication process explain பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? Firstly அவங்க semi conservative natureல நடக்க போகுது. என்னென்ன enzymes list போடுங்க. அதுக்கப்புறம் mechanism என்ன? 3' to 5' templateல நமக்கு straight continuous ஆன ஒரு strand கிடைக்குது. 5' to 3'ல நமக்கு discontinuous ஆன ஒரு lagging strand கிடைக்குது. நான் இந்த ஒரு replication processல யார் நமக்கு substrate? It's the deoxyribonucleotide triphosphate. So triphosphate ஒரு நியூக்ளியோடைடோட phosphate molecule போயிருச்சுன்னா மீதி 2 phosphate எனர்ஜிக்காக வேண்டி நான் யூஸ் பண்ணிக்க போறேன். Understood? Is it clear? So yes, energy requirement is also a factor, Hari, but more importantly it is about completing the entire replication as well. Okay, so when இந்த பக்கமா replication நடந்துட்டு இருக்கப்ப அந்த பக்கமா எனக்கு வந்து if I need that gene, what will I do? I need to go for transcription? No. That is why. Okay? Understood? ஓகே, எனக்கு தெரிஞ்ச சாட் பாக்ஸில் புரியல மேம், நான் படிக்கல மேம்னு சொல்கிறவங்க தான் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பசங்களா சாட் பாக்ஸில் இருக்கிற இந்த பசங்களை நம்பாதீங்க. எனக்கு தெரியும் இந்த படிக்கலன்னு சொல்கிறவங்க தான் முதல் பெஞ்சில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் யுவர் ரெப்ளிகேஷன். ஸோ ரெப்ளிகேஷன் எல்லா செல்லுலேயும் நடந்தே ஆகணும். பிகாஸ் நம்ம ஒரு செல்லை ஆரம்பித்து இவ்வளோ மில்லியன் செல்லில் வந்து நிற்கிறோம். இவ்வளோ ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் இருக்குது, இவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு ரெப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். Now இந்த ஒவ்வொரு செல்லையுமே there is a process called transcription. அதாவது DNA வந்து இன்ஃபர்மேஷனை RNA கன்வெர்ட் பண்ணுறது தான் transcription. Now if you see நமக்கு 2 விதமான strands இருக்கு. ஒன்று 3' to 5', இன்னொன்று 5' to 3'. ஆனால் synthesis எப்படி நடக்கும்? Synthesis is always going to be 5' to 3' direction. அப்போ நான் டெம்ப்ளேட்டை வந்து 3' to 5' வச்சாதான் எனக்கு சிங்கிளான கண்டினியூவஸான 5' to 3' ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். கரெக்டா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்படியே ஒரு வேளை நான் அந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு ஸ்ட்ராண்ட் கிரியேட் பண்ணாலுமே இந்த RNA டபுள் ஸ்ட்ராண்ட் ஆகி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா யார் ப்ரோட்டீனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவா? முடியாது. கரெக்டா? தட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். And then also if my RNA is forming a double stranded இது பண்ணாமல் இருந்தால் கூட ஒரே செக்மெண்ட்லேருந்து 2 RNA வந்தால் 2 ப்ரோட்டீன் வந்தால் இதே புரிய மாட்டேங்குதுன்றீங்க. அப்போ இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் சிம்பிளாக வைக்கிறதுக்காக வேண்டி எப்போவுமே 3' to 5' தான் will be the template. ஓகே, அண்ட் அந்த ஒரு டெம்ப்ளேட்லேருந்து எனக்கு ஒரே ஒரு RNA தான் கிடைக்கும் இந்த 5' to 3' டிரெக்ஷன். நான் இந்த RNA 5' to 3' இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த 5' to 3' ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, அவனோட சீக்வென்ஸும் RNAயோட சீக்வென்ஸும் சேமாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் த கோடிங் ஸ்ட்ராண்ட். கோடிங் ஸ்ட்ராண்ட் வில் நாட் கோட். அவன் சும்மா மிச்சர் தின்னுட்டு உட்காந்துருப்பான். பட் ஆனால் இன்னொருத்தன் வந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற RNA இந்த சீக்வென்ஸில் இருக்கிறதுனால we call it as the sense strand. Is it clear? Is it clear பசங்களா? ஓகே, ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படிங்கிறது வந்து இந்த 3' to 5' and 5' to 3' ஸ்ட்ராண்ட்ஸில் ஒரு செக்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரொமோட்டர் ரீஜன் இருக்குது, ஒரு டெர்மினேட்டர் ரீஜன் இருக்குது, அண்ட் நடுவில் இதை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 5' to 3' தானே கோடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ அதனால் அவனை வச்சு தான் நம்ம லொக்கேஷன் சொல்லுவோம், ப்ரொமோட்டருக்கும் டெர்மினேட்டருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஆஃப் த strand is the upstream of structural genes is the promoter, downstream of the genes is the terminator. Is that clear? Clear? Sujit, Tamix, Hari, Katie, Shivadarshan, is that clear? Shankari, எது லீடா 5' to 3'ல சிங்கிளாக போகுதோ அதுதான் லீடிங் ஸ்ட்ராண்ட். குட்டி குட்டியாக என்னோட 5' to 3' டெம்ப்ளேட்டுக்கு வர குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் லாகிங் ஸ்ட்ராண்ட். ஓகே,
Good. Okay. So here we have the promoter and the terminator regions and nadula வந்து structural genes are present. Now transcription பொறுத்தளவுல we only have one enzyme பசங்களா which is DNA dependent RNA polymerase. DNA வச்சு RNA தயாரிக்க போறேன். Is it clear பசங்களா? So DNA வச்சு RNA தயாரிக்க போறேன் அப்படின்றப்ப this is my only DNA dependent RNA polymerase enzyme. So prokaryotes ல எதாவிதமான RNA. So if you look at types of RNA, we have mRNA, rRNA, tRNA. இது மூணுத்துக்குமே single ஆன ஒரு enzyme is there in prokaryotes. But eukaryotes ல rRNA க்கு we have pol 1, mRNA க்கு we have pol 2 and tRNA க்கு we have pol 3, polymerase 3. So இதில் மெயினாக நம்ம information flow ஆக போகிற RNA ப்ரொடியூஸ் பண்ணுறது mRNA ப்ரொடியூஸ் பண்ணுறது is pol 2. Okay, so RNA polymerase 2 தான் வந்து is going to perform transcription for mRNA. Okay பசங்களா, is it clear? So இந்த ஒரு mRNA எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, first of all coming to the mechanism, ஸோ என்னுடைய இந்த ப்ரொமோட்டர் சீக்வென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சில TATATAங்கிற மாதிரியான ரெக்கக்னிஷன் சீக்வென்சஸ் இருக்கும் which we call it as a டாட்டா பாக்ஸ். ஓகே, ஆர் ஏதோ அந்த ஒரு RNA பாலிமரேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் இருக்கும் ப்ரொமோட்டர் ரீஜனில். ஸோ ப்ரொமோட்டர் ரீஜனில் இந்த சீக்வென்ஸை பார்த்தா உடனே RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சிக்மா ஃபேக்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட். Okay, so RNA polymerase plus sigma together will give us our initiation. So in the sigma RNA polymerase வந்து ஒட்டுனா உடனே process start ஆயிடும். ஓகே, ஸ்டார்ட் ஆகி என்னோட RNA polymerase வந்து அடுத்தடுத்த நியூக்ளியோடைடை கடன்னு கொண்டு வந்து it will start elongating, it will start producing the strand. Now ma'am, how is it producing? Now you all know replicationக்கும் சரி transcriptionக்கும் சரி DNAல சீக்வென்ஸ் தெரிஞ்சதுன்னா அப்படியே காம்ப்ளிமெண்ட்ரியான சீக்வென்ஸை நம்ம கெஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இந்த கெஸ்ஸிங் ப்ராசஸில் வாட் இஸ் ஹேப்பனிங், நம்ம இங்கே ஏனா இங்கே டி, இங்கே டீனா இங்கே ஏ, அந்த மாதிரி we can figure out the sequence. ஸோ இங்கே RNAங்கிறதுனால எல்லாமே அதே காம்ப்ளிமெண்டாரிட்டி தான். ஆனால் ஏக்கு டி பதிலாக ஏக்கு யூ வந்து will be produced in the case of RNA because we are making RNA. இல்லையா? Okay, Shivadarshan, adu vandu is difference. That is different. When I come to genetic code, I will tell you that. Chariya? Is it clear? After this chapter, Hari. Okay? Alright. So, elongation process la vandu namakku RNA polymerase will elongate and polymerize the nucleotides in the order of DNA ode enna strand irukko adha base panna RNA vandu it will produce. Now when it reaches the terminator sequence, oru row factor vandu இந்த RNA polymerase oda bind ஆன உடனே RNA polymerase detach ஆகி கீழே விழுந்துரும். அப்போ என்னோட RNA நான் தயாரிச்சு வச்சுக்கிற RNAயும் கீழே விழுந்துரும். Process is complete. So termination of transcription will happen. Is it clear பசங்களா? Is it clear? So this is about your transcription oda mechanism, which is initiation, elongation and termination. முக்கியமான ஒரே enzyme is DNA dependent RNA polymerase. Okay, and my RNA is ready. Now இங்க பாத்தீங்கன்னா prokaryotes-ல இந்த ஒரு RNA நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த பக்கம் அப்படியே டிரான்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா பின்னாடியே டிரான்ஸ்லேஷன் வில் ஹேப்பன். பிகாஸ் அவங்க நியூக்ளியஸ்னு ரூம்லாம் தனியாக கிடையாது, எல்லாருமே சைட்டோபிளாசமில் தான் இருக்காங்க. ஸோ நோ ப்ராசஸிங், நத்திங், டைரெக்டாக தே வில் கோ ஹெட் ஃபார் டிரான்ஸ்லேஷன். ஓகே, அண்ட் அதே மாதிரி அவங்க RNAல வந்து பார்த்தீங்கன்னா RNA நம்ம எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், நம்ம ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த சேம் ஸ்ட்ரக்சரல் ஜீனில் ஒன்றுக்கு அதிகமான ப்ரோட்டீனுக்கான சீக்வன்ஸ் இதில் இருக்கும். ஸோ நிறைய RNA நமக்கு இதுலேருந்தே கிடச்சிரும், நிறைய பாலிபெப்டைட் இதுலேருந்தே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிங்கிள் ஸ்ட்ரக்சரல் ஜீன்லேருந்து. அந்த மாதிரியான ஒரு ஜீன் ஸ்ட்ரக்சர் we call as a polycistronic gene. Okay, this is called as this is the process in prokaryotes. Is it clear pasangla? So polycistronic genes வந்து present in prokaryotes, they'll produce more than one polypeptide.
ஆனால் யூகேரியாட்ஸில் அப்படி இல்லை. we are all monocystronic. ஓகே, ஸோ மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன் அப்படின்றப்ப இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்லேருந்து நமக்கு ஒரே ஒரு ப்ரோட்டீன் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் வை we are monocystronic. நான் நம்மளோட இந்த mRNA ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்ல, இந்த mRNA இது நம்ம டைரெக்டாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இதில் ஒரு சில இன்டர்ஃபியரிங்கான சீக்வன்சஸ் இருக்காங்க கால் த இன்ட்ரான்ஸ். எக்ஸான் மட்டும்தான் நமக்கு ப்ரோட்டீனுக்கான சீக்வன்ஸ் வச்சுருக்கோம். இன்ட்ரான் வந்து சும்மா வேஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த இன்ட்ரான் வந்து இன்டர்ஃபியரிங் சீக்வன்ஸாக இருக்கிறதுனால இந்த இன்டர்ஃபியரிங் சீக்வன்ஸை வந்து கட் பண்ணி ஐ ஹாவ் டு ப்ராசஸ் இட். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு இந்த ஒரு எம்ஆர்என்ஏ நான் கொண்டு வரணுங்கிறதுனால ஐ ஹாவ் சம் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன்ஸ் டு மேக் இன் த யூகேரியாட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்மெட் மாட்டி விடுற மாதிரி ஒரு மித்தைல் குவனோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிங்கிறத 5' எண்டில் ஒரு கேப் மாதிரியும், லாஸ்ட்டாக 3' எண்டில் நிறைய ஏ ரெசிடியூஸ் பாலி ஏ ஆன ஒரு டெய்லும் வந்து அட்டாச் பண்ணி நடுவில் வந்து இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருவேன், which is called as splicing. ஓகே, ஸோ கேப் போட்டு டெயில் போட்டு நடுவில் இருக்கிற இன்ட்ரான்ஸ் எல்லாம் ஸ்ப்ளைஸ் பண்ணிவிட்டு I am ready to send the mRNA for the next translation process. Is it clear, everyone? Is it clear to all of you? Now when you look at the genetic code, இப்போ RNA வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்றப்ப ஏதோ AUGC AUGC AUGCன்னு எனக்கு பாட்டு கோடு இருக்குது, ஏதோ ரேண்டமாக கோடு இருக்குன்னா அதிலேருந்து எப்படா ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஒரு கோடில் ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு. ஓகே, தமிக்ஸ் டெய்லிங் அப்படின்னா கடைசியில் நம்ம அட்டாச் பண்ணுற இந்த ஏ ரெசிடியூஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் நோன் ஆஸ் டெய்லிங். கிளியர் எவ்ரிவன்? ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஒரு கோடில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றப்ப இந்த ஒவ்வொரு அமைனோ ஆசிடுக்கான ஒரு கோடு வந்து ஒரு ட்ரிப்ளெட்டாக இருக்குங்கிறது தான் ஜார்ஜ் கேமோ வந்து ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கப்புறமா கெமிக்கல் சிந்தசிஸ் பண்ணி செல் இல்லாமல் வெளியே சிந்தசைஸ் பண்ணி என்சைமை யூஸ் பண்ணி சிந்தசைஸ் பண்ணி ஆக மொத்தம் இந்த ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது ஒரு ட்ரிப்ளெட்டான ஒரு கோடான். ஓகே, இது வந்து கண்டினியூவஸாக எழுதியிருக்கும். ஒவ்வொரு அமைனோ ஆசிடுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்குது. ஓகே, இது எல்லா இடத்தையும் யூனிவர்சலாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைனோ ஆசிடுக்கு ஒன்றை விட அதிகமான கோடு இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க, which is known as degenerate. ஓகே, ஸோ ஒரே அமைனோ ஆசிடுக்கு நிறைய கோடான்ஸ் இருக்கலாம், ஆனால் ஒரு கோடான் என்றைக்குமே ஒரு அமைனோ ஆசிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் த ஜெனட்டிக் கோட். Is it clear? So இந்த ஒரு RNA, now can you connect mutation பசங்களா? So இந்த ஒரு கோடான் AUG ஒரு அமைனோ ஆசிட், CAU ஒரு அமைனோ ஆசிட், GCA ஒரு அமைனோ ஆசிட் அப்படின்றப்ப நடுவில் எங்கேயாச்சும் ஒரு நியூக்ளியோடைட் மாறிச்சுன்னா அமைனோ ஆசிடே மாறிடும். அப்போ என் ப்ரோட்டீனே மாறிடும். இட் காசஸ் மியூட்டேஷன். அப்படி ஒரு இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு நியூக்ளியோடைடை நான் தூக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரேம் அப்படியே மாறிடும் இல்லையா? ஸோ தட் இஸ் மை ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். தட் வில் ஆல்சோ சேஞ்ச் மை ப்ரோட்டீன் லீடிங் டு அப்நார்மாலிட்டிஸ். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர் பசங்களா? எவ்ரி ஒன்? ஓகே, ஸோ மியூட்டேஷன்ஸ் ஆல்சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஜெனட்டிக் கோட். எப்படி வந்து இத்தினோண்டு ஒரு நியூக்ளியோடைட் மாறுறதுனாலையோ இல்லை ஒரு நியூக்ளியோடைட் டிலீட் ஆகிறதுனாலையோ இன்சர்ட் ஆகிறதுனாலையோ நம்மளோட ரிசல்டன்ட் ப்ரோட்டீன் அண்ட் therefore the development itself will change. Okay everybody, now we are done with transcription. Let's move on to translation. So இப்போ DNA வந்து நமக்கு RNA கன்வெர்ட் ஆயாச்சு. இந்த ஒரு RNA வந்து I have to convert to protein. ஸோ எப்படி வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அடாப்டர் தேவையோ அதே மாதிரி இங்கே இருக்கிற அடாப்டர் மாலிக்யூல் இஸ் அவர் tRNA. ஸோ இந்த tRNAல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைனோ ஆசிட் ஆக்செப்டர் எண்ட் இருக்குது 3' பொசிஷனில். இதை வந்து கரெக்டாக இப்போது லெட்ஸ் சே AUG அப்படின்னா இப்போ நான் மெத்தியோனினை கொண்டு வரணும்ல. ஸோ மெத்தியோனினை வந்து இந்த tRNAல அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இந்த அமைனோ ஆசிட் எண்ட். நான் இந்த அமைனோ ஆசிட் ஆக்செப்டர் எண்டில் என்னோட அமைனோ ஆசிடை எடுத்துகிட்டு கரெக்டாக நான் AUG இடத்துக்கு போய் உட்காரணும்ல. ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு இங்கே அந்த AUGக்கான ஒரு ஆன்டி கோடான் இங்கே இருக்கும்.
அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த ஆன்டிகோடான் வந்து கரெக்டாக என்னோட ஆர்என்ஏ கோடோட ஜாயின் பண்ணி அந்த ஆர்என்ஏ கோடுக்கான அமைனோ ஆசிடை கரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு வரும். தட் இஸ் த டிஆர்என்ஏவுடைய ரோல். ஓகே, நான் டிஎன்ஏ உட்காந்து இந்த பாண்ட் ஃபார்மேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கான சீட் யார் கொடுக்க போகிறா? இட் இஸ் த ரைபோசோம். ஸோ ஒவ்வொரு ரைபோசோம்லேயுமே ஒரு லார்ஜர் சப்யூனிட் இருக்குது, ஒரு ஸ்மாலர் சப்யூனிட் இருக்குது. ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ங்கிறது எங்கே ஆரம்பிக்கும்? ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அடாப்டர் மாலிக்யூல், அதாவது என்னோட டிஆர்என்ஏல கரெக்டான அமைனோ ஆசிடை லிங்க் பண்ணணும். கரெக்டா? ஸோ இந்த லிங்கிங் தான் வந்து ஐ கால் ஆஸ் charging or amino acylation. Okay, so ATP use பண்ணி I'm going to attach the amino acid to the tRNA and எப்போ அந்த initiated tRNA AUG கான மெத்தியோனின் வச்சிருக்கிற tRNA ஃபஸ்ட்டு வந்து எப்போ என்னோட RNAல உட்காருதோ அங்கே தான் வந்து என்னோட ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் எல்லா tRNAயும் சார்ஜ் ஆயாச்சு அப்படின்றப்ப என்னோட இந்த இனிஷியேட்டட் tRNA வந்து கரெக்டாக AUGல வந்து உட்காரும், ஸ்மாலர் சப்யூனிட்டும் வந்து உட்காரும். ஸோ ஸ்மால் சப்யூனிட் வந்து AUGயை கண்டுபிடிச்சி இனிஷியேட்டர் உட்காந்தா உடனே பெரிய ஒரு சப்யூனிட் வந்து வில் கம் அண்ட் பைண்ட். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்த உடனே என்னோட டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சிடும். அண்டர்ஸ்டுட்? Is it clear? Now in between Shivadarshan asked me, ma'am, sense code ko nonsense code ko enna வித்தியாசம்னு. So sense code அப்படிங்கிறது எதெல்லாம் எந்த கோடெல்லாம் genetic code வந்து will code for amino acid will be called as the sense code. Okay, so if you see நம்ம entire triplet codon எடுத்துக்கிட்டோம்னா 4 nucleotide இருக்கு, we can make 64 combinations. 64ல 61 will code for amino acids and hence it is the sense codon. But 3 amino acid 3 code வந்து will not code for any amino acid, so that is the nonsense codon. I'll talk about nonsense now. ஏன் அது important அப்படின்ட்டு. Okay, so here ஃபஸ்ட்டு ஏயூஜியை பார்த்தோன்னே ஏயூஜியோட டிஆர்என்ஏ மெத்தியோனினை கொண்டு வந்து உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் ஏயூஜி பக்கத்தில் என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதோட அமைனோ ஆசிடை கொண்டு வந்து அந்த டிஆர்என்ஏயும் உட்காந்தாச்சு. நான் பி அண்ட் ஏ சைட்ஸில் தான் இந்த 2 டிஆர்என்ஏயும் வில் கம் அண்ட் சிட். then there will be a bond formation. நான் அந்த bond formationக்கு அப்புறமா இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணுன்னா நகர்ந்துரும். இந்த ரைபோசோம் அப்படியே நகர்ந்துரும். ரைபோசோம் நகர்ந்தாச்சுன்னா இந்த ஏயூஜியில் இருந்தது இப்போ வெளியே போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த டிஆர்என்ஏ இந்த இதுக்கு வந்துடும். புதுசாக அந்த நெக்ஸ்ட் கோடுக்கான டிஆர்என்ஏ பக்கத்தில் வந்து உட்காரும். ஓகே, ஸோ இதே மாதிரி ரைபோசோம் நகர 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 இந்த பிக்கும் ஏ சைட்டுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இ சைட் வழியாக அவன் வெளியே போயிட்டே இருப்பான் டிஆர்என்ஏ. ஸோ தட் இஸ் ஹவ் இலாங்கேஷன் வில் டேக் பிளேஸ். அண்டர்ஸ்டுட்? நவ் வென் அந்த மாதிரி அடுத்தடுத்த கோடாக ரீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிஆர்என்ஏயாக வரப்போ லாஸ்ட் எப்போ வந்து ஐ மீட் அ ஸ்டாப் கோடான். ஓகே, ஹூ ஆர் த ஸ்டாப் கோடான்ஸ்? UAA, UGA and UAG. இந்த 3 தான் ஆர் ஸ்டாப் கோடான்ஸ். ஸோ இந்த 3 ஸ்டாப் கோடான்ஸில் யாரையாச்சும் ஒருத்தரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எனக்கு டிஆர்என்ஏ அமைனோ ஆசிடை கொண்டு வர டிஆர்என்ஏ இந்த கோடானுக்கு கிடையாது. ஸோ கிடையாதுன்றப்ப nobody will come to that place, release factor will bind and the translation will stop. Is it clear? ஸோ இந்த பாலிபெப்டைட் செயினில் இந்த அமைனோ ஆசிடுக்கான இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏல இருக்குது. அதை நான் கன்வெர்ட் பண்ணி ஆர்என்ஏயாக எடுத்த அப்புறமா ஒவ்வொரு பாலிபெப்டைடுக்கும் என்ன சீக்வன்ஸில் அமைனோ ஆசிட் இருக்கணுங்கிறத ஆர்என்ஏ சொல்லும். அதுக்கேற்ற மாதிரியான ப்ரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் பசங்களா? ஜார்விஸ், பிரிஸ்ஃபுலி, சுஜித், தமிக்ஸ், ஹரி, yes, Shivadarshan, Kapilesh. Is it clear, everyone? That's about your translation, pasangla. Is it clear? And coming to the last part of chapter, translation is producing protein. But in the protein எனக்கு தேவையா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி நான் ஜீன் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், which is known as regulation of the gene expression. Okay, so how do you regulate gene expression பசங்களா? இங்கே வந்து ப்ரோகேரியாட்ஸில் ப்ரிடாமினண்ட்டாக டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே வந்து கண்ட்ரோல் ஆகும், ஐ மீன்
எங்கே நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் தான். பிகாஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் முடியறதுக்குள்ளேயே டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது எக்ஸ்பிரஷனை. ஸோ ப்ரோகேரியாட்ஸில் மெயினாக டிரான்ஸ்கிரிப்ஷனில் தான் the rate is controlled. whereas யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டலாம், ப்ராசஸ் பண்ணும்போது ரெகுலேட் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ரெகுலேட் பண்ணலாம், இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட நான் ரெகுலேட் பண்ணலாம். Is it clear? ஸோ என்னோட இந்த ஒரு ஜீனையும் கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே. ஸோ அதை தான் ஒரு ஆப்பெரான் அப்படின்னு சொல்லி ஜேக்கப் அண்ட் மோனோட் வந்து எனக்கு ஈகோலையில் இருக்கிற லேக் ஆப்பெரானை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ லேக் ஆப்பெரான் அப்படிங்கிறது த கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் தட் வில் பார்ட்டிசிபேட் ஃபார் த மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸ். ஓகே, நான் லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு எனக்கு 3 இம்பார்ட்டண்ட்டான என்சைம்ஸ் தேவை பசங்களா, which is my beta galactosidase, okay, permease and the trans-acetylase. So beta galactosidase தான் ஆக்சுவலாக லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணும். permease வந்து லாக்டோஸை உள்ளே விடுறதுக்கு ஓகே பெர்மிட். தென் டிரான்ஸ்அசிடைலேஸ் வந்து ஓவராலாக எல்லா ப்ராசஸஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 என்சைம் எனக்கு எப்போ தேவை? இப்போ நாளைக்கு எக்ஸாம், அதனால இன்றைக்கி வந்து 5 மணி நேரம் கிளாஸில் உட்காடுறீங்க, இல்லைன்னா வருவீங்களா? மாட்டீங்க. ஸோ எனக்கு சப்போஸ் லாக்டோஸே இல்லைன்னா எனக்கு இந்த என்சைம் எதுவுமே தேவையில்லைல்ல. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டரி ஜீன் இருக்குது. இந்த ரெகுலேட்டரி ஜீன் வில் ப்ரொடியூஸ் அ ரிப்ரெசர் மாலிக்யூல். இந்த ரிப்ரெசர் போய் ஆப்பரேட்டர் ரீஜனில் உட்காந்தான் அப்படின்னா பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆக முடியாது. பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகலை அப்படின்னா அல்டிமேட்லி எனக்கு என்சைமே ப்ரொடியூஸ் ஆகாது. இஸ் இட் கிளியர்? ஸோ நம்மளோட ரெகுலேட்டரி ஜீன் வந்து இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் இஃப் ஆர் நாட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஷுட் ஹேப்பன். ஓகே, ஸோ ப்ரொமோட்டர் ரீஜனில் வந்து பாலிமரேஸ் பைண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆப்பரேட்டரில் இந்த ரெகுலேட்டரி ஜீன் ரிப்ரெசர் மாலிக்யூல் நந்தி மாதிரி உட்காந்துருந்தான் அப்படின்னா நான் எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன்? பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் நோ என்சைம்ஸ் ப்ரொடியூஸ், நோ பிரேக் டவுன் ஆஃப் லாக்டோஸ். ஓகே, ஸோ நவ் இஃப் யூ சி இன்டியூசர் இல்லை. ஆமாம்ப்பா, டியூஸ்டே தான் எக்ஸாம், நாளைக்குன்னா நாளைக்கே இல்லை எக்ஸாம்னோடனே ஒருத்தன் பயந்து கேட்குறான் பார். டோன்ட் வரி. ஓகே, is it clear? Right, so here lactose இல்லை அப்படின்னு சொன்னால் what happens? என்னோட இந்த regulatory gene will produce the repressor போய் ஆப்பரேட்டரில் உட்காந்துட்டான்னா RNA polymerase cannot bind. அவன் பைண்ட் ஆகலைன்னா there is ultimately no transcription, operon is switched off. Okay, is it clear? Now suppose inducer இருந்தான் அப்படின்னு சொன்னால் what happens? இந்த repressor போய் it will bind to the lactose, the inducer. ஓகே, அப்போ லாக்டோஸும் ரிப்ரெசரும் கடலை போட்டு இருந்தாங்கன்னா ஆப்ரேட்டர் ஃப்ரீயாக தானே இருக்குது. ஸோ RNA பாலிமரேஸ் ஜாலியாக ஆப்ரேட்டரில் வந்து உட்காந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் ஹேப்பன், ஆப்பெரான் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன். இஸ் இட் கிளியர்? Is it clear to all of you pasangla? Everybody? Yes? Okay. So now here what is happening? Ennodiya operon is switched on, transcription free nadakum. So in the repressor is going to regulate whether enzymes produce aganuma agavendama based on lactose irukana illaya. Okay? Is it clear? Rohit, Shivadarshan, Kripa, Ravichandran, Varsha, Tamix, Asmiya, Suresh, Balasaranya. Yeah, so inducer யாரு? லாக்டோஸ் தான் டிசைட் பண்ணுறான் எனக்கு என்சைம் வேணுமா வேண்டாமா. ஸோ என்சைம் வேணும், லாக்டோஸ் இருக்குது அப்படின்னா லாக்டோஸ் போய் ரிப்ரெசரை பிடிச்சிரும், RNA பாலிமரேஸ் ஃப்ரீயாக பைண்ட் ஆகும், என்சைம் இஸ் ப்ரொடியூஸ்ட், டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் ஹேப்பன், lactose will break down. But in case எனக்கு வந்து லாக்டோஸே இல்லை அப்படின்னா, லாக்டோஸ் இல்லை அப்போ ரிப்ரெசர் போய் ஆப்ரேட்டரில் நந்தி மாதிரி மறைச்சிருவான். அப்போ என்சைமால் பாலிமரேஸ்னால டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாது. therefore no enzyme and operon is switched off. Super. Tamil Amudan, VR Gaming, Katie, Santoshini. Yes? Okay.
So இதுக்கப்புறம் ஆக்சுவலாக the last part is human genome project. So human genome project 13 வருஷமாக வந்து they deciphered our entire human genome. So என்ன கோலாக வச்சுருந்தாங்க அப்படின்னா entire genome வந்து சீக்வென்ஸ் பண்ணணும், எல்லா விதமான டூல்ஸும் அதுக்காக வேண்டி அதை ஸ்டோர் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி டெவலப் பண்ணணும் அண்ட் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தால் அதை அட்ரெஸ் பண்ணணும். அதான் அதோடைய கோலாக இருந்தது. என்ன இதோட அவுட்கம், நம்ம என்டையர் ஹியூமன் ஜீனோம் மட்டும் இல்லாமல் ட்ரோசோஃபிலா, சி எலிகன்ஸ், ரைஸ் மாதிரியான பிளான்ட்ஸுக்கும் நம்ம ஜீனோமை சீக்வென்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம குரோமோசோமில் பார்த்தோம் அப்படின்னா பிக்கெஸ்ட் குரோமோசோம் இஸ் குரோமோசோம் 1 பசங்களா 2006 தான் இந்த ஒரு குரோமோசோமை நம்ம சீக்வென்ஸ் பண்ணி முடித்தோம். அண்ட் சின்ன மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் குரோமோசோம் வந்து இஸ் குரோமோசோம் Y, ஒரு 230 சில்ற ஜீன்ஸ் தான் இதில் இருக்குது. ஓகே, now 99% ஆஃப் த ஜீன் வந்து எல்லாருக்குமே சேம். வெறும் ஒரு 1.4 மில்லியன் லொக்கேஷன்ஸில் தான் நமக்குள்ள ஒரு நியூக்ளியோடைடில் வித்தியாசம் வருதே தவிர மிச்சப்படி எல்லா ஜீனோமுமே நமக்கு சேமாக தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஹவு டிட் தே டூ இட், வாட் இஸ் த மெத்தட் தே ஃபாலோட், எப்படி என்டையர் ஜீனோமை சீக்வென்ஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பிளைண்டாக. ஓகே, நம்ம குரோமோசோம் பேக் பண்ணும்போது பசங்களா ஒன் திங் ஐ forgot to tell you was there are some tightly bound areas called heterochromatin. அதை வந்து நான் கழட்டி டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் என்னால் பண்ண முடியாது, இட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ். வேரஸ் ஒரு சில ரீஜன்ஸை தான் நான் ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியும், லூஸாக கட்டியிருக்கிற இடம், which is called as euchromatin. ஸோ இந்த euchromatin, heterochromatin எல்லா ரீஜன்ஸ், untranslated regions எல்லாத்தையும் சேர்த்து end to end சீக்வென்ஸ் பண்ணுறது தான் வந்து சீக்வென்ஸ் annotation. பிளைண்டாக ஃபுல்லாக எவ்ரிதிங் டுகெதர். பட் எனக்கு வந்து அங்கங்கே இப்போ யூக்ரோமேட்டினில் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து முடிஞ்ச ஆர்என்ஏலேயே டிரான்ஸ்லேஷன் ஒரு பகுதியில் மட்டும்தான் எனக்கு ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறப்போகுது இல்லையா. ஸோ எந்தெந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ஆர்என்ஏயாக எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அந்த எக்ஸ்பிரஸ்டு சீக்வென்ஸை மட்டும் முதல்ல படிக்கிறது தான் வந்து எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ். ஓகே, இஸ் தட் கிளியர்? Clear? So இந்த sequence annotation and express sequence tags மூலியமாக தான் நம்மளோட entire genome ஸ்டடி பண்ணாங்க. அண்ட் அதில் ஆட்டோமேட்டடாக கம்ப்யூட்டர்லேயே நம்ம ஆட்டோமேட்டிக்காக சீக்வென்ஸ் பண்ணுறதுக்கு சாங்கர் தான் நமக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் மெத்தடை கொடுத்தார். ஓகே, கிளியர் எவ்ரிவன்? ஓகே, ஸோ நவ் இந்த ஒரு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட ஒரு விளைவு தான் வந்து நம்மளோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், எஸ் சதா, டோன்ட் வரி ஆஃப்டர் திஸ். ஐ நோ யூர் ஆல் கொஞ்சம் ஓவராக இருக்கா ஜெனட்டிக்ஸ் யூனிட். ஸோ தட்ஸ் ஆல், we've come to the end of the class, don't worry. Means end of the chapter, not class, end of the chapter. Okay, the last thing you have to know is the DNA fingerprinting. So நம்மளோட ஜீனோமில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா பல்க் டிஎன்ஏயை தாண்டி நிறைய ரிப்பீட்டட் செக்மெண்ட்ஸ் ஒவ்வொரு குரோமோசோம்லையும் இருக்கும். பட் அது எத்தனை குரோமோசோம், எத்தனை சீக்வென்ஸ் எந்த குரோமோசோமில் இருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே யூனிக்கான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த ஒரு நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் அப்படின்றப்ப அந்த செக்மெண்ட்ஸை தான் நம்ம வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறோம். ஸோ இந்த பல்க் டிஎன்ஏயை தவிர இந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணுற பீக்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இட் இஸ் யூனிக். ஓகே, ஸோ இந்த மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்ன உங்களுக்கு வந்து இஃப் தே ஆஸ்க் யூ இந்த போர்ட் எக்ஸாம் வெரி ஈஸிலி நீங்கள் இந்த ஒரு சீக்வென்ஸை யூஸ் பண்ணி புல்லட் பாயிண்ட்ஸில் யூ கேன் எக்ஸ்பிளைன் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு ஐசோலேட் த டிஎன்ஏ. Okay, grind the tissue, isolate the DNA first using chloroform, chilled ethanol use panni we will take out the DNA. Then after that kutti fragments cut பண்ணுவோம் using restriction endonuclease. கட் பண்ண அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை பிசிஆர் யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். ஆம்ப்ளிஃபை பண்ணதும் அதை ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் செப்பரேட் பண்ண போகிறோம். செப்பரேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து கிடைக்கிற ரிசல்டன்ட் ஃப்ராக்மெண்ட்ஸை ஒரு நைலான் மெம்ப்ரேனில் we are going to blot. Once that is blotted, ஒரு சில ரேடியோ ஆக்டிவான டிஎன்ஏ கால் த ப்ரோபை நம்ம இந்த ஒரு மெம்ப்ரேனோட அட்டாச் பண்ணும்போது பேண்ட்ஸை நம்ம ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலியமாக ஈஸியாக பார்க்கலாம். அண்ட் இந்த பேண்ட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு பிராண்ட்.
ஓகே ஸோ இந்த பேண்டை வச்சு தான் நம்ம யார் என்னங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன் ஃபாரன்சிக்ஸ். எல்லாரும் த்ரில்லர் படம் பார்த்துருப்பீங்க, க்ரைம் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நகத்தை வச்சு முடிய வச்சு ஹவு டு தே ஃபைண்ட் ஹூ இஸ் த கில்லர், தே வில் பி யூஸிங் இட் இன் ஃபாரன்சிக்ஸ் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலியமாக. அது தவிர பேட்டர்னிட்டி டெஸ்ட்டுக்கும் சரி ஜெனட்டிக் டெஸ்ட்டுக்கும் சரி திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இஸ் இட் கிளியர் பசங்களா? So usually I thought ஒவ்வொரு யூனிட்டுக்கும் I will give a break, but இந்த ரெண்டு சாப்டரே வந்து is quite heavy இல்லையா? ஸோ அதனால I will give you all a break here. ஓகே, திருப்பி ஒரு 15 minutes break கொடுக்கலாமா? From 2 o'clock till 2:15. ஓகே, till 2:15 quickly eat something. இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்க. If you have any doubts come and ask me and then we will continue. ஓகே ஸோ கிருப்பா அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், மேம் இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ தலைவலி. இஸ் இட் ஸ்லைட்லி பெட்டர் நவ்? ஐ நோ ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் ஐ கேனாட் சேஞ்ச் மச், பட் அட்லீஸ்ட் ஐ ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மைண்ட் மேப் யூஸ் பண்ணிங்கன்னா பசங்களா 1 2 3 4 5 6 6 செக்மெண்ட்டில் என்டையர் சாப்டர் இஸ் ஓவர். ஓகே, இஸ் தட் கிளியர்? அப்படிலாம் கிடையாது ரோஹித். நீங்கள் நல்லா என் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், என்னோட மாலிகுலர் பேசிஸை பாருங்கள், அப்புறமா கண்டிப்பாக வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது. டோன்ட் வரி. ஓகே, வர்ஷா, சுரேஷ், கேடி, எஸ், இதோட 5 சாப்டர்ஸ் ஆர் ஓவர். ஓகே, சதாலக்ஷ்மி, நான் சொன்னேன் இல்லையா 1.4 மில்லியன் லொக்கேஷன்ஸில் அங்கங்கே தான் நமக்குள்ள டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு. அதுதான் நம்ம SNPs அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். ஓகே, ஆல் ரைட். தமிக்ஸ்க்கு வந்து சம்வாட் ஓகே மேம் புரியுது. ஸோ ஓகே, எதுவுமே புரியாமல் இருக்கிறதுக்கு நவ் இட் இஸ் பெட்டர்ல. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, சூப்பர் பசங்களா. ஸோ now the time is 2 o'clock sharp. So shall I give you all a 15 minutes? Okay ma'am, 20 minutes. Okay, chalo 20 minutes. Okay, so now I am going to give you all a break. எங்கே என்னோட அந்த பிரேக் இது தோ இந்த இருக்கு. ஓகே, so now I'll give you all a break from 2 o'clock till 2:20. Okay, so 20 நிமிஷம் break. So go refresh a little bit, come back sharp at 2:20 pasangla. We are going to do evolution followed by human health and disease, microbes, and finish the ecosystem unit also. ஓகே, பாலிமார்பிசம்னா டிஃபரன்சஸ், அதுதான் ஏழுமலை. ஓகே, சுந்தரராஜன் ஏழுமலை, இஸ் இட் கிளியர்? ஸோ அந்தந்த இடத்துல இருக்கிற டிஃபரன்சஸ் தான் நம்ம சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். ஓகே, கேடி பிடிஎஃப் டெலிகிராமில் வராது, வாட்ஸ்ஆப்பில் தான் வரும். அதுக்கான லிங்கோ கியூஆரோ சம் பீப்புள் செட் தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ பை த டைம் ஐ கம் பேக் நெக்ஸ்ட் ஐ சார்ட் தட் அவுட் அண்ட் ஐ கம் பேக். ஓகே, super pasangla, go for a break quickly and come back at 12:20. Okay, 12:20 sharp I will be back. Okay, bye pasangla, come back at 12:20. See you all that time. Bye bye.
Check. Pasangla, can you all hear me now? Are you all back, Pasangla? 2:20 ஆச்சு. Yes, 2:20 ஆச்சு. Are you all there? Shivadarshan, Akshaya. Okay. Super. Bhavadarini. எல்லாரும் வந்தாச்சா? Throw some energy in the chat box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட ஓடிட்டாங்கன்னா அவங்களையும் கூப்பிடுங்க. See, I know பசங்களா ஒரே நாளில் நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் முடிக்கிறது is definitely very heavy on you. Okay, I can imagine உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. Okay, but ஆனாலும் வந்து at the same time you know வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன் is very important. இல்லையா? Correct? Okay. Okay. Super. Energy is coming. இப்போதான் ஸ்லோவா கீர்த்தி, அஸ்மியா, ஆஃபியா, எழிலரசன். Okay. For everybody who is waiting for நம்ம QR code to join the WhatsApp group, by the end of the class, definitely I will give you the correct QR. Okay, but I think the previous QR is not working for some reason, but definitely let me figure that out and I will be showing you the QR at the end of the class. Okay, so don't worry, kandipa by the end of the class you will get the correct QR code for your notes. Chariya, is it clear? Yes, ellarum neenga saaptacha? Full energy ethiyacha? Shall we continue with genetics? So genetics la vandu we have principles of inheritance and molecular basis which we have finished. அடுத்தது we have evolution. So actually பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சாப்டர் அப்படிங்கிறது molecular basis ஒன்று தான். ஸோ அது we have finishedனாலே we have crossed ஒரு பெரிய ஒரு hurdle. Okay. Yeah, but actually எனக்கு 12th syllabus ரொம்ப பிடிச்ச சாப்டர் molecular basis தான். Just so you all know. Okay. All right. So please keep drinking water, pasangla. That's very important. Please keep drinking some juices or something as you're studying because உங்களுக்கு அந்த fuel ஏறிட்டே இருந்தால் தான் நம்ம இங்கே சூப்பராக ஓடிட்டே இருக்க முடியும். Okay? Yes, biotechnology is also a big chunk. I'm coming to that. Okay? All right. So now we are going to be continuing on with evolution. Okay? That's what first we are going to do. So let's start with evolution. Okay, pasangla. So firstly, introduction of evolution என்ன அப்படின்னா நம்மளோட இன்னைக்கு இருக்கிற டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸாக இருக்கலாம், இல்லை இன்னைக்கு நமக்கு இருக்கிற என்ன லைஃப் ஆன் எர்த் நம்ம பார்த்தாலுமே it has come over generations. Okay, and generation after generation வந்து has been a gradual change in the organisms. So அதுதான் வந்து நம்ம evolution அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Okay, now when you look at theories of the origin of life எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா Big Bang theory states that ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு அண்ட் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கான ஒரு ரிசல்ட்டான சின்ன மாலிக்யூல்ஸ் தான் நம்மளுடைய இந்த பிளானட்ஸாக மாதிரி ஹேஸ் கம் டு மேக் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தான் பிக் பேங் தியோரி. தென் ஏபயோஜெனசிஸ் தியோரி ஆர் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் வந்து அப்படியே வந்து லைஃப் உருவாயிருச்சு அப்படிங்கிறது தான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏபயோஜெனசிஸ். ஆனால் பாஸ்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக he proved that அப்படியே எங்கேருந்துலாமோலாம் லைஃப் முளைக்காது, ஆல்ரெடி லைஃப் இருந்துச்சுன்னா அந்த லைஃப்லேருந்து தான் இன்னொரு லைஃப் முளைக்கும். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் லைஃப் கேன் பி ஃபார்ம்ட் அப்படிங்கிறது தான் அவரோட தியோரி ஆஃப் பயோஜெனசிஸ். தட்ஸ் வாட் பாஸ்டர் ப்ரூவ் டு அஸ். ஓகே, தென் ஆஃப்டர் தட் கெமிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிறது ஒபாரன் அண்ட் ஹால்டேன் சொன்னது படி சிம்பிளான ஆர்கானிக் குரூப்ஸ் வந்து கெமிக்கல் இருந்து ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அந்த ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் இருந்தால் லைஃப் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன கெமிக்கல் எவல்யூஷன் தியோரியை வந்து
மில்லர் அண்ட் யூரே வந்து தே ப்ரூவ்ட் இன் தியர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் அதே மாதிரியான ஹை டெம்பரேச்சர், அதே மாதிரி நம்ம அட்மாஸ்ஃபியரில் வந்து ஹைட்ரஜன் நைட்ரோஜன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான என்வாயரமெண்ட்டை வச்சு அவங்க ட்ரை பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆக்சுவலாகவே ஒரு ஸ்பார்க் வரப்போ அந்த ஒரு சின்ன சின்ன அமைனோ ஆசிட்ஸோ இல்லை நியூக்ளிக் ஆசிட்ஸோ தே வர் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க, ஏர்லி எர்த், ஓகே, அந்த மாதிரியான ஹை டெம்பரேச்சர், ஆக்சிஜனே இல்லாத என்வாயரமெண்ட், அந்த மாதிரியான இடத்துல கெமிக்கல்ல இருந்து தான் லைஃப் வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி மில்லர் அண்ட் யூரே ஹேட் ப்ரூவ்ட் இன் தியர் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நவ் ஃப்ரம் தேர் என்னெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது, நமக்கு எவல்யூஷன் நடந்திருக்குங்கிறதுக்கான என்னென்ன எவிடன்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் பேலியன்டாலஜிக்கல், அதாவது ஃபாசில்ஸ் இருக்குது. ஸோ ஃபாசில்ஸ் வந்து நம்ம இத்தனை வருஷ காலமாக நம்ம எடுக்கிற ஃபாசில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் எவல்யூஷன்லையோ இல்லை ஹியூமன் எவல்யூஷன்லையோ வி கேன் சி தட் ஓவர் த டைம் மனுஷனோட ஸ்கெலிட்டனோ இல்லை ஹார்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸோ வந்து ஹேஸ் பீன் இவால்வ்ட், ஓகே, ஹேஸ் சேஞ்ச்ட் ஓவர் த இயர்ஸ் அப்படிங்கிறத ஃபாசில்ஸை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். தென் another thing is comparative anatomy and morphology. ஸோ எப்பயுமே ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக ஒரிஜினில் சேமாக இருந்திருக்கும், ஆனால் வளர வளர அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்காக வேண்டி அவங்களுடைய இடத்த பொறுத்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கான ஃபங்க்ஷன் மாறிடும். பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ரக்சர் எப்படி, அது சேமான ஒரு ஒரிஜினை கொண்டது தான் அப்படிங்கிற மாதிரியான ஆர்கன்ஸ் தான் நம்ம ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்து நம்ம வேலைக்கான வேறு ப்ரொஃபஷன்ஸை தேடி போகிறச்ச தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ். ஸோ இப்போ கை வந்து பார்த்தீங்கன்னா anatomically it is the same for all mammals. ஆனால் நாம் வந்து 4 limbs-ஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிடிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறோம். whereas some use for flying, some use for swimming. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான modifications will be there. These are homologous organs. ஆனால் analogous organsங்கிறது மேலோட்டமாக பார்த்தா அவங்களுடைய ஃபங்க்ஷன் சேமாக தான் இருக்கும், பட் ஒரிஜின் நம்ம உள்ளே போய் தோண்டி பார்த்தோன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. உதாரணத்துக்கு பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஸ்டெம் மாடிஃபிகேஷன், whereas ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ ரூட் மாடிஃபிகேஷன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோவை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜின் என்ன, ஒருத்தர் ஸ்டெம் இன்னொருத்தர் ரூட், ஆனால் எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஃபுட்டை ஸ்டோர் பண்ண ஒரு பொட்டேட்டோ ஸ்ட்ரக்சராக மாறிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து அனலாகஸ் ஆர்கன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பட் சேம் functions that they have. உதாரணத்துக்கு wings of the insects and birds. insectsக்கு அது வெறும் ஒரு exoskeletonோட extension, ஆனால் birdsக்கு அதுதான் அதோடைய forelimb இல்லையா. ஸோ எவல்யூஷனில் வந்து ஒரே இடத்துல எல்லாரும் தொடங்கி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஹோமோலோகஸ் ஆர்கன் வந்து டைவர்ஜிங் எவல்யூஷனாக இருக்கும். whereas எல்லாரும் தனித்தனியாக ஒரிஜினேட் ஆனாலும் ஃபங்க்ஷனுக்காக வேண்டி கூடி வர்றது வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷனாக இருக்கும். Is that clear? மூணாவது எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷன் we have is the embryological evidence. அதாவது எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் அவங்களோட ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறமா தான் அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு ஒரு வால் இருந்திருக்கும், ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா பிறக்கும் போது கூட நமக்கு வால் கிடையாது இல்லையா. ஸோ மேமல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஒரு ஆம்பிபியன், ஒரு ரெப்டைல், ஒரு பேர்ட், எல்லாருடைய எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எம்ப்ரியோ மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வளர வளர அது வந்து அதோடைய ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணி ஒரு வேறு ஆர்கானிசமாக மாறிடுது. இஸ் தட் கிளியர் பசங்களா? Is that okay? So that is your embryological evidence. And நாலாவது வந்து we have the molecular evidence. So நம்ம DNA இருக்கலாம், இல்லை நம்மளுடைய காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பாடியை நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம், லைக் ஹீமோக்ளோபின், ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். Okay, so these are all your evidences of evolution. So if they ask you explain evidences of evolution in the mind map la in the category jot panni examples kuduthingana more than sufficient. Okay pasangla, now coming to Darwin's theory of natural selection. Now Darwin வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, see
எல்லா ஆர்கானிசம்க்கும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. அப்போது மேக்ஸிமம் எல்லா ஆர்கானிசமே ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட அல்டிமேட் எபிலிட்டிக்கு எல்லாருமே ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ எத்தனை ஆஃப்ஸ்ப்ரிங் இருந்தாலும் ரீசோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லிமிட்டடானது. அப்போ அந்த ரீசோர்ஸுக்காக வேண்டி நம்ம ஒவ்வொருத்தரும் போராடணும், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டியில் ரீப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கும். ஆனால் எல்லாருமே உயிர் வாழ முடியுமா? முடியாது. அந்த போராட்டத்தில் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸை தாண்டி யார் வந்து இஸ் ஏபிள் டு சர்வைவ், ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நம்ம நேச்சர் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் வழியாக எந்த பெனிஃபிஷியல் ட்ரேட் வந்து இஸ் பெட்டர் தென் த அதரோ அவங்க தான் வந்து உயிர் வாழ்வாங்கங்கிறது தான் டார்வினோட தியரியாக இருந்தது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் ஒவ்வொரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ பறவையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கல்யாண சாப்பாடுக்கு போகிறீங்க, விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் வாட் கேன் யூ சி? யூ கேன் சி தேர் வில் பி குலாப் ஜாமுன், தேர் வில் பி காஜர் ஹல்வா, தேர் வில் பி ப்ரௌனி ஆல்சோ. இப்போ குலாப் ஜாமுனுக்கு லைன் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் எனக்கு குலாப் ஜாமுன் தான் வேணும்னு சொல்லி லைனில் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்வீட்டே கிடைக்காது. பட் சரி பரவாயில்லன்னு கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிட்டு இஃப் யூ சேஞ்ச், இஃப் யூ இவால்வ் and you go and choose a brownie or carrot halwa, you will get a sweet. Correct? So அந்த மாதிரி நம்ம நேச்சரில் எனக்கு வந்து ஓகே, இப்போ வந்து டார்வின் முக்கியமாக என்ன பார்த்தாரு அப்படின்னா, கேலோபாகோஸ் ஐலண்டில் இருந்த பார்த்த ஃபின்ச்சுங்கிறது ஒரு பேர்ட். அந்த பேர்டோட பீக் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீக் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பிகாஸ் சம் பீப்புள் வந்து சீட்ஸ் சாப்பிட்டாங்க, ஃப்ரூட் சீட்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாய் மாறிக்கிச்சு. ஆனால் நான் சீட்ஸை நம்பியே இருந்தேன்னா அவன் எனக்கு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்கிறத சொல்லி தன்னை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறது, இன்செக்ட் சாப்பிடக்கூடிய ஒரு குரூப், ஃப்ரூட் சாப்பிடக்கூடிய ஒரு குரூப்புன்னு சொல்லி அந்த பேர்ட்ஸ் வந்து ஸ்டார்டட் சேஞ்சிங். ஸோ அந்த மாதிரி யார் வந்து அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க நேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தான் நேச்சர் வந்து இவல்யூஷனை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி he declared his theory of natural selection. Is it clear pasangla? அது கரெக்ட் தான் சிவதர்ஷன். பட் ஆஸ் அனிமல்ஸ் we have to hunt our own food, we have to find our own food. No, எல்லா பேர்ட்ஸ் lion tigerக்கு எல்லாம் வந்து there is no this thing, no there is no விருந்து டு பரிமாறிஃபை, no இல்ல. yes, okay. Yes Raji, I will share the PDF, don't worry. But Anna, and the PDF kana QR is not working. I think I will share it by the end of the class. Okay, அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோவில் எல்லாமே நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ஃபாலோ த்ரூ த மைண்ட் மேப் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஷேர் த PDF. உங்களால் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல ஒரு சம்திங்னா கூட டெஃபினெட்லி ஃபாலோ த கிளாஸ், யூ கேன் டூ இட். ஓகே, நான் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்மள்கிட்ட பேசுனதே கிடையாது. ஓகே, நவ் when you look at டார்வினோட தியரி, டார்வினோட சேர்ந்து there were two other scientists who made importantaன theories. One was Lamarck. ஓகே, ஸோ லமார்க் வந்து சொன்ன தியரி என்ன அப்படின்னா, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் தி ஆர்கனை பேஸ் பண்ணி தான் எவல்யூஷன் வருது. அதாவது வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கழுத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு காலத்தில் கழுத்து வந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் கழுத்து நீண்டுகிட்டே போயிடும். ஜிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே குடிஞ்சு சாப்பிட முடியாமல் மேலே மரத்தில் சாப்பிட்டு அதோடைய கழுத்து விழுந்துருச்சு அப்படின்னு லமார்க் வந்து ஒரு தியரி கொடுத்தார். பட் அதுக்கப்புறமா வந்து அந்த தியரியை வந்து நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ தட் டஸ் நாட் ஹோல்ட் குட். Now there was another scientist called De Vries. Okay, Hugo De Vries. அவர் என்ன சொன்னார், அப்படியெல்லாம் டார்வின் சொல்கிற மாதிரி நேச்சரில் வந்து சாப்பாடு கிடைக்காம ஓவர் ப்ரொடக்ஷன்னால சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி கொஞ்சமாலாம் வந்து வராது. மொத்தமாக வந்து மியூட்டேஷன் வழியாக ஒரே நேரத்தில் இப்படி வந்து 3 கால் இருந்ததுன்னா அடுத்து அப்படியே 2 காலாக மாறுற மாதிரி வந்து டக்குன்னு ஒரு பெரிய மியூட்டேஷன் நடக்கும். அதுதான் வந்து இவல்யூஷன் காஸ் பண்ணும், அதுதான் வந்து ஒரு புது இனத்தை வந்து நமக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய மியூட்டேஷன் தியரியை கொடுத்தாரு. நான் ஃபண்டமெண்டலாகவே வந்து மியூட்டேஷன் தியரிக்கும்
நம்ம டார்வினோட தியரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டைரெக்ஷனில் ஸ்லோவாக மியூட்டேஷன் நகரும் அப்படிங்கிறது தான் டார்வின் சொன்னார். பட் ஹியூகோ டெவ்ரீஸ் வந்து நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாமல் டைரெக்ஷனே இல்லாத ஒரு பெரிய ஒரு மியூட்டேஷன் வந்து நடக்கும். ஓகே, அதுதான் வந்து நம்மளோட இவல்யூஷனை காஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஹியூகோ டெவ்ரீஸோட தியரி. ஸோ இவங்க ரெண்டு தியரியுமே is different in that sense. Yes, Tamix, very good. So saltation is the single large mutation that causes evolution அப்படிங்கிறது தான் Hugo de Vries had given us. Okay, now when you look at mechanisms of evolution, வேற என்ன ரீசன்னால நமக்கு evolution நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், first thing is the genetic drift. அதாவது திடீர்னு ஒரு பாப்புலேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறாங்க, ஆர் ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஒரு ஸ்பீஷீஸ் அங்கே வந்து புதுசாக உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஏற்ற மாதிரியான அந்த ஸ்பீஷீஸ் அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஒரு நியூ பாப்புலேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஒரு ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் போய் உட்காந்து நமக்கு ஒரு புது பாப்புலேஷன் அங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா அதுதான் ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட். ஓகே, நான் ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட்னா ஒரு பாப்புலேஷன் ஒரு இடத்துலேருந்து வந்துருச்சு. நான் எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே என்ன இருக்கும், திடீர்னு ஒரு குரூப்பை காணோம் அப்படின்னா உடனே அங்கே வந்து இருக்கிற ஜீன் ஃப்ரீக்வன்சியில் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். தட் இஸ் அ பாட்டில் நெக் எஃபெக்ட். கிளியர் பசங்களா? ஓகே, சிவதர்ஷன், மியூட்டேஷன் அப்படின்னா எனி சேஞ்ச் கண்ணா. ஓகே, it is a useful change or useless change or any change that we have is mutation. ஆனால் அந்த சேஞ்ச் வந்து தலைமுறையாக பாஸ் ஆன் ஆகி அந்த இனமே மாறிடுச்சு அப்படின்னா அது இவல்யூஷன். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் டு யூ எவ்ரிஒன். ரைட், ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், அதாவது ஒரு பாப்புலேஷனில் திடீர்னு ஒரு கும்பல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜீன், அந்த பாப்புலேஷனுக்கு இருக்கிற ஜீன் ஃப்ரீக்வன்சி மாறிடும். அதுதான் பாட்டில் நெக் எஃபெக்ட். அதே இது ஒரு பாப்புலேஷன் தனியாக ஒரு இடத்துக்கு போய் ஒரு புது பாப்புலேஷன் அங்கே ஆரம்பித்து அந்த ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பாப்புலேஷனை உருவாக்குனாங்க அப்படின்னா அது ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ ரெண்டு இடத்துலையுமே the population is drifting. So there is a genetic drift. Okay. Now migrationலயும் என்ன ஆகும், மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் ஒரு பாப்புலேஷன்லேருந்து இன்னொரு பாப்புலேஷனுக்கு ஜீன்ஸ் நகர்ந்துட்டு வருது வந்து we call it as migration. ஸோ ஒருவேளை அந்த மைக்ரேஷனில் அந்த ஸ்பீஷீஸ் இங்கே வந்து they reproduce with these species over here, அங்கேயும் வந்து நமக்கு evolution will take place. Okay, and of course natural selection சொல்லும்போது adaptive traits, நம்ம ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் போகும்பொழுது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியாக நம்மளை நாம் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஓகே, so Niteshri wants me to repeat the genetic drift. Okay, so see, ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கும்போது திடீர்னு ஒரு கும்பல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜீன்ஸ் இனிமேல் நம்ம பாப்புலேஷனில் இல்லை, அப்போ வந்து இப்படி இருந்த பாப்புலேஷன் திடீர்னு வந்து நேரோ டவுன் ஆகிடும். ஸோ ஒரு பாட்டில் நெக் எஃபெக்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, அதே இது இங்கேருந்து கிளம்பின பாப்புலேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி they will start dominating the population. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து கர்லி ஹேர் அப்படிங்கிறது ஏதோ எல்லாருக்கும் இருக்குது, நம்மளும் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் திடீர்னு கர்லி ஹேர் பீப்புள் மட்டும் ஒரு நாட்டுக்கு நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கர்லி ஹேர் தான் இருக்குங்கிற ஒரு புது பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகும். ஸோ that is called as a founders effect. Okay, so ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் போய் they start making a population and they உருவாக்கிஃபை a population is a founders effect. Okay, migration and natural selection I have told you. Any questions so far? இல்ல அமுதன், I will come to that. Okay, these are just mechanisms of evolution. எதனால evolution ஆகும், இந்த ஃபேக்டர்ஸ்னால எல்லாம் evolution ஆக சான்சஸ் இருக்கு. Okay, clear? So now talking about mechanism of evolution, you should know adaptive radiation. So adaptive radiation na enna, ஒரு group of organisms ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு காமன் ஆன்செஸ்டர் கிட்டேருந்து தான் நான் வரேன். ஆனால் இந்த இடத்துல நிறைய நீஷஸ் இருக்குது. வாட் இஸ் அன் ஈக்கோலாஜிக்கல் நீஷ்? ஒரு இடத்துல நம்ம பார்த்தோன்னா சில பேர் குளத்துக்கு உள்ளே இருப்பாங்க, தண்ணிக்குள்ளே, சில பேர் குளத்தோரமாக வாழ்வாங்க, சில பேர் வந்து வெளியில் கம்ப்ளீட்லி டெரஸ்ட்ரியல், சில பேர் மரத்து மேலே, சில பேர் குளத்துக்கிட்டே இல்லாமல் எங்கேயோ தூரக்க. அந்த மாதிரி ஒரு காடை எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளவோ நீஷஸ் இருக்குது. நீஷ்னா இடம், ஒரு ஸ்பேஸ்,
ஓகே ஸோ ஈக்கோலாஜிக்கல் நீஷ் அப்படின்னு சொல்லறச்ச we find so many different things இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் ஆன்செஸ்டர் கிட்டேருந்து நான் பிரிஞ்சு ஒவ்வொரு நீஷும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் that is called as adaptive radiation. கிளியர்? உதாரணத்துக்கு டார்வின் ஃபின்ச் வந்து வரும்போது ஒரு ஃபின்ச் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த ஃபின்ச் பாப்புலேஷனில் வந்து இவன் என்ன எனக்கு ஃப்ரூட்டே கொடுக்க மாட்டேங்கிறான், பரவாயில்ல நான் சீடு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி நான் சீடுக்கு மாறினதுனால சீடாக அவன் சாப்பிட மாட்டான், அவன் ஃப்ரூட்டை நான் சாப்பிட மாட்டேன். அப்போ சீடு எந்த ஃப்ரூட் அவனுது இல்லையா? இப்போ அதே மாதிரி வந்து if you see marsupials in Australia, ஒரே ஸ்பீஷீஸ் ஒரு விதமான காமன் ஆன்செஸ்டர்லேருந்து சில பேர் மலத்தில் வாழ்கிறாங்க லைக் கோவாலாஸ், சில பேர் வந்து கிரவுண்டில் இருக்காங்க லைக் கேங்கரூஸ், சில பேர் ஹவ் பிகம் லைக் ஃப்ளையிங் ஸ்குவிரல்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்சூபியல்ஸ் அந்த ஒரு சின்ன ஒரு ஐலண்ட்லேயே இவால்வ் ஆகிடுச்சு. ஏன் ஒருத்தர் வந்து குளத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னொருத்தர் மரத்தை எடுத்துக்கிறாங்க, இன்னொருத்தர் இதாக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகிறோம்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட் பெஞ்ச் கிடைக்குமா? சில பேர் ஃபஸ்ட் பெஞ்ச் எடுத்துக்கிறாங்க, சில பேர் தானே மாற்றிக்கிட்டு லாஸ்ட் பெஞ்சுக்கு போய்க்கிறாங்க, சில பேர் நடுவில் இருக்காங்க, சில பேர் சைடில் இருக்காங்க. எல்லா இடத்துலேருந்தும் போர்டை பார்த்தா ஒரே மாதிரியாவா தெரியுது? இல்லை, வேறு மாதிரி தெரியும் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காரும்போது இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் டார்வினோட ஃபின்ச்சோட கேஸ்லேயும் சரி மார்சூபியல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாலையும் சரி என்னாச்சு, ஒரு குரூப் வந்து காமன் ஆன்செஸ்டர்லேருந்து தனக்கு தானே பாகங்களை பிரிச்சுக்கிட்டு மாறிட்டாங்க. pretty much கேட்டி pretty much, but it's kind of like என்ன சொல்கிறது, இப்போ லாஸ்ட் பெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுறோம். பட் அவங்க ஏன் லாஸ்ட் பெஞ்சர் ஆனாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்காரன் இடம் கொடுக்கல இல்லையா? அதனால தான் அவங்க லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிட்டாங்க இல்லையா? Absolutely. So அந்த மாதிரியான adaptive radiation happens in nature also. Is it clear பசங்களா? Now coming to types of natural selection. ஸோ இப்போ நேச்சுரலாக செலக்ட் பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃபீனோடைப்பை தான் எப்பயுமே நான் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரஃபாக 5 அடியிலேருந்து 6 அடி அதுதான் வந்து இஸ் ஆவரேஜ். ஓகே, 5லேருந்து 6 அடி தான் வந்து எல்லாரோட ஹைட்டுமே, அட்லீஸ்ட் 90% ஆஃப் பாப்புலேஷன் இந்த ஒரு ஹைட் ரேஞ்சில் தான் வருவாங்க. 2 அடி இருக்கிற மனிதர்கள் ரொம்ப கம்மி, 8 அடி இருக்கிற மனிதர்களும் ரொம்ப கம்மி. ஸோ நேச்சரே நமக்கு என்ன ஃபேவர் பண்ணுது? அந்த ஒரு ஆவரேஜான ஒரு ஹைட்டை தான் ஃபேவர் பண்ணுது. தட் இஸ் a ஸ்டெபிலைசிங் ஆன ஒரு செலெக்ஷன். கிளியர்? நவ் டைரெக்ஷனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமை வந்து நேச்சர் செலக்ட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு இப்போ ஜிராஃபோட நெக் வந்து அவ்வளோ பெரிய லாங் நெக்கை தான் நேச்சர் செலக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இஸ் அ டைரெக்ஷனலான செலெக்ஷன். ஓகே, அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால வந்த moths, okay, you know, right? So there were dark moths and there were light moths. Now industrializationக்கு முன்னாடி மரம் எல்லாம் லைட்டா இருந்துச்சு. அப்ப லைட் moth தான் நிறைய உயிர் வாழ்ந்துச்சு, because டார்க்கா இருந்தா predator சாப்பிட்ரும். ஓகே, அப்போ டார்க் மோத்தோட பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சு. ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறமா என்னாச்சு, நிறைய பொல்யூஷன்னால மரம் எல்லாம் கருத்து போச்சு. மரம் கருத்து போச்சுன்னொடனே டார்க் மோத்து தான் நிறைய உயிர் வாழ ஆரம்பிச்சது, பிகாஸ் டார்க்கில் ஒயிட் பார்க்கும்பொழுது தான் ப்ரிடேட்டர்ஸ் பிடிச்சி சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரெக்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரீமை நான் ஃபேவர் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் டைரெக்ஷனல் செலெக்ஷன். ஓகே, சாரி, தட் இஸ் நாட் டைரெக்ஷன், தட் இஸ் டிஸ்ரப்டிவ். பிகாஸ் நான் ஐதர் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம், நடுவில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் டிஸ்ரப்டிவ். ஓகே, சாரி அபவுட் தட். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் மாட்ஸ் டியூரிங் இண்டஸ்ட்ரியல் மெல்லனிசம் வந்து இஸ் ஐதர் இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம், நடுவில் யாருமே கிடையாது. ஸோ தட் இஸ் டிஸ்ரப்டிவ். டைரெக்ஷனலுங்கிறது நான் சொன்ன மாதிரி லாங் ஜிராஃபியோட நெக். ஸோ ஜிராஃப்ஸ் வந்து தே டோன்ட் ஹாவ் ஷார்ட் நெக்ஸ் அட் ஆல். ஷார்ட் கிடையாது, ஆவரேஜ் கிடையாது, லாங் தான் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுலையே அப்படிங்கிறது தான் டைரெக்ஷனல். ஓகே, ஸோ ஸ்டெபிலைசிங், டைரெக்ஷனல் அண்ட் டிஸ்ரப்டிவ் அப்படிங்கிறது தான் 3 விதமான நேச்சுரல் செலெக்ஷன் இன் நேச்சர். கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? Now coming to Hardy-Weinberg Principle. ஸோ Hardy-Weinberg Principleங்கிறது என்ன அப்படின்னா, எப்போ எவல்யூஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரின்சிபிளை இந்த ஹார்டி அண்ட் வீன்பர்க் நமக்கு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, டாமினன்ட் அலீல் அப்படிங்கிறது P ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, ரிசசிவ் அலீல் அப்படிங்கிறது Q ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அப்படின்னா the formula is same thing. நம்ம மெண்டல் என்ன சொன்னார், நார்மலாக டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் அலீல் வந்து 1:2:1
1 ரேஷியோவில் இருக்கணும். அதாவது 1 is homozygous dominant, 2 வந்து heterozygous and 1 வந்து is going to be the recessive அப்படின்னு. அதே தான். ஸோ பி ஸ்கொயருங்கிறது 2 டாமினன்ட், 2pqங்கிறது heterozygous, q ஸ்கொயருங்கிறது இஸ் 2 recessive. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் p ஸ்கொயர் ப்ளஸ் q 2pq ப்ளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் ஹார்டி-வீன்பர்க் பிரின்சிபலோடைய ஈக்குவேஷன். ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, அலீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ரேஷியோவில் இருக்கிற வரைக்கும் there is no evolution that will happen. ஆனால் எப்போ இந்த ஈக்குவலிபிரியம் மாறும், எப்போ இந்த ஹார்டி-வீன்பர்க் ஈக்குவலிபிரியம் மாறும் அப்படின்னா, ஒன்று மியூட்டேஷன் நடந்தா அல்லது ஜீன் ஃப்ளோ, சொன்ன மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜீன்ஸ் காணாமல் போகுது, ஜீன்ஸ் வந்து ட்ரிஃப்ட் ஆகுது ஃபார் மைக்ரேஷன் ஆர் ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் ஆர் எனிதிங் இஸ் ஹேப்பனிங், நேச்சுரல் செலெக்ஷன் நடக்குது, இல்லை மேட்டிங் யூஸ்வலாக அனிமல்ஸில் நான் ரேண்டமாக தான் இருக்கணும். ஓகே, அதாவது கரெக்டான யூஸ்வலாக வந்து ரேண்டம் மேட்டிங் தான் இருக்கும். இந்த ஜீனோட தான் மேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஒருவேளை அந்த மாதிரி கண்ட்ரோலாக வந்து நான் ரேண்டம் மேட்டிங் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஈக்குவலிபிரியம் டிஸ்ரப்ட் ஆகிடும். கிளியர்? ஸோ வென் த ஈக்குவலிபிரியம் இஸ் டிஸ்ரப்டட், அப்போ இவல்யூஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஹார்டி-வீன்பர்க் பிரின்சிபல். இஸ் தட் கிளியர் பசங்களா? Is that clear to all of you? Clear? Right. Okay. Okay. Vibhishna, what is the difference between Darwin and De Vries? நான் சொன்ன மாதிரி Darwin focused on slow, ஒரு direction நோக்கின step by step gradual ஆன mutation. But De Vries சொன்னது அதெல்லாம் இல்லை, இந்த பக்கமோ அந்த பக்கமோ டைரெக்ஷன்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, மொத்தமாக ஒரு பெரிய மியூட்டேஷன் ஒன்று நடக்கும் அண்ட் அதிலிருந்து நமக்கு இவல்யூஷன் நடந்துரும், அவ்வளோதான் அப்படின்ட்டார். இஸ் தட் கிளியர்? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, கிளியர் பசங்களா? ஓகேவா? ஆல் ரைட். நவ் the last part that we have to look into is the human evolution. Pasangla, any questions you all have so far? Sir, numerical la varadu. Okay, maximum எது வந்து dominant ஆன இது இண்டிகேட் பண்ணுது, ஜீன் ஃப்ரீக்வன்சி, எது வந்து ரிசெசிவ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈக்குவலிபிரியம் எல்லாம் ஒன்றும் வராது. ஓகே, டோன்ட் வரி. Okay, so the last part of this chapter is human evolution பசங்களா. ஸோ primates வந்து நம்ம கிட்டத்தட்ட 65 மில்லியன் இயர்ஸ் முன்னாடியே வந்து we started forming. ஓகே, அண்ட் இங்கே வந்து ஹோமோனிட்ஸோட, அதாவது நம்ம ஹியூமன் எவல்யூஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆஸ் ட்ராகன்ஸ் நமக்கு தெரியும், ட்ராஹெட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா that is going to be human evolution. ஓகே, ஸோ D ஃபார் ட்ரையோபெத்திகஸ், ரொம்ப மங்கி மாதிரியான ஒரு ஃபார்ம். ஸோ ட்ரையோபெத்திகஸ், ராமபெத்திகஸ் ரெண்டு பேருமே வந்து மங்கி மாதிரியான ஃபார்ம் தான். பட் அதில் வந்து ட்ரையோபெத்திகஸ் ரொம்பவே குரங்கு மாதிரி இருக்கும், ராமபெத்திகஸ் கொஞ்சம் மனுஷன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஓகே, பட் போத் ஆர் வெரி வெரி ஏப் லைக்கான animals. Then from there A stands for Australopithecus. Okay, so Australopithecus தான் முதல்ல எழுந்திரிச்சு நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான். ஓகே, ஸோ ஆல்வேஸ் நம்மளோட ஏப்ஸ் ஆர் 4-legged இல்லையா? ஸோ இங்கே வந்து ப்ராப்பராக 2 காலில் நடக்க ஆரம்பித்தான். தென் ஹெச் ஃபார் ஹேபிலிஸ். ஸோ ஹேபிலிஸ் வந்து ஸ்மால் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு தான் பிரெயின் கெப்பாசிட்டி ஒரு 600 to 650 cc வர ஆரம்பிச்சது. ஓகே, நவ் ஃப்ரம் ஹேபிலிஸ் ஹி வென்ட் டு இரெக்டஸ், இ. ஸோ இரெக்டஸ் வந்து இதை விட பெரிய பிரெயின். ஸோ ஒரு 800 to 850 cc இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் இருந்தது. ஃபயர் எல்லாம் யூஸ் பண்ணி ஹி ஸ்டார்டட் ஹண்டிங். ஓகே, தென் நியாண்ட்ரத்தல் மேன் ஃபார் என். ஸோ நியாண்ட்ரத்தல் மேன் வந்து ரொம்ப பெரிய பிரெயின் இருந்தது, 1350 cc கிட்ட பிரெயின் இருந்தது. அண்ட் தே யூஸ் டு லிவ் இன் கேவ்ஸ், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு பரி த டெட், தே ஸ்டார்டட் வேரிங் க்ளோத்ஸ். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப சிவிலைஸ்ட் பிஹேவியர் வந்து இந்த நியாண்ட்ரத்தல் மேனில் வர ஆரம்பிச்சுது. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக S stands for the Homo sapiens. நாம தான் வந்து அட்வான்ஸ்ட் கல்ச்சரல் அண்ட் லாங்குவேஜ் யூசேஜ், அப்புறம் மாடர்னான ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம தான். ஸோ அக்ரிகல்ச்சர், அப்புறம் கேவ் ஆர்ட், இதெல்லாம் வந்து நம்ம தான் ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இவல்யூஷன் ஆஃப் ஹியூமன். ஸோ இஃப் தே ஆஸ்க் யூ ஹியூமன் எவல்யூஷன், எல்லா ஸ்டேஜையும் எழுதுங்க,
எல்லா ஸ்டேஜுக்குமான 2 பாயிண்ட் எழுதுங்க, ஃபுல் மார்க்ஸ். ஓகே, clear everyone? ஓகே, நான் ஆஃப்ரிக்கன் ஒரிஜினில் வந்து நிறைய அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி, அதாவது மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து originated from Africa and spread worldwide அப்படிங்கிறத நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வந்து ஒரு எவிடன்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். So they say that the first human beings were all in Africa. அதுக்கப்புறம் நம்மளோட மைட்டோகாண்ட்ரியல் DNA அனாலிசிஸும் கூட அதுதான் சப்போர்ட் பண்ணுது. Okay, so just remember that. Okay. All right. So I see mnemonicsல நிறைய creativity in the chat box. However, உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட இவல்யூஷன் சாப்டர் இஸ் கம்ப்ளீட். அடுத்த சாப்டர் போகலாமா? ஸோ அடுத்த சாப்டர் வந்து இஸ் ஸ்லைட்லி அ லிட்டில் பிக் சாப்டர், பட் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் எனி அதர் ஜெனட்டிக் சாப்டர் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இவல்யூஷனுக்கு அடுத்து we are going to start with human health and diseases. ஓகே, ஸோ human health and diseaseல வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, first thing we have to know is நம்மளுடைய ஹெல்த் அப்படின்னா என்ன. ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் அஃப்கோர்ஸ் ஹியூமன் ஹெல்த்னா என்ன, ஹியூமன் டிசீசஸ் என்னென்ன, அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ன்னு சொல்லும் போது இதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான பாடி மெக்கானிசம்ஸ் நம்மளை இந்த டிசீசஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இவ்வளோ தான் இந்த சாப்டர். Okay, so don't worry Hemadarshini, end of the class I will give you a QR code, so நீங்க அதை join பண்ணிட்டு you can access the PDF, everybody. Okay, so let's continue on with the human health and disease. So firstly, introduction to health. அதாவது health is a state. என்ன state அப்படின்னா complete physical, mental, social well-being. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா அதுதான் ஹியூமன் ஹெல்த். ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் நம்ம ஹெல்த்தை பாதிக்கலாம், ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம கான்ட்ராக்ட் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு பிரச்சனைகள் வரலாம். லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், ராத்திரி 3 மணி வரைக்கும் பப்ஜி ஆடுறது, ராத்திரி உட்காந்து பக்கெட் பிரியாணி சாப்பிட்றது என்ன, ஸோ இந்த மாதிரியான அன்ஹெல்தி ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸசைஸ் இல்லாமல், டயட் இல்லாமல், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இது எல்லாமே கேன் காஸ் டிசீசஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி, நம்ம பாடியில் நமக்கு வச்சிருக்கிற ஒரு தற்காப்பு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆச்சுனாலும் நமக்கு இந்த ஹெல்த் வந்து பாதிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் வாட் இஸ் ஹியூமன் ஹெல்த். ஓகே, நவ் கம்மிங் டு types of diseases. Okay, so நம்ம வந்து அதை different criteriaஸை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம். ஸோ அதில் வந்து firstly we have the infectious diseases and the non-infectious diseases. Clear? So infectious and non-infectious ன்னு சொல்லறச்ச, infectious is what we all have gone through the pandemic, so we all know what infectious diseases are. So ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் பரவற டிசீஸ் தான் வந்து infectious. பட் அது கண்டிப்பாக வைரஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அது வந்து is going to spread from one person to another person. Okay, so that is infectious or communicable disease ன்னு சொல்லுவோம். whereas ஒரு சில டிசீசஸ் வந்து பேத்தோஜன்னால காஸ் பண்ணப்படுறது இல்லை, ஒரு சில பாடி ப்ராப்ளம்ஸ்னாலேயோ இல்லை பேத்தோஜன்ஸ்னால ஸ்ப்ரெட் பண்ணால் கூட அது நம்ம இன்னொருத்தருக்கு பரவாது அப்படிங்கிற மாதிரி டிசீசஸ் தான் வந்து நான் கம்யூனிகபிள் ஆர் நான் இன்ஃபெக்ஷியஸ். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு எந்த ஜெனட்டிக் டிஸார்டரும் நமக்கு வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் பரவாது இல்லையா. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், ஓகே, நீங்களா வந்து டென்ஷன் ஆகி ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது இன்னொருத்தன் காரணமாக முடியாது இல்லையா. அதே மாதிரி டெஃபிஷியன்சி டிசீசஸ், நீங்கள் சரியாக சாப்பிடாமல் டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா அதுவும் பரவாது. அதே மாதிரி கேன்சர் மாதிரியான நம்ம செல்யூலர் டிஃப்ரென்சஸ்னால வரக்கூடிய டிசீசஸும் யாருக்கும் எந்த விதத்துலையும் பரவாது. ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? Clear to all of you? So இந்த types of diseases வந்து infectious, non-infectious அப்படின்னு சொன்னாலும் நம்ம இன்னொரு வகையாக எப்படி டிசீசஸை கிளாஸிஃபை பண்ணலாம், அதோடைய காசிட்டிவ் என்சைமை, காசிட்டிவ் ஆர்கானிசமை பேஸ் பண்ணி. ஸோ யார் வந்து காசிட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் பசங்களா, ஒவ்வொரு பபிள்லையுமே ஐ ஹவ் மேட் அ செப்பரேட் கேட்டகரி ஆஃப் டிசீசஸ். ஸோ இங்கே வந்து the first bubble here, okay, let me mark it as 1. So first bubble here is my bacterial disease. Clear pasangla? Tamil Amudan, HIV வந்து will come under infectious தான்.
bruise, because infectious na just தும்மல் இருமல் அப்படி மட்டும் கிடையாது, இட் வில் ஸ்ப்ரெட்ல. பட் ஜெனட்டிக் டிசீஸ் வந்து எப்படினாலுமே ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் பரவாது இல்லையா? ஸோ அதை தான் வந்து we call as a non-communicable கண்டிப்பாக. ஓகே, ஸோ டெஃபினட்டாக எய்ட்ஸ் அண்ட் ஹெச்ஐவி will come under the இதுதான் இன்ஃபெக்ஷியஸ் தான். ஓகே, ஸோ நம்ம ஹெல்த்னா என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் டிசீசஸில் கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் பார்த்தாச்சு. நவ் கம்மிங் டு த கேட்டகரி ஆஃப் டிசீசஸ் பசங்களா. ஃபர்ஸ்ட் திங் பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியல் டிசீஸில் 2 டிசீசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் டைஃபாய்டு. டைஃபாய்டு வந்து யார் காஸ் பண்ணுறா? சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற ஆர்கானிசம். ஓகே, எப்படி பரவும்? டைஃபாய்டு வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு வந்தீங்க இல்லை ஏதாவது கண்டாமினேட் தண்ணியை குடிச்சிங்கன்னா யூ வில் கெட் டைஃபாய்டு. ஓகே, சிம்டம்ஸ் என்ன? ஜுரம் இருக்கும், ஓகே, வீக்னஸ் இருக்கும், சாப்பாடுனால வந்தது, ஸோ வயிறு வலிக்கும், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் இருக்கும். இது எல்லாமே டைஃபாய்டோடைய சிம்டம்ஸ். அண்ட் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? த்ரூ வைடால் டெஸ்ட். ஓகே, வைடால் டெஸ்ட் இஸ் த பர்டிகுலர் டெஸ்ட் ஃபார் டைஃபாய்டோடைய diagnostic test adu. Okay, clear? Then after that we have tuberculosis. Tuberculosis yaar cause pandra? Mycobacterium tuberculosis. Eppadi spread agum? TB, இருமல் நால. So air valiya, airborne droplets valiya dhaan paravum. So பயங்கர இருமல் இருக்கும், chronic cough, blood in the sputum. சளியில் வந்து ஸ்பியூட்டம் இருக்கலாம், அதாவது blood இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப வெயிட் லாஸும் ஆகும் இதில். ஓகே, they can ask Sundarajan Nirmalai. Clear? Okay, fine. ஸோ இங்கே வந்து இந்த ஒரு டியூபர்குலோசிஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் சின்ன வயசுலேயே பிசிஜி வேக்சின் அப்படிங்கிறது வந்து போடுறாங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ பாக்டீரியல் டிசீஸில் we have typhoid and tuberculosis. தென் வைரல் டிசீஸில் காமன் கோல்டு, எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் காமன் கோல்டு வந்திருக்கும். ஸோ ஏர்போர்ன் ட்ராப்லெட்ஸ்லேயோ இல்லை டைரக்ட் கான்டாக்ட்லேயோ நமக்கு இந்த வியாதி வந்து பரவும். சோர் த்ரோட், ரன்னிங் நோஸ், மைல்டு ஃபீவர், தலைவலி, எதை எழுதினாலும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிறப்போ என்னெல்லாம் சிம்டம் வந்தோ எல்லாத்தையும் எழுதி விடுங்க. ஓகே, கிளியர்? யா, என்ன பண்ணுறது? வைரல் டிசீஸ்க்கு கியூரே கிடையாது. பிகாஸ் நம்ம ரைனோ வைரஸ் வந்து அது இதாகிட்டே இருக்கும், மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் காமன் கோல்டுக்கு தெர் இஸ் நோ கியூர் அட் ஆல். ஓகே, ப்ரிவெண்ட் வேணால் பண்ணலாம் நம்ம. எனிவே, ரைனோ வைரஸ் தான் இஸ் த காசட்டிவ் ஆர்கானிசம் ஃபார் காமன் கோல்டு. அது தவிர ஹெப்படைட்டிஸ் இஸ் ஆல்சோ அ வைரஸ் பேஸ்ட் டிசீஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து ABCDE 5 விதமான டிசீசஸ் இருக்குது. கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னால ஹெப்படைட்டிஸ் A ஆர் E வரலாம். செக்ஷுவல் ஆர் பிளட் கான்டாக்ட்னால மிச்சம் 3மே வரலாம், B, C and D. அதில் ஹெப்படைட்டிஸ் B இஸ் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். நம்ம ரீப்ரடக்டிவ் ஹெல்த்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன இது ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லும் போது ஹெப்பாட்டிக் செல்ஸ் இட்ஸ் கோயிங் டு அட்டாக். ஸோ லிவர் டேமேஜ், லிவர் செல்ஸ், ஸோ ஜாண்டிஸ், இது எல்லாமே ஆர் சிம்டம்ஸ். அண்ட் ப்ரிவென்ஷனுக்கு ஹெப்படைட்டிஸ் B வேக்சின் போட்டுக்கிட்டோம்னா ஃபார் தோஸ் ஹூ ஆர் யூனோ அந்த ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கு ரிஸ்கில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் டேக் அ ஹெப்படைட்டிஸ் B வேக்சின். ஆர் ஹெப்படைட்டிஸ் B இருக்கிறவங்க கான்டாக்டில் வரவங்களுக்கும் இது வந்து பரறதுக்கான சான்ஸ் இருக்குது. Okay, cancer is non-infectious kanna, because cancer doesn't spread from one person to another. Body kulleye spread ஆயிக்கும், அது வேற விஷயம். Understood? Now that is about your viral, bacterial, viral kaprama. Now we are coming to the protozoan disease. So protozoan la main ah 2 disease nama paaknom. First is malaria, second is nammaloda entamoeba histolytica. What is that? Amoebiasis. Okay, so malaria வந்து எந்த protozoan cause பண்ணுது? It is caused by plasmodium. So plasmodium la 4 விதமான ஸ்பீஷீஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று இந்த கொசு வந்து anopheles mosquito வந்து அது வச்சிருந்தது அப்படின்னா நம்மளை கடிக்கும் போது நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிடும். ஓகே, ரொம்ப சீரியஸான ஒரு வெக்டர் போன் டிசீஸ். நிறைய ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஏரியாஸில் வந்து இந்த டிசீஸ் பரவுது. ஓகே, ஸோ மலேரியாவுக்கு வந்து 4 ஸ்பீஷீஸ் நான் சொன்ன மாதிரி வைவாக்ஸ், ஃபால்சிபாரம், மலேரியே அண்ட் ஓவேல் 4 இருக்குது. பட் இதில் ரொம்ப ஃபேட்டலான டைப் எது அப்படின்னு சொன்னால் இஸ் ஃபால்சிபாரம். ஓகே, ரொம்ப லாங் லாஸ்டிங் அண்ட் ஃபேட்டல் டைப். இதனால வந்து செரிப்ரல் மலேரியா வந்து ஆள் செத்து கூட போகலாம். ஸோ அதனால வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன்.
Okay, so malaria is caused by plasmodium. யார் அதை ஸ்ப்ரெட் பண்றா? It is the vector borne disease by the Anopheles mosquito. நான் எப்படி இந்த ஒரு plasmodium வளருது, கொசுக்குள்ளியும் நமக்குள்ளியும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் இருக்கிறப்ப இந்த ஒரு plasmodium gametes ரிலீஸ் பண்ணும், ஆனால் ஃபர்டிலைஸ் ஆக முடியாது. ஸோ ஒரு கொசு ஒரு ஹெல்தியான ஒரு இண்டிவிஜுவலை ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அந்த கொசு will take up the gametes of the plasmodium. ஸோ அது தொப்பைக்குள்ளே போய் கொசுவோட வயிற்றில் போய் ஃபர்டிலைஸ் ஆகிட்டு அவங்களோட சலைவரி கிளாண்டில் ஸ்போரோசோய்ட், ஓகே, ஸ்போரோசோய்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஸ்டேஜாக டெவலப் ஆகி அவங்களோட சலைவரி கிளாண்டில் இருக்குது. ஸோ ஒருவேளை கொசுவே இல்லை அப்படின்னா இந்த பிளாஸ்மோடியமால் ஃபர்டிலைஸே ஆக முடியாது. ஸோ தெர் இஸ் நோ பிளாஸ்மோடியம். கண்டிப்பாக கொசுங்கிறது அவங்களுக்கு தேவை. ஓகே, அது இல்லாமல் முடியவே முடியாது. ஸோ இந்த ஒரு ஸ்போரோசாய்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு அந்த கொசு ஒரு ஹெல்தியான ஹியூமன் பீயிங்கை கடிக்கும்போது இட் வில் go and put the sporozoite in the human. இந்த ஸ்போரோசாய்ட் ஃபஸ்ட்டு லிவரில் போய் மல்டிப்ளை ஆகிட்டு அது என்ன பண்ணுன்னா நம்ம ரெட் பிளட் செல்ஸில் குடியிருக்கும். குடியிருந்து இந்த செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஹீமோசோயின் அப்படின்ற ஒரு டாக்ஸினை நம்ம செல்லுக்குள்ளே உட்காந்து நம்ம ஹீமோக்ளோபினை வச்சே தயாரித்து என்ன பண்ணும், இந்த ஹீமோக்ளோபினில் வச்சு தயாரிக்கிற இந்த டாக்ஸினை ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் ஜுரம் வரும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி ஜுரம் வரப்போ இந்த ஒரு ப்ராசஸில் அது ஆர்பிசியை வெடிச்சிட்டு இட் வில் கீப் க்ரோயிங். நான் இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணோன்னா இட் வில் டெவலப் இட்ஸ் கேமிட்ஸ். ஆனால் வாட் வில் ஹேப்பன், ஃபர்டிலைசேஷன் நடக்காது. திருப்பி இந்த பேஷண்ட்டை ஒரு கொசு கடிச்சு அந்த கொசு when it takes up the gametes it will go fertilize in the stomach of the mosquito. கிளியர்? ஸோ கொசுவை ஒழிச்சா மலேரியாவை ஒழிச்சிடலாம். கிளியர்? ஸ்ரீ 4 ஸ்பீஷீஸுமே வில் காஸ் மலேரியா. பட் அது எது ரொம்ப டேஞ்சரஸ்னால் அது ஃபால்சிபாரம், அவ்வளோதான். ஓகே, நான் சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா என்ன, நிறைய ஹை ஃபீவர் இருக்கும், சில்ஸ் இருக்கும், அது போய் ஆர்பிசியை போய் உடைக்கிறதுனால அனீமியா இருக்கும், ஓகே, ஹெட்டேக் இருக்கும். டயக்னாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிளட் ஸ்மியர் டெஸ்ட் வழியாக நம்ம பிளாஸ்மோடியம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிளாஸ்மோடியம்கான ஆன்டிஜன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து ரேப்பிட் டயக்னாஸ்டிக்ஸ் நம்ம பண்ணலாம். அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வெக்டர் கண்ட்ரோல். நம்ம கொசுவை தவிர்த்தோம் அப்படின்னா 100% மலேரியாவையும் நம்ம தவிர்த்திடலாம். ஓகே, எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தால் அதான் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மலேரியா வரவே வராது. ஓகே பசங்களா? Now coming to the next protozoan disease which is Entamoeba histolytica. So Entamoeba histolytica amoebic dysentery, amoebiasis. அதோட causative organism is Entamoeba histolytica. இதோட contamination is only food and water. Okay, and இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் பயங்கர வயிறு வலி இருக்கும், loose stools இருக்கும், diarrhea will happen with blood and mucus can happen. Yes, Katie. So enlarged spleen, yeah, because the graveyard of RBC is nothing but the spleen. So RBC இவன் போட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதெல்லாம் போய் ஸ்பிளீன்ல தானே குவியும். ஸோ அதனால there is enlarged spleen. Yes, why not Mohammed Rafi? கண்டிப்பாக நீங்கள் ஓன் சென்டென்சஸ்லையும் நீங்கள் ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். Just that important keywords should be there. Yes, Amrita, definitely. Okay, clear? ஓகே பசங்களா? ஸோ இந்த பாக்டீரியல் வைரல் முடிஞ்சது. ஸோ பாக்டீரியலில் வி ஹேட் டைஃபாய்ட் அண்ட் டியூபர்குலோசிஸ், வைரலில் காமன் கோல்ட் அண்ட் ஹெப்படைட்டிஸ், புரோட்டோசோவனில் வி ஹாவ் மலேரியா அண்ட் அமீபியாசிஸ், அண்ட் 4வது இஸ் த ஃபங்கல் டிசீசஸ். ஸோ ஃபங்கல் டிசீஸில் ரிங்வர்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிசீஸ். இது ட்ரைகோஃபைட்டான் இல்லை மோனோஸ்போரம் மாதிரியான ஜீனஸில் வில் காஸ் ரிங்வர்ம் டிசீஸ். ஸோ இது இன்ஃபெக்டட் பர்சனோடையோ இல்லை ஆப்ஜெக்டோடையோ காண்டாக்டில் வரும்போது கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டான இச்சியான பேச்சஸ் ஆன் த ஸ்கின் கேன் பி சீன். ஓகே, கிளியர்? எஸ் ஃபர்லீன், கண்டிப்பாக. They can ask you, explain the life cycle of malaria, of plasmodium. You will have to draw the entire picture. Draw the picture na கையி கொசு அதெல்லாம் வரைய வேண்டாம். ஒரு ஃப்ளோ சார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, எப்படி மஸ்கிட்டோவில் இருக்குது, எப்படி ஹியூமனில் இருக்குது, and how the plasmodium is growing. So you can put that as a flow chart. Clear பசங்களா? ஸோ இது எல்லாமே are your
different kinds of the diseases that you have. Okay, now coming to the immunity and the immune system. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த diseases எல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம பாடியில் வந்து நேச்சுரலாகவே we have some defense system that is there, which is the immune system. So இந்த ஒரு ability of the body, இந்த மாதிரி diseases fight பண்ணுற ability இருக்கிறது தான் we call as immunity. Okay, and in the immunity வந்து non-specific-ஆக எல்லாருக்குமே இருக்கிற immunity is innate immunity. birthலேருந்தே இருக்கும். It's the first line of defense. Okay, so physical, நம்ம skin அதெல்லாம் physical barrier-ஆக இருக்குது, mucus எல்லாமே. physiological, நம்ம acid, நம்ம பாடியில் secrete பண்ணுற acids, oils, இது எல்லாமே வந்து physiological-ஆன barriers. Okay, அது தவிர நம்ம பாடியிலேயே we have certain cells, நம்ம WBCs, who will undergo phagocytosis and they will create a cellular ஆன ஒரு defense in our body. So இது எல்லாமே பிறக்கும் போது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு basic defense system வந்து இந்த innate immunity. Now வளர நம்ம antigens-க்கு expose ஆக infections-க்கு expose ஆக நம்ம develop பண்ணிக்கிற immunity is called as acquired immunity. இந்த acquired immunity-ல அந்த ஒரு செல்கான ஆன்டிபாடியை நாமளே தயாரித்தோன்னா அதை நம்ம நேச்சுரல் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதே இது தயாரித்த இம்யூனிட்டியை ஆன்டிபாடியை நம்ம செலுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இஃப் யூ see here, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு அக்வயர்டு இம்யூனிட்டி கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா நம்ம நேச்சுரலாக நம்மளே ஆன்டிபாடி தயாரித்தாலோ அல்லது ஒரு வேக்சினேஷன் மூலியமாக நம்ம ஒரு இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம வந்து வெளியிலிருந்து ஒரு வேற ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணி நம்மளா அந்த ஆன்டிபாடிஸ் தயாரித்தாலோ நம்ம வந்து அதை ஆக்டிவான இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டியில் என்ன பண்ணுறோம், நாமளே தான் வந்து we are making the antibodies. ஓகே, ஸோ நேச்சுரல் ஆக்டிவ்னா என்ன, நாமளாம் இன்ஃபெக்ஷனை வாங்கி கொட்டிட்டு நாமளே ஆன்டிபாடிஸ் தயாரித்தோன்னா அது நேச்சுரல். வெளியிலேருந்து வேக்சினேஷன் கொடுக்கறதுனால ஆர்டிஃபிஷியலாக நம்மளாம் ஆன்டிபாடிஸ் தயாரித்தோம் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல். ஓகே, பட் என்ன இருந்தாலும் நாமளே ஆன்டிபாடிஸ் தயாரிக்கிறதுனால இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெடிமேடான ஆன்டிபயோட்டிக். ஸோ நேச்சுரலி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொலோஸ்ட்ராமில் இருக்கிற ஆன்டிபாடி எல்லாமே நேச்சுரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாசிவ் இம்யூனிட்டி. அது இல்லாமல் இப்போ ஒரு சில பாம்பு கடிக்கு அப்புறமாலாம் நம்ம வந்து வேற ஒரு ஆர்கானிசமில் தயாரித்து வச்ச ஆன்டிபாடிஸை நம்மளுக்கு செலுத்திக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது ஆர்டிஃபிஷியலான பாசிவ் இம்யூனிட்டி. கிளியர் எவ்ரிவன்? Yes everyone, helminth is also a category, but பெருசா அதில் questions இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ அதனால நான் அதை omit பண்ணிட்டேன். ஓகேவா? Don't worry, பதறக்கூடாது. ஏன் இந்த பதட்டம்? Okay, so we have seen the different forms of immunity which is innate and acquired. So இதில் vaccination is very very important because நம்மளை immunity improve பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு டம்மி பீஸை உள்ள அனுப்ப போகிறோம். ஸோ ஐதர் செத்து போன ஆன்டிஜனோ இல்லை ஆன்டிஜன் மாதிரியே இருக்கக்கூடிய வேறு ஏதாவதோ அந்த மாதிரி நம்ம உள்ளே அனுப்பிச்சோம் அப்படின்னா எவனோ ஒருத்தான் வந்துட்டான்டான்னு சொல்லி நம்ம பாடி அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி மெமரி செல்ஸாக வச்சுக்கும். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நிஜமாவே வந்தான்னா நம்மளால் அதை எதிர்க்க முடியும். அண்டர்ஸ்டுட்? ஸோ பிசிஜி, போலியோ, ஹெப்படைட்டிஸ் பி இது எல்லாத்துக்குமே நமக்கு வேக்சின்ஸ் இருக்குது. கிளியர்? ஓகே பசங்களா? So this is about your immunity. Now நம்ம பாடியில் of course there are specialized ஆன cells like for example mucosa associated lymphoid tissue, இந்த மாதிரியான cells எல்லாமே tissues எல்லாமே ஒரு immune organ-ஆக இல்லாமல் டிஷ்யூவாகவே it is going to associate itself in different areas and give us defense. Okay, and நம்ம பாடியிலேயே we have lymphatic system, we have lymph nodes, இவங்க எல்லாருமே are going to function for our immunity only. Clear பசங்களா? Is it clear to all of you? Okay. So இங்க வந்து next section we are going to go into is the cancer. Okay, so நம்ம human health ன்னு சொல்லும்போது okay, by the time I finished immunity, let me add here
நம்ம immune systemல we have the primary and the secondary immune organs. ஓகேவா பசங்களா? So primary is going to be the bone marrow and thymus. இங்கே தான் நம்மளோட major production of antibody and நம்மளோட maturation of antibody is going to happen. Secondary organs, அதாவது நம்ம lymph nodesல அந்த மாதிரி ஏரியாவில் என்ன ஆகும்னா ஆக்சுவலாக இன்ஃபெக்ஷன்ஸை பார்த்து ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்போஷர் டு ஆன்டிஜன் வந்து இந்த செகண்டரி லிம்ப் ஆர்கன்ஸில் தான் இம்யூன் ஆர்கன்ஸில் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆர்கன்ஸ் வந்து ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ரிமெம்பர். Okay, so primary lymphoid organs and secondary lymphoid organs. Clear pasangla? Clear to all of you? So the organs are very important, and adukapprama vandu we have the lymph fluid which is passing through the lymphatic vessels, which is also going to give us immunity. Okay, that's what I wanted to add here. Now let's move on into the diseases. So human health and disease ன்னு சொல்லும்போது நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஒரு சில டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து கேன்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் டிசீஸ் we have to look into. ஓகே, கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்ட் அப்நார்மல் செல் க்ரோத் ஆகி அது டியூமர்ஸ் ஃபார்ம் பண்ணி அப்புறம் அது மிச்ச இடங்களுக்கு பரவி அங்கேயும் டியூமர்ஸ் ஃபார்ம் பண்ணி செல்ஸ் அன்கண்ட்ரோலபிளாக டிவைட் ஆச்சு அப்படின்னா we call it as cancer. ஓகே, ஸோ ரெண்டு விதமான டியூமர்னு நம்ம சொல்லலாம். பினைன் அப்படின்னா அந்த டியூமர் பரவாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். இட் இஸ் நான் கேன்சர்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் பினைன். மலிக்னன்ட் அப்படின்னா அது வந்து அன்கண்ட்ரோலபிளாக வளர்ந்து மிச்ச பார்ட் ஆஃப் த பாடிக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். தட் இஸ் வாட் வி கால் அஸ் கேன்சரஸ். இட் இஸ் மெட்டாஸ்டசிஸ் எக்ஸிபிட்டிங், அதாவது இட் வில் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ ஏன் நமக்கு கேன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி ஜெனட்டிக் மியூட்டேஷன். ஓகே, ஸோ எப்பயுமே டியூமரை சப்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜீன் இருக்கும். அந்த சப்ரேஸ் பண்ணுற ஜீனை எவனாவது ஆஃப் பண்ணி விட்டான் தூக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் டியூமர் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் கேன் காஸ் கேன்சர். அப்படி இல்லைன்னா ஒரு சில கார்சினோஜென்ஸ் லைக் டொபாக்கோ, ஆஸ்பெஸ்டோஸ் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்னாலையும் கேன்சர் வரலாம். ரேடியேஷன்ஸ், எக்ஸ்ரேஸ், யூவி ரேஸ் ஓவர் எக்ஸ்போஷர் ஆச்சு அப்படின்னா கேன்சர் வரலாம். அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் பி, சி, ஹெச்பிவி இது எல்லாமே வந்து கேன் காஸ் கேன்சர். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா everyone? So கேன்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. கார்சினோமா, சார்கோமா, லியூகீமியா, லிம்ஃபோமா, இந்த மாதிரி எக்கச்சக்க டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. நான் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கேன்சர் அப்படின்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி அன்கண்ட்ரோலபிள் growth ஆஃப் த tumor is going to happen and spread to different places of the body. நான் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? பயாப்சி. ஒரு டியூமரை பார்த்தோன்னா அந்த டியூமரை கட் பண்ணி எடுத்து இவன் வந்து கண்ட்ரோலபிளாக இருக்கானா நான் கண்ட்ரோலபிளாக இருக்கானா இவனோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்ஆர்ஐ, பிஇடி மாதிரி டியூமர்ஸை டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து ஓகே இங்கே கேன்சர் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டியூமர் மார்க்கர் டெஸ்ட், இந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கர் இருக்கக்கூடிய டியூமர் இருக்கா அப்படிங்கிறத அந்த மாதிரியான டெஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, is it clear? KT, not exactly, நம்ம அதை சொல்ல முடியாது. இட் இஸ் a very complicated pathway. ஸோ அதெல்லாம் உங்கள் சிலபஸில் இல்லை. பட் எஸ், நிறைய ஜீன்ஸ் இருக்குது which are responsible for cancer, for tumor suppression. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மியூட்டேஷன் ஆச்சு அப்படின்னா கேன்சர் கேன் பி காஸ்ட். Okay, so that's how you will diagnose the cancer. Now, how do you treat cancer? First thing, அந்த டியூமர் எடுத்து விட்டுறலாம். That is surgery. இல்லையா, ரேடியேஷனை யூஸ் பண்ணி அந்த செல்ஸை கொல்லலாம். That is radiation therapy. இல்லையா, ஒரு சில கெமிக்கல்ஸை அனுப்பி ட்ரக்ஸ் மூலியமாக குணப்படுத்தலாம். தட் இஸ் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் டு ஸ்டாப் த செல் டிவிஷன். அப்படி இல்லைன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமையே வந்து பூஸ்ட் பண்ணி விட்டு நம்ம செல்ஸையே அவனை போய் அட்டாக் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம தூண்டி விடலாம். தட் இஸ் இம்யூனோதெரப்பி. யூஸ்வலி தேர் இஸ் அ காம்பினேஷன். ஓகே, ஐதர் இது இல்லை அது, 2-3 டெக்னிக்ஸை சேர்ந்து தான் தே யூஸ்வலி யூஸ் டு ட்ரீட் த கேன்சர். ஓகே, ஸோ தமிழ் அமுதன் ஆங்கோலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் கேன்சர். ஸோ ஆங்கோஜெனிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒரு நார்மல் செல் கேன்சரஸ் செல்லாக மாறிச்சுன்னா தட் இஸ் ஆங்கோஜெனிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, கிளியர்?
Right. So இது எல்லாமே is how you will treat cancer. So all these pink color bubbles are your cancer kana bubbles. Okay, now coming to AIDS. AIDS வந்து again another very important disease. நம்ம human healthக்கு ரொம்ப dangerous ஆன ஒரு disease. So இந்த disease is caused by the human immunodeficiency virus. இந்த வைரஸ்னால நம்மளோட immune system தரமட்டமாயிடும். That is why it is called acquired immunodeficiency syndrome. Clear? Okay, we have a question here. Ma'am, in radiation therapy, we use UV rays, which is in cancer causing agent. Then how cancer causing? Okay. So, yes, UV radiation nala there is certain dangers. But on the UV radiation nala cancer cell kolla mudiyum appdin sonna adha andha mari target panni nama use pannalam. Adha radiation therapy. That is why not everybody can undergo this therapy. Not everybody can do this therapy also. So, adukkum nama special ah padichu andha mari specialty doctors mattum da adha panna mudiyum. Okay? Stomachs, biopsy is a okay, biopsy is not a treatment. Biopsy is for diagnostic, but surgery is a treatment. So surgery appadane you will remove the tumor and you will do biopsy. So in turn that is offering as a diagnostic treatment. Okay, fine. So coming back to AIDS. AIDS வந்து is caused by HIV. So இங்க வந்து என்ன பண்ணுது இந்த HIV அப்படின்னு சொன்னா first it will enter into the cell. நம்ம செல்லுக்குள்ள வந்து நல்லா போய் it will bind to the HD4 receptors on the T cells. Okay. So first என்ன பண்ணும் மேக்ரோஃபாஜுக்குள்ள உட்காந்து தன்னை தானே டிவைட் பண்ணிக்கும். முதல்ல அதுதான். மேக்ரோஃபாஜ்லேருந்து கிளம்பி அது என்ன பண்ணோன்னா டி செல்ஸ் டி ஹெல்பர் செல்ஸில் இருக்கிற இந்த CD4 ரிசெப்டரில் போய் பைண்ட் ஆகிக்கும். அங்கே போய் பைண்ட் ஆகிட்டு அதோடைய ஆர்என்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸுங்கிற என்சைமை யூஸ் பண்ணி அதோடைய ஆர்என்ஏயை வந்து இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு டிஎன்ஏ பண்ணிவிட்டு அந்த டி செல்லுக்குள்ளே போய் உட்காந்து டேய் நான் ஓ ஆள் தாண்டா என்னையாண்டா வெளியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணும். பாவமாக என்ன ஆகும் நம்மளோட டிஎன்ஏயும் நம்பி இந்த வைரல் டிஎன்ஏயை நம்ம டிஎன்ஏவோட இன்டிகிரேட் பண்ணிடும் இன்டிகிரேஸ் என்சைமை வச்சு. இன்டிகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ஹோஸ்ட் செல் ஒவ்வொரு தடவையும் ரெப்ளிகேஷன் ஆகும்பொழுது புதுசாக வைரல் பார்ட்டிக்கலை நாமளே உருவாக்கிட்டு இருப்போம். ஓகே, உருவாக்க இன்னும் கொஞ்சம் கூட ஹெச்ஐவி வந்து பில்டாகி என்ன பண்ணோம் இன்னும் நிறைய டி செல்ஸை போய் அட்டாக் பண்ணி டே மச்சான் நான் வால்டா அப்படின்னு ஏமாற்றி நம்ம பூரா டி செல்ஸையும் துவம்சம் பண்ணிடும். அப்போ டி செல்ஸை பூரா துவம்சம் பண்ணியாச்சுன்னா ஆல்வேஸ் நம்ம இம்யூன் சிஸ்டமில் டி செல்ஸ் இருக்குது பி செல்ஸ் இருக்குது. பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே தவிர மச்சான் அவங்க ஒளிஞ்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது யார் நம்மளோட டி செல்ஸ். ஸோ ஸ்கெட்சு போட்டு கொடுக்குற டி செல்ஸையே இவன் உட்காந்து தூக்கிட்டான் அப்படின்னா எங்கள் பாடியில் இம்யூனிட்டி இருக்கும்? இம்யூனிட்டியே இருக்காது. Clear? So that is how the HIV will sit and grow inside our body. So இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ELISA அதாவது HIV antibodies bloodல இருக்கா இல்லையாங்கிறத ELISA அதாவது enzyme linked immunosorbent assay வழியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி ஹெச்ஐவியோட டிஎன்ஏ உள்ளே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஹெச்ஐவி ஆர்என்ஏ வந்து இருக்கா இல்லையாங்கிறதுக்காக பிசிஆரை யூஸ் பண்ணி இத்தினோண்டு இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இஸ் தட் கிளியர்? அவ்வளோதான் பசங்களா. ஸோ இதோட டயக்னாசிஸும் முடிஞ்சுது. நான் எப்படி ஹெச்ஐவி பரவும் டெஃபினட்டாக ஹெச்ஐவி வந்து இஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், செக்ஷுவல் கான்டாக்ட். ஸோ ஹேவிங் அன் இன்டர்கார்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர்ஸ், மல்டிபிள் பார்ட்னர்ஸ், இன்ஃபெக்டட் பார்ட்னர்ஸ் கேன் டெஃபினெட்லி காஸ் ஹெச்ஐவி. அது தவிர பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன் இல்லை இன்ஃபெக்டட் மதர்லேருந்து குழந்தைக்கு அல்லது ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் இன்ஃபெக்டட் நீடில்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஹெச்ஐவி பரவும். ஓகே, அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஃபீவர், சோர் த்ரோட், வெயிட் லாஸ் அந்த மாதிரி ரொம்ப ப்ரிலிமினரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். மிடில் ஸ்டேஜில் வந்து க்ரானிக் டயரியா இருக்கலாம், ரொம்ப வீக்னஸ் ஆகுது, ஸ்வோலன் லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் தெரியலாம். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் எல்லா விதமான இன்ஃபெக்ஷனும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இம்யூன் சிஸ்டம் தரமட்டமாயிருச்சு. ஸோ டிபி, நிமோனியா என்ன வேணால் வந்து அல்டிமேட்லி இட் வில் லீட் டு டெத் பிகாஸ் தெர் இஸ் நோ இம்யூனிட்டி இன் த பாடி. Understood everyone? Is it clear? Clear to all of you?
So this is all about your two important diseases, which is cancer and your AIDS. Now coming to the last part of the chapter, pasangla, drug and alcohol abuse. So எந்த விதமான narcotic substances யும் நம்ம abuse பண்ணோம் அப்படினா it will lead to addiction, and இது வந்து நம்ம nervous system, mental health, social well-being எல்லாத்தையுமே பயங்கரமா affect பண்ணும். So என்ன விதமான drugs இருக்குன்னு பாத்தீங்கன்னா opioids. இது வந்து drowsiness-யும் pain-யும் குறைக்கிற group of drugs. Example is your morphine, heroin, etc. Cannabinoids அப்படிங்கிறது நம்மளோட மெமரி, நம்மளோட கோஆர்டினேஷன் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு ட்ரக், which includes marijuana, hashish, ganja, அது எல்லாமே. ஓகே, தென் கம்மிங் டு கோகேன். கோகேன் வந்து ரொம்ப அடிக்டிவான ஒரு ஸ்டிமுலண்ட். ஸோ ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹாலுசினேஷனை காஸ் பண்ணி ஏதோ பயங்கரமாக எனர்ஜி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இந்த கோகேன் வந்து வில் கிவ். ஓகே, ஸோ அதனால ஹைலி அடிக்டிவான ஒரு ஸ்டிமுலண்ட் இது. ஸோ இந்த ஓபியாய்ட்ஸ், கெனபினாய்ட்ஸ் அண்ட் கொக்கேன் வந்து இஸ் வெரி வெரி dangerous in different systems of the body. ஸோ அதனால் அதை அப்யூஸ் பண்ணுறது வந்து can have a lot of effects. என்ன effects அப்படின்னா ஷார்ட் டேர்மாக they can experience ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு வெல்பீயிங் இருக்கிற ஒரு யூஃபாரியா, இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் லாங் டேர்மாக இட் வில் காஸ் கிட்னி லிவர் டேமேஜ், மென்டல் டிஸார்டர் வரலாம், டிப்ரெஷன் வரலாம், ஆன்சைட்டி வரலாம், சோஷியல் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஆல்கஹால் அடிக்ஷன் நடக்கலாம். ஸோ இது எல்லாமே இஸ் அ லாங் டேர்ம் எஃபெக்ட். ஓகே, அண்ட் நம்ம பாடியில் வந்து டெஃபினட்டாக லிவர் சிரோசிஸ் ஒரு பிரெயின் ஷ்ரிங்கேஜ் வந்து கேன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அப்யூசிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் க்ரைம், இம்பேர்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ், சரியாக டிசிஷன் எடுக்க முடியாமல், டொமெஸ்டிக் வயலன்ஸ், இது எல்லாமே இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இந்த ஒரு ட்ரக் அப்யூஸ். கிளியர்? ஸோ அவ்வளவுதான், இதோட நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸையும் ரிவைஸ் பண்ணியாச்சு. எனி கொஸ்டின்ஸ் ஹியர் பசங்களா? எனி கொஸ்டின்ஸ், எனி ஆஃப் யூ? Why is retrovirus called retrovirus? Okay, but why retrovirus is called retrovirus is because retrogressive ana transcription it can do. Okay, so virus la vandu it will have RNA which it can change to DNA and it can integrate in our system. Adanal dhaan it is called as retrovirus. Okay? Yes, all right, superb. So shall we start the next chapter, pasangla? So next chapter is microbes in human welfare. So maybe idhukku apprama I'll give you a kutti 10-minute break and then we'll go with biotechnology and ecosystem mudichidalam. Seriya? So don't worry, this is a very small unit. Nama microbes in human welfare la vandu simply we know that microorganisms ella edathiliyume irukanga. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏர் டு வாட்டர் டு ஃபுட் டு எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. ப்ரீவியஸ் சாப்டரில் வி சா எப்படி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு. நான் இந்த நெக்ஸ்ட் சாப்டரில் வி ஆர் கோயிங் டு சி எந்த அளவுக்கு இந்த மைக்ரோப்ஸ் நமக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக இந்த ஒரு சாப்டரில் யூ வில் பி ஏபிள் டு சி த குட் சைட் ஆஃப் த மைக்ரோப்ஸ். ஓகே, ஸோ பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, வைரஸ் எல்லாமே மைக்ரோப்ஸ் கீழே தான் வரும். ஸோ எந்தெந்த டொமைனில் இவங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஒரு 5 கேட்டகரியாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் டெய்லி கர்ட் சாப்பிட்றீங்க, தயிர் சாப்பிட்றீங்கல்ல, ஸோ அதுக்கு மெயினாக வி ஹாவ் லாக்டோபாசிலஸ். அதுதான் வந்து நம்ம பாலில் இருக்குது. அது வந்து கர்டாக ஃபர்மெண்டேஷன் ஆகிறது வந்து லாக்டிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஃபர்மெண்ட் த மில்க் இன் டு கர்ட். ஸோ லாக்டோபாசிலஸ். அப்புறம் பிரெட்டு, எல்லாருமே பிரெட்டு சாப்பிட்றோம். ஸோ அதுக்கான ஈஸ்ட் அப்படிங்கிற ஆர்கானிசம் சாக்கரோமைசிஸ் செரவேசியே. ஓகே, ஸோ இதில் இந்த சாப்டரில் மெயினாக யூ ஹாவ் டு ரிமெம்பர் த நேம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அவ்வளோதான். Okay, so in the names of organisms, first we have lactobacillus, then we have Saccharomyces cerevisiae, and also all kinds of alcoholic beverages ku yeast nama use pandrom, which is Saccharomyces cerevisiae. Then cheese la vandu pathinga appdin sonna there is Propionibacterium shermani, okay, and also some species of lactobacillus which is used to give cheese, different kinds of cheese, different kinds of இது எல்லாமே. So Swiss cheese அப்படிங்கிறது is actually this Propionibacterium shermani. So Swiss cheeseங்கிறது டாம் அண்ட் ஜெரியில் பார்க்குறோம்ல, பெரிய பெரிய ஓட்ட போட்ட cheese. So that is nothing but Propionibacterium shermani வந்து giving out the carbon dioxide.
Okay, so வேற cheeseக்கு வேற ஒரு texture and flavorக்கு வேற bacteria இருக்கு, but you can remember this one cheese producing bacteria. Clear everyone? So that is about your household products. Then coming to industrial application. Industrial kandipa alcoholic beverages nammaloda Saccharomyces cerevisiae is going to play a very important role. Okay, so brewer's yeast or baker's yeast bread kum adhe da nammaloda இதுக்கும் அதே தான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ்க்கும் அதே தான். ஓகே, ஸோ இங்கே வந்து we get beer and wine by just fermenting the sugar. அதுக்கு distillation தேவை இல்லை. பட் வேறு மாதிரியான ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் லைக் விஸ்கி ரம் இது எல்லாத்துக்குமே is processed with distillation. Okay, so that is alcoholic beverage. Then next one வந்து fermentation in industry காக வேண்டி நம்ம வந்து citric acid க்கு we have Aspergillus niger. Lactic acid ku lactobacillus, you can remember like that, lactic acid ku lactobacillus is there. Then acetic acid ku acetobacter aceti, so acetic acid. Okay, you can remember like that. Clear pasangla? And michapadi vera enna enzyme அப்படினு பாத்தீங்க அப்படினா Aspergillus வந்து will produce pectinase and lipase. So pectinase வந்து எதுக்கு அப்படினா for fruit juice. ஃப்ரூட் ஜூஸில் நம்ம வந்து இந்த அந்த எதுவுமே இல்லாமல் கிளியரான ஜூஸ் கிடைக்கணும்னா யூ நீட் டு யூஸ் பெக்டினேஸ். அண்ட் அதே மாதிரி டிட்டர்ஜென்ட்ஸ் லெதர் இண்டஸ்ட்ரியில் வி வில் யூஸ் லைபேஸ் டு ரிமூவ் எனி ஸ்டெயின்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். கிளியர் பசங்களா எவ்ரி ஒன்? அண்ட் தென் என்சைம் முடிச்சாச்சு, நம்மளோட ஃபர்மெண்டேஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஆயாச்சு. நவ் த antibiotic production. என்ன antibiotics are being produced அப்படின்னு பார்த்தீங்கன்னா definitely penicillin வந்து is produced by Penicillium notatum. Alexander Fleming வந்து கண்டுபிடிச்சார் இல்லையா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ தப்பி கண்டுபிடிச்சது தான், பட் இருந்தாலும் penicillin வந்து is a very important antibiotic. and அதை தவிர streptomycin is coming from streptomyces பாக்டீரியா. ஓகே பசங்களா? and then அதை தவிர வந்து we have some bioactive molecules. Okay, bioactive molecules la vandu we have statin and we have cyclosporin. Okay, so cyclosporin ingiradhu vandu it is coming from the Microsporium what do you call Trichoderma polysporum அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் organismல இருந்து we get cyclosporins. Okay, and statins வந்து comes from a organism called Monascus purpureus. Okay, so அதுல இருந்து வருது statin. So statin வந்து is used commonly as for cholesterol patients க்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். and cyclosporin is an immunosuppressant. Okay, so with this all our microbes in the industrial case is over. Oh, okay, so I have mentioned it here. So, okay, I'll remove this. Okay, yeah, it is here. So, if you see here, medicine la vandu pathinga appadina clear cut antibiotics vandu penicillin produce pandranga, streptomycin produce pandranga, and then immunosuppressants we have cyclosporin A. Okay, so Trichoderma polysporum lende this is used as an immunosuppressant. So organ transplantation appala idu kudupanga. Now statins vandu na sonna mai Monascus purpureus lende varudhu. It is used to lower the blood cholesterol given to usually heart patients. Okay, now when you look at the vaccines kandipa provide immunity. So inactivated vaccines ah irkalam illa weakened pathogens ah irkalam. So idu ellame is going to use the microbe. So if you see household முடிச்சாச்சு, industries முடிச்சாச்சு, medicine முடிச்சாச்சு, பாதி சாப்டர் இதுலயே முடிஞ்சு. Okay, now if you look at microbes in biogas productionல வந்து நமக்கு methane, carbon dioxide, H2S இதெல்லாம் சேர்ந்தது தான் பயோகேஸ். ஸோ நம்ம நேச்சுரலாகவே எப்படி பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து யூஸ்வலாக டங் ஃப்ரம் த அனிமல்ஸ் வந்து ஸ்லரியாக ஒரு டைஜஸ்டருக்குள்ளே போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்டீரியா வந்து இதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் சாணம் வச்சு நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வரட்டி வச்சு எரிப்பாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் பாக்டீரியா வந்து இந்த ஒரு ஆர்கானிக் மேட்டரெல்லாம் டீகம்போஸ் பண்ணி ஏரோபிக்கா இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் த கேஸஸ் லைக் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு விச் கம்ப்ரைசஸ் பயோகேஸ்.
ஓகே ஸோ அனிமல்ஸோட முக்கியமாக மாடோட இன்டெஸ்டைன்ஸில் வந்து there is this முக்கியமான anaerobic bacteria called methanobacterium. ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் பயோகேஸாக இட் இஸ் கோயிங் டு டீக்ரேட். ஓகே, is it clear? Yes, sewage treatment is also important. Asmiya will come to that. சரியா பசங்களா? Is it clear? So sewage treatment வந்து இந்த மேப்ல இல்ல, you're right. So sewage treatment வந்து I'll quickly note it down here. So microbes in sewage treatment எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, sewage treatmentல ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல வந்து மேலால் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். குச்சி, கல், மண் ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். செடிமெண்ட் பண்ணியோ இல்லை ஃபில்டர் பண்ணியோ ரிமூவ்மெண்ட் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்லட்ஜ் டைஜஸ்டரில் என்டையர் அழுக்கு தண்ணியை போட்டு we are going to add some ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், இந்த அழுக்கு தண்ணியில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த தண்ணி க்ளீன் ஆயிரும். க்ளீனான தண்ணியை நம்ம கொண்டு போய் கடல்லையோ இல்லை நதியிலையோ நம்ம கொண்டு போய் அதை மர்ஜ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்லட்ஜில் வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாக்டீரியா வந்து இஸ் கோயிங் டு ஃபர்தர் ஆன் க்ரோ அண்ட் reduce the BOD. Very good. So BOD will reduce. Biological oxygen demand will reduce. Clear? ஸோ இந்த பாக்டீரியாவை சாப்பிட்றதுக்கு நான் வேறு பாக்டீரியா வச்சுருப்பேன். ஸோ தட் இவனும் எனக்கு ஒரு குப்பையாக ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காகவும் நான் வச்சுருப்பேன். பட் திஸ் இஸ் ஹவ் சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் தே வில் ஹெல்ப் அஸ். ஓகே, clear? Now from there the last part of the chapter is biofertilizer and biopesticide. பசங்களா, biopesticideங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு பிடி காட்டன்லாம் சொல்கிறோம் இல்லையா, பிடி டாக்ஸினை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ்ங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸின். ஸோ அதை வந்து டைரெக்டாக பிளான்ட் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனாலையோ இல்லை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலியமாக இன்டெகிரேட் பண்ணுறதுனாலையோ நம்ம வந்து அந்த ஒரு க்ராப்பை பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றலாம். அதே மாதிரி ட்ரைகோடர்மாங்கிறது ஒரு ஃபங்கை. இந்த ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஃபங்கல் பேத்தோஜனுக்கு அகேன்ஸ்டான ஒரு முக்கியமான ஃபங்கை இது. ஸோ மரத்தோடலாம் சேர்ந்து இட் வில் பி லிவிங், மரத்தோட ரூட்ஸ்லலாம். ஸோ இட் வில் ஹெல்ப் டு கண்ட்ரோல் த டிசீஸ் இன் த பிளான்ட். ஸோ இதை நம்ம பயோபெஸ்டிசைடாகவும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு சில நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, ஸோ நம்ம நைட்ரோஜனை உரமாக போடுறதுக்கு பதிலாக இந்த நைட்ரோஜனஸ் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவை போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ரூட்டோடு சேர்ந்து வாழறதுனாலையோ இல்லை சாயிலில் அப்படியே இருக்கிறதுனாலையோ ரைசோபியம், அசோட்டோபாக்டர் மாதிரியான ஆர்கானிசம்ஸ் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சைனோபாக்டீரியா வந்து அகெயின் இட் வில் ஃபிக்ஸ் த நைட்ரஜன் இன் த ரைஸ் ஃபீல்ட்ஸ். ஓகே, ஆனாபெனா, நாஸ்டாக் மாதிரியான சைனோபாக்டீரியாவும் வந்து வில் ஃபங்க்ஷன் லைக் தட். ஸோ உரமாக போடுறதுக்கு பதிலாக we can put these biofertilizers, we can use these organisms. Is it clear? ஸோ மைக்ரோப்ஸை எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், கிச்சனில், நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில், இண்டஸ்ட்ரீஸில், மெடிசினில், ஓகே, பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டில், அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பயோபெஸ்டிசைட்ஸை அக்ரிகல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணலாம். கிளியர்? ஸோ இதோட இந்த சாப்டரும் வெற்றிகரமாக முடிந்தது. Is it clear to all of you? Yes, everyone? Okay, so next I am going to start with biotechnology. Quick 10 minutes break வேணுமா இல்ல biotechnology continue பண்ணலாமா? What do you all say? IgA கொலோஸ்ட்ரம்ல நியூபார்ன் பேபிக்காக வேண்டி ப்ரொடியூஸ் பண்ற முக்கியமான ஒரு ஆன்டிபாடி. ஓகே, ஓகே, சூப்பர். So do you all want a break or shall we continue with biotechnology பசங்களா? ஹேமதர்ஷினி, நான் கிளாஸ் முடியும் போது ஒரு QR கொடுக்குறேன் கண்ணா, அந்த குரூப்பில் போனீங்கன்னா யூ வில் கெட். கண்டினியூ பண்ணிடலாமா? பிரேக் 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 கண்டினியூ, பிரேக் 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 கண்டினியூ. ஓகே, ஃபைன். ஸோ தென் ஐ வில் டூ ஒன் திங். நான் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு நான் பிரேக் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரியா?
Okay, நிறைய பேர் break கேக்குறீங்க. Okay, 5 minutes. Exactly 5 minutes I'll give you all a break. So 3:35 ல இருந்து 3:40. That's all. 5 minutes I'll give you all a break. Okay. Let me erase this. Okay. So இங்க வந்து 3:35 to 3:40. 3:40 திருப்பி வந்துடணும். Okay. 5 minutes தான் break. 5 minutes break. Okay. So time is 3:35. I'll come back at 3:40. சரியா பசங்களா? Stay there. Don't go anywhere. 3:40 ki I'll come back. And then we'll start biotechnology. Biotechnology is very, very important. So definitely biotechnology questions will come tomorrow. I mean, day after for your exam. சரியா? Alright. See you all at 3:40 பசங்களா. Sharpa 3:40 க்கு வந்துருங்க. See you all.
Okay. Okay. ஓகே பசங்களா, ஸோ ஐ ஆல் பேக். ஒரு 5 minutes அப்படியே ஒரு பிரெயினை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு பிரேக் கொடுத்தேன். ஸோ நவ் வில் பி ஸ்டார்டிங் வித் த பயோடெக்னாலஜி. எஸ், யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுல ஒரு எரர் காமிக்குதோ, ஐ திங்க் தேர் இஸ் அ ஸ்லைட் ப்ராப்ளம் இன் த QR code. நான் கிளாஸ் முடியும் போது லாஸ்ட்டாக ஐ வில் பி ஷோயிங் யூ ஆல் த QR code பசங்களா. ஸோ அதை ஜாயின் பண்ணி நீங்கள் எல்லா நோட்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, is that clear? So right, so today we are doing a marathon wherein morning lerundu we are revising our entire biology portions. So inge vandu biotechnology la da vandu I'm going to spend a little bit of time explaining the concepts. adikaprama ecology unit is super simple. na mind map la enna important concepts potirukeno adha mattum neenga padichale more than sufficient pasangla. Seriya? So let's do this. Let's finish this pasangla. Are you all ready? Can I see this energy in the chat box? Dharalama. I will wind up maybe in another 1 hour to 1.5 hours maximum. Let's try to finish. Okay, because na mudichadukku apparama I want to give you all time to go and revise also. So romba neram I'm not going to prolong the sessions. Okay, adunala da the reason is I'm using mind maps illaya. So quick mind maps use panni takku nama mudichittu poite irukkalam. Okay, all right, so let's go ahead and continue with biotechnology. So as simple as that, biology la nama techniques of product and service management use பண்ணும்போது, when we use some technology with the life science organisms, then we form what we call the biotechnology. Correct? So that is all is your principles of biotechnology. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்களா, நமக்கு ரெண்டு மெயின் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன் இஸ் த ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதாவது நம்ம ஜீன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அண்ட் மேனிப்புலேட் பண்ண ஜீன்ஸை வந்து நம்ம ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கான ப்ராசஸ் இன்ஜினியரிங் தான் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங்கை மிக்ஸ் பண்ணி we are going to create a new branch of science which is called as biotechnology. ஓகே, ஸோ இங்கே என்னெல்லாம் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first thing is a restriction enzyme. Okay, so restriction enzymes தான் வந்து நம்ம மெயினாக மாலிகுலர் சிசர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எங்கெங்கே தேவையோ பர்டிகுலர் இடத்துல நமக்கு தேவையான ஜீன்ஸை கட் பண்ணுறதுக்கான சிசர்ஸ் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணுறதுக்கு கூடிய ஸ்பெசிஃபிக்கான ரெக்கக்னிஷன் சீக்வன்சஸ் இருக்குது பசங்களா, which we call as the palindromic sequences or recognition sequence. ஓகே, ஸோ இந்த ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸை பார்த்து கட் பண்ணுற இந்த என்சைம்ஸில் ரெண்டு வகை இருக்குது, which is exonuclease and endonuclease. So exonuclease ன்னு சொல்லும்போது these remove nucleotides from the end, லாஸ்ட்டில் கட் பண்ணுறது. நடுவில் கட் பண்ணுறதுக்கு endonuclease தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை எப்படி நம்ம பேர் வைப்போம்? EcoR1 அப்படின்னு போட்டேன்னா, E stands for my genus, CO this is my species, R is the strain, okay, and 1 is the order of discovery. ஓகே, எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ அந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. ஸோ இதை வச்சு நம்ம we are giving the name. So this is the genus, this is the species, strain followed by order of discovery. Clear everybody? ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு என்சைமுக்கும் பேர் வைக்கிறோம். Now examples of ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸ் எப்படி வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ GAATTC மாதிரியான சீக்வன்ஸை தான் இந்த EcoR1 கட் பண்ணும். ஜிக்கும் ஏக்கும் நடுவில் தான் கட் பண்ணும். ஸோ ரெண்டு பக்கமுமே ரெண்டு ஸ்ட்ராண்ட்லேயுமே இந்த ஒரு GAATTC இடத்துல ஜிக்கும் ஏக்கும் நடுவில் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஃப்ரீயான ஸ்டிக்கி எண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு பிட்டும் அந்த பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு பிட்டும் கிடச்சிது அப்படின்னா, நடுவில் வந்து நான் என்னுடைய
ஜீனை ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோட ஜீனை கழட்டுறதுக்கோ எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஸ்டிக்கி ends are produced by cutting through these kind of endonuclease enzymes, restriction endonuclease enzymes. Clear? Yes, very good Sriram. So கிட்டத்தட்ட 230 strains-லேருந்து 900 enzymes வந்து நம்ம இது வரைக்கும் isolate பண்ணியிருக்கோம். Okay, so first tool is your restriction enzyme. Second வந்து என்ன is the DNA ligase or a molecular glue. So எனக்கு தேவையான ஜீனை நான் எடுத்துட்டேன். ஜீனை எடுத்து நான் ஒரு வெக்டருக்குள்ளே செலுத்துறேன்றப்ப அப்போ என்ன பண்ணணும், எனக்கு ஒட்டணும்ல, ஒட்ட வைக்கிறதுக்கு தான் I have ligase enzymes. Clear? And then cloning vectors என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, ஒரு சில பாக்டீரியோஃபேஜஸோ இல்லை ஒரு சில பிளாஸ்மிட்ஸோ வந்து என்ன பண்ணோம், எனக்கு தேவையான இந்த ஒரு ஜீனை தன்னோட குரோமோசோமோட அட்டாச் பண்ணிக்கும். ஸோ தட் இந்த ஒரு வெக்டரை அப்படியே நான் ஹோஸ்ட்டுக்குள்ளே செலுத்தினேன்னு சொன்னால் ஹோஸ்ட் வந்து கண்ணை மூடிட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஓகே, ஸோ கண்ணை மூடிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடான்னு சொன்னால் ஹோஸ்ட்டுக்கு ஜீனை பார்த்தோன்னே இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சா அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஸோ பாக்டீரியோஃபாஜியோ இல்லை பிளாஸ்மிடியோ யூஸ் பண்ணோன்னு சொன்னால் இந்த ஒரு ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வெக்டராக இருக்கும். Understood? So they are small circular DNA in bacteria. உதாரணத்துக்கு PBR 322 மாதிரியான பிளாஸ்மிட்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது பாக்டீரியோஃபாஜஸ் கூட யூஸ் பண்ணலாம். Okay, so these will introduce the foreign genes into the host. Okay, now when you look at ஒரு vector என்ன இருக்கணும் இந்த வெக்டருக்கு அப்படின்னா first origin of replication இருக்கணும். because host வந்து கண்ணை மூடிட்டு replicate பண்ணணும்னா I need to have origin of replication. then I need to have selectable markers because என்னோட இந்த particular vector வந்து இந்த ஜீனை எடுத்துக்கிட்டானா இல்லையாங்கிற clear cut understanding எனக்கு வேணும்ல. எனக்கு எப்படி தெரியும், பார்த்தா எப்படி தெரியும் எனக்கு இவன் வந்து எடுத்துக்கிட்டானா இல்லையான்னு. ஸோ எடுத்துட்டானா இல்லையான்னு பார்க்கறதுக்கான செலக்டபிள் மார்க்கர்ஸ் எனக்கு தேவை. அண்ட் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ், கரெக்டாக என்சைம் கட் பண்ணுறதுக்கான சைட் தேவை. அப்போ தான் நான் கட் பண்ணி என்னோட ஜீனை சொருக முடியும். கரெக்டா? ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னு சொன்னால் ஒரு நல்ல வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் அவனை வெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வெக்டரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, நான் வந்து I am going to use to put it in the host cell. So how the process works அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு பார்ட் பை பார்ட் நான் சொல்ல போகிறேன் பசங்களா. First thing what you do, you will isolate the DNA. ஓகே, ஐசோலேட் த டிஎன்ஏனா என்ன, எனக்கு பிடிச்ச ஒரு செல்லை எடுத்துகிட்டு அதை உடைப்பேன், என்சைம்ஸ் எல்லாம் போட்டு, பிளான்ட்னா செல்யூலேஸ், ஃபங்கைனா கைட்டனேஸ், பாக்டீரியானா லைசோசைம், அந்த மாதிரி போட்டு செல்லை வந்து உடைச்சிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி சில்ட் எத்தனால் யூஸ் பண்ணி நான் டிஎன்ஏயை முதல்ல ஸ்பூல் பண்ணி ஐ வில் டேக் அவுட். ஓகே, டிஎன்ஏ எடுத்ததுக்கப்புறமா இந்த டிஎன்ஏயை நான் பர்டிகுலர் சைட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணுவேன். கட் பண்ண இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா there will be some sticky ends that will be helping me in inserting the gene. ஓகே, ஸோ என்னோட இந்த செல்லை எடுத்து உடச்சி குட்டி குட்டியாக ஃப்ராக்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்டை என்ன பண்ணுறேன், I am going to get the fragments. நான் இந்த ஃப்ராக்மெண்ட்டை செப்பரேட் பண்ண போகிறேன். எப்படி செப்பரேட் பண்ண போகிறேன், ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் வழியாக ஐ எம் கோயிங் டு செப்பரேட் திஸ் பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் சார்ஜ். ஏன் அப்படின்னா டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ அது இந்த பக்கத்தில் நான் லோட் பண்ணேன்னா பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி இந்த டிஎன்ஏ ஓடும். ஓகே, ஸோ எது மேலே ஓட போகுது, இந்த அக்ரோஸ் ஜெல் மேட்ரிக்ஸ் மேலே ஓட போகுது. ஸோ ஓடும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப தூரம் ஃபாஸ்ட்டாக ஓடிடும். ஆனால் பெரிய பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ் குண்டாக இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் ஓடி பின்னாடி வந்துட்டுருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை அப்ளை பண்ண உடனே ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் மூவ் ஃபாஸ்ட், லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் மூவ் ஸ்லோலி. இது வந்து ஒன்ஸ் தி எலக்ட்ரோஃபாரசிஸ் இஸ் கம்ப்ளீட் வாட் வில் ஹேப்பன், இந்த டிஎன்ஏயை நான் ஒரு சில கெமிக்கல்ஸ் லைக் எத்தீடியம் புரோமைடு மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறப்ப யூவி லைட்டுக்கு கீழே என்னால் இந்த பேண்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ சைஸ் வாரியாக நான் பேண்டை பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவையான ஜீன், என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை அலாக்கா என்னால் எல்யூஷன் வழியாக எடுத்து பியூரிஃபை பண்ண முடியும். Is it clear?
Is it clear? So let me go through these steps one more time. First நான் DNA isolate பண்ணிட்டேன். DNA isolate பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டேன். கட் பண்ண இந்த fragment gel electrophoresis வழியா பிரிச்சிட்டு எனக்கு தேவையான fragment மட்டும் எடுத்துட்டேன். ஓகே, நான் எடுத்த இந்த ஃப்ராக்மெண்ட்டை என்னால் பிசிஆர் வழியாக ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும். எதுக்கு நான் ஆம்ப்ளிஃபை பண்ணணும்? பிகாஸ் பிசிஆர் வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ மேக் மல்டிபிள் காப்பீஸ். ஸோ கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஐ கேன் மேக் ஃப்ரம் திஸ் குட்டி ஃப்ராக்மெண்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெம்ப்ளேட் டிஎன்ஏ எடுத்து ஓகே இதை நான் வந்து இது பண்ணணுமோ அதை எடுத்து இதுக்கான டிஎன்ஏ ப்ரைமர்ஸை அட்டாச் பண்ணி நார்மல் ப்ரைமர்ஸ் அட்டாச் பண்ணால் தானே அது வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ ப்ரைமர்ஸை அட்டாச் பண்ணி இங்கே நான் யூஸ் பண்ண போகிற பாலிமரேஸ் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பாலிமரேஸ். ஏன் அப்படின்னா நான் டீநேச்சரேஷன் அண்ட் அனீலிங் அப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நம்ம பாடியில் இருக்கிற பாலிமரேஸை நான் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி ஹை டெம்பரேச்சர்ஸில் வாழ்கிற ஏதாவது ஒரு ஆர்கானிசம் லைக் டாக் பாலிமரேஸை எடுத்து Thermus aquaticus அப்படிங்கிற ஆர்கானிசம். ஸோ Thermus aquaticusலேருந்து வர பாலிமரேஸ் இஸ் கால்ட் டாக் பாலிமரேஸ். இந்த என்சைமை யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு multiply my DNA. So what are the processes? First denaturation. எனக்கு இருக்கிற ஃப்ராக்மெண்ட்டை நான் பிரிச்சிருவேன். பிரிச்சுட்டு தென் annealing ப்ரைமர்ஸை ஒட்ட வச்சுருவேன். ஒட்ட வச்சுட்டு நான் வந்து நியூக்ளியோடைட்ஸை சப்ளை பண்ணி ஐ எம் கோயிங் டு elongate or extend this DNA using the TAC polymerase. ஓகே, ஸோ இதை பண்ணுறதுனால என்னோட இந்த DNA fragment gets cloned. இந்த டெக்னிக்கை not just for construction of recombinant DNA but also for நம்ம வேறு டிசீஸ் டயக்னாஸ்டிக்ஸ் வேறு ஃபாரென்சிக் சயின்ஸுக்கெல்லாம் கூட நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஓகேயா பசங்களா? ஸோ that will come here just for your reference. Okay, so PCR explain பண்ண சொல்லி you can even get a 3 mark answer. So you just have to write these steps, probably attach a diagram with it and you are sorted. சரியா பசங்களா? ஸோ டிஎன்ஏ எடுத்தாச்சு, குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு, எலக்ட்ரோஃபாரசிஸில் சைஸ் வாரியாக செப்பரேட் பண்ணியாச்சு, எனக்கு தேவையான ஃப்ராக்மெண்ட்டை எடுத்தாச்சு. இப்போ எடுத்த இந்த ஃப்ராக்மெண்ட்டை நான் ஒரு வெக்டருக்குள்ளே செலுத்தணும். கரெக்டா? ஸோ என்னோட இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, ஒரு வெக்டர், ஒரு பிளாஸ்மிடோ இல்லை ஒரு பாக்டீரியோஃபாஜோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை எடுத்து அதுக்கு வந்து ஒரு செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும், ஒரு ஓஆர்ஐ இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் இல்லையா. ஸோ அது இருக்கிற ஒரு வெக்டரில் இந்த ஒரு ஜீனை லைகேஸை யூஸ் பண்ணி ஒட்ட வச்சுருவேன். ஓகே, ஸோ ஒட்ட வச்சுட்டேன் அப்படின்னா வாட் டு ஐ கெட்? என்னோட வெக்டர் மாலிக்யூலில் என்னோட இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து is attached இல்லையா. ஸோ இது வந்து ஒரு நார்மலான நேச்சுரல் டிஎன்ஏயா? இல்லை, இட் இஸ் அ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயை நான் இப்போ சிந்தசைஸ் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப இதை வந்து என்னோட ஹோஸ்ட்டுக்குள்ளே நான் ஏற்றணும். இப்போ ஹோஸ்ட்டுக்கிட்ட போய் இதை எடுத்துக்கோயான்னு சொன்னால் அவன் எப்படி எடுத்துப்பான்? எடுத்துக்க மாட்டான் இல்லையா. ஸோ அவனை எடுத்துக்க வைக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு மேக் ஹிம் கம்பீட்டன்ட். ஸோ ஒரு கம்பீட்டன்ட்டான ஹோஸ்ட்டை நான் எப்படி வந்து அவனை எடுத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐ கேன் ட்ரை எலக்ட்ரோபோரேஷன். எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணி சரிப்பா கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருவான். ஓகே, அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹீட் ஷாக். ஓகே, ஸோ ஐ ரைட் இட் ஹியர் செப்பரேட்லி. ஹீட் ஷாக். ஹீட் ஷாக்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு 40 degrees மாதிரி ஹீட் கொடுத்துட்டு டக்குன்னு ஐஸில் வச்சுட்டு திருப்பி ஹீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னடா நடந்தது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற டிஎன்ஏயை நைஸாக உள்ளே தள்ளிடலாம் அவன் ஷாக்கில் இருக்கும்போது. ஓகே, தட் இஸ் ஹீட் ஷாக். அதுவும் இல்லைன்னா கால்சியம் அயன்ஸ் மாதிரியான டைவலண்ட் அயன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அயன் போகும்போது அந்த ஓட்ட வழியாக இவனையும் சேர்த்து அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி we can try to make the host accept the DNA. ஓகே, நான் இதை தவிர பயோலிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் கன் யூஸ் பண்ணி மெயினாக பிளான்ட் செல்ஸ்குள்ளே என்னால் ஜீனை வந்து ஒரு ஹை வெலாசிட்டியான குட்டி பார்ட்டிகல்ஸ், ஓகே, கோல்டு ஆர் டங்ஸ்டன் கோட்டட் பார்ட்டிகல்ஸில் வந்து இந்த டிஎன்ஏயும் கோட் பண்ணி ஹை ஸ்பீடில் நான் ஷூட் பண்ணும்போது அது அப்படியே செல்லுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன் வழியாக கூட ஐ கேன் சப்ளை த
DNA. So micro injection usually animal cells la dhaan பண்ணுவாங்க. Okay, so cells la I can make the host take up this external ஆன ஒரு gene. ஓகே ஸோ இந்த மாதிரி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலியமாக நான் என்ன பண்ணலான்னா இந்த நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இது இருக்கு இல்லையா ஸோ கம்பீட்டன்சி பில்டு பண்ணுறதுக்கு நான் எலக்ட்ரோபோரேஷன் ஹீட் ஷாக் கால்சியம் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு பயோலிஸ்டிக் ஒரு மைக்ரோ இன்ஜெக்ஷன் வழியாக டைரெக்டாக நான் செலுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பயோட்டிக்கான ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ தேர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோபாக்டீரியம் டுமிஃபேஷியன்ஸ் ஸோ அக்ரோபாக்டீரியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் ஒரு TI plasmid. ஸோ இந்த TI plasmid வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன் லைக் எனி அதர் plasmid. ஸோ plasmidக்குள்ளார நான் என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இந்த ஒரு பாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் வழியாக அது நார்மலாக இன்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி நான் பிளான்ட்குள்ளே விட்டு நான் பிளான்ட்குள்ளே என்னோட இதை நான் வந்து சப்ளை பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சில ரெட்ரோ வைரஸஸ் ஆல்சோ கேன் ஹெல்ப் okay in animal cell kulla retrovirus use panni kuda I can make them take up my gene. Is it clear? So இந்த மாதிரி heat shock கொடுத்து இந்த மாதிரி calcium எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி different techniques யூஸ் பண்ணி I will make the bacteria take up my DNA. Now what is the difference அப்படின்னா இந்த transformation into host cell நடந்ததா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு தான் I will do some selection of the recombinants. Is it clear பசங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வெக்டருக்குள்ளே நான் வந்து என்னோட டிஎன்ஏ செலுத்திட்டு இந்த ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து ஹோஸ்ட்டை எடுத்துக்க வைக்கிறதுக்கு அவனை கம்பீட்டன்ட் ஆக்கி ஓகே ஸோ இந்த கம்பீட்டண்ட்டான ஒரு ஹோஸ்ட்டில் இந்த டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா என்னோட செல் வந்து இப்போ ரீகாம்பினண்ட்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செலக்டபிள் மார்க்கர்ஸ் வில் கம் இன் டு பிக்சர். உதாரணத்துக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இப்போ PBR 322 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பசெலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நான் வந்து என்னோட இந்த ஒரு ஜீனை வந்து நான் செலுத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் ஆம்பசெலினில் உயிர் வாழ்வானா மாட்டானா? வாழ்வான். ஸோ ஒரு நார்மலான ஈகோலை செல் வந்து ஆம்பசெலினில் உயிர் வாழுமா? வாழாது, செத்துரும். ஸோ ஆம்பசெலினில் உயிர் வாழற எல்லா ஈகோலையுமே கண்டிப்பாக பிளாஸ்மிடை உள்வாங்கியிருக்கணும். நான் அதிலிருந்து டெட்ராசைக்ளின்லையும் உயிர் வாழ்ந்தான் அப்படின்னா அவன் என் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். பிகாஸ் டெட்ராசைக்ளின் ரீஜனில் தான் நான் என் ஜீனை செலுத்தியிருக்கேன். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆம்பசெலினில் க்ரோ பண்ணுவேன். ஓகே ஆம்பசெலின் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ஈகோலைக்குள்ளே இந்த வெக்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கலாம். அது புரிஞ்சதுக்கப்புறமா நான் திருப்பி டெட்ராசைக்ளினில் ப்ளேஸ் பண்ணும்போது யாரெல்லாம் செத்து போயிட்டானோ அந்த காலனிஸ் எல்லாம் பிக் பண்ணி ஓகே இவங்கிட்ட என் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐ கேன் டேக் ஹிம் ஃபார் ஃபர்தரான ஸ்டடீஸ். அப்படி இல்லையா ஒரு சில மீடியாவில் நான் பிளேட் பண்ணும்போது ஒரு சில என்சைம்கான ஜீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா கிலெக்டோசைடேஸ் மாதிரியான என்சைம் இருக்கிற ஜீன் பிளாஸ்மிட்குள்ளே அந்த மாதிரியான செலக்டபிள் மார்க்கர் நான் யூஸ் பண்ணேன்னா சப்போஸ் என்னோட அந்த ஒரு இடத்துல என்னோட ஜீன் செலுத்தியிருந்தது அப்படின்னா இந்த என்சைம் வராது. அப்படி என்சைம் வரலைன்னா எனக்கு ஒயிட் கலர் காலனி தான் கிடைக்கும். அப்படி ஒருவேளை என்சைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலர் காலனி கிடைக்கும். ஸோ ஒயிட் காலனிஸாக நான் சூஸ் பண்ணி நான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலெக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த செலக்டபிள் மார்க்கர் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். சரியா? ஸோ இந்த ஒரு செலக்டபிள் மார்க்கர்ஸ்லேருந்து நம்ம இந்த செலக்டான யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்களோ அந்த ஹோஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து வெளியே எடுத்து அவனை ஹோஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு கூட்டிகிட்டு போகலாம். Okay, so what is host oda expression? Now PCR வந்து I already told you DNA amplify பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து when I am going to introduce the host for expression இந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து அழகாக அதுக்கு இடம் கொடுத்து ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வந்து நான் பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் என்னோட டிசையர்ட் ப்ரோட்டீனை அவன் ஜீன் வச்சுருக்கான்ல அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணி எனக்கு ப்ரோட்டீன் கொடுப்பான். Okay, so entire bioreactors. Okay, so you all know what are bioreactors. So bioreactors la vandu what I am going to do is so there are different kinds of bioreactors. Main vandu stirred type bioreactors da romba common. Adula vandu simple or sparged.
type of stir tank bioreactors are present. Okay, so stir tank bioreactors அப்படின்னு சொல்லலாம். Okay, so இந்த bioreactors வந்து is going to help in இவனை பத்திரமா வச்சு இவனுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இவனை கல்ச்சரில் போட்டு என் டிசைர்ட் ப்ரோட்டீனை எடுக்கிறதுக்கு it will be useful. Now after taking out the protein, downstream processing வழியாக லார்ஜ் ஸ்கேலாக இந்த ஒரு ப்ராடக்டை எடுத்து பியூரிஃபை பண்ணி அவன் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணணுன்னா பண்ணி இந்த மாதிரியான எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடித்து ஃபைனலாக என் ஜீன் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ஐ நீட் டு டூ சம் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். Clear? So to give you a wind up, starting from isolating the DNA, first எனக்கு பிடிச்ச DNA நான் வெளியே எடுக்கணும், எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அவன் எலக்ட்ரோஃபாரசிஸ்டில் செப்பரேட் பண்ணி எனக்கு தேவையான ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் எடுக்கணும், எடுத்து பிசிஆரில் ஆம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அந்த செக்மெண்ட்டை நான் ஒரு வெக்டரில் போய் அட்டாச் பண்ணணும். வெக்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த வெக்டரை யார் மல்டிப்ளை பண்ணுவான்னு பார்த்து அந்த ஹோஸ்ட்டு எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த எடுத்துட்ட ஹோஸ்ட் வந்து எடுத்துட்டானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு செலக்டபிள் மார்க்கர்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன செல்ஸை மட்டுமா வெளியே எடுத்து பயோரியாக்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்தோன்னா அவன் நமக்கு தேவையான ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பான். அந்த ப்ரோட்டீனை அழகாக பேக்கெட் போட்டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் பண்ணி நான் வந்து பியூரிஃபை பண்ணேன், போய் பண்ணி பேக்கேஜ்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் மை ஜீன் ப்ராடக்ட் இஸ் ரெடி. Okay, is that clear pasangla? So insulin மாதிரியான ஹார்மோன்ஸ், எக்கச்சக்கமான வேக்சின்ஸ், நம்ம அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த முறையில் தான் தயாரிக்கிறோம். Clear? So that is all about your principles and processes of biotechnology. Chapter 7 is also over. Okay, now chapter 8 applications of biotechnology. இப்போ நம்ம படித்த அதே ப்ராசஸ் தான், பட் நம்ம எங்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர்லி அக்ரிகல்ச்சர், மெடிசன் அண்ட் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் என்சைம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் டெஃபினெட்லி ஃபார் என்வாயர்மெண்ட், எனி கைண்ட் ஆஃப் பயோரெமிடியேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வென் யூ லுக் இன் டீட்டெயில் பசங்களா, ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் வித் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ பயோடெக்னாலஜி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான ஜீனை நம்ம செலுத்தி we can make a genetically modified organism. உதாரணத்துக்கு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹெர்பிசைட் டாலரன்ஸ். ஓகே, எனக்கு வந்து ஹெர்பிசைடை டாலரேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து நியூட்ரிஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே I can use as a genetically modified crop. If you see Bacillus thuringiensis-ங்கிற மைக்ரோப் வந்து நான் மைக்ரோப்ஸில் சொல்லியிருந்தேன் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த Bacillus thuringiensis ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டாக்ஸினை நான் எடுத்து இந்த பிளான்ட்குள்ளே செலுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிளான்ட் இஸ் கோயிங் டு மேக் திஸ் டாக்ஸின். ஸோ ஒரு பூச்சி வந்து இந்த டாக்ஸினை சாப்பிடும்போது அந்த பூச்சியோட வயிற்றுக்குள்ளே ஆல்கலைனான பிஹெச்சில் வந்து இந்த டாக்ஸின் போகும்போது அது அந்த பூச்சியோட வயிற்றில் பூரா ஓட்டை போட்டு அந்த பூச்சி செத்து போயிடும். பட் அதே இதை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் ஆகாது. ஏன்? பிகாஸ் நம்மளோட ஸ்டமக் வந்து இஸ் அசிடிக் இன் நேச்சர். கிளியர்? ஸோ இன் திஸ் வே அந்த ஒரு டாக்ஸினோட ஜீனை பிளான்ட்ல செலுத்துறதுனால நேச்சுரலாகவே now the plant has immunity for these kind of pests. Understood? So for insect resistance நம்ம இந்த மாதிரி Bacillus thuringiensis ஓட டாக்ஸினை ஜெனட்டிக்காக we are adding it into the crop. Okay, then also வந்து we have RNA interference. RNA interferenceனா என்னன்னா பசங்களா, ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் RNA வந்து போய் mRNA ஓட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணும்போது அந்த mRNA வந்து will நொஸ்ன்னு சைலன்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இட் வில் கெட் சப்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஜீன் சைலன்சிங்கான ஒரு டெக்னிக் வந்து நார்மலாகவே எல்லா யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்லேயும் ஒரு செல்லுலார் டிஃபென்ஸாக நம்ம பாடியில் நடக்கிற ஒரு விஷயம்தான். பட் அதை வந்து நம்ம எப்படி பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, there is a particular nematode called Melodygyne incognitia. ஓகே, இது வந்து டொபேக்கோ பிளான்ட்ஸை போய் அட்டாக் பண்ணும். அண்ட் அட்டாக் பண்ணுறதுனால அப்படியே மொத்தமாக அந்த பிளான்ட்டே முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து இட் வில் கோ அண்ட் கில் தட் பிளான்ட். நான் அந்த மாதிரியான ஒரு நெமெட்டோடை வந்து
ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விதமான ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸை ஆட் பண்ணுறோம். இந்த டிஎன்ஏ சீக்வென்ஸ் வந்து வில் கோட் ஃபார் போத் சென்ஸ் அண்ட் ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ. அப்போ அந்த சென்ஸ் அண்ட் ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ என்ன பண்ணுறது, டுகெதர் will go and ஸ்பெசிஃபிக்காக அந்த நெமட்டோடோட mRNA அட்டாக் பண்ணுறதுக்கான RNA தான் நாம் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு RNA will go and interfere with the specific mRNA of the nematode. Understood? ஸோ நாம் வந்து டொபேக்கோ பிளான்ட்குள்ளே செலுத்துகிற இந்த DNA is going to produce an RNA which will silence or which will interfere with the mRNA of the nematode. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த நெமட்டோடோட இந்த RNA போய் இன்டர்ஃபியர் ஆகும்பொழுது அப்போ தேர் இஸ் ஜீன் சைலன்சிங். அப்போ அந்த நெமட்டோட்னால வளர முடியாது. ஆஸ் எ ரிசல்ட் டொபேக்கோ பிளான்ட் இஸ் சேஃப். ஸோ திஸ் இஸ் கால்ட் as RNA interference. Is it clear pasangla? And then lastly in agriculture we have nutritional enhancement. So உதாரணத்துக்கு golden rice, vitamin A rich ஆன ஒரு ரைஸ் அது. ஸோ அதுக்கான ஜீனை வந்து once they put into rice, ஸோ வெறும் ரைஸ் சாப்பிட்டா கூட you will have that nutritional supplementங்கிறதுக்காக வேண்டி enhanced biofortified cropsல that is an important application. Is that clear? So this is about your green biotechnology, அதாவது usage in your agriculture. Now coming to usage in medicine. மெடிசனில் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்லி genetically engineered medicines. இன்சுலின் அப்படிங்கிறது எல்லா சுகர் பேஷண்ட்டுமே ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே இன்சுலின் எடுத்துக்க வேண்டி வரும். ஓகே, ஸோ அவங்களோட நார்மல் இன்சுலின் ஒர்க் பண்ணலைன்னா அடிஷ்னலாக வெளியிலேருந்து இன்சுலின் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து ஷீப்லேருந்து இல்லை பிக்ஸ்லேருந்து அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட இன்சுலின் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும், நிறைய நேரத்தில் வந்து இம்யூனோலாஜிக்கலி தே கேன் பி ப்ராப்ளம்ஸ். அந்த இன்சுலினை நம்ம பாடியில் வந்து கொடுத்தா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இம்யூனோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. பட் அது ஒருவேளை ஹியூமன் இன்சுலினாகவே இருந்தால் நமக்கு எந்த விதமான இம்யூனோலாஜிக்கல் ப்ராப்ளமும் வராது இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி எலிலிங்கிற கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே ப்ரொடியூஸ்ட் ஹியூமன் இன்சுலின். எப்படின்னா ஒரு ப்ரோ ஹார்மோன், அதாவது இன்சுலினோட ஒரு இன்ஆக்டிவ் வெர்ஷனில் வந்து தேர் வாஸ் A, B and C 3 பெப்டைட்ஸ் வந்து இருக்கும். பட் மெச்சூர் இன்சுலினில் வந்து we only have A and B with disulfide bonds. ஓகே, அவ்வளோதான் இருக்கும் மெச்சூரான இன்சுலினில். ஸோ இங்கே வந்து ஹியூமன் இன்சுலினை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த செயின் ஏவையும் செயின் பியையும் செப்பரேட்டாக ஈக்குவலையில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சு இந்த 2 செயினையும் வந்து டைசல்ஃபைட் பாண்ட்ஸை வச்சு லிங்க் பண்ணி விட்டாங்க அப்படின்னா ஹியூமன் இன்சுலின் ரெடி. ஸோ எலிலிங்கிற கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிது. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் treating diabetes in a much better way. Okay, second application is gene therapy. So ஒருவேளை ஒரு சில டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் தான் இந்த ஜீன் தெரப்பி. ஸோ முதல்ல ஒரு 4 வயசு பொண்ணுக்கு ADA டெஃபிஷியன்சி, அதாவது அடினோடியாமினேஸ் டெஃபிஷியன்சி, ஓகே, இந்த ஒரு என்சைம் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் இல்லையா. ஸோ இந்த ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன்ஸை வந்து நம்ம வெளியே எடுத்து அங்கே இந்த என்சைம்கான ஜீனை உள்ளே செலுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் தட் என்சைம். ஸோ முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஐதர் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஆர் என்சைம் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டுமே கம்ப்ளீட்டாக இந்த டிசீஸை க்யூர் பண்ண முடியாது. பட் ஜீன் தெரப்பி மூலியமாக நம்ம அந்த செல்ஸை வெளியே எடுத்து செல்ஸ்குள்ளே நம்ம இந்த ஏடிஏ என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை உள்ளே செலுத்திட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஈஸிலி திஸ் particular cell is now able to produce the enzyme. So அப்போ அந்த மாதிரி டிஃபெக்டிவ் ஜீன்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அடல்ட்டில் இல்லை ஒரு சின்ன குழந்தையில நம்ம இதை பண்ணால் கூட அந்த செல்லுக்குன்னு ஒரு டெட்லைன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் புது செல்ஸை தான் செலுத்துகிறோம். இது நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இட் இஸ் அ பெர்மனெண்ட் கியூர்.
Okay, is that clear pasangla? So adanala gene therapy is also a very important application of biotechnology. Then coming to molecular diagnosis. So சில டைம் வந்து ரொம்ப early-ஆ detect பண்ணோம்னா எந்த ஒரு டிசீஸுமே is curable இல்லையா? So PCR மாதிரி டெக்னிக்ஸில் வந்து இத்தனோண்டு pathogen இருந்தால் கூட நம்ம அதை amplify பண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். So PCR will help in that. அது மட்டும் இல்லாமல் enzyme linked immunosorbent assayல வந்து what is happening? நம்ம இந்த ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடி நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு வெளியில் வந்து நம்ம என்சைம்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸில் வந்து ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டிஸில் ஆன்டிஜன் இருந்தால் கூட ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான க்யூரை கொடுக்கறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இது. Is it clear pasangla? Then coming to the recombinant vaccines. So சில நேரத்தில் நம்ம வந்து அந்த ஒரிஜினல் ஆர்கானிசமை கில் பண்ணியோ இல்லை வீக்கன் பண்ணியோ நம்ம அனுப்புறது வந்து may not be safe. அப்போது அங்கே நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி அந்த ஆன்டிஜன்ஸை மட்டும் நம்ம வேற ஒரு ஆர்கானிசமில் ப்ரொடியூஸ் பண்ணி வேக்சின் தயாரித்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஈஸ்ட் செல்ஸில் வச்சு நம்ம வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ஸ் இப்போ தான் தயாரிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் மை அப்ளிகேஷன் இன் மெடிசின். Is that clear pasangla? Now coming to the transgenic animals. Okay, so எப்போ இருக்க நம்ம ஒரு அனிமலில் இந்த ஒரு ஃபாரின் ஜீனை தயாரித்து அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப்பை மேனிப்புலேட் பண்ணி அவங்க மூலியமாக ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோமோ தோஸ் அனிமல்ஸ் ஆர் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ். ஸோ ஜென்ரலாக நார்மலாக நம்மளோட ஃபிசியாலஜியை படிக்கிறதுக்கு இல்லை ஒரு சில டிசீசஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரக் டெஸ்டிங், கெமிக்கல் டெஸ்டிங், ஓகே, இல்லை ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் எனக்கு தேவைன்னா அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மவுஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். மைஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடி. அது தவிர வந்து டிரான்ஸ்ஜீனிக்கான ஒரு ஷீப்லேருந்து α1 ஆன்டிட்ரிப்சின் ப்ரோட்டீனை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீன் வந்து கேன் பி யூஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங் எம்ஃபைசமா which is a lung disease. Okay, so அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஜீனிக் ஷீப்பை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹியூமன் ப்ரோட்டீன், பிகாஸ் பிறந்த குழந்தைக்கு கவு மில்க் கொடுக்க முடியாது. ஸோ ஹியூமன் மில்க் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய மில்கை செக்ரீட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்ஜீனிக் கவ்வை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. த கவுஸ் நேம் இஸ் ரோசி. ஓகே, ரிமெம்பர் தட். ஓகே, ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஜீனிக் கவுலேருந்து we can get these proteins. ஸோ இதெல்லாமே வந்து டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ் உடைய அப்ளிகேஷன். பட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சர்டன் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இல்லையா? நம்ம பாட்டுக்கு இந்த அனிமல்ஸை மேனிப்புலேட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னா அதுக்கு தான் வந்து we have a community called the Genetic Engineering Approval Committee. ஓகே, GEAC. இது அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த மாதிரி டிரான்ஸ்ஜீனிக் ஆன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையோ ஒரு ஸ்டடியோ கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம இந்த நேச்சுரலான டைவர்சிட்டியை நம்ம எந்த விதத்தையும் பாதிக்கக்கூடாது. தட்ஸ் த அண்டர்லைங் மோட்டிவ். ஓகே, அண்ட் ஆல்சோ பயோபைரசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து சரியான ஆத்தரைசேஷன் இல்லாமலோ இல்லை காம்பன்சேஷன் பே இல்லாமலையோ ரேண்டமாக எவனோடையோ ஒரு ப்ராடக்டை எடுத்து அவங்க பேட்டன்ட் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் பயோபைரசி. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்தியாவுக்கு நடந்திருக்கு. உதாரணத்துக்கு டர்மரிக், பாஸ்மதி ரைஸ், இது எல்லாமே வந்து மிச்ச கண்ட்ரீஸ் வந்து எங்களோடதுன்னு சொல்லி பேட்டன்ட் பண்ணி நம்ம கேஸ் போட்டு அதை திரும்பி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் தான் we call as biopiracy. Okay, and the last point you have to remember is there are some biosafety regulations. Okay, so over safety testing, commercialization, transgenic organism kellame in the committee approval illama we cannot go for any study because these regulations are extremely strict and they protect the animal safety and the plant safety. Okay, clear pasangla? So idoda biotechnology is also completely over. Any questions you all have? I think chat boxல வந்து you all வந்து அப்படியே நாளைக்கு எக்ஸாம்ங்கிறத மறந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. Yes, Tamik. So alpha-lactalbumin is the human milk protein. I told you, transgenic cow producing human protein. That human protein is nothing but alpha-lactalbumin. Okay? Clear everyone? Is it clear? All right, so idoda chapter 8 sandoshama mudinjudhu pasangla. Now we will go into the last unit, okay, which is our ecological importance ana or unit. So adile first chapter is our organisms and population.
Okay, so organism and populations பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான சாப்டர் பசங்களா. I am going to summarize this chapter very short and crisp. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸோ அதை மட்டும்தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ தட் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிவைஸ். சும்மா வளன்னு அன்வான்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா இட் இஸ் an individual. Population அப்படினா ஒரு group of individuals ஒரே ஸ்பீஷீஸ்ல ஒரே ஏரியால வாழும்போது we call it as a population. Okay, before that we have a question here. BAS and YAS na enna ma'am? So I think you're talking about BAC and YAC, Roshni. So BAC is bacterial artificial chromosome and YAC is yeast artificial chromosome. Rendume can be used as vectors that we use in biotechnology. Yes, Tamix, kandipa it is there, but yes, if you are getting anxious and all, na class end la vandu I'll give you all some little bit of tips and tricks. Okay, don't worry about that. Now coming to organisms and populations pasangla, நம்ம population ஓட attributes என்னென்ன, நம்ம ஒரு population எடுத்துக்கிட்டா அதில் என்னென்ன நம்ம பார்க்கணும். First thing, population density. ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எத்தனை பேர் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் population density. Birth rate, அதாவது எவ்வளோ பேர் வந்து ஒரு யூனிட் டைமில் பிறக்கிறாங்க. அதே மாதிரி டெத் ரேட், எவ்வளோ பேர் ஒரு யூனிட் டைமில் இறக்குறாங்க. Okay, so that defines my natality and my mortality rate. Then age distribution. So ஒரு population எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எத்தனை பேர் ஒரு ஏரியாவில் இருக்காங்க, ஒரு period of timeல how many people are born, how many people are dying, and at the same time எத்தனை பேர் வந்து ப்ரீ-ரிப்ரடக்டிவ் ஏஜில் இருக்காங்க, ரிப்ரடக்டிவ் ஏஜில் இருக்காங்க, போஸ்ட் ரீப்ரடக்டிவ் ஏஜில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு பாப்புலேஷனில் என்னால் டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு க்ரோயிங் பாப்புலேஷன் அப்படின்னா நிறைய யங் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கணும், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ரீப்ரடக்டிவ் ஏஜ் இருக்கணும். ஒரு டிக்ளைனிங்கான பாப்புலேஷன்னா தான் போஸ்ட் ரீப்ரடக்டிவ் ஏஜில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சும் ஒரு பாப்புலேஷனை கண்டிப்பாக என்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். Yes, the age pyramid is also given in your textbook. Go through that. Okay, then coming to the sex ratio, அதாவது எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, and what is the ratio between them அப்படிங்கிறது is very important when you study an organism, when you study a population. Understood? Now population grow ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கான ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான growth strategies we have to study. So first thing is an exponential growth curve. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் கர்வ்னா இப்படி இருக்கும். அதாவது ஆரம்பித்து அவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டே போயிட்டுருப்பான். ஸோ பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்? அன்லிமிட்டடான ரீசோர்ஸஸ் இருக்குது, எப்போ பார்த்தாலுமே த ரேட் இஸ் க்ரோயிங். The media is unlimited, so the population is growing. So bacteria every 20 minutes வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மீடியா கல்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இங்கே ஈக்குவேஷன் நம்ம என்னவா வச்சுருக்கோம்? The growth of dn by dt, அதாவது number of organisms per unit time is going to be rn. எவ்வளோ ஜெனரேஷன்ஸ் போகுதோ அத்தனை மடங்கு அது பாட்டுக்கு எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகிட்டே இருக்கும், r to the power of n. ஓகே, பட் இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு கேஸா? இது கிடையாது. ரியலிஸ்டிக்கான கேஸ் என்னது? இஸ் அ லாஜிஸ்டிக் growth curve which is S shaped. ஸோ S shapedனா என்ன? It will start பட் ஒரு இடத்துல போய் it will fix. Understood? ஏன்? பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து க்ரோத்து ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் ரீசோர்ஸஸ் இருக்குன்னு உடனே நிறையா இருக்கும். பட் ஆனால் இட் வில் கோ அண்ட் ஸ்டாக்னேட் அட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் ரீசோர்ஸஸ் அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு மேலேயும் எவனாவது இருக்கணும் அப்படின்னா நான் யாரையாச்சும் போட்டு தள்ளிட்டு தான் ஐ ஹவ் டு க்ரோ. ஓகே, ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் இஸ் கோயிங் டு பி திஸ் ஒன் பசங்களா. ஸோ dn by dt is equal to rn into k minus n the whole by n. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபுட் லிமிட்டேஷன்னால எல்லா பாப்புலேஷனுமே இந்த ஒரு எஸ் ஷேப்ட் கர்வில் போய் ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம நேச்சரில் ரீசோர்ஸஸ் இஸ் நாட் அன்லிமிட்டெட். எஸ் ஸ்ரீராம், தெர் இஸ் அ ஃபைனைட் ரிசோர்ஸ் தட் இஸ் present here. ஓகே, எஸ், absolutely செந்தில் குமார். அன்லிமிட்டெட் ரீசோர்ஸஸ் இருந்தால் எக்ஸ்போனென்ஷியல் growth which is J shaped. அதே இது லிமிட்டடான ரியலிஸ்டிக் க்ரோத் கர்வ் அப்படின்னா அது லாஜிஸ்டிக் க்ரோத் அண்ட் தட் இஸ் எஸ் ஷேப். ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவேஷன் ஐ ஹவ் கிவன், ப்ளீஸ் ரிமெம்பர் தட்.
ஓகே அண்ட் ஒரு பாப்புலேஷன் பார்க்கும்போது அவங்களுடைய இன்டராக்ஷன்ஸை ஸ்டடி பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இங்கே கிளியராக ஐவ் கிவன் யூ த இன்டராக்ஷன்ஸ் ஸோ இது காமனாக எம்சிக்யூஸ்லையும் கேட்பாங்க ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் எதில் வேணால் கேட்கலாம் ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரிடேஷன் ப்ரிடேஷன்னா ஒரு ஆர்கானிசமை தாக்கி இன்னொரு ஆர்கானிசம் இஸ் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் டைகர் போய் ஒரு மானை சாப்பிட்டுது அப்படின்னா தட் இஸ் ப்ரிடேஷன் காம்படிஷன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு பாதிப்பு இருக்குது ஓகே இவன் அடிச்சு அவன் சாப்பிடணும் அவன் அடிச்சு இவன் சாப்பிடணும் தட் இஸ் காம்படிஷன் பாராசிட்டிசம் அப்படின்னாலும் ப்ரெடேஷன் மாதிரி தான் பட் இங்கே வந்து ஒருத்தனை அடித்து இன்னொருத்தன் சாப்பிட்றான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியல் பாராசைட் வந்து நம்மளை அடிச்சு இட் இஸ் கோயிங் டு ஈட் தட் இஸ் பாராசிட்டிசம் மியூச்சுவலிசம் இஸ் வென் ரெண்டு பேருக்குமே நல்லது ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து பீஸ் வில் பாலினேட் த ஃப்ளவர் அப்படின்னா ஃப்ளவருக்கும் பாலினேஷன் கிடச்சிது பீஸுக்கும் நெக்டரோ இல்லை ஏதோ ஒரு ரிவார்டு வந்து இஸ் வெயிட்டிங் ஃபார் இட் இல்லையா ஸோ வி ஹாவ் போத் பெனிஃபிட்டட் இன் த கேஸ் ஆஃப் மியூச்சுவலிசம் காமென்சாலிசம் அப்படின்னா ஒருத்தனுக்கு பிரச்சனையே கிடையாது பட் இன்னொருத்தனுக்கு பெனிஃபிட் உதாரணத்துக்கு ஆர்கிட் வந்து அதோட பவுச்சில் வந்து சம் அனிமல்ஸ் வில் கம் அண்ட் லே எக்ஸ் ஆர் தே வில் யூஸ் இட் ஃபார் தேர் பாப்புலேஷன் ஓகே ஆர் மேங்கோ ட்ரீஸில் ஆர்கிட் சேர்ந்து வளருது ஸோ அந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் கோயிங் டு பி காமென்சாலிசம் Clear? Is it okay everyone? Yes, Vigneshwaran, end of the class I'll be sharing the PDF with you. Is that okay? Everybody? Right. So commensalism அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எஃபெக்டே இல்லை பட் இன்னொருத்தருக்கு பெனிஃபிட் இஸ் தேர் நான் அமென்சாலிசம்ல என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை ஆனால் இன்னொருத்தருக்கு தெர் இஸ் அ டேமேஜ் ஓகே ஸோ ஃபங்கஸும் பாக்டீரியாவும் நான் சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஃபங்கஸுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால ஆனால் அந்த பாக்டீரியா சேர்த்து போயிடும் அண்டர்ஸ்டுட் இஸ் இட் கிளியர் ஸோ இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் படித்தாச்சு க்ரோத் கர்வ் ரெண்டும் படித்தாச்சு பொட்டென்ஷியல் ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு படித்தாச்சு பாப்புலேஷனில் அப்படின்னு பார்த்தா தென் தேட்ஸ் இட் அவர் பாப்புலேஷன் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர் இஸ் ஓவர் சரியா பசங்களா is that okay now the next chapter we'll go into is the ecosystem okay ready shall we continue with ecosystem avladhan another 30-40 minutes we'll wind up with the class maximum na solradhu okay parasitism na like a parasite no ஒருத்தருக்கு பெனிஃபிட் இல்லை அதாவது ஒருத்தருக்கு பெனிஃபிட் இருக்கும் இன்னொருத்தரை அடிச்சு so one is benefited one is harmed okay fantastic pasangla so let's start with ecosystem so ecosystem அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓவராலாக நம்ம நேச்சரில் நம்ம தனியாக வாழ முடியாது ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமுமே வில் இன்டராக்ட் வித் அனதர் person in the organism or another attribute of the environment okay so எப்படியுமே there will be some interaction that will take place in the nature so small scale ஆன ecosystem நம்ம பார்க்கும்போது pond garden அங்க இருக்கிற animals ஒவ்வொருத்தரோட interact பண்ணி தான் வாழ்றாங்க ஒவ்வொரு உயிரினத்தோட interact பண்ணி தான் வாழ்றாங்க so that is a small ecosystem whereas a large ecosystem is something like a forest ocean desert அதெல்லாம் வந்து பெரிய ஒரு ecosystem இப்போ கடல்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு animals இருக்கு எவ்வளவு plants இருக்கு எவ்வளவு insects இருக்கு everybody is living with each other with some kind of interaction so that is what is our ecosystem yes MC edits definitely it is enough yes Hema definitely adukkaga than today we are taking the class okay understood so in the ecosystem la vandu என்னெல்லாம் கம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் we have abiotic components அதாவது உயிர் இல்லாத components all our physical factors like light temperature சூரிய ஒளி வேணும் எல்லாருமே வாழ்கிறதுக்கு so that is an important factor of the ecosystem காற்று இருக்கணும் சாயிலோட டெக்ஸ்சரை பேஸ் பண்ணி தான் பிளான்ட்ஸ் வளரும் ஹியூமிடிட்டி இது எல்லாமே are your physical ஆன factors okay chemical ஆன factors ன்னு பார்க்கும்போது all the chemicals எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு நைட்ரஜன் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு வாட்டர் எவ்வளோ இருக்கு இது எல்லாமே will depend on the chemical nature of the ecosystem clear Ishan I'll come to that Karna we'll discuss the questions at last okay
Clear? Okay, so components of the ecosystem, abiotica, we have all the physical, chemical factors like light, soil, oxygen, carbon dioxide, இது எல்லாமே உயிரில்லாத components which are still important for the interaction between the animals or the nature. So, ecosystem, these are all my abiotic components. Now, when you look at biotic components, we have the living organisms. Now, in the living organisms, ரெண்டு முக்கியமான ஒரு category இருக்கு. Firstly, we have the producers or the autotrophs. Now, autotrophs na என்ன? அவங்களால food தனக்கு தானே synthesize பண்ண முடியும். So, what do? Solar energy use பண்ணி, they will produce their own food through photosynthesis. All your algae, plants, phytoplanktons, எல்லாமே will come into your producers. Now coming to heterotrophs. Heterotrophs nala, they cannot produce their own food. So, மிச்சவங்க மேல தான் they are dependent for their food. Is it clear, pasangla? Is it clear? So, adala vandu primary consumers ingiradhu direct enoda produce பண்றாங்கல்ல autotroph. அந்த autotrophs சாப்பிட்டு producer சாப்பிட்டு வாழ்றது வந்து primary consumer. உதாரணத்துக்கு மான் போய் புல்ல தின்னுது அப்படின்னா that is going to be a primary consumer. Now, இந்த மானை இன்னொரு சிங்கம் சாப்பிடும்ல. Now, that is going to be a secondary consumer. Herbivore போய் சாப்பிடுறது வந்து is a secondary consumer. So, சின்ன birds போய் insects சாப்பிடுறது இல்ல வந்து ஒரு சிங்கம் போய் மானை சாப்பிட்டுதுன்னா that is a secondary consumer. Tertiary consumer வந்து மிச்ச carnivores சாப்பிடுறாங்கல்ல. ஸோ உதாரணத்துக்கு சிங்கம் போய் மானை சாப்பிடாம வேற ஏதாவது ஒரு பாம்பை சாப்பிட்டுதுன்னு வச்சுக்கோ. சிங்கம் பாம்பு சாப்பிடாதோ. ஓகே, ஒரு கழுகு வந்து பாம்பை சாப்பிட்டுது அப்படின்னு சொன்னா that is a top carnivore that will feed on other carnivores. Understood? Is that clear? Clear everyone? And then last இந்த மாதிரியான கன்சியூமர் செத்து போனதுக்கு அப்புறமா இந்த டெட் ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணி திருப்பியும் அந்த நியூட்ரியன்ஸை என்வைரன்மெண்ட்டுக்கு ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து டீகம்போசர்ஸ் ஆர் த சாப்ரோட்ராஃப்ஸ். கிளியர்? ஆல் த ஃபங்கை, த பாக்டீரியா, எதெல்லாம் வந்து இப்போது ஒரு பழம் கீழே வந்து கெட்டு போச்சுன்னா அதை வந்து மிச்ச பாக்டீரியா சாப்பிட்டு அந்த நியூட்ரியன்ஸை வந்து இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு சம்திங் எல்ஸ் அண்ட் கிவ் இட் பேக் இன்டு த சாயில். Correct? That is your decomposer. Is that clear, pasangla? So, somebody had a question on what is the difference between predation and parasitism. Both are same. Okay, but parasite na அப்படியே nutrients உரியறது. Predation na இன்னொருத்த அடிச்சு சாப்பிடுறது. அவ்வளவுதான். There is no other difference. Okay, ultimately one is benefited, one is harmed. Okay, so biotic components பார்க்கும்போது we have the producers. அவங்க தான் first solar energy யூஸ் பண்ணி ஃபுட் தயாரிக்கிறாங்க. அவங்கள சாப்பிடுறது வந்து is herbivores, primary consumers. இந்த herbivores சாப்பிடுறவங்க carnivores or secondary consumers, and carnivores சாப்பிடுற இன்னொரு carnivore வந்து is going to be a tertiary consumer. Okay, and எல்லாம் செத்த பிறகு அதை decompose பண்றதுக்கான organisms is going my saprotrophs or the decomposers. Clear? Is it clear, pasangla? Now coming to the ecological pyramids. So ecological pyramids are வந்து different trophic levels. Okay, so let's go to the functions first. அதுக்கப்புறமா I'll go to the pyramids because it's an easier topic to cover. So first thing, ecological functions நம்ம பார்க்கும்போது productivity. ஓகே, எந்த ரேட்டில் நம்ம வந்து ப்ரொடியூசர் வந்து சோலார் எனர்ஜியை கேப்சர் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபுட்டு அப்படிங்கிறது ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் எவ்வளோ டோட்டல் எனர்ஜி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஆனால் மொத்தமாக தயாரிக்கிற எனர்ஜியில் அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. கொஞ்சத்தை அவங்களுடைய ஓன் ப்ராசஸஸ், அவங்களுடைய ஓன் ரெஸ்பிரேஷன், அந்த மாதிரி ப்ராசஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த யூட்டிலைசேஷன் போக எனக்கு மிச்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி இருக்கிற எனர்ஜி வந்து we call as the net primary productivity. ஓகே, அண்ட் நம்மளோட ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லலாம் தான் இது வந்து மேக்ஸிமமான நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி நம்ம பார்க்க முடியும். ஓகே, நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். பட் நிறைய எனர்ஜி லாஸ் எல்லாம் நடந்து கடைசியில் நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க, அதாவது ஒரு ஹெர்பிவோர் அல்லது கார்னிவோர் எவ்வளோ எனர்ஜியை இந்த பிளான்ட் கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ் த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இஸ் இட் கிளியர் பசங்களா?
Is it clear to all of you? Now decomposition nutrient cycling வந்து பாத்தீங்கன்னா in detailed உங்களுக்கு வந்து nitrogen cycle, carbon cycle அதெல்லாம் கிடையாது. It is removed from your syllabus. Okay, but just remember that நம்ம organic matter செத்து போனதுக்கு அப்புறமா அது decompose பண்ணி அது inorganic substances மாத்தி அதை வந்து திருப்பி back to the environment கொடுக்கிறது தான் decomposition. Okay, so first வந்து இந்த organic matter குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணிடுவோம், which is fragmentation. அதை வந்து ஃபர்தரா வாட்டர்ல டிசால்வ் பண்ணி நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி லீச் ஆகும். all the important nutrients will leach with the water. அதுக்கப்புறமா இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டீகம்போஸ் வந்து அது இன்னும் கொஞ்சம் கூட அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா there is formation of a humus or dark organic soil அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த உரம் தயாரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்கான ஒரு இது ஃபர்ஸ்ட் வரும். that is called as humification. Now இது வந்து ஃபர்தரா is converted into the other inorganic இது. So overall mineralization means நம்ம organic matter inorganic matter it will convert. Okay, so this is how the decomposition generally will happen. So if you see dead leaves, நம்ம தோட்டத்துலலாம் லீவ்ஸ் பொறுக்கி எடுத்து குப்பை தொட்டியில போடுறாங்க. காடுல என்ன ஆகுது, எல்லா வீஸும் கீழே விழுந்து அப்படியே மண்ணோட மண்ணா it will continue. Okay, now after decomposition you have to study the energy flow. So energy flow na enna, energy always ஒரு unidirectional manner la தான் it is going to flow. So first solar energy வந்து will come to the producers. ப்ரொடியூசர்ல இருந்து பிரைமரி கன்சியூமருக்கு, பிரைமரி கன்சியூமர்ல இருந்து செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர், அப்புறம் இந்த கன்சியூமர்ஸ்ல இருந்து தான் டீகம்போசர்ஸுக்கு எனர்ஜி டிராவல் ஆகும் இல்லையா? ஸோ எப்பயுமே லிண்ட்மன்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா 10% தான் ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு போகும். Is it clear? So one traffic level இருந்து இன்னொரு traffic levelக்கு வெறும் 10% எனர்ஜி தான் போகும் அப்படிங்கிறது தான் இந்த எனர்ஜி ஃப்ளோ லா. ஸோ சன்லைட்லேருந்து முதல்ல நமக்கு ப்ரொடியூசருக்கு வரும். ப்ரொடியூசர்லேருந்து ஒரு கிராஸ் ஹாப்பர் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் he becomes a herbivore. நான் இந்த ஹெர்பிவோரான ப்ரைமரி கன்சியூமரை ஒரு தவளை தின்னும். அப்போ தவளை தின்னுது அப்படின்னா that will become a secondary consumer. நான் அதை வந்து ஒரு பாம்பு சாப்பிடும், that is a tertiary consumer. நான் tertiary consumer இன்னொரு eagle is going to eat, which is the topmost carnivore in this particular food chain. Understood? So in the sequence of energy வந்து எப்படி sunல இருந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு அனிமல்ல இருந்து இன்னொரு அனிமலுக்கு போறதோ, that's what we call as a food chain. ஓகே, ஒரு ஃபுட் வெப் அப்படிங்கிறது இந்த ஃபுட் செயின் வந்து நான் இவனை மட்டும்தான் சாப்பிடுவேங்கிறது கிடையாது. எல்லாரும் விதமான டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸை சாப்பிட்றாங்க. ஸோ there are different chains that are there in this ecosystem இல்லையா? ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் is what we call as a food web. Is that clear பசங்களா? Is that clear? And the last one coming to the ecological pyramid. நான் சொன்ன இந்த traffic level நம்ம வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் that is what we call as the ecological pyramids. Okay, so pyramid of number அப்படிங்கிறது எப்படி பாப்புலேஷன் சைஸ் இருக்குது ஒவ்வொரு லெவல்லையும் அப்படின்னு காட்டுற ஒரு பிரமிட் தான் pyramid of number. அதே இது pyramid of biomass, ஒவ்வொரு டிராஃபிக் லெவலில் எவ்வளோ பயோமாஸ் இருக்குது, எவ்வளோ வந்து நான் வந்து பயோமாஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, how much of net bio substance is there அப்படிங்கிறது தான் pyramid of biomass. ஸோ உதாரணத்துக்கு டெரிஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல்ஸில் பயோமாஸ் குறைஞ்சிரும். பட் அக்வாட்டிக் சிஸ்டமில் வந்து நமக்கு கார்னிவோர் ஆக தான் வந்து பயோமாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். Understood? Now pyramid of energy வந்து is always upright. Now இந்த மிச்ச ரெண்டுமே pyramid of numberும் சரி pyramid of biomassும் சரி can be different for different ecosystems, for different ecological niches. But எப்பயுமே pyramid of energy வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, கீழே ப்ரொடியூசர்ஸ் தான் மேக்ஸிமம் எனர்ஜி, போக 10% தான் வந்து ஒவ்வொரு லெவல்லையுமே வந்து இஸ் கோயிங் டு கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட். பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி லாஸ், நிறைய ரெஸ்பிரேஷன் நடக்குது, ஹீட் லாஸ் நடக்குது. ஸோ டெஃபினட்டாக தட் வில் பி டிஃப்ரெண்ட். கிளியர் பசங்களா? ஸோ இதோட நம்ம ஈகோ சிஸ்டம் சாப்டரும் முடிஞ்சு போச்சு. அண்ட் த லாஸ்ட் சாப்டர் வி ஹாவ் டு கவர் ஃபார் டுடே இஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கான்சர்வேஷன். ஷால் வி கண்டினியூ? Yes? Shall we go on with the last chapter for today? Yes, Shivadarshan, Kripa,
Tamex, Hema, Ezhilarasan, Annalakshmi. இல்ல Annalakshmi, I would say இந்த நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த நேரத்தில் ரெவல்யூஷனரி இராஸ் படித்து குழப்பிக்காதீங்க. ஒன்றுமே மனசில் நிற்காது. If you are learning it for the first time. Okay? Alright? Superb. So let's go into the last chapter, pasangla. So hardly another 10-15 minutes I'll wind up with the class. Okay? Superb. So நம்ம biodiversity and its conservationல நமக்கு தெரியும் biologically நம்ம earthல so many life forms are there, so many different plants, animals, microorganisms எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே எவ்வளோ டைவர்ஸாக இருக்குங்கிறது தான் biodiversity. எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்கு, எவ்வளோ ecosystems இருக்கு, எவ்வளோ genes, genetic variations இருக்கு. ஸோ all this diversity is included in our biodiversity, and இது எல்லாம் சேர்ந்து தான் is giving us an ecological stability, okay, and is also contributing to the economic value and giving ethical significance. So இதெல்லாமே அழிக்காம நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்க வேண்டிய necessity நம்மளுக்கு இருக்கு. Okay pasangla, is that clear? So இது வந்து is the entire concept of biodiversity. So levels of diversity என்ன நான் சொன்ன மாதிரி genetic variation, ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளோ varieties of gene sequences நம்மள்ட்ட இருக்குது, that is genetic diversity. Okay, so உதாரணத்துக்கு ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாஸ்மதி, சோனா மசூரி, ஐயாரெட்டு, எவ்வளோ different kinds of இது இருக்குது. இதே மாதிரி டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொமரேனியன், டால்மேஷன், லேப்ரடார், ஜெர்மன் ஷெப்பர்ட், so many different kinds of diversity is there in each category. Okay, now then when you come to species diversity, ஒரு ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பூச்சி இருக்குது, அங்கே மனுஷன் இருக்கான், அங்கே இந்த அனிமல்ஸ் இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கும், மைக்ரோப்ஸ் இருக்கும், ஃபங்கை இருக்கும், எவ்வளவோ ஸ்பீஷீஸ் வந்து இஸ் ப்ரெசென்ட் டுகெதர் இல்லையா? இப்போ கோரல் ரீஃப்ஸில் எக்கச்சக்கமான ஃபிஷ் டைவர்சிட்டி இருக்குது, எக்கச்சக்கமான ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இது எல்லாமே இண்டிகேட்ஸ் யுவர் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. நான் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டிங்கிறது இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have deserts, we have rainforests, we have mangroves, we have corals, we have so many coral reefs இருக்கு, எக்கச்சக்கமான regions வந்து இருக்கு where there are so many organisms that are present இல்லையா? So genetic, species and ecosystem diversity is a very important levels that you have to study. சரியா? So that is the second thing. Now third thing is patterns of biodiversity. என்ன pattern நம்ம பார்க்குறோம் அப்படின்னா latitudinal gradient is there பசங்களா. அதாவது போல்ஸில் வந்து there is always lesser species compared to the tropics. ஓகே, ஸோ அதாவது நம்ம வந்து போல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு வர ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ போல் அந்த குளிரில் எவன் மேம் வாழ்வான் இல்லையா? ஸோ அந்த குளிரில் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீஷீஸ் தான் இருக்கும். பட் கீழே வர வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் த ஈக்குவேட்டர் தான் நமக்கு மேக்ஸிமம் ரிச்சஸ்ட் ஈகோசிஸ்டம் we can find. Okay, so that is one pattern that you have to remember. இன்னொன்று வந்து ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்னா என்ன? He said that ஏரியாவில் நம்ம லார்ஜ் பண்ண அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பீஷீஸும் நிறைய ஆகிக்கிட்டே போகும். ஆனால் இது ஒரு லெவல் வரைக்கும் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பில் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஓகே, ஸோ S is equal to CAS, இதுதான் வந்து அதோடைய ஈக்குவேஷன். ப்ளீஸ் ரெஃபர் யோர் டெக்ஸ்ட் புக் ஃபார் த கரெக்ட் ஈக்குவேஷன். ஓகே, பிகாஸ் டைப்பிங்கில் வந்து சம்டைம்ஸ் ஸ்மால் லெட்டர், பிக் லெட்டர், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட் இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் ப்ளீஸ் ரெஃபர் டு யோர் டெக்ஸ்ட் புக் ஃபார் தட். S stands for species richness, A for the area and C and Z are consonants. ஓகே, ஸோ எவ்வளோ ஏரியாவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அவ்வளோ நிறைய ஸ்பீஷீஸ் அந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டியில் டைப் என்னன்னு பார்த்தாச்சு, என்ன பேட்டர்ன்னு பார்த்தாச்சு. நான் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்கோலாஜிக்கல் பெனிஃபிட் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்மளோட ஒரு டைவர்சிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம பாலினேஷன் பண்ணணும், நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்மளோட நியூட்ரியன்ஸை ரீசைக்கிள் பண்ணணும், நம்ம கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணணும். இது எல்லாமே இந்த animals and plants நால தான். ஸோ கண்டிப்பாக ecological benefit is there, economic benefit is there. நம்ம ஃபுட் சோர்ஸுக்கு டெய்லி அரிசி சாப்பிட்ணுன்னா நம்மளால் முடியுமா? அரிசி இருக்குது, காய்கறி இருக்குது, we have livestock, we have fishes, we have so many different kinds of crops, leaves that we can eat இல்லையா? அது தவிர medicinal sources are there,
different எந்த disease எடுத்தாலும் there is a remedy in nature. Okay, so அதனால வந்து penicillin from fungi இருக்கலாம், quinine from cinchona tree இருக்கலாம். So இந்த மாதிரி different kinds of medicines are available in the ecosystem. அது மட்டும் இல்லாம your polymers, timber, fuel, rubber, paper, இது எல்லாமே you're getting from the nature or from the diversity of the plants and animals. So இது எல்லாமே economical benefit-உம் நமக்கு கொடுக்குது. அதை தவிர for tourism you need these places, for religious cultural significance you need these places. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இல்லையா? ஸோ for aesthetic and ethical value also நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் பயோடைவர்சிட்டிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே பசங்களா? அண்ட் தென் இஃப் யூ லுக் அட் பயோடைவர்சிட்டி லாஸ், சேட்லி இவ்வளோ நேரம் பயோடைவர்சிட்டி பற்றின பெருமைகள் எல்லாம் பேசியாச்சு. நம்ம அதை எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் இந்த பயோடைவர்சிட்டி அழியுது. ஓகே, ஸோ தி ஈவில் குவார்டெட் 4 முக்கியமான ரீசன்ஸ் ஏன் பயோடைவர்சிட்டியில் லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம வந்து சும்மா இல்லாமல் 2 காடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நடுவில் ஒரு பில்டிங்கை கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க அங்கே எப்படி போவான்? ஸோ அவங்களோட ஈகோசிஸ்டமை நீங்கள் பிரிச்சுட்டீங்க, யூ ஹேவ் ஃப்ராக்மெண்டட். ஓகே, அண்ட் அந்த ப்ராசஸில் வீடு கட்டுறேன்னு சொல்லி எத்தனையோ மரங்களை கொண்டிருப்போம், நம்ம எத்தனையோ பிளான்ஸ், ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருப்போம். ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் காசிங் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் நம்ம அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை இப்படி தான் டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் cause of loss of biodiversity. ரெண்டாவது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரி, இந்த ஒரு புறா வந்து நமக்கு தூது அனுப்புது அப்படின்னு சொல்கிறதுனால அதை பிடிச்சி ஓவராக அடித்தா என்ன ஆகும்? அந்த இனமே அழிஞ்சு போச்சு கடைசியில். ஸோ பேசஞ்சர் பிஜன் இஸ் நோ லாங்கர் தேர். அதே மாதிரி டோடோ இதை வந்து ஹண்ட் பண்ணி ஓவர் ஃபிஷ் பண்ணி நம்மளோட சுயநலத்துக்காக வேண்டி நம்ம இந்த ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸை கொண்டு வந்து நேட்டிவ் லேண்டில் விட்டிங்கன்னா அந்த ஸ்பீஷீஸ் நம்மள்ட்ட இருக்கிற இந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுது. உதாரணத்துக்கு வாட்டர் ஹைசின்த்தை வந்து அழகாக இருக்குன்னு கொண்டு வந்தோம், பட் தே ஹவ் பிகம் சச் அ ஒரு பெஸ்ட் ஒரு தேவையில்லாத ஒரு வீட் இன் இந்தியா. ஓகே, அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷும் வந்து ஹாவ் எஃபெக்டட் த நேட்டிவ் கேட்ஃபிஷஸ் when they were introduced along with the other species of fishes. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் climate change and pollution. ஓகே, நம்ம பண்ணுற டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால there is global warming, there is ocean acidification. ஸோ இதெல்லாமே ஸ்பீஷீஸை ஹார்ம் பண்ணுறப்ப இந்த மாதிரியான காசஸும் மேக் த ஸ்பீஷீஸ் டு பிகம் எக்ஸ்டிங்க்ட் இல்லையா? that also is going to harm the biodiversity. ஸோ ஒன்று வந்து habitat loss and fragmentation, then comes the over exploitation, then invasive species and the climate change and population. Is that clear pasangla? That's all about your biodiversity loss. Now in the biodiversity நம்ம எப்படி மேம் கன்சர்வ் பண்ணலாம்? சரி, அழிச்சது அழிச்சாச்சு, இருக்கிறத எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சர்வேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம இந்த டைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்சிட்டு, அதாவது அது எங்கே இருக்கோ அங்கேயே அதை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு we have biosphere reserves. ஓகே, லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் லைக் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது, எந்த ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் அவங்க அதே இடத்துல போய் பத்திரமா காக்கிறதுக்கு we have national parks, we have wildlife sanctuaries or sacred groves. ஸோ இந்த 4மே வந்து இன்சிட்டு, அங்கங்கே எங்கெங்கே நேச்சுரல் ஹேபிட்டாட் இருக்கோ அதை அப்படியே பாதுகாக்கிறோம். நான் எக்ஸிட்டு கான்சர்வேஷன் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இது இல்லை, ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வேற ஒரு இடத்துக்கு அவங்க நேச்சுரல் ஹேபிட்டாட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து we are going to conserve them. ஸோ உதாரணத்துக்கு ஜூஸ். ஓகே, ஸோ கேப்டிவ் ப்ரீடிங்கில் வந்து ஜூலெலாம் வந்து கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் நம்ம அனிமல்ஸை வச்சுருக்கோம். பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அதே மாதிரி சீட் பேங்க்ஸ். ஓகே, சீடுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பத்திரமா பேங்க்கில் கொண்டு வந்து ஸ்டோரிங் ஆல் த பிளான்ட் சீட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். ஓகே, அதே மாதிரி க்ரையோ ப்ரிசர்வேஷன், ஜெனட்டிக் கான்டென்ட் நமக்கு வந்து போயிடக்கூடாதுங்கிறதுனால லோ டெம்பரேச்சரில் we are storing these. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸிட்டு கான்சர்வேஷனில் நமக்கு வரும். கிளியரா பசங்களா? ஸோ இந்த மாதிரி மோட்ஸில் நம்ம கண்டிப்பாக பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணலாம். அண்ட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சாப்டர் அண்ட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ரிவிஷன் ஃபார் டுடே இஸ் கோயிங் டு பி ஹாட் ஸ்பாட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ ஹாட் ஸ்பாட்ஸ்னால் என்னென்னா,
ஹை ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இருக்கக்கூடிய, அதாவது எண்டமிக்கான ஸ்பீஷீஸ், இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் வேறு எங்கேயுமே இல்லைங்கிற மாதிரியான ஸ்பீஷீஸ் வந்து இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஹாட்ஸ்பாட்டாக பாதுகாக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி 36 பயோடைவர்சிட்டிக்கான ஹாட்ஸ்பாட்ஸ் இஸ் தேர் குளோபலி. அதில் 4 நம்ம இந்தியாவிலேயே இருக்குது. Himalayas, Western Ghats, Indo-Burma region and Sudaland, அதாவது அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த 4 இடமும் பார்த்தீங்கன்னா high number of species are present of the endemic species. Okay, so richness of the endemic species, இதை நீங்கள் இந்த இடத்தை தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. Okay, is that clear everyone? So these are your hotspots of biodiversity and that's it. So நம்மளோட entire biology syllabus is over. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ மணி என்ன 4:45. Not bad. Okay, so we have completed the entire syllabus pasangla. So if you have any doubts, you can tell me. Yes, Sandil Kumar. Now I'm going to show you all a QR code. Okay, before that, any questions? Any questions? Anybody? Yes. Illakana CS, sadly we do not have any marathons so far. Okay? Okay. Right, so பசங்களா நம்ம Xylemல இருந்து 11th and 12th கான என்ட்ரன்ஸ் கோச்சிங் இருக்குது. ஸோ நம்ம ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து கோயம்புத்தூர் கேம்பஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஷ் கோர்ஸ் இப்போ உடனே பயாலஜி எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாக இருந்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் உங்களுக்காக ஸ்காலர்ஷிப்ஸ் காத்துட்ருக்கு பசங்களா. அண்ட் இந்த செஷனுக்கான ஃப்ரீ நோட்ஸ் வந்து இந்த QR கோடை ஒரு தடவை செக் பண்ணுங்களேன். Are you all able to access this QR code quickly? Quickly check it pasangla. Okay. So diagrams வந்து பசங்களா நான் இங்கே சொல்லும் போதே I have told you what are the major concepts. So நீங்கள் textbook வச்சுட்டு போகும்போது just revise all the diagram once, because labelingல they can ask you ரொம்ப simple diagrams they can ask you to draw. But ஆனால் more than asking you to draw ஒரு answer எழுதுறீங்கன்னா always support with a diagram or support with a flow chart. That is mandatory. Okay? Clear பசங்களா? ஹேமா நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 70 out of 70 தான். Okay, so please use this QR code and get your free notes pasangla. So in the PDF நான் நம்ம குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். So definitely you can access all the WhatsApp notes there. Okay, so I hope this is an updated QR. Can you please check this pasangla? Just let me know if there is any issue. You are able to access this. I think this is working now. Okay. Okay, I'll move a little bit. I think now you'll be able to see. No, this side. Okay. Okay, clear? Okay. So next session is going to be tomorrow pasangla. Naaliki sayangalam 6 maniki I am going to meet you all PYQ session la. So definitely come and attend. So நான் sample paper உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம தமிழ் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்க போகுது பசங்களா. வெறும் 6,000 rupeesல you will be able to prepare for your NEET exam end to end. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்மளோட கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் ஆல்சோ தேர் இன் ஆர் திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் அவர் திருநெல்வேலி கேம்பஸஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20,000 rupeesக்கு இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ், உங்களோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் வில் பி டன். ஓகே, அண்ட் ஆல்சோ எல்லா ஆஃப்லைன் பசங்களுக்கும் ஆன்லைன் பேட்ச் ஆக்சஸ் இஸ் ஃப்ரீ. சரியா? So I hope this class was really useful to all of you pasangla. காலையிலேருந்து we have discussed the entire syllabus. So இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்கலைன்னா கூட I think this is more than sufficient for you to perform decently in your exam. Okay, so நம்ம CBSE சேனலில் கண்டிப்பாக subscribe பண்ணுங்க, join us on social media and அந்த QR code யூஸ் பண்ணி join in our WhatsApp groups so that உங்களுக்கு free notes கிடைச்சிடும். So immediately இந்த class முடிச்ச உடனே I am going to go and send all the notes.
Okay, so join our WhatsApp group. So Telegram la vande sometimes notifications la clear ah varamatengide. So adanal da we've moved our notes to the WhatsApp group. So please do join the new WhatsApp group so that you will be able to access all the notes. Okay? So tomorrow I will discuss the sample paper with you and I will give you some tips and tricks. Yaralla anxious ah bayindittu thoongamala irkinglo ungalukella vande I'll give you some special tips tomorrow so that you will do extremely well in your exam. Chariya pasangla, so all the very best. Please go and revise, use the mind map, study your NCRT, revise all the content. Okay, so neenga vande ipo join pannirundha kuda no problem, you can go back and see the video. Please revise every single chapter. Now hard copy of the notes I will give you so you can use it as a revision material and do your study. Okay, yes Sendil Kumar, I know na class mudinchodane I'll be uploading. Okay, so join the WhatsApp group without any fail. Okay, thank you so much pasangla, such a lovely class. Okay, such a lovely energy. Starting 10 manikku enna energy irundho adha vandu ippavum irukku 5 manikku. So I'm really happy about that. So definitely get the PDF, revise well. I'll see you all tomorrow. Okay, thank you so much pasangla, lots of love. See you all tomorrow. Nalla padinga. Bye bye, take care.